Hello Pasaghala, welcome back to our Aptra JEE Tamil channel. நான் உங்க சஞ்சய் and இந்த வீடியோல நம்ம என்ன சாப்டர் பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிளாஸ் 11 பிசிக்ஸோட ரொம்பவே ஈஸி பட் ஹைலி மிஸ்அண்டர்ஸ்டுட் கான்செப்டான மோஷன் இன் 2 டைமென்ஷன் ஆர் மோஷன் இன் பிளேனை பத்தி தான் ரொம்பவே டீடைல்டா ஸ்கிராச்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கவர் பண்ண போறோம். பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் என்னோட தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, லாஸ்ட் லெக்சருக்கு நீங்கள் கொடுத்த நல்ல ரெஸ்பான்ஸ்னால இந்த லெக்சர் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போதும் போல் ஹச்சி வர்மா ஈரோட ரெஃபரன்ஸ் புக்கை தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கோட்டால அவங்களோட JEE நீட் ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் நோட்ஸ் DPPs எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ணி உங்களுக்காக நான் கம்பைல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த லெக்சர் முடிஞ்சோடனே நம்மளோட டெலகிராம் சேனலில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா போதும். இந்த லிங்க் இஸ் கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அதோட சேர்த்து மோர் தென் 50 குவாலிட்டி கொஷின் கம்பைல் ஆயிருக்க ஒரு ப்ராக்டிஸ் ஷீட்டுமே உங்களுக்கு கிடைக்கும்டா. நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியலும் ரெஃபர் பண்ண வேணாம். என்னோட கிளாஸை முடிச்சுட்டு இந்த நோட்ஸை படிச்சுட்டு அந்த ப்ராக்டிஸ் ஷீட்ஸை மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாப்டர்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் எழுத முடியும். அதுக்கு நான் கேரண்டி. சரியா? அண்ட் திஸ் லெக்சர் இஸ் கோயிங் டு பி சம்வாட் லாங். ஒரு 5 to 6 hours இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லெக்சரை ஃபுல்லாக முடிச்சிடுங்க. ஓகே, பாதியோட முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிலிருந்து எந்த ஒரு கெயினுமே இருக்காது. இஃப் யூ ஸ்டார்ட் திஸ் லெக்சர் தென் மேக் ஷூர் தட் யூ கம்ப்ளீட் திஸ், வாட்ச் டில் த எண்ட். முடிச்சுட்டு தென் யூ கேன் கோ அண்ட் ட்ரை யுவர் ப்ராக்டிஸ் ஷீட்ஸ். ஓகேவா? இதை மட்டும் போடுங்க. தென் JEE இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, மோஷன் அண்ட் பிளேன்லேருந்து என்ன கொஷின் வந்தாலும் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்டா. சரியா? ஓகே பசங்களா, now let's quickly jump into today's session. So as far as the content is concerned, we will be discussing motion in 2 dimension fully thoroughly. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போர்டு இங்கேயே வச்சிடுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒருவேளை நீங்கள் நம்மளோட வெக்டர்ஸ் லெக்சரோ ஒரு மோஷன் இன் 1 டைமென்ஷன் பார்க்கல அப்படின்னா தென் தயவு செஞ்சு முதல்ல அதை முடிச்சுட்டு தென் நம்மளோட மோஷன் இன் 2 டைமென்ஷன்ஸ்க்கு வாங்க. ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர் நல்லா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா then you have to complete your vector and you also have to complete your motion in 1 dimension. இந்த ரெண்டு வீடியோவுமே நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க வேணாம், நம்மளோட சேனல்லே இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அது போக மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அதை முடிச்சுட்டு தென் இந்த லெக்சருக்கு வாங்க. அப்போ தான் நல்லா புரியும், எல்லா கொஷினும் போட முடியும். சரியா? ஓகேண்ணா, சரி. Now, before diving into your chapter, let's clear some basics. Okay, அதாவது இந்த சாப்டரோட பேர்லயே இருக்கு மோஷன் 2 டைமென்ஷன்ஸ். ஓகே, டைமென்ஷன்ஸ்னா என்ன? இந்த டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிட்டு தென் சாப்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணுவோம். சி, டைமென்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லைடா, it represents the independent direction that an object can move in. ஓகேவா? அதாவது எத்தனை டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் டைமென்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகே, சரிண்ணா. மொத்தமாக எத்தனை டைமென்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, to our knowledge ரியல் லைஃப்பில் we only have 3 dimensions. ஏன்னா அப்போ 3க்கு மேலேயும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா we have higher dimensions, பட் அதெல்லாம் இன்னும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரல. நம்மளோட நாலேஜை பொறுத்த வரைக்கும் we have 3 dimensions and we live in a 3-dimensional world. சரிண்ணா, what are those 3 dimension? 1 dimension அப்படின்னா you can move along a straight line. அதாவது இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் இப்படி போக முடியும், தென் இப்படி போக முடியும், அவ்வளோதான். அதாவது இப்படி மட்டும்தான் போக முடியுமே தவிர மேலே கீழே போக முடியாது, உள்ள வெளியெல்லாம் போக முடியாது. நீங்கள் 1 டைமென்ஷனல் வேர்ல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அக்ராஸாக தான் மூவ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பின்னாடி உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம மோஷன் இன் 1 டைமென்ஷனில் இதுதான் டீட்டெயில்டாக படிச்சிருப்போம். சரியா? ஸோ 1 டைமென்ஷன்னா ஒன்றும் இல்லை, யூ கேன் எய்தர் மூவ் லைக் திஸ் அண்ட் லைக் திஸ். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் உங்களால் மூவ் பண்ண முடியும் 1 டைமென்ஷன் அப்படின்னா. சரியா? ஓகே, எய்தர் அலாங் யுவர் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் மேபி அலாங் யுவர் ஒய் ஆக்சிஸ். இப்படி மேலே போகலாம், கீழே வரலாம். ஓகேவா? இப்படி போக முடியாது, ரைட்டில் லெஃப்ட்டில் போக முடியாது, உள்ள வெளியே போக முடியாது. ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அக்ராஸாக மட்டும்தான் உங்களால் மூவ் பண்ண முடியும் நீங்கள் 1 டைமென்ஷனல் வேர்ல்டில் இருந்தால். ஓகே, இதுவே நீங்கள் ஒரு 2 டைமென்ஷனல் வேர்ல்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் இப்படி மூவ் பண்ண முடியும். ஓகே, சி, ரைட் அண்ட் லெஃப்ட் போக முடியும். அதோட சேர்த்து உங்களால் என்ன பண்ண முடியும், இப்படி மேலே கீழேயும் போக முடியும். ரைட்டு லெஃப்ட்டு மேலே கீழே. ஸோ உங்களால் இந்த பிளேனில்
இந்த பிளேனில் எங்கே வேணாலும் இப்படி போக முடியும். சரியா? இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகலாம். அதாவது இந்த பிளேனில் எங்கே வேணாலும் போக முடியும். பட் பிளேனுக்கு உள்ள வெளியே போக முடியாது. சரியா? ஸோ 2 டைமென்ஷனல் வேர்ல்டு அப்படின்னா யூ கேன் மூவ் அலாங் லைக் திஸ் அண்ட் ஆல்சோ லைக் திஸ். ஓகே, இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். பட் உங்களால் உள்ள வெளியே போக முடியாது. பட் 3 டைமென்ஷனல் வேர்ல்டு அப்படின்னா யூ கேன் மூவ் இன் ஆல் பாசிபிள் டைரெக்ஷன்ஸ் விச் யூ கேன் திங்க் ஆஃப். நம்மளோட மைண்டுக்கு என்னென்னலாம் தோணும், நம்மளால இப்படிலாம் மூவ் பண்ண முடியும். ஆனால் நம்மளால இப்படி ரைட்டு போக முடியும், லெஃப்ட் போக முடியும். ஓகேவா? அடுத்து நம்மளால இப்படி முன்னாடி வர முடியும், பின்னாடி போக முடியும். 2 டைமென்ஷன் ஆச்சா? ரைட்டு லெஃப்ட். ஓகே, இந்த ஸ்ட்ரைட் லைன் ஒரு டைமென்ஷன், முன்னாடி பின்னாடி. ஓகேவா? 2வது டைமென்ஷன். 3rd டைமென்ஷன் என்ன, நம்மளால மேலேயும் போக முடியும், கீழேயும் வர முடியும். ஓகே, நம்மளால 3 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல டிராவல் பண்ண முடியும். ஏன்னா we live in a 3D வேர்ல்டு. அதுதான் இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்றேன் பாருங்க. we can move along like this and like this. ரைட்டு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் இன்னு அவுட்டு, அதுக்கப்புறம் அப்பு டவுனு. ஓகேவா? 3 டைமென்ஷன்லையும் ட்ராவல் பண்ண முடியும் நம்மளால. ஸோ தட்ஸ் வை we live in a 3 dimensional வேர்ல்டு. ஓகேவா? ஸோ டைமென்ஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சது இல்லை? 1 டைமென்ஷன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு அலாங்காக தான் ட்ராவல் பண்ண முடியும். சரியா? எதர் இப்படி ஆர் இப்படி ஆர் இப்படி, அதாவது மேலேயும் கீழேயும் போயிட்டு வரலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் அவ்வளோதான். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டு லெஃப்ட் போக முடியும். இல்லை அந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருந்துச்சுன்னா அப்பு டவுன் போக முடியும். இல்லை ஒருவேளை அந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருந்துச்சுன்னா இன்னும் அவுட்டு போக முடியும். மற்ற எந்த டைரக்ஷனுமே போக முடியாது. ஓகே, வேற 2 டைமென்ஷன் அப்படின்னா உங்களால் 2 டைமென்ஷனில் ட்ராவல் பண்ண முடியும். அட் அ சேம் டைமில் உங்களால் இப்படியும் போக முடியும், இப்படியும் போக முடியும். அதாவது யூ கேன் ட்ராவல் லைக் திஸ், யூ கேன் travel like this. X-ம் கவர் பண்ணலாம், Y-யும் கவர் பண்ணலாம். and if you live in 3 dimensions you can travel along X, Y and Z டா பசங்களா. சரியா? I hope this is clear. இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, சூப்பர். now let's start your actual chapter. டைமென்ஷன்ஸ் பார்த்தாச்சுல்ல, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1 டைமென்ஷனல் மோஷன்னா என்ன, இதை வந்து ரொம்பவே டீட்டெயிலாக நம்மளோட லாஸ்ட் லெக்சரில் கவர் பண்ணியிருந்தோம். 1D மோஷனை தான் ஆல்மோஸ்ட் 9 hours வந்து வீடியோ இருந்துச்சு இல்லையா? 8.45 hours இருந்துச்சு. ஓகே, now 1D மோஷன்னா ரொம்ப சிம்பிள். as the name suggests, as time changes position changes only along 1 dimension. okay, for example car moving in a straight line. அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு கார் வந்து மூவ் ஆகுது. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த காரால் என்ன பண்ண முடியும், ஆனா எதர் இப்படி முன்னாடி போக முடியும் ஆர் இப்படி பின்னாடி வர முடியும். சரியா? அவ்வளவுதான். அந்த காரால யூ டர்ன்லாம் போட முடியாது. ஏன்னா அது ஒரு தின்னான ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் பண்ணுது. அதனால முடிஞ்சதெல்லாம் எதர் இப்படி ரைட்டில் போகலாம் ஆர் பின்னாடி லெஃப்டில் வரலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. சரியா? ஓகேண்ணா, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்க. அ பால் த்ரோவிங் வெர்டிக்கலி அப். சரியா? ஒரு பாலை வெர்டிக்கலி அப் நம்ம த்ரோ பண்ணுறோம்னா என்ன ஆகும், அந்த பால் வந்து இப்படியே போகும்னா தென் அப்படியே கீழே வந்துடும்ண்ணா. சரியா? ஸோ இதுவுமே 1 டைமென்ஷனல் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதை தான் டீட்டெயில்டாக நம்ம லாஸ்ட் லெக்சரில் பேசியிருப்போம். பட் இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் மோஷனை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ 2D மோஷன்னா ஒன்றும் இல்லை. as time changes the position changes along 2 dimension, generally along X and Y. அதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர். ஓகே, அமெரிக்காவில் அது ஃபுட்பால்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ஊரில் ரக்பின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு ரக்பி பிளேயர் வந்து அவரோட இந்த ரக்பி பாலை தூக்கி போடுறாரு. என்ன ஆகுதுன்னு நல்லா பாருங்க. இவர் இனிஷியலி இப்படி இருக்காரா, இப்படி நல்லா ஓங்கி இப்படி தூக்கி போடுறாரு. அவர் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பால் வந்து இப்படியே போகுது, இப்படியே போகுது. தென் அப்படியே இங்கே வந்து விழுந்துருது. இவரே ஓடி போய் பிடிச்சிடறாரு. அவர் இன்னொரு பிளேயர் அங்கே நின்று பிடிக்கிறாரு. ஓகே, நான் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். என்ன ஆகுது, எக்ஸில் மோஷன் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா, இனிஷியலி பால் இங்கே இருந்துச்சு, ஃபைனலி பால் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸில் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஓகே, there is a change in position along x axis இல்லையா? ஆமாண்ணா, இதை தான் நம்ம x axisன்னு சொல்லுவோம். பால் முதல்ல இங்கே இருந்துச்சு, ஃபைனலி இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே பால் ட்ராவல் பண்ணியிருக்கு எக்ஸில். ஓகே, சரி, எக்ஸில் மட்டும்தான் மோஷன் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இல்லை, ஒய்லையுமே மோஷன் நடந்திருக்கு. நல்லா பாருங்களேன். பால் இங்கே இருக்கா, இந்த பாலை தூக்கி போட்டப்போ என்னாச்சு, டேரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போகலை, இப்படி போயிருக்கு. ஸோ எக்ஸில் ஒரு சேஞ்ச் இருக்குது, அட் த சேம் டைம் ஒய்லையும் சேஞ்ச் இருக்குது. பாருங்கள், இப்படி தூக்கி போட்டோமா பால் இப்படியே போயிருக்கு. இப்படியே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த பால்
இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஸோ எக்ஸில் சேஞ்ச் இருக்குது, அட் த சேம் டைம் ஒய்லையும் சேஞ்ச் இருக்குது. அந்த பால் வந்துட்டு 2 டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கு. எக்ஸில் ட்ராவல் பண்ணது இல்லாமல் ஒய்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கு பசங்களா. இதுதான் 2 டைமென்ஷனல் மோஷனுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ 1D மோஷன்னா என்ன, ஏதாவது ஒரு டைமென்ஷனில். ஓகே, இப்போ பாலை போட்டோம்னா அது ஒன்லி இப்படி மட்டும் போகும், ஆர் இப்படி மட்டும் வரும், ஆர் மேலே தூக்கி போட்டோம்னா மேலே போகும், கீழே வரும், அவ்வளோதான். பட் 2 டைமென்ஷனல் மோஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பாலை இங்கேருந்து லான்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே போகும், இப்படியே போகும், இப்படியே போயிட்டு இப்படி கீழே வரும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பால் எக்ஸ்லேயும் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, ஒய்லையும் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அட் அ டைமில் 2 டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்படி ப்ளஸ் இப்படி, சரியா, இப்படி ப்ளஸ் இப்படி, அப்படி போனதுனால இதை நம்ம 2D மோஷன் சொல்லுவோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லையே? 2D மோஷன் என்னன்னு புரிஞ்சது இல்லை? அட் அ சேம் டைமில் பொசிஷன் வந்து 2 டைமென்ஷன்லேயும் மாறும். ஓகே, சூப்பர்டா. நவ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆனால் நாங்கள் 1 டைமென்ஷனல் மோஷன் படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் 2 டைமென்ஷனல் மோஷன் சொல்லித்தரீங்க. எக்ஸாமில் கொஸ்டின் வந்துச்சுன்னா 2D மோஷனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர் 1D மோஷனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த டவுட் இருக்குல்ல. பிகாஸ் எனக்கு இருந்துச்சு எங்கள் சார் நடத்தும் போது. சார் ஓகே சார், இப்போ நீங்கள் தனித்தனியாக நடத்துறீங்க, பட் ஆக்சுவல் எக்ஸாமில் போனோம்னா எங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா இது 1D மோஷன் 2D மோஷன், நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டப்போ தான் அவர் சொன்னார், இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, யூ ஹாவ் டு நோ த லாஜிக் பிஹைண்ட் திஸ். சி, வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 0 டிகிரி ஆர் 180 டிகிரி இருந்தால் என்ன நடக்கும், இதை வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ல இந்த பேசிக்ஸை ரொம்பவே டீட்டெயில்டாக நம்மளோட மோஷன் இன் 1 டைமென்ஷன் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தயவு செஞ்சு அதை முடிச்சுட்டு இங்கே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஆனால் எங்களுக்கு தெரியும் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் 0 டிகிரி, அதாவது இப்படி சேம் டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், அந்த பார்ட்டிக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடப் ஆகிட்டே போகும் இல்லையா? ஆமாண்ணா, இது எங்களுக்கு தெரியும். பட் இதுவே வெலாசிட்டி இப்படி, ஆக்சலரேஷன் இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் என்ன நடக்கும், அந்த பார்ட்டிக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகும்னா. ஓகே, ஸோ இந்த 2 ஆங்கிள் இருந்துச்சுன்னா, அதாவது வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் நடுவில் 0 டிகிரி ஆர் 180 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தென் உங்களோட மோஷன் இஸ் ஆல்வேஸ் 1 டைமென்ஷன்ரா. இதை நல்லா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. when the angle between velocity and acceleration is 0 degree or 180 degree, நம்மளோட மோஷன் வந்து எப்போதுமே 1 டைமென்ஷனல் மோஷன் தான். பட் இதுவே வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 0வோ 180யோ இல்லாமல் சம் ஆங்கிள் தீட்டாவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 0 கிடையாது, 180யும் கிடையாது, சம் அதர் ஆங்கிள் 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 120 டிகிரி, 150 டிகிரி, இப்படி வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 0 ஆர் 180 தவிர வேற என்னவா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு 2D மோஷன் ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போலாம் வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் நடுவில் ஆங்கிளே இல்லையோ, 0 ஆங்கிள் ஆர் 180 டிகிரி இருக்கப்போ 1D மோஷன், 0 180 தவிர வேற எந்த ஆங்கிள் இருந்தாலும் சரி அது வந்து 2D மோஷன்ரா. சரியா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நவ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சலரேஷன்னா என்ன அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த சாப்டரே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணாதீங்க, யூ ஹாவ் டு ஃபீல் த சாப்டர்ஸ். சரியா? ஓகே, அண்ட் இதையும் ரொம்பவே டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். இப்போ ஒரு குயிக் ரீகேப் மாதிரி தான் இந்த இடத்துல இருக்க போகுது. சரி, ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன்னா என்ன? ஆனால் we know that acceleration is nothing but rate of change of velocity இல்லையா? ஆமாண்ணா, rate of change of velocity. ஓகே, இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. நான் ஒருவேளை ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? ஆனால் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது it means that the velocity of object changes by 2 meter per second for every second. இதுதான் பசங்களா ஆக்சலரேஷனோட ஆக்சுவல் மீனிங். சரியா? ஆக்சலரேஷன் 2 மீட்டர் per second என்ன? வெலாசிட்டி இருக்குல்ல, அது வந்து
சாரி acceleration unit is meter per second square. ஒருவேளை இப்படி கொடுத்துருக்காங்க acceleration a equals to 2 meter per second square னு கொடுத்துருந்தாங்கன்னா then அது என்ன மீன் பண்ணுது? It just simply means that velocity of the object changes by 2 meter per second for every 1 second. சரியா? ஒரு செகண்ட்ல அந்த ஆப்ஜெக்டோட velocity 2 meter per second மாறுதான். சரியா? அடுத்த செகண்ட்ல இன்னொரு 2 meter per second மாறும். அதுக்கு அடுத்த செகண்ட்ல இன்னொரு 2 meter per second மாறும். and இது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சலரேஷனோட டைரக்ஷனை பொறுத்து இருக்கு. அதை நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. velocity gets affected only when there is a force. okay, forceனா ஒன்றும் இல்லை, ஆக்சலரேஷன் தான். because we know wherever a force is there will be an acceleration. ஏன்? ஏன்னா நியூட்டன் தான் சொல்லியிருக்காரு force is equals to mass into acceleration அப்படின்னு சொல்லிட்டு. so acceleration is equals to F by m. சரியா? ஸோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷன் இருக்கும். ஆக்சலரேஷன் இருந்தால் வெலாசிட்டி அஃபெக்ட் ஆகும். சரியா? ஓகே, நவ் இந்த ஆக்சலரேஷனோட மீனிங்க்கு வருவோம். இந்த இடத்துல பாருங்க, இனிஷியலி ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டி 10 மீட்டர் per second. சரியா? அண்ட் there is an acceleration of 2 meter per second square acting for 3 seconds. okay, 3 செகண்டுக்கு acceleration வந்து ஆக்ட் ஆகுதான் சேம் டைரக்ஷன்ல. ஓகே, வெலாசிட்டியோட டைரக்ஷனும் இப்படி தான் இருக்கு, ஆக்சலரேஷனோட டைரக்ஷனும் இப்படி தான் இருக்கு. சரியா? ஓகேண்ணா, இப்போ என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிள். ஆக்சலரேஷன்னா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, இந்த இடத்துல வெலாசிட்டி ஆப்ஜெக்ட்ல இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா increase ஆகும். ஏன்? because we know whenever velocity and acceleration are along same direction, particle என்ன ஆகும்? speed up ஆகும் இல்லையா? ஆமாண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் ஆகிட்டே போகும்னா. ஸோ இனிஷியலி 10 மீட்டர் per second இருக்கா, ஒரு செகண்ட் கழிச்சு 2 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? ஏன்னா ஆக்சலரேஷன் 2 மீட்டர் per second ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் velocity by time. சரியா? ஸோ என்ன ஆகுது? ஒரு செகண்டுக்கும் 2 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் வெலாசிட்டி ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷனில் இருக்குண்ணா. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல 10 மீட்டர் per second இருக்கா, அடுத்த 1 செகண்டில் 2 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகி 12 மீட்டர் per second ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த செகண்டில் இன்னொரு 2 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகி 14 மீட்டர் per second ஆகும். அண்ட் அடுத்த செகண்டில் இன்னொரு 2 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகி 16 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகும்டா. இதுதான் நம்மளோட வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கான்செப்ட். ஓகே, ஸோ நம்மளோட கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, v is equals to u plus at. அதை இப்படி தான் டெரிவே பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி தேவை, கண்டுபிடிச்சிடுவோமா? இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? ஆனால் ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி 10 ப்ளஸ் வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? ஆனால் ப்ளஸ் டைரக்ஷனில் போகுது, பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது. ஸோ ப்ளஸ் 2 இன்டூ எவ்வளோ நேரத்துக்கு ஆக்ட் ஆகுது? 3 செகண்ட்ஸுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ 10 plus 2 into 3 என்ன வரும்? 16 மீட்டர் per second வரும் இல்லையா? அதே 16 மீட்டர் per second தானே ஆக்சுவலி, தெரியுதா இங்கே? அதே 16 மீட்டர் per second தானே இங்கே வந்திருக்கு. ஆமாண்ணா. ஸோ இப்படி தான் நம்மளோட கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனே வந்துச்சு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கான்செப்டே இவ்வளோ தான். சரியா? ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சரி, இப்போ ஒருவேளை velocity of the object right hand side இருக்கு and acceleration of the object இப்படி left hand side இருக்கு அப்படின்னா then என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிள். பார்ட்டிகல் ஸ்லோ டவுன் ஆகும். பாருங்களேன், இனிஷியலி அட் டைம் t equals to 0 பார்ட்டிகல் கிட்ட 10 மீட்டர் per second வெலாசிட்டி இருக்கா, அண்ட் ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதா? ஒன்றும் இல்லை, அடுத்த 1 செகண்ட்ல 2 மீட்டர் per second வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். பட் ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால velocity of the object decreases. ஓகே, இங்க 10 இருக்கா, 2 மீட்டர் per second டிக்ரீஸ் ஆகும் அடுத்த செகண்ட்ல. ஓகே, you will have 8 மீட்டர் per second and அடுத்த செகண்ட்ல இன்னொரு 2 மீட்டர் per second டிக்ரீஸ் ஆகும்டா. 6 மீட்டர் per second அடுத்த செகண்ட்ல இன்னொரு 2 மீட்டர் per second டிக்ரீஸ் ஆகி ஃபைனலா 4 மீட்டர் per second வரும். இதுதான் நம்மளோட கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ல படிச்சிருப்போம். v is equals to u plus at போடுங்க. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? ஆனால் 10. அண்ட் ஆக்சலரேஷன் எப்படி? ஆனால் ஆக்சலரேஷன் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ -2 நீங்கள் போடணும். சரியா? ஸோ ப்ளஸ் -2 இன்டூ 3 செகண்ட்ஸுக்கு ஆக்ட் ஆயிருக்கு. என்ன வரும்? 10 - 6 ஈக்குவல்ஸ் டு 4 மீட்டர் per second. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 4 மீட்டர் per secondனு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கா? அவ்வளோதான்டா. ஓகே, இது புரிஞ்சுதுன்னா வெல் அண்ட் குட். புரியல அப்படின்னா there is no issues.
சரியா? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஐயோ அண்ணா சொல்கிறதுலாம் நமக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீவிசிட் அவர் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். இன்னும் டீட்டெயில்டாக மோர் தென் 10-15 மினிட்ஸுக்கு ஜஸ்ட் இந்த கான்செப்டை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சரியா? நான் திரும்பி அது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன்னா இட்ஸ் ஜஸ்ட் டோட்டலி டைம் வேஸ்ட். ஒரு இடத்துல நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நான் எப்போ ரெஃபர் பண்ண சொல்கிறேனோ யூ கைஸ் ஹாவ் டு கோ பேக் அண்ட் ரெஃபர் இட் அண்ட் கம் பேக். சரியா? ஓகே. பிகாஸ் நம்ம இப்படி முடிச்சே 6 hours 7 hours போகுது. நான் ஒவ்வொரு லெக்சர்லையுமே அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தென் கண்டிப்பாக நம்மளால் இப்போதைக்கு சாப்டரை கவர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் ரொம்பவே டீட்டெயில்டாக மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி, கான்செப்ட் ஆஃப் ஆக்சலரேஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிட்டு வந்துடுங்க. சரியா? ஓகேடா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டைமென்ஷன் மோஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதுதான் பசங்களா 2 டைமென்ஷனல் மோஷன். ஒரு பால் இருக்குது. ஓகே. அதை நம்ம என்ன பண்ணுறோம், சம் வெலாசிட்டியோட தூக்கி போடுறோம். பட் இப்படி ஹரிசான்டலாகவும் தூக்கி போடாமல் வெர்டிகலாகவும் தூக்கி போடாமல் ஹரிசான்டல்ல இருந்து சம் ஆங்கிள் இப்படி டில்ட் பண்ணி தூக்கி போடுறோம். ஸோ தூக்கி போட்டால் என்ன ஆகும், இப்போ இந்த பென் இருக்குது, இது வந்து நான் இப்படி தூக்கி போடுறேன். சரியா? இப்படி தூக்கி போடுறேன். என்ன ஆகும், ஆனால் இந்த பென் வந்து இப்படியே போகும். தென் டாப்புக்கு இப்படி போயிட்டு ஒரு ஹைட் போகும். இப்படி ஒரு ஹைட் போயிட்டு தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து விழுந்துரும்னா திஸ் இஸ் யோர் 2D மோஷன். இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? இல்லைண்ணா இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சின்ன வயசுலேயே பால் எல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுருப்பீங்க. பிகாஸ் வி யூஸ் டு ப்ளே ஹை த்ரோ அண்ட் ஆல். எங்களோட ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock வந்து ஸ்கூல் முடிஞ்சிடும். தென் ஒரு 4:10 கிரவுண்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஸ்டெம்பர் பால் இருக்கும். அதை வந்து யார் ஹைட்டாக தூக்கி போட்டு பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி ஹை த்ரோ விளையாடுவோம். ஸோ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பால் வந்து இப்படி தூக்கி போடுவீங்க. இப்படியே போகும் ஒரு மேக்ஸிமம் ஹைட் போயிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். அழகாக நீங்கள் கால்குலேட் பண்ணி போய் கையை நீட்டுவீங்க, உங்கள் கைக்குள்ளேயே வந்து பால் விழுகும். சரியா? ஓகே. லெட்ஸ் அஸ்யூம் கைக்குள்ளே விழுகுதுன்னு சொல்லிட்டு, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கையை அங்கே வைப்பேன், பால் போய் அங்கே விழுகும். சரியா? ஓகே. திஸ் இஸ் யோர் 2D மோஷன். ஓகே. என்ன நடக்குது 2D மோஷனில்? ஆனால் பொசிஷன் ஆஃப் த பால் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்லையும் சேஞ்ச் ஆகுது, ஒய்லையும் சேஞ்ச் ஆகுது. நான் பாலை இப்படி தூக்கி அடிக்கிறப்ப பால் வந்து எக்ஸ் டைரக்ஷன்லையும் இப்படி முன்னாடி போகுது, ஒய் டைரக்ஷன்லையும் இப்படி மேலே போகுது. தென் அப்படியே கொஞ்சமாக கீழே வந்து அழகாக அந்த பையனோட கையில் போயிட்டு உட்காந்துருது. ஓகேவா? திஸ் இஸ் யோர் 2 டைமென்ஷன். அண்ட் 2 டைமென்ஷனில் 2 டைமென்ஷன், அதாவது எக்ஸ்லையும் சரி ஒய்லையும் சரி டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ அதனால் நம்மளோட கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்லாம் 2 இதுக்குமே அப்ளை பண்ணணும். அலாங் எக்ஸும் அப்ளை பண்ணணும், அலாங் ஒய்யும் அப்ளை பண்ணணும். ஏன்னா நல்லா பாருங்க, சி நம்மளோட எக்ஸில் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? ஆமாண்ணா, இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஸோ தெர் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் எக்ஸ். ஓகே. அட் த சேம் டைம் நல்லா பாருங்கள், ஒய்லையும் இங்கேருந்து இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. தெர் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய். அண்ட் அதே மாதிரி வெலாசிட்டியும் பாருங்க, இப்படி இருக்கா? இந்த வெலாசிட்டியை என்னால் ரிசால்வ் பண்ண முடியும். எக்ஸ் ஆக்சிஸ் அலாங்கா, ஒய் ஆக்சிஸ் அலாங்கா. எப்படி பண்ணலாம்? நம்மளோட வெக்டர்ஸ் லெக்சரில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். தீட்டாக்கு அலாங் ரிசால்வ் பண்ணால் யூ காஸ் தீட்டா அண்ட் தீட்டாக்கு பெர்பெண்டிகுலரா, அதாவது ஆப்போசிட்டில் இப்படி ரிசால்வ் பண்ணால் தட் வில் பி யூ சைன் தீட்டா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ நல்லா பாருங்கள், எக்ஸ் காம்போனண்ட்டுக்கு அலாங் ஒரு வெலாசிட்டி இருக்குது, ஒய் காம்போனண்ட்டுக்கு அலாங் ஒரு வெலாசிட்டி இருக்குது. இந்த மாதிரி 2 டைரெக்ஷன்லேயுமே வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளோட 2 டைமென்ஷனல் மோஷனில் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனுமே நம்ம 2 டைரக்ஷனுக்குமே அப்ளை பண்ணுவோம். ஓகே. ஸோ நல்லா பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங் தனியாக அப்ளை பண்ணுவோம், ஒய் ஆக்சிஸ்க்கு அலாங் தனியாக அப்ளை பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் 2 டைரக்ஷன்லையுமே வெலாசிட்டியும் இருக்குது, 2 டைரக்ஷன்லையுமே நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஓகே. ஸோ த ஈக்குவேஷன்ஸ் ஆர் லைக் திஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங் அப்ளை பண்ணும்போது விஎக்ஸ்னா என்ன? த ஃபைனல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஎக்ஸ். யூஎக்ஸ்னா என்ன? இனிஷியல் வெலாசிட்டி அலாங் x direction plus ax னா என்ன? acceleration along x direction into time. அதே மாதிரி தான் displacement along x direction is equals to initial velocity along x direction into t plus half into acceleration along x direction into t square. Similarly x axis க்கு 3 ஈக்குவேஷனும் தனியாக அப்ளை பண்ணலாம், y axis க்கு தனியாக 3 ஈக்குவேஷனும் அப்ளை பண்ணலாம். புரிஞ்சுதா? அவ்வளோதான்டா 2 டைமென்ஷனல் மோஷனு. என்ன போன வாட்டி ஒரே
டைப்பில் அப்ளை பண்ணோம் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இல்லையா, v is equals to u plus 18 போட்டோம். இங்கே 2 டைமென்ஷனில் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸுக்கு தனியாக ஒய்க்கு தனியாக அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த வெக்டர்ஸ் இருக்குல்ல, வெக்டர்ஸை ரிசால்வ் பண்ண தெரிஞ்சினாலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, பட் அதுக்குன்னு அப்படியே நம்ம விட்டுற போகிறது இல்லை, ரொம்பவே டீட்டெயிலாக போயிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் யுவர் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் பசங்களா. அதாவது கிரவுண்டில் நிற்கிறேன், பாலை தூக்கி போடுறேன், அது பறந்து திரும்பி கிரவுண்டுக்கே வருது. ஓகே, ஆனால் கிரவுண்டுக்கு தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய கேசஸ் இருக்குது. நம்ம பாலை தூக்கி போட்டு அது போயிட்டு செகண்ட் ஃப்ளோருக்குள்ளே விழுகிற மாதிரி ஒரு சில கேசஸ் இருக்குது. இல்லை நம்ம பாலை தூக்கி போடுறோம், அதை ஏர்பிளேனில் வந்து யாராவது பிடிச்சிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. இப்போதைக்கு we are going to discuss a very simple and most important case, ground to ground projection. ஓகே, ப்ரொஜெக்ஷன்னா தூக்கி போடுறது, சரியா? ஸோ நான் கிரவுண்ட்லேருந்து பாலை தூக்கி போடுறேன், அந்த பால் அப்படியே போகுது, அப்புறம் அழகாக வந்து கீழே கிரவுண்ட்லேயே விழுகுது. இதை தான் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த பாலை லான்ச் பண்ணுறேன்ல, இது இப்படியே போகும் போயிட்டு ஒரு இடத்துல விழுகும். ஓகேவா? ஸோ இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்டா. நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பாலை தூக்கி போடுறோம்ல, அது எவ்வளோ தூரம் தள்ளி போய் விழுகுது. ஓகே, அதை தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இந்த பாலை தூக்கி போட்டோன்னே அது ஒரு மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணோம்ல. ஆமாம், நான் மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆனோடனே திரும்பி கீழே வந்துடும். அந்த மேக்ஸிமம் ஹைட்டை Hmax அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ த மேக்ஸிமம் ஹைட் இஸ் நோன் அஸ் Hmax. அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்னன்னு சொல்லி மோஷன் இன் 1D படித்த எல்லாருக்குமே ரொம்பவே டீட்டெயில்டாக தெரியும். என்னது அண்ணா, டோட்டலாக இந்த பால் எவ்வளோ நேரம் மேலே இருந்திருக்கு, கிரவுண்டுக்கு மேலே இந்த மாதிரி ஏரில் எவ்வளோ நேரம் இந்த பால் இருந்திருக்கு, அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவோம். ஸோ கொஷின் யூஸ்வலி ரிவால்வ்ஸ் அலாங் தீஸ் 3 டாபிக்ஸ், சரியா? அதாவது இது மூணில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஹைட்டு கேட்பாங்க, ரேஞ்ச் கேட்பாங்க, டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்பாங்க. இது போக எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா அட் டைம் t = 2 செகண்ட் பார்ட்டிகளோட பொசிஷன் எங்க, அட் டைம் t = 5 செகண்ட் அந்த பார்ட்டிகளோட டோட்டல் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்களே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் வித் ஃபார்முலா அண்ட் வித்தவுட் ஃபார்முலா எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன், சரியா? ஓகேடா, நவ் லெட்ஸ் அனலைஸ் யுவர் 2D மோஷன். ஓகே, இவ்வளோ நேரம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன நடக்குது? ஓகே, நீங்கள் கேட்கணும், ஆனால் ஏன் தூக்கி போட்டோன்னே பால் ஒரு ஹைட்டுக்கு போயிட்டு தென் கீழே வருது, ஏன் அந்த பால் அப்படியே போயிட்டே இல்லை? இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கணும், சரியா? அந்த பாலை தூக்கி போடுறோம், ஏன் அந்த பால் அப்படியே பறந்து ஸ்பேஸுக்கு போக மாட்டேங்குது, ஏன் திரும்பி கிரவுண்டுக்கு வருது, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த பாத் ஃபாலோ பண்ணுது, இது எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷனை ரொம்பவே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். யாராவது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியும் 2 டைமென்ஷனில் மோஷன் இருக்குது, அதாவது 2 டைரெக்ஷன், எக்ஸ் டைரெக்ஷன்லேயும் ஒரு மோஷன் இருக்குது, ஒய் டைரெக்ஷன்லேயும் ஒரு மோஷன் இருக்குது. லெட்ஸ் ட்ரை டு ரிசால்வ் தி வெலாசிட்டி அலாங் தோஸ் 2 டைரக்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது இப்போ நம்மளோட வெலாசிட்டி எப்படி இருக்குது, ஆனால் சம் ஆங்கிளில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெலாசிட்டியை 2 டைரக்ஷனுக்கு அலாங்காக ரிசால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு யூ இருக்கா, இதை ஹரிசான்டல் காம்பனண்ட் தீட்டாக்கு அலாங்காக ரிசால்வ் பண்ணால் என்ன வரும்? that will simply be equals to u cos theta. இப்போ தானே சொல்லி கொடுத்தீங்க. ஓகே, ப்ளீஸ் ரெஃபர் யுவர் வெக்டர்ஸ் லெக்சர், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வெக்டரை தீட்டா இருக்க சைடு இப்படி ரிசால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், that will be equals to u cos theta. ஓகே, அண்ட் இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டா, அதாவது இந்த வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இந்த ஹரிசான்டல் காம்பனண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக அப்படி ரிசால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், that will be equals to your u sin theta. ஓகே, கொஞ்சம் நல்லா பாருங்க, நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? ஆனால் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் வில் பி லைக் திஸ் அண்ட் நம்மளோட ஒய் ஆக்சிஸ் வில் பி லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்க u cos thetaங்கிறது என்னது? தட் இஸ் your horizontal component or x component of the velocity. சரியா? x directionல இருக்க velocity u cos theta and y directionல இருக்க velocity u sin theta டா. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இந்த வெலாசிட்டி இருக்குல்ல u cos theta, இதுதான் இந்த பாலை வந்து என்ன பண்ணுது எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணி கொண்டு போகுது. ஓகே, இந்த பால் எக்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு இந்த u cos theta வெலாசிட்டி தான் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் y டைரக்ஷன்ல இந்த பால் வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு நம்மளோட u sin theta வந்து ஹெல்ப் பண்ணுதுடா. சரியா? ஸோ u cos thetaங்கிறது எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்க வெலாசிட்டி, எக்ஸ்ல பால் மூவ் ஆகுறதுக்கு இந்த u cos theta தான் ஹெல்ப் பண்ணுது. y டைரக்ஷன்ல பால் மூவ் ஆகுறதுக்கு இந்த u sin theta தான் பசங்களா ஹெல்ப் பண்ணுது. I hope this is clear. Okay. So let's list down everything in your next page. Okay வா? அதாவது the x component of velocity is simply equals to u cos theta. Okay, very important. ஒன்னொன்னா சொல்லித்தரேன். Next, the y component of velocity is simply equals to your u sin theta. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம். ஓகே, நீங்களே சொல்லுங்க எந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும். சரியா? ஆக்சலரேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த பால் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஆனா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க மோஷன் இன் 1 டைமென்ஷன்லயும் சரி, மோஷன் இன் 2 டைமென்ஷன்லயும் சரி, நம்ம என்ன அசியூம் பண்ணிக்குவோம், ஏரே இல்ல அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ தேர் வில் பி நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். சரியா? ஸோ ஏர்னால எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை, டிராக் ஃபோர்ஸ் கிடையாது. சரி, வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? அண்ணா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, which is nothing but your gravitational force. அண்ணா your gravitational force இல்லையா? ஆமாண்ணா. அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? அண்ணா டுவார்ட்ஸ் த எர்த் வந்துட்டு ஆக்ட் ஆகும்ண்ணா. தி gravitational force acts towards your earth. ஓகே, அண்ட் இந்த ஃபோர்ஸ்னால வர ஆக்சலரேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆனா the acceleration caused due to this force is simply equals to acceleration due to gravity and small g ஆல ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆமாண்ணா. ஓகே, ஸோ அந்த acceleration due to gravityயோட டைரக்ஷன் எப்படி? ஆனா டவுன்வர்ட்ஸ். ஓகே, டவுன்வர்ட்ஸ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, there is an acceleration only towards your downward direction. கீழே பார்த்து மட்டும்தான் ஆக்சிலரேஷன் இருக்கு, ஹரிசான்டலாக எந்த ஒரு ஆக்சிலரேஷனும் கிடையாது. இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர். இது புரிஞ்சிச்சுன்னா போதும். சரியா? இது புரிஞ்சிச்சு இல்லை? எடுத்து என்ன பண்ணோம், பாலை கீழே இழுக்கும். சரியா? கிராவிடேஷனல் புல் பண்ணோம். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஆக்சிலரேஷன் உண்டாகும். அண்ட் ஸோ இந்த பால் மேலே ஒரே ஒரு ஆக்சிலரேஷன் தான் ஆக்ட் ஆகுது, அந்த ஆக்சிலரேஷனும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. மற்றபடி ஹரிசான்டல் டைரக்ஷனில் எந்த ஆக்சிலரேஷனும் இல்லை. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எந்த டவுட்டும் இல்லையே? அவ்வளோதான் பசங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதாவது there is an acceleration only along y direction which is equals to minus g. ஆனால் ஏன் மைனஸ் ஜி? பிகாஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் வருது, மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ் இல்லையா? டவுன்வர்ட் டைரக்ஷனில் வரதுனால மைனஸ் ஜி. அண்ட் தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் தான், ஜீரோ. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, there is no acceleration along your x direction. நீங்களே சொல்லுங்க, x டைரக்ஷன்ல ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா? இல்லை, நான் x டைரக்ஷன்ல எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லை, அப்போ x டைரக்ஷன்ல எந்த ஆக்சிலரேஷனும் கிடையாது. ஓகே, there is an acceleration only along your y direction. ஓகே, இது புரிஞ்சுது இல்லை? இப்போ என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நமக்கு தெரியும் ஆக்சிலரேஷன் ஒன்று இருந்தால் தான் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். சின்ஸ் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0, your velocity along x component remains the same throughout your motion da. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, the velocity along x direction remains same throughout your 2D motion. ஓகேவா? I hope this is clear. ஸோ என்டையர் மோஷனில் நம்மளோட எக்ஸ் வெலாசிட்டி மாறவே மாறாதான். ஏன்? ஏன்னா எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷனே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒய் வெலாசிட்டி மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறும்னா, ஏன்னா சம் ஆக்சிலரேஷன் இருக்குது. ஸோ we know that velocity along y direction changes. ஏன்? ஏன்னா ஒய் டைரக்ஷனில் ஒரு ஆக்சிலரேஷன் இருக்குது. ஸோ வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், பட் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் சேஞ்சே ஆகாதுடா. ஓகே, அதாவது இந்த இடத்துல இந்த பாலோட எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி எவ்வளோ? யூ காஸ் தீட்டாவா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே. ஓகே, அதாவது இந்த இடத்துலையுமே
பாலோட வெலாசிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா u cos theta தான். ஓகே ஓகேண்ணா. அப்போ இந்த இடத்துல அந்த இடத்துலையும் u cos theta தான். அண்ட் இந்த இடத்துல அண்ணா இந்த இடத்துலையும் u cos theta தான். த்ரூ அவுட் யுவர் மோஷன், சரியா, என்டையர் 2D மோஷனில் நம்மளோட எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி மாறவே மாறாது பசங்களா, சரியா, இப்படி தான் இருக்கும் u cos theta. தென் இந்த இடத்துலையும் பாலோட ஹரிசாண்டல் வெலாசிட்டி எவ்வளோ u cos theta, அண்ட் இந்த இடத்துலையும் பாலோட ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos theta, அண்ட் இங்கேயும் u cos theta. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, த்ரூ அவுட் யுவர் மோஷன் தி வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா, சரியா, புரிஞ்சுதா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வாட் அபவுட் y வெலாசிட்டி? நல்லா பாருங்க, வெலாசிட்டி வந்து மேலே பார்த்து இருக்கு, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழே பார்த்து இருக்கு. வெலாசிட்டி மேலே, ஆக்சிலரேஷன் கீழே, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்ட்டிகிள் ஸ்லோ டவுன் ஆகும். அது எப்படி நான் சொல்கிறீங்க, அதுக்கு தான் இந்த இடத்துல டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன ஆகும், வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் வேறு டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி கம்மியாயிட்டே வரும், ஒரு அளவுக்கு மேலே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இப்படியே இன்னொரு 2 செகண்ட்ஸ் அப்ளை பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் ஆகிட்டு தென் திரும்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி ஸ்பீட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமாண்ணா. இதெல்லாம் நல்லா புரியணும்னா யூ ஷுட் ரெஃபர் யுவர் ஒன் டைமென்ஷன் மோஷன் படிக்காமல் அது பார்த்தீங்கன்னா இது புரியாது. ஓகே சரி, நவ் லெட்ஸ் கண்டினியூ திஸ். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், ஆனால் இனிஷியலி y டைரக்ஷனில் வெலாசிட்டி மேலே பார்த்து இருக்கு, ஆக்சலரேஷன் கீழே பார்த்து இருக்கு. ஸோ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்ட்டிகிள் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ வெலாசிட்டி இருக்கா. நெக்ஸ்ட் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிளோட வெலாசிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகே, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிளோட வெலாசிட்டி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல, திஸ் இஸ் யோர் டாப் மோஸ்ட் பாயிண்ட். This is your topmost point. Topmost pointல y velocity இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெலாசிட்டி கம்மியாகிட்டே போயிட்டு டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல y வெலாசிட்டி 0 ஆகிடும். ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அவ்வளோதான்டா, 2D மோஷன் முடிஞ்சிச்சு. என்ன ஆகுது அண்ணா, இனிஷியலி y டைரக்ஷனில் மேலே இவ்வளோ வெலாசிட்டி இருக்குது, பட் ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெலாசிட்டி கம்மியாயிட்டே வந்து அட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட velocity along y direction will be 0. then அதுக்கப்புறம் என்ன ஆகும், கீழே வர இப்போ என்னாச்சு, வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு அண்ட் ஆக்சலரேஷன் கீழே நோக்கி இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைரக்ஷனில் பார்ட்டிகல் ஸ்பீடப் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ ஸ்பீடப் ஆகிட்டே போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், இந்த பொசிஷனில் டவுன்வர்ட் வெலாசிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தென் கிரவுண்டை மோதுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் வெலாசிட்டி அட்டைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து கிரவுண்டில் விழுந்துரும்டா. ஓகேவா, புரியுதா? அவ்வளோதான். திரும்பி ஒரு வாட்டி ரீகேப் கொடுக்குறேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாலை சம் வெலாசிட்டி ஓட லான்ச் பண்ணுறோம் அண்ட் அந்த வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல்ல இருந்து சம் ஆங்கிள் டில்ட் ஆகி இருக்கு. ஓகேவா, ஸோ அப்படி லான்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஆனால் அந்த பால் வந்து இப்படியே போகும், அப்புறம் அப்படியே கீழே வந்துடும். ஓகே, ஏன் அப்படியே போயிட்டு இப்படியே கீழே வருது, ஆனால் ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்ல ஒரு வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டிக்கு 2 காம்பனன்ட் இருக்குது. ஒன்று அலாங் எக்ஸ் காம்பனன்ட், இன்னொன்று அலாங் ஒய் காம்பனன்ட். ஓகேவா, ஒய் டைரக்ஷன்லேயும் இருக்குது, எக்ஸ் டைரக்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குல்ல வெலாசிட்டி, அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லையா. ஓகே, த்ரூ அவுட் யுவர் மோஷன் இந்த எக்ஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கு. ஏன், பிகாஸ் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஓகே சரி, ஓகேண்ணா புரியுது. அப்போ அந்த ஒய் டைரக்ஷனுக்கு அலாங் இருக்குல்ல வெலாசிட்டி, அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஒய் வெலாசிட்டி மேலே பார்த்து இருக்கு அண்ட் தி ஆக்சலரேஷன் கீழே பார்த்து இருக்கு. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெலாசிட்டி கம்மியாயிட்டே வரும். ஒரு மொமெண்ட்டில் என்ன ஆகும், 0 ஆகிடும். ஓகே, அதை தான் சொல்லியிருக்கேன். என்ன ஆகுது, இந்த வெலாசிட்டி கம்மியாயிட்டே வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல 0 ஆயிடுதான். y velocity becomes 0 at your top most point. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்து கிரவுண்ட்ல வந்து விழுந்துருதுடா.
ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அவ்வளோதான் நம்மளோட 2 டைமென்ஷனல் மோஷன். இது மட்டும் புரிஞ்சா போதும், கொஷின்லாம் சால்வ் பண்ண வைக்க வேண்டியது என் கடமை. சரியா? இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இஃப் யூ கைஸ் ஸ்டில் டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தென் ப்ளீஸ் ரீவாட்ச் திஸ் ஒன்ஸ் அகைன். சரியா? ரொம்பவே சிம்பிளிஃபைடு வெர்ஷனில் சொல்லி தந்திருக்கேன். ஸோ திரும்பி ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக புரியும். அப்படியும் புரியல அப்படின்னா தென் யூ ஆர் வெல்கம் இன் கமெண்ட் செக்ஷன். போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். சரியா? ஓகேடா, சூப்பர். நெக்ஸ்ட்டு let's talk about some very important points. நல்லா பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல டோட்டல் வெலாசிட்டி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆனால் at this point the total velocity, இந்த பாயிண்ட்ல சொல்கிறேன், total velocity is equals to u cos theta in I direction. So u cos theta I cap plus u sin theta j cap. இல்லையா? ஆமாண்ணா. u cos theta I cap plus u sin theta j cap. ஓகே, சரி. இந்த பொசிஷனில் வெலாசிட்டி கேட்டால், ஆனால் இந்த பொசிஷன்லையும் u cos theta I cap plus y டைரக்ஷனில் சம் வெலாசிட்டி இருக்குது, சம் வெலாசிட்டி இன்டூ j cap. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா your total velocity will be u cos theta into I cap plus something into j cap. சரியா? ஓகே, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே டோட்டல் வெலாசிட்டி வந்து இப்படி தான் இருக்குது. பட் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க. டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன? ஆனால் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல y டைரக்ஷனில் வெலாசிட்டியே இல்லை. ஸோ அட் திஸ் டாப் மோஸ்ட் பாயிண்ட், ஓகே, your net velocity is simply equals to u cos theta into I cap. பசங்களா, சரியா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல டோட்டல் வெலாசிட்டி என்ன? ஆனால் at your top most point your total velocity is simply u cos theta into I cap. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் எப்படி இருக்கு? ஆனால் நமக்கு தெரியும், த்ரூ அவுட் யுவர் மோஷன் ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. இல்லையா? ஆமாண்ணா. அதாவது இங்கேயும் சரி, தென் இங்கேயும் சரி, தென் இங்கேயும் சரி, எல்லா இடத்துலையுமே த்ரூ அவுட் யுவர் மோஷன் தி ஆக்சலரேஷன் ஆக்ட்ஸ் டுவார்ட்ஸ் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே, பட் இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட நெட் வெலாசிட்டி இருக்குல்ல, டோட்டல் வெலாசிட்டி, அதோட டைரக்ஷன் என்ன? ஆனால் இப்போ தான் சொன்னீங்க, டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இந்த டோட்டல் வெலாசிட்டி இருக்குல்ல, அதோட டைரக்ஷன் இஸ் அலாங் I cap. அண்ட் ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் என்ன? ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் இஸ் டவுன்வர்ட். ஸோ இது ரைட் சைடு இருக்குது, இது டவுன்வர்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. ஓகே, ஸோ த்ரூ அவுட் திஸ் மோஷன் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் இந்த ஃபினாமினான் இருக்கு. என்ன? நம்மளோட டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல டோட்டல் வெலாசிட்டி, ஓகே, நெட் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கு. இப்போ புரிய முடியுதா? ஐ மீன் கிராஸ் பண்ண முடியுது இல்லை? இந்த இடத்துல பாருங்க, நெட் வெலாசிட்டி அலாங் திஸ் டைரக்ஷன், தி டோட்டல் ஆக்சலரேஷன் இஸ் அலாங் திஸ் டைரக்ஷன். ஸோ அட் டாப் மோஸ்ட் பாயிண்ட் your y component velocity is 0. சரியா? there is no velocity along y direction and your total velocity and acceleration are perpendicular to each other. சரியா? புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான்டா. ஸோ 2 டைமென்ஷனல் மோஷன் உங்களுக்கு புரிஞ்சுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எப்படி கொஷின் சால்வ் பண்ண போகிறோன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பேசணும்ல, இது எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இங்கே கம்பைல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் யுவர் எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி? சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு யூ காஸ் தீட்டா. நெக்ஸ்ட், வாட் இஸ் யுவர் ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி? ஆனால் யூ சைன் தீட்டா. Okay, next, what is your acceleration along x direction? Ana acceleration along x direction is 0 na, எந்த ஃபோர்ஸ்மே இல்லை x directionல. So there will not be any change in velocity along x axis. throughout your motion அந்த u cos thetaங்கிறது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், acceleration along y direction என்ன? ஆனால் acceleration along y direction is simply minus g என்ன? ஓகே, ஸோ velocity will change along y axis. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, இனிஷியலி velocity மேலே பார்த்துருந்ததுனால போக 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 கம்மியாயிட்டே இருந்துச்சு. தென் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகி கீழே வந்து பால் விழுந்துச்சு. ஓகேவா? சூப்பர். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், at top of the projectile the total velocity is u cos theta into I cap. x directionல தான் total velocity இருக்கு. இது புரிஞ்சுது நமக்கு. and the velocity along y direction is 0. சரியா? ஏன்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன ஆகுது? அந்த ஆக்சிலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகி டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல y டைரக்ஷன்ல வெலாசிட்டியே இல்லை. and very important observation,
at the topmost point, the net velocity and net acceleration both are perpendicular to each other. ஓகேவா, புரிஞ்சுதா? ஏன்னா டோட்டல் வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, டோட்டல் ஆக்சிலரேஷன் ஒய் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 degrees. ஓகே, புரிஞ்சுதில்ல? சூப்பர்டா. நவ் லெட்ஸ் குவிக்லி மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், விச் இஸ் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம்ல. ஹச்மேக்ஸ்னா என்ன, டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன, ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. சரியா? தெர் இஸ் நோ கோயிங் பேக். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். ஏன்னா சில கொஷின்ஸில் டேரெக்டாக ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மொட்டை மனப்பாடம் அடிக்க வேணாம். சரியா? நீங்கள் எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஹச் மேக்ஸுங்கிறது எந்த டேரக்ஷனில் இருக்கும். ஆனால் ஹச் மேக்ஸுங்கிறது ஒய் டேரக்ஷனில் இருக்கும்ண்ணா. ஓகே, ஒய் டேரக்ஷனில் தான் ஹைட்டு கவர் ஆகுது. ஓகே, அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு ஆமாண்ணா, பால் வந்து மேலே ட்ராவல் பண்ணுது. ஓகே, அதுவும் ஒய் ஆக்சஸ் கலவங்க தான் கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஏன்? பிகாஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன, ஆனால் மேலே போகிறதுக்கு தேவையான டைம் ஆஃப் அசன்ட் ப்ளஸ் கீழே இறங்குறதுக்கு தேவையான டைம் ஆஃப் டிசன்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ ஒய் ஆக்சஸில் தான் அது டிபெண்ட் ஆகுது இல்லையா? கீழேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைமு, தென் மேலேருந்து கீழே வரதுக்கு எவ்வளோ டைமு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஒய் ஆக்சஸ்க்கெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஹச் மேக்ஸும் சரி, டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் சரி, ஒய் ஆக்சஸ்க்கு அலாங்காக தான் கால்குலேட் பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ ஹச் மேக்ஸோட ஃபார்முலா என்னன்னா, தி வெலாசிட்டி அலாங் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர்ட். ஓகே, யூஒய்னா என்ன, velocity along y direction. Okay, or y component of the velocity. சரியா? இப்படி லான்ச் பண்றோம்ல, அந்த velocityயோட y component என்ன, அததான் uy னு சொல்லுவோம். So Hmax is simply equals to uy squared divided by 2 into ay டா பசங்களா. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ஃபார்முலா லைக் திஸ் இட் செல்ஃப். இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹச்மேக்ஸ்னா என்ன, வெலாசிட்டி அலாங் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2 இன்டூ ஆக்சலரேஷன் அலாங் ஒய் காம்பனன்ட். ஓகேவா? சரி, நமக்கு தெரியும் வெலாசிட்டி அலாங் ஒய் காம்பனன்ட்ங்கிறது u sin theta and தி ஆக்சலரேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன்ங்கிறது சிம்பிளி g. ஆனால் மைனஸ் g இல்லையா? தேவையில்லை. சரியா? நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளி ஒய் டைரக்ஷனில் என்ன ஆக்சலரேஷன் கேட்டால் சைன் இல்லாமல் ஜியை மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ அதை எடுத்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? ஆனால் uy ஸ்கொயர்டா, ஸோ u sin theta the whole ஸ்கொயர் பண்ணோம்னா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta வரும். அதுதான் இங்கே இருக்கு. டிவைடட் பை 2 இன்டூ ஆக்சலரேஷன் அலாங் y டைரக்ஷன் என்ன, சிம்பிளி g. ஸோ உள்ள போட்டுருங்க. ஸோ your maximum height reached by the projectile is simply equals to u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta divided by 2g. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, uy ஸ்கொயர் பை 2ayயும் ஞாபகம் வச்சுக்கணும், அண்ட் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta பை 2gயும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அண்ட் யூ நீட் நாட் வரி அபவுட் த டெரிவேஷன்ஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா. நீங்கள் இதை நினச்சி பெருசாக எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அபவுட் டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 into velocity along y direction divided by acceleration along y direction. Okay, velocity along y direction என்ன, u sin theta, acceleration along y direction என்ன, g. உள்ள போட்டோம்னா என்ன வரும், 2u sin theta by g. ஓகேவா? hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா. இப்போ இதை ஒன் டைமென்ஷனல் மோஷனோட ரிலேட் பண்ணி காட்டவா நான்? இதை அப்படியே ஏன் உங்களை இந்த மாதிரி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன், uy ஸ்கொயர் பை 2ay ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா, இப்போ இதை நான் அப்படியே ஒன் டைமென்ஷனல் மோஷனோட ரிலேட் பண்ணுறேன் பாருங்களேன். சி, திஸ் இஸ் ஃபார் 1D மோஷன். we know for one dimension என்ன ஆகும், பால் இப்படி இருக்கும். இந்த பாலை வந்துட்டு எப்படி தூக்கி போடுவோம், ஆனால் இப்படி தான் லான்ச் பண்ணுவோம். ஓகே, மேலே பார்த்து தான் லான்ச் பண்ணுவோம். அந்த பால் என்ன ஆகும், இப்படியே போகும் ஒரு டாப் மோஸ்ட் பாயிண்டில் போயிட்டு தென் அப்படியே இப்படி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பால் யூட்டன் போட்ட மாதிரி வரைகிறேன். பட் ஆக்சுவலி பால் இப்படி மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துடும். சரியா? ஒரே ஸ்ட்ரைட் லைனில் மேலே போனோமா கீழே வந்த மாதிரி இருக்கும். யூட்டன்லாம் போட முடியாது. சரி, ஓகேண்ணா. இப்போது நீங்களே சொல்லுங்கள், வாட் இஸ் தி வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன்? அண்ணா இட்ஸ் சிம்பிளி u அண்ணா. சரி, வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன்? அண்ணா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு ஒய் டைரக்ஷன் இன் ஒய் டைரக்ஷன் இஸ் சிம்பிளி g. போட்டுடலாமா உள்ள? இது நமக்கு தெரியும்ல. ஆமாண்ணா, ஃபார் ஒன் டைமென்ஷனல் மோஷன் யோர் வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் is simply equals to u and acceleration along y direction is simply equals to g. ஓகேவா? இதில் யாருக்கு எந்த டவுட்டும் இருக்காதே. ஆமாம், நான் பாலை மேலே தூக்கி போடுறப்ப மேலே பார்த்து தான் தூக்கி போடுவோம். ஸோ வெலாசிட்டி ஒய் டைரக்ஷனுக்கு அலாங்காக தான் இருக்குது. அட் த சேம் டைம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழே பார்த்து தான் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்.
இப்போது இதை அந்த ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்ம ஒன் டைமென்ஷனில் நமக்கு ஒரு ஃபார்முலா வந்துச்சுல்ல, அதே வருதான்னு செக் பண்ணிவிடுவோம். சி Hmax will simply be equals to uக்கு பதிலாக u. So u square by 2g. u squared divided by 2g. ஸோ இதை தானே நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷனில் படித்தோம். ஓகே, இதை தான் நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக ஒன் டைமென்ஷனல் மோஷனில் படித்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல என்ன வரும்? ஆனால் இந்த இடத்துல டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஐக்கு பதிலாக யூ போடுங்க, ஏஒய்க்கு பதிலாக ஜி போடுங்க. என்ன வரும்? ஆனால் 2u by g வரும். இதையும் தானே ஒன் டைமென்ஷனல் மோஷனில் படித்தோம். the total time of flight is 2u by g and time of ascent, time of descentலாம் என்ன? ஆனால் we know that time of flight is simply equals to time of ascent plus time of descent. ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரிய வந்துச்சு? time of ascent is equals to u by g அண்ட் இது ரெண்டும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். மேலே போகிறதுக்கான டைம் வில் பி ஈக்குவல்ஸ் டு கீழே வரதுக்கான டைம். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன வந்துச்சு? டைம் ஆஃப் அசன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ பை ஜி வந்துச்சு. அண்ட் டைம் ஆஃப் டிசன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்சோ யூ பை ஜி அப்படின்னு வந்துச்சு இல்லையா? ஆமாண்ணா. இதெல்லாம் நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷனில் டீட்டெயில்டாக பார்த்தோம். பாருங்கள், இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்முலா மேலே இருக்க மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா 1D மோஷனுக்கும் உங்களால் ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் 2D மோஷனுக்கும் ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியும். இந்த கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப இருக்கும். ஆனால் 1D மோஷனில் ஹச்மாக்ஸோட ஃபார்முலா இது, 2D மோஷனில் எது? சைன் வருமா, சைன் ஸ்கொயர் தீட்டா வருமா, சைன் 2 தீட்டா வருமா? இந்த மாதிரி டவுட்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ஜென்ரல் ஃபார்முலா வாஸ் ஃபவுண்ட் இன் யோர் கோட்டா நோட்ஸ். சரியா? எனக்கு இந்த அளவுக்கு uy ஸ்கொயர் பை 2ay போட்டு தரல. எனக்கு டேரெக்டாக அந்த ஃபார்முலா கொடுத்துட்டாங்க நான் படிக்கும் போதெல்லாம். பட் நான் அந்த மாதிரி நோட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறப்ப தான் எனக்கு இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து கிளிக் ஆச்சு. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு, வாட் அபவுட் யோர் டைம் ஆஃப் அசன்ட் அண்ட் டைம் ஆஃப் டிசன்ட் இன் 2D? We know time of flight is equals to time of ascent plus time of descent and time of ascent is also equals to time of descent. மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சோ அதே டைம் தான் கீழே வரும். மேலே போகிறதுக்கு அரை மணி நேரம், கீழே வரதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். இல்லைனா எவ்வளோ டைமில் மேலே போச்சோ அதே டைமில் கீழேயும் வந்துடும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். we know time of flight is equals to 2uy by ay இல்லையா? ஆமாண்ணா. velocity along y direction divided by acceleration along y direction. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. 2 ஈக்குவல் டேர்ம்ஸா எப்படி எழுதலாம்? uy by ay plus uy by ay. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. என்ன வருது? ஆனால் டைம் ஆஃப் அசன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு uy by ay, டைம் ஆஃப் டிசன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு uy by ay. ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா? சரி. நவ் 2 டைமென்ஷனல் மோஷனில் what is the formula? We know velocity along y direction is simply equals to u sin theta and acceleration along y direction is simply g. So 2-dimensional motion la the velocity along y direction is simply u sin theta and acceleration along y direction is simply g. போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? டைம் ஆஃப் அசன்ட் அண்ட் டைம் ஆஃப் டிசன்ட் ரெண்டுமே ஈக்குவல் டு u sin theta by g அண்ட் டைம் ஆஃப் அசன்ட் அண்ட் டைம் ஆஃப் டிசன்ட்டை டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்லேருந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது எப்படி? ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல பாருங்கள், we know டைம் ஆஃப் அசன்ட் ஆர் டைம் ஆஃப் டிசன்ட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு uy by ay. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த uy by ay தான் டைம் ஆஃப் அசன்ட் அண்ட் டைம் ஆஃப் டிசன்ட் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ என்ன பண்ணுங்கள், அது மட்டும் வேணும்னா இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? ஆனால் uy by ay which is time of ascent or time of descent, they both are simply equals to time of flight divided by 2. ஓகே, அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அண்ட் இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது மேலே போகிறதுக்கான டைம் ப்ளஸ் கீழே வரதுக்கான டைம் அண்ட் இந்த ரெண்டு டைமும் ஈக்குவலாக தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. யூ கேன் அரைவ் வித் தி ஃபைனல் ஆன்சர் எனி டைம். இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லாட்டியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஞ்சுக்கு வருவோம். ரேஞ்சு அதாவது பாலை தூக்கி போடுறோம், அந்த பால் ட்ராவல் ஆகி ஒரு இடத்துல போய் நிற்கிது. நம்ம தூக்கி போட்ட இடத்துல இருந்து அந்த பால் போய் கடைசியாக நின்ன இடம் வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரேஞ்ச் இஸ் given by 2 into velocity along x direction into velocity along y direction divided by acceleration along y direction. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரேஞ்ச் வந்து என்ன ஆகுது? ஆனால் எக்ஸ்லையும் கவர் பண்ணுது, ஒய்லையும் கவர் பண்ணுது டிஸ்டன்ஸ் இல்லையா? ஆமாம், நான் எக்ஸ்ல இவ்வளோ தூரம் போயிருக்கு, ஒய்ல இவ்வளோ தூரம் போயிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள், velocity along x direction into velocity along y direction ரெண்டுமே இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறோம். we know velocity along x direction is u cos theta,
velocity along y direction is u sin theta, acceleration along y direction is simply g. உள்ள substitute பண்ணனும்னு வெச்சுக்கோங்க நமக்கு என்ன வரும் 2 into velocity along x direction க்கு பதிலா u cos theta, velocity along y direction க்கு பதிலா u sin theta, and இப்ப simplify பண்ணுங்க u into u is u square and 2 into cos theta into sin theta. இது என்னது அண்ணா simply sin 2 theta னா sin 2 theta ஓட expansion என்ன அண்ணா sin 2 theta simply equals to 2 sin theta cos theta. அவ்வளவுதான். Okay, so your range r is equals to இந்த 2 sin theta cos theta வை சேர்த்து sin 2 theta எழுதிடுறோம். u into u is u square divided by g. so நீங்க ரெண்டு ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கணும். range r is equals to 2 into velocity along x direction into velocity along y direction divided by acceleration along y direction அப்படின்னு. and நம்ம ground to ground projectileக்கு என்ன ஃபார்முலா that simply equals to simplified formula is u square. என்ன velocityல லான்ச் பண்றீங்களோ that squared into sin of 2 theta. okay, 2 theta னா நம்ம லான்ச் பண்றோம்ல angle theta அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் sin of 2 theta divided by acceleration due to gravity g. okay, now இதே ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு அப்ளை பண்ணி காட்டட்டா ஆனா ஒன் டைமென்ஷனல் மோஷனா ரேஞ்சே கிடையாது, இப்படியே மேலே போனா கீழே வரும், அதுதான் மூவே ஆகாதேனா அதை நான் ப்ரூஃப் பண்ணி காட்டட்டா. see for we know that for one dimensional motion your velocity along x direction is simply equals to 0 இல்லையா. ஆமா நான் x directionல எந்த velocity இருக்காது, நம்ம பால் அப்படி த்ரோ பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். see we have ground like this, நம்ம என்ன பண்றோம் ஒரு பாலை வந்துட்டு த்ரோ பண்றோம் அந்த மாதிரி. this is a ball. இது வந்து என்ன பண்றோம் இப்படி மேலே பார்த்து த்ரோ பண்றோம். ஓகேவா ஓகேனா நான் இதை த்ரோ பண்ணோம்னா என்ன ஆகும் இப்படியே போகும், தென் அப்படியே போயிட்டு இப்படி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நல்லா பாருங்க இந்த இடத்துல velocity along y direction is simply u and there will be an acceleration due to gravity like this. so acceleration along y direction is g and x directionல ஏதாவது velocity இருக்கா இல்லனா acceleration along x 0 தான், your velocity along x is simply equals to 0. ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை தூக்கி இந்த இடத்துல உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஓகே, ux is equals to 0. let's substitute this inside this. so ux is simply equals to 0. அதை போட்டோம்னா என்ன வரும் அண்ணா we will get that the range r is simply equals to 0 பசங்களா. ஓகேவா, I hope this is clear. புரிஞ்சதில்ல, எதுவும் டவுட் இல்லையே. ஓகேடா, that's it. ஸோ இப்படி தான் 2D 1D ரிலேட் பண்ணி படிக்கணும். ஏன் ஒன் டைமென்ஷனல் மோஷனில் ரேஞ்ச் இல்லை, ஏன்னா எக்ஸ் டைரக்ஷனில் வெலாசிட்டியே இல்லைனா, எக்ஸ் டைரக்ஷனில் வெலாசிட்டி இருந்தால் தானே பார்ட்டிகளால் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆக முடியும். அது ஜீரோங்கிறதால நம்மளோட ரேஞ்சும் ஜீரோ. பால் எங்கே ஆரம்பிச்சிச்சோ அதே பொசிஷனுக்கு கீழே வந்துடுது. there is no range. okay, I hope this is clear. சூப்பர்டா. now let's move on to your next important point, the maximum range condition. எப்போ வந்து ரேஞ்ச் மேக்ஸிமமாக இருக்கும் நமக்கு தெரியும், இப்போ தான் டிரைவ் பண்ணோம். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன ஆனால் u ஸ்கொயர் sin 2 theta by g. ஓகே, ஸோ u மாற்ற முடியுமா இல்லைனா பாலை ஒரு வெலாசிட்டியில் தூக்கி போட்டால் அவ்வளோதான், நம்ம திரும்பி போயிட்டு வேற இனிஷியல் வெலாசிட்டிலாம் தூக்கி போட முடியாது. இனிஷியல் வெலாசிட்டி என்ன லான்ச் பண்ணுறோமோ அது ஃபிக்ஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஜியை மாற்ற முடியுமா இல்லைனா அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கான்ஸ்டன்ட் தான், அப்படி தான் அசியூம் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ ரேஞ்ச் எதில் டிபெண்ட் ஆகுது, ரேஞ்ச் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் sin theta. ஆனால் sin 2 thetaன்னு இருக்கு, என்னமோ ஒன்று ரேஞ்ச் வந்து சைனில் தானே டிபெண்ட் ஆகுது. ஆமாண்ணா, ரேஞ்ச் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் சைன் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, யூ கைஸ் ஹாவ் டு ஆன்சர் மீ வாட் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன். அண்ணா சைன் ஆஃப் தீட்டா இருந்தாலும் சரி, 2 தீட்டா இருந்தாலும் சரி, 100 தீட்டா இருந்தாலும் சரி, அந்த சைனுங்கிற ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1டா. ஓகே, நமக்கு தெரியும் sin of what angle will give you 90, sorry, sin of what angle will give you 1, ana sin of 90 degrees will give you the maximum value of 1. okay, ஸோ அப்போ கம்பேர் பண்ணுங்க, நமக்கு என்ன தேவை, மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நம்மளோட sin 2 தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 1ஆக இருக்கணும். ஆமாண்ணா, ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்ச் sin 2 தீட்டா should be equals to 1 இல்லையா. ஆமாண்ணா, அண்ட்
நமக்கு தெரியும் sin of what equals to 1. அண்ணா sin of 90 degree is equals to 1. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 2 theta is equals to 90 degrees அப்படின்னு வருது. இங்கிருந்து what is the value of theta? The value of theta is equals to 90 by 2, exactly 45 degree. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் 45 வருது? பிகாஸ் நீங்கள் தீட்டாக்கு பதிலாக 45 போட்டிங்கன்னா 2 into 45 is 90. ஸோ sin of 90 ஓட வேல்யூ 1 வந்துடும். ஓகே, ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. when your angle of projection is 45 degree, your range is maximum. ஓகேவா? range is maximum. ஸோ நீங்கள் எப்பயாவது ஹை த்ரோ விளையாடுறீங்க சரியா, பாலை தூக்கி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அடிக்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை விட ரொம்ப தூரம் தூக்கி போடணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாலை எப்படி தூக்கி போடணுமா, கரெக்டாக கிரவுண்ட்லேருந்து 45 டிகிரி ஆங்கிளில் உங்கள் பாலை லான்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு கிரவுண்டில் விழுகுமா. ஓகே, இல்லை என் ஃப்ரெண்டு என் முன்னாடியே நிற்கிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 45 டிகிரியில் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டையும் தாண்டி போய் பின்னாடி விழுந்துடும். ஸோ அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் நல்லா மேலே ஏற்றி விடுங்க. ஸோ தட் ஹைட்டு நல்லா போகும், கீழே வந்து பக்கத்துலேயே விழுகும். ஓகேவா, இதெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல. உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி தூக்கி போட மாட்டீங்க, மேலே தூக்கி போடுவீங்க. ஓகேவா, இதே உங்கள் ஃப்ரெண்டு தள்ளி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கீழேயும் போட மாட்டீங்க மேலேயும் போட மாட்டீங்க, ஒரு மாதிரி ஆப்டிமம் ஆங்கிளில் இப்படி வந்து பாலை தூக்கி போடுவீங்க. அப்போ தான் அந்த பால் ரொம்ப தூரம் ட்ராவல் போய் விழுகும்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி உங்கள் பிரெயினுக்கு இந்த ஃபிசிக்ஸ் எல்லாமே தெரியும். பட் உங்களை ஃபார்முலா படிக்க சொன்னால் தான் அது பிரெயின் படிக்க மாட்டேங்குது, நீங்கள் படிக்க வச்சு தான் ஆகணும். ஓகேவா, சரி. ஸோ when theta is 45 degree, your range is maximum. What is your maximum range? Your maximum range R max is simply equals to u square sin to theta 1 ஆயிடும் இல்லையா. So your maximum range is simply u squared by g. ஓகே, இதில் எதுவும் டவுட் இல்லையே, புரிஞ்சது இல்லை? அவ்வளோதான் பசங்களா. Now let's move to a very important point. இது வந்து நம்மளோட JEE mains and NEETல frequently asked question. ஓகே, நீட்ல அடிக்கடி கேட்குறாங்க. when theta is equals to 45 degree in a ground to ground projectile, what is the ratio of range to Hmax? ஓகே, theta 45 degree இருக்கப்ப ரேஞ்சுக்கும் Hmaxக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ரேஞ்ச்னா இது, Hmaxனா இது. at 45 degree, see when theta is equals to 45 என்ன ஆகும் நமக்கு தெரியும், ரேஞ்சோட வேல்யூ என்ன ஆகும் அண்ணா, theta 45 2 into 45 is 90. ஸோ sin of 90 will be 1. ஸோ நம்மளோட ரேஞ்ச் என்ன ஆகும் அண்ணா, ரேஞ்ச் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர்ட் டிவைடட் பை g. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, when theta is equals to 45 degree நம்மளோட Hmax என்ன ஆகும், இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, when your theta is equals to 45 degree, your Hmax, the maximum height, is simply equals to என்ன வரும் அண்ணா, we know sin of 45 degree is simply equals to 1 by root 2. so sin square of 45 degree is simply equals to 1 by 2 இல்லையா. ஸ்கொயர் பண்ணி பாருங்க, ஆமாண்ணா 1 by 2 வருது. ஸோ அவ்வளோதான், உள்ளே போட்டுருங்க. என்ன வரும் அண்ணா, u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் 45 வரும். சைன் ஸ்கொயர் 45ஓட வேல்யூ 1 by 2 வரும். ஓகே, சைன் ஸ்கொயர் 45 degree is equals to 1 divided by 2. ஓகே, ஸோ போட்டோம் அப்படின்னா என்ன வரும் ஆனால் u ஸ்கொயர் இன்ட்டு 1 by 2 இன்ட்டு 2g. ஸோ 2 2 4 ஆகிடும். டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 4g இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் ரேஷியோ எடுங்க. ஓகே, ஸோ r divided by Hmax is simply equals to u square divided by g into Hmax கீழே போடணும். ஸோ u square divided by 4g இல்லையா. ஆமாண்ணா, ஸோ என்ன ஆகுது பாருங்க, u square gets cancel, g gets cancel. டினாமினேட்டரோட டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன ஆகும், நியூமரேட்டருக்கு மேலே போயிடும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 4. So when theta is equals to 45 degree, the ratio of range to maximum height, the ratio of range to maximum height is simply 4:1. சரியா, ஸோ இந்த கொஷினை வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, ஆர் அங்கே போயிட்டு நீங்கள் ஆன்சர் கூட எழுதி போட்டு எழுதினா பெரிய விஷயம் இல்லை, இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு let's get into a very important concept known as the complementary angles. Okay, see, complementary angles na ஒண்ணும் இல்ல, sum of two angles are 90 degree. Okay, எப்ப ரெண்டு ஆங்கிளோட சம் வந்துட்டு 90 டிகிரி ஆகுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ரெண்டு ஆங்கிளும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா அண்ட் 90 மைனஸ் தீட்டா, அதாவது 20 டிகிரி இருக்கு அண்ட் 90 மைனஸ் 20 70 டிகிரி இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, 70 பிளஸ் 20 என்ன ஆகும், 90 டிகிரி வரும். ஸோ தீஸ் டூ ஆர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அதாவது this 20 டிகிரி அண்ட் 70 டிகிரி ஆர் கால்ட் as காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். நெக்ஸ்ட் 30 டிகிரி 60 டிகிரி இருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, நமக்கு என்ன வரும், 90 டிகிரி வரும்னா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 90 டிகிரி வரதுனால இது ரெண்டையும் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 15 டிகிரி 75 டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 90 டிகிரி வருதா, ஆமாண்ணா, அதனால இந்த 15 டிகிரியும் 75 டிகிரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஓகே, சூப்பர்டா. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தான், இதில் எந்த டவுட்டும் இல்லையே. ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 வரணும், வந்துச்சுன்னா அது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி. ஓகே, ஸோ 30 டிகிரியோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன, 60 டிகிரி. 60 டிகிரியோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன, 30 டிகிரி. ஓகேவா? ஓகே, சரிண்ணா, ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் ட்ரிக்னோமெட்ரி படிக்கணும் தானே கேட்குறீங்க. ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் யூ டு அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சி, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொஜெக்டைல் லான்ச் பண்ணுறோம். இனிஷியலி தீட்டா ஆங்கிளில் லான்ச் பண்ணுறோம். அது என்ன ஆகும், ஆனால் தீட்டா ஆங்கிளில் பண்ணுறோமா, போகும்ண்ணா, இப்படியே போகும் 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 டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு திரும்பி வரும் 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 கீழே வந்துடும். ஓகே, திஸ் இஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு 90 மைனஸ் தீட்டாவில் லான்ச் பண்ணுறேன், அதோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். தீட்டாவில் லான்ச் பண்ணிட்டேன்னா 90 மைனஸ் தீட்டாவில் இப்போ லான்ச் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அதே மாதிரி தான் போகும். ஓகே, ஸோ வேறு மாதிரி போகும். சரியா? அதாவது வேறு கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகலாம், ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகலாம், இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது நம்ம தீட்டாவில் லான்ச் பண்ணுறோம், அதோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்லையும் லான்ச் பண்ணுறோம். அப்போது அவங்களோட டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, ரேஞ்சில் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, ஹைட்டில் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். we know at theta if we launched the particle at theta angle, your time of flight will be 2u sin theta by g and your Hmax will be u square sin square theta by 2g and your range will be u square sin 2 theta by g. இதில் எந்த டவுட்டும் இல்லையே. hope it's clear. புரிஞ்சதில்லை? ஓகேண்ணா, இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான், நீங்கள் டிரைவ் பண்ண ஃபார்முலாஸ் இங்கே எழுதிருக்கீங்க. when launched at an angle theta. ஓகே, பட் இதுவே நம்ம தீட்டாவில் லான்ச் பண்ணாமல் 90 மைனஸ் தீட்டாவில் லான்ச் பண்ணால் என்ன வரும், ஆனால் சிம்பிளி எங்கெங்கெல்லாம் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் 90 மைனஸ் தீட்டா போட்டுருங்க. இந்த மாதிரி 2u sin of 90 minus theta by g, u square sin square 90 minus theta by 2g and u square sin into 2 of 90 minus theta by g. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. I hope you guys know this. Sin of 90 minus theta is simply equals to cos theta. ஓகே, ட்ரிக்னோமெட்ரியில் படிச்சிருப்பீங்க, படிக்கலனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்து நம்ம மேக்ஸில் போட போகிறதே ட்ரிக்னோமெட்ரி தான். சரியா? ஸோ sin of 90 minus theta is equals to cos theta and sin of 180 minus theta is simply equals to sin theta. ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். trigonometric identities at complementary angle. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நம்மள்ட்ட என்ன இருக்குது, sin of 90 minus theta இருக்கா, என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், cos theta எழுதிடலாம். ஸோ your time of flight when launched at the complementary angle, theta லான்ச் பண்ணாமல் 90 minus theta லான்ச் பண்ணுறோங்கிறப்ப நம்மளோட time of flight என்ன ஆகுது, ஆனால் நம்மளோட time of flight simply equals to 2u cos theta divided by g. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ஹைட், the height of the projectile when launched at the complementary angle 90 minus theta simply equals to u square cos square theta by 2g. ஓகே, என்ன ஆகும்னா sin square 90 minus thetaங்கிறத sin of 90 minus theta the whole square எழுதலாம். we know sin of 90 minus theta is cos theta, so cos theta the whole square is cos square theta. சரியா? ஓகேண்ணா, அதுதான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். so u square cos square theta divided by 2g. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ரேஞ்சில் தான் பசங்களா விஷயமே இருக்குது. அண்ட் இதை நான் மறைக்க விரும்பலை, அதனால் என்ன பண்ணுறேன், டக்குன்னு இப்போ அப்படியே மூவ் ஆகி, ஐயோ நான் மூவ் ஆகலான்னு பார்த்தா நம்மளோட ஸ்க்ரீன் மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகி இப்படி உட்காந்துக்கிறேன். ஓகே,
வந்துட்டேன். சரி, ஸோ ரேஞ்ச் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, அதாவது 90 மைனஸ் தீட்டாவில் லான்ச் பண்ணுறோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் லான்ச் பண்ணும்போது நம்மளோட ரேஞ்ச் எவ்வளோ வருது இந்த இடத்துல நல்லா பாருங்கள். சி சைன் ஆஃப் 2 into 90 minus தீட்டாங்கிறது it will be sin of 180 minus 2 theta. We know sin of 180 minus x. Okay, இந்த இடத்துல theta இருந்தாலும் சரி x இருந்தாலும் சரி, whatever be it, it will be equals to sin of x இல்லையா? ஆமாண்ணா, sin of 180 minus something na that will be equals to sin of that thing, or sin of 90 minus something na that will be equals to cos of that thing. இந்த இடத்துல பாருங்க, sin of 180 minus 2 theta இருக்கு, 180 minus something நாலே that will be equals to sin of that thing. So இந்த இடத்துல simplify பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா u square sin of 2 theta divided by g. ஓகே, இந்த இடத்துல இது ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ யாருக்காவது புரியல அப்படின்னா கவலையே பட வேணாம், நம்ம ட்ரிக்னோமெட்ரி போட்டதுக்கப்புறம் இதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, 180 மைனஸ் சம்திங்னா என்ன வரும் அண்ணா, அப்படியே வந்துடும்ண்ணா. ஓகே, 180 போயிடும், இந்த 2 தீட்டா அப்படியே வந்துடும். ஸோ சைன் ஆஃப் 2 தீட்டா அப்படியே இருக்குது. தீட்டாவில் லான்ச் பண்ணாலும் யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி தான். 90 மைனஸ் தீட்டாவில் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் நம்ம லான்ச் பண்ணாலும் ரேஞ்சு சேமாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, இப்போ இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அண்ணா, when launched at complementary angles the range of the projectile is same. ஓகே, ஆர் இப்படி சொல்லலாம், உங்களுக்கு சேம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் லான்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுதியிருப்பேன். அட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் the range is same. இந்த மாதிரி ரேஞ்ச் சேமாக இருக்கும், பட் டைம் ஆஃப் ஃப்ளைட் அண்ட் Hmax ஆர் நாட் சேம் இல்லையா? ஆமாண்ணா, என்னன்னு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2u sin theta by g இருந்துச்சு, இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் லான்ச் பண்ணும்போது 2u cos theta by g. ஓகே, மாறிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட Hmax பாருங்க, நம்ம தீட்டா ஆங்கிள் லான்ச் பண்ணும்போது that's u square sin square theta by 2g, பட் அதுவே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் லான்ச் பண்ணும்போது u square cos square theta by 2g வேறையா இருக்கு, பட் ரேஞ்ச் மட்டும் தான் சேமா இருக்கு. ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்கும் ரேஷியோ எடுத்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். If you take the ratio of range at theta and its complementary angle 90 minus theta, இது ரெண்டுமே சேம்ங்கிறதுனால கேன்சல் அவுட் ஆகி 1 வந்துடும். ஓகே, கேன்சல் அவுட் ஆகி 1 வந்துடும். நெக்ஸ்ட் டைம் at theta divided by time at 90 minus theta. டைம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட், நம்ம தீட்டா ஆங்கிளில் லான்ச் பண்ணும்போது டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் 90 மைனஸ் தீட்டா அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் லான்ச் பண்ணும்போது டைம் ஆஃப் ஃப்ளைட்டையும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், tan theta வரும், sin theta by cos theta tan theta வரும். ஓகே, அதே மாதிரி height at theta divided by height at 90 minus theta இங்கே இருக்கு பாருங்க. இது ரெண்டையும் ரேஷியோ எடுங்க, என்ன வரும் ஆனால் u ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், 2g கேன்சல் ஆகிடும், sin square theta by cos square theta will simply be equals to tan square theta. அதுதான் இந்த இடத்துல ரேஷியோ எடுத்து எழுதியிருக்கேன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இந்த 3 ரேஷியோவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? ஏன்னா டேரெக்டாக கொஷின்ஸில் யூஸ் ஆகும். I hope it's clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். Now then let's quickly move on to your final point. This is your final point. இந்த final point என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரொஜெக்டைல லான்ச் பண்ணுறீங்க. ஓகே, எப்படி லான்ச் பண்ணுறோம்? ஓகே, சம் u வெலாசிட்டியோட ஹரிசான்டல் அண்ட் தீட்டா ஆங்கிள் லான்ச் பண்ணுறோம். அந்த ப்ரொஜெக்டைல் அப்படியே போகுது டாப் மோஸ்ட் பாயிண்ட் போனதுக்கப்புறம் அந்த ப்ரொஜெக்டைலோட டோட்டல் வெலாசிட்டி என்ன? ஆனால் டோட்டல் வெலாசிட்டி இஸ் u cos theta தான் சரியா? ஓகேண்ணா, we know this இல்லையா? ஆமாண்ணா, மேலே வந்து y velocity 0 ஆகிடும், ஸோ x velocity மட்டும்தான் இருக்கும், that is also equals to u cos theta. Okay, now let's talk about the kinetic energy. This is very important. JEE advanced இது யூஸ் ஆகும். Okay, this was once asked in your JEE advanced. ஸோ நல்லா பாருங்க, we know the kinetic energy formula is half mv square. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லித்தரேன், ஒர்க் பவர் எனர்ஜியில் இது டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, kinetic energy அப்படிங்கிறது half mv square. ஓகே, ஸோ வாட் இஸ் த இனிஷியல் kinetic energy? ஆனால் இனிஷியலாக வெலாசிட்டி என்ன? இனிஷியலாக இந்த பார்ட்டிகளோட மாஸ் வந்து m தான். ஓகே, ஃபைனலாகவும் இந்த பார்ட்டிகளோட மாஸ் வந்து m தான். மாஸ் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, இங்கேருந்து மேலே போகிறதுக்குள்ளே பாலோட வெயிட் 1/4 கிலோ குறைஞ்சிருமா என்ன? இல்லைண்ணா, மாஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ த கைனடிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு half m இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர்ட் u ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி அட் தி டாப் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் half m
u cos theta the whole square. Okay, u cos theta ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? u square cos square theta வரும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து half m u square, கைனடிக் எனர்ஜி at top of the projectile வந்துட்டு half m u square cos square theta. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறேன். ஸோ the ratio of kinetic energy at the top of the projectile to the kinetic energy at the initial point of the projectile is simply equals to cos square theta டா. and it's very important. இதை வச்சு நம்மளால ஒரு JEE advanced question solve பண்ண முடியும். okay, if everything is clear then let's directly attack the question. ஆனா எங்களுக்கு சரியா ஃபார்முலாலாம் ஞாபகம் இல்லையே, நாங்க என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, I will help you. சரியா? ஃபார்முலா ரெஃபர் பண்ணியே இந்த லெக்சர்ல போடுவோம். பட் லெக்சர் முடியிறப்ப ஷார்ட்டா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். டைரக்டா போயிட்டு பிராக்டிஸ் ஷீட்டை எடுத்து முடிச்சிடுங்கடா பசங்களா. ஓகேவா? சரி, let's start the question. This is our question டா. okay, so the question says that there is a projectile which is being launched with the initial velocity of 100 meter per second and the launch angle is 37 degree. okay, நான் வெக்டர் சொல்லி கொடுக்கும் போதே சொல்லியிருந்தேன், இந்த 37 டிகிரி 53 டிகிரிங்கிறது ஐஐடிஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ட்ரையாங்கிள் இருந்து எடுப்பாங்க. அந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும், தெரியலனா சொல்லி தரேன், தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அண்ட் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லாமே கேட்டிருக்காங்க. Hmax கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டைம் ஆஃப் அசென்ட், டைம் ஆஃப் டிசென்ட், ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க at t equals to 4 second and t equals to 6 second. அது போக velocity of particle கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க at t equals to 8 second and t equals to 12 second. இது எல்லாத்தையும் இப்போ ரொம்பவே டீட்டெயிலாக கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் பை ஒன்னா. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐஐடியோட ஃபேமஸ் ட்ரையாங்கிளை பற்றி பார்த்துருவோம். சரியா? ஓகே, என்னாச்சுன்னு தெரில, பேஜ் வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டே இருக்கு. கிவ் மீ a minute. ஓகே, ஸோ அந்த ஐஐடியோட ஃபேமஸ் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு இப்போ சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் நோட்ஸில் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸோட உங்கள் மைண்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி தட் ஃபேமஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் ஐஐடி இஸ் சிம்ப்ளி திஸ் 3 4 5. சரியா? திஸ் இஸ் த ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் whose sides are 3 4 and 5. ஓகே, சரிண்ணா. இதுக்கும் அந்த 37 டிகிரிக்கும் என்னென்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஓகே, சி ஃபார் திஸ் ட்ரையாங்கிள் த ஆங்கிள் பிட்வீன் திஸ் 3 and 5. ஓகே, இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல, 3ன்னு ஒரு சைடு இருக்குது, இந்த சைட் லென்த் இஸ் 3, ஹைப்போட்டென்யூஸோட சைட் லென்த் இஸ் 5. ஸோ இந்த 5க்கும் 3க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் 53 டிகிரி. ஓகே, this is 53 degrees and this is 90 degree. நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாண்ணா, ரைட் ஆங்கிள் 90 degree. So we know sum of all the angles in a triangle should be equals to 180 degree. So simplify பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன வரும்? அண்ணா 37 degree வரும். ஓகே, ஸோ எப்போலாம் கொஷினில் 53 37லாம் வருதோ உடனே இந்த ட்ரையாங்கிளுக்கு போயிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் 3க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிறது 53 டிகிரி, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 37 டிகிரி, ஒன்று வந்து ரைட் ஆங்கிள், அவ்வளோதான். ஸோ இதிலிருந்து உங்களால் எல்லாமே எழுதிட முடியும். சைன் ஆஃப் 37 என்ன, காஸ் ஆஃப் 37 என்ன அப்படின்லாம். ஓகே, சி ஃப்ரம் ஹியர் ஐ கேன் ரைட் சைன் ஆஃப் 37 டிகிரி. சைன் ஆஃப் 37 என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ விச் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 3 by 5. ஏன்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? 3 இருக்குது, ஹைப்போட்டென்யூஸ் 5. ஓகே, நெக்ஸ்ட் cos of 37 degree. It simply equals to adjacent side. 37க்கு adjacent side என்ன? இது 4 divided by hypotenuse. ஓகேவா? ஓகேண்ணா. சூப்பர். Now let's get to the question. This is our question, right? 100 meter per secondல 37 டிகிரியில் லான்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அண்ணா? இந்த வெலாசிட்டியை ரெண்டு காம்பனண்ட்டாக உடைக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ் காம்பனண்ட் இஸ் யூ காஸ் தீட்டா, ஒய் காம்பனண்ட் இஸ் யூ சைன் தீட்டா. இது நல்லாவே தெரியும். Now let's simplify this. What is your u? அண்ணா யூங்கிறது 100 meter per second இல்லையா? ஆமாண்ணா, அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, 100 into what is the angle? 37. So cos of 37 degree. Now என்ன ஆகும்? சிம்பிளிஃபை பண்ணணும்னா 100 into cos 37ஓட வேல்யூ என்ன? நான் இப்போ தான் பார்த்தோம். cos 37ஓட வேல்யூ இஸ் 4 by 5. ஸோ உள்ளே போட்டுருவோமா? திஸ் வில் பி 4 divided by 5. என்ன ஆகும்? ஆனால் this is 1 times, this 20 times இல்லையா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 80. I hope this is clear. So this is 1 times, this is 20 times, 24s are 80. ஸோ எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 meter per second தான் பசங்களா. ஓகே, சிமிலர்லி வாட் அபவுட் த ஒய் காம்பனண்ட்? அண்ணா ஒய் காம்பனண்ட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு யூ சைன் தீட்டா. ஸோ 100 into sin 37
we know sin 37 ஓட வேல்யூ என்ன? ஆனா இப்பதான் பார்த்தோம் sin 37 ஓட வேல்யூ is 3/5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ என்ன பண்ணணும்? 100 into 3/5. ஸோ கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆனால் 100 3/5 மல்டிப்ளை பண்ணோம்னா 20 into 3 60 மீட்டர் per செகண்ட்ஸ்னா 60 மீட்டர் per செகண்ட். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ஆனால் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தி வெலாசிட்டி அலாங் y காம்பனண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 60 மீட்டர் per செகண்ட் and the velocity along x component is equals to 80 meter per second. சரியா? ஆனா இங்க 100 இருக்கு. அப்புறம் எப்படின்னா இங்க 80 60 ரெண்டையும் ஆட் பண்ணா 160 வருமே, சாரி 140 வருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா உத விழுகும். இது ரெண்டும் ஸ்கேலர்ஸா? இது ரெண்டும் வெக்டர்ஸ். ஓகே. 2 வெக்டர்ஸ் 90 டிகிரி டு ஈச் அதர். ஓகேவா? இந்த ஹரிசாண்டல் காம்பவுண்டுக்கும் வெர்டிகல் காம்பவுண்டுக்கும் நடுவுல ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. ஸோ நம்மளோட ரிசல்டன்ட் வெக்டரோட ஃபார்முலா தெரியும்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ r1 r2 காஸ் தீட்டா. அதில் போட்டிங்கன்னா அகைன் உங்களுக்கு 100 தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆனால் தி x காம்பனண்ட் இஸ் சிம்பிளி 80 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக கொஸ்டின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். Hmax. ஓகே. சி Hmaxோட ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? ஆனால் Hmaxோட ஃபார்முலா வந்துட்டு யூ செட் தட் Hmax இஸ் ஈக்குவல்ஸ் டு uy ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ ay, ரைட்? ஆமாண்ணா. அண்ட் தென் இதை வச்சு இப்போ ப்ரொசீட் பண்ணுவோமா? ஓகே. நீங்கள் அந்த ஆக்சுவல் ஃபார்முலா தெரியாட்டியும் இந்த ஜென்ரல் ஃபார்முலா வச்சே நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. சி we know Hmax is equals to uy square divided by 2 into ay. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Hmaxங்கிறது y ஆக்சிஸ்க்கு அலாங்க தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த கன்ஃபியூஷனே வேணாம். uy வருமா ux வருமானலாம். Hmaxங்கிறது y டைரக்ஷனில் போகுது, அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு just substitute this. uy அப்படிங்கிறது என்னது? 60. ஸோ 60 ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2 into ayங்கிறது என்னது? ஆனால் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அலாங் y டைரக்ஷனில் என்ன இருக்கும்? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. லெட்ஸ் அசியூம் g is equals to 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சரியா? இதை வந்து அசியூம் பண்ணிக்குவோம். போட்டால் என்ன வரும்? அண்ணா 2 into 10. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் மேலே என்ன வரும்? அண்ணா 3600. 60 ஸ்கொயர்னா 3600 டிவைடட் பை 2 into 10 or else 20. ஸோ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோவும் ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகும். தென் 1 2s are 2 அண்ட் 1 3s are 3. இந்த இடத்துல என்ன வரும்? 16 வரும். ஸோ 8 2s are 16. 180. ஸோ வாட் இஸ் யுவர் Hmax? அண்ணா தி Hmax is simply equals to 180 meters டா. சரியா? 180 meters. I hope this is clear. புரிஞ்சதில்ல? ஓகே. இப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, நம்ம என்ன டிரைவ் பண்ணோம்? ஆக்சுவல் ஃபார்முலா நான் இதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? ஜென்ரல் ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக Hmaxோட இன்னொரு ஃபார்முலா என்ன சொன்னேன்? u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 into g அப்படின்னு சொன்னேன்ல, அதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? இதில் வந்து நீங்கள் வெலாசிட்டி அலாங் x காம்பனண்ட்டோ வெலாசிட்டி அலாங் y காம்பனண்ட்டோ போட தேவையில்ல. டேரெக்டாக வெலாசிட்டி என்ன? ஆனால் 100 இருக்குது. ஓகே, போடுங்க. ஸோ 100 ஸ்கொயர் இன்டூ சைன் ஸ்கொயர் 37 டிவைடட் பை 2 into 10. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுவோமா? we know sin 37 is ஆனால் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 3/5 இல்லையா? அது இந்த இங்கே தானே பார்த்தோம். sin 37 என்ன வருது? 3/5 வருது. ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஓகே. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? ஆனால் 100 ஸ்கொயர். ஸோ 4 0 வரும் இன்டூ 3/5 the whole square. ஸோ 9/25 divided by 2 into 10. Okay. So if you simplify this, again you will get this to be equals to 180 meters தான். ஓகே, உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்? 180 மீட்டர்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் அப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி ஃபைனல் ஆன்சர் 180 மீட்டர்ஸ் தாண்டா வரும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் டு டைம் ஆஃப் ஃப்ளைட். அதுக்கப்புறம் ரேஞ்சுக்கு போவோம். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன? அண்ணா நீங்கள் தான் சொன்னீங்க டைம் ஆஃப் ஃப்ளைட், total time of flight is equals to 2 into velocity along y direction
divided by acceleration along y direction. Simplify பண்ணா என்ன வரும் அண்ணா 2 into velocity along y direction is 60 divided by acceleration along y direction is 10 meter per second square. அவ்வளவுதான். So this is simply equals to 12 seconds. Okay. So total time of flight என்ன வருது 12 second வருது. What is time of ascent and time of descent? We know time of ascent equals to time of descent is equals to என்ன வரும் அண்ணா simply uy divided by ay. So simplify பண்ணோம்னா என்ன வரும் uy அப்படிங்கிறது 60 ay அப்படிங்கிறது 10 simplify பண்ணோம்னா 6 seconds வரும் சரியா அதாவது இந்த பார்ட்டிகிள் டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு இதுதான் டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஓகே இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா 6 seconds ஆகுமா ஓகே டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு 6 செகண்ட் ஆகும் தென் அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து திரும்பி பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு அகைன் ஒரு 6 செகண்ட்ஸ் ஆகும் ஓகேவா கிளியரா எதுவும் டவுட் இல்லையே ஓகே டோட்டலாக இங்கேருந்து கீழே வரதுக்கு 12 செகண்ட்ஸ் ஆகுமா சூப்பர்டா ரொம்ப சிம்பிள் எவ்வளோ ஈஸி பாருங்க மோஷன் இன் 2D ஓகே நெக்ஸ்ட் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன ஆனால் ரேஞ்சோட ஃபார்முலா நீங்கள் தான் சொன்னீங்க திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு we know range r is equals to 2 into velocity along x direction into velocity along y direction divided by acceleration along y direction போட்டுருவோமா உள்ள என்ன வரும் அண்ணா 2 into velocity along x direction is 80 and velocity along y direction is 60 divided by acceleration along y direction is 10 so என்ன ஆகும் அண்ணா ஃபர்ஸ்ட் மேலே என்ன வருங்கிறத சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் நல்லா பாருங்களேன் we know 5 8s are 40 6 8s are 48 இல்லையா ஆமாண்ணா so this will be 2 into 4800 divided by 10 so என்ன பண்ணணும் அண்ணா இதுவும் கேன்சல் ஆகிடும் so your range will be equals to your range will simply be equals to 48 into 2 என்ன வரும் ஆனா 8 2s are 16 balance 1 4 2s are 8 plus 1 9 so 960 meters வந்துட்டு travel பண்ணிருக்கும்டா ரேஞ்சில் ஓகே so the range of the projectile is simply equals to 960 meters டா I hope this is clear இதில் எந்த டவுட்டும் இல்லையே உங்களுக்கு சூப்பர்டா அவ்வளோதான் சிம்பிள் 2D motion அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் how to calculate the position of the particle at time t equals to 4 seconds இது கொஞ்சம் important okay see for now let's get rid of this ux and vx okay vy let's assume 4 secondsல அந்த பார்ட்டிகிள் இந்த பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோ 4 seconds கழிச்சு லான்ச் பண்ணி we know லான்ச் பண்ணி 6 secondsல என்ன ஆகும் பார்ட்டிகிள் வந்து டாப்புக்கு போயிடும் டைம் ஆஃப் ascent is 6 seconds so 4 secondsல பார்ட்டிகிள் ஏதோ ஒரு இடத்துல இங்கே இருக்குன்னு அசியூம் பண்ணிக்குவோம் சரியா let's assume the particle is over here so இதோட பொசிஷனை நம்மளால எப்படி சொல்ல முடியும் அண்ணா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த பார்ட்டிகிள் வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்காக எக்ஸில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா this is displacement along x and y-லையும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கணும் இல்லையா ஆமாண்ணா this is displacement along y okay so position of particle is simply equals to displacement along x xல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ into I cap plus yல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ into j cap இப்படி தானே போடுவோம் இப்போ ஜென்ரலாகவே ஒரு x and y கோஆர்டினேட் இருக்கு ஓகேவா பார்ட்டிகளோட பொசிஷனை எப்படி பண்ணுவோம் அண்ணா இந்த இடத்துல பார்ட்டிகிள் இருக்குன்னா let's say this is 2,3 அப்படின்னா நம்ம என்ன போடுவோம் அண்ணா இந்த பார்ட்டிகிள் இருக்க பொசிஷனுக்கு போகணும்னா 2 யூனிட்ஸ் நம்ம I டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும் 3 யூனிட்ஸ் நம்ம j டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும் ஸோ பொசிஷன் ஆஃப் திஸ் பார்ட்டிகிள் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2i plus 3j இல்லையா ஆமாண்ணா இப்போ அதை தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் into I cap plus displacement along y direction into j cap okay va this is very important now let's try to find this ஆனா இதை எப்படி கண்டுபிடிப்போம் ரொம்ப சிம்பிள் ரெண்டு
மோஷன், அதாவது எக்ஸில் ஒரு மோஷன் நடக்குது, ஒயில் ஒரு மோஷன் நடக்குது, ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, ரெண்டுக்கும் தனித்தனியாக கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுங்கள். அலாங் எக்ஸ் அப்ளை பண்ணால் என்ன வரும் அண்ணா? இஃப் வி அப்ளை தி கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அலாங் எக்ஸ், we know that displacement along x, s is equals to ux into t plus half at square, ut plus half at square. அதுதான் அப்ளை பண்ணுறேன். பட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால எல்லாத்துலேயும் கீழே சஃபிக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் இன்டூ டி ப்ளஸ் ஹாஃப் இன்டூ ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் இன்டூ டி ஸ்கொயர். சரியா? ஓகேண்ணா. நவ் நமக்கு தெரியும் ஆக்சிலரேஷன் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கா என்ன? இல்லைண்ணா, எக்ஸ் டைரக்ஷனில் there is no acceleration. So ax is simply equals to 0. So your displacement along x direction is simply equals to, what is your velocity along x direction? Anna, we know that velocity along x direction is simply, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? velocity along x is simply equals to 80 meter per second and velocity along y direction is equals to 60 meter per second அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. கரெக்டு தானே? 80 60 கரெக்டு தான். ஸோ 80 இன்டூ த டைம் டேக்கன் எவ்வளோ? ஆனால் 4 செகண்ட்ஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் இட். ஓகே, 8 4 என்ன வரும்? 32 வரும். ஸோ 320 மீட்டர்ஸ். சரியா? ஸோ எக்ஸில் இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் யூ அப்ளை த ஈக்குவேஷன் along y axis, then your equation is displacement along y is equals to initial velocity along y into t plus half into acceleration along y into t square. சரியா? okay, next what you have to do? அண்ணா வெரி சிம்பிள். உள்ள வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் the initial velocity along y direction is equals to plus 80, மேலே பார்த்து இருக்கு. ஸோ plus 80 meter per second. And what about the acceleration along y direction? அண்ணா acceleration along y direction is minus 10 meter per second square. ஏன்? ஏன்னா downward directionல ஆக்ட் ஆகுது. ஓகே, so you have to substitute minus 10 meter per second square. தப்பி தவறி கூட plus 10 meter per second square போட்டுறாதீங்க. minus 10 meter per second square. ஓகேவா? so just substitute this. what will you get? அண்ணா we will get that the displacement along y axis is equals to 80 into time of flight. அதாவது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 4 செகண்ட்ஸில் என்ன கண்டுபிடிக்கணும். so 4 plus 1/2 into acceleration along y is minus 10 into time squared is 4 square. So simplify பண்ணா என்ன வரும்? அண்ணா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 80 into 4 is 320. okay, so this will be 320. then இந்த minus 10 divide by 2 பண்ணோம்னா minus 5 into 16. அண்ணா we know 10 5s are 50 and then அது போக 6 5s are 30. so ஒரு 80 subtract பண்ணணும். okay, so 80 into 4 minus of ஒரு 80 இல்லையா? அது simplify பண்ணால் 80 வரும். என்ன வரும்? 80 into 3 வரும். so 3 8s are 24, 240. ஓகே, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 240 மீட்டர் வரும். சரியா? ஆனால் என்னென்னமோ பேசுகிறாருங்களா யோசிக்கக்கூடாது. பிகாஸ் நான் இப்படி தான் வந்து கன்ஃபியூஸ் ஆவேன். ஐயோ என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்லாம். அதெல்லாம் எதுவும் இல்லை. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஓகே, இட் வில் டேக் டைம். ஐ நோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும் போது இப்போ தான் ப்ரிப்பரேஷனே உண்மையிலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டைம் எடுக்கும் தான். பட் அதை பார்த்து பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா இப்பயே சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியாது எக்ஸாம். யூ ஷுட் நாட் ஃபியர். சரியா? பரவாயில்ல, கற்றுக்குங்க. யூ ஸ்டில் ஹேவ் டைம். ஈவன் ஒன் டே உங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த ஒன் டேல கற்றுக்க தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் த எக்ஸாம். அல்டிமேட்லி இது உங்களோட லைஃப்பை டிஃபைன் பண்ண போகுது. நீங்கள் இதுக்கு அடுத்து எப்படி திங்க் பண்ண போகிறீங்க, உங்களோட வே ஆஃப் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப தேர் இஸ் நோ ஷார்ட்கட். யூ ஹேவ் டு கோ த ஹார்ட் வே. யூ ஹேவ் டு லேர்ன் த ஹார்ட் வே. ஓகே, ஸோ SY இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 240 மீட்டர்ஸ்டா பசங்களா? சரியா? என்னடா அண்ணா திடீர்னு மோட்டிவேஷனல் டாக்லாம் கொடுக்காரேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் பிளான் பண்ணியிருக்கேன்டா. ஓகேவா? கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் அது வரும். பிகாஸ் எனக்கு இப்போ கொஞ்சம் இந்த காலேஜ் ரீஓப்பனிங் டைம் அப்படிங்கிறதுனால பிஸியாக இருக்கேன். பட் டோன்ட் வரி, ஐ வில் போஸ்ட் வீடியோஸ். ஓகே, நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ண தான் போகிறேன் யூடியூப்பில். சரியா? ஓகேடா. ஸோ வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல்? ஆனால் இப்போ நமக்கு தெரிய வந்துருச்சு எக்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒயில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கேன் ரைட் தட் தி பொசிஷன் ஆஃப் பார்ட்டிக்கல், let's take it over here.
திஸ் இஸ் கான்செப்ட். சரியா? ஓகே, இது எப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுற பாருங்க நோட்ஸை. ஸோ ஐ கேன் ரைட் தட் தி பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் சிம்ப்ளி எக்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? ஆனால் 320 மீட்டர்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் 320 I cap ப்ளஸ் ஒயில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? 240 டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ 240 இன்டூ ஜே கேப். ஓகேவா? அவ்வளோதான் பசங்களா. திஸ் இஸ் யோர் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் t ஈக்குவல்ஸ் டு 4 செகண்ட்ஸ். நவ் t ஈக்குவல்ஸ் டு 6 செகண்ட்ஸில் பார்ட்டிக்கலோட பொசிஷன் என்ன? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ், இது ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். You guys have to solve from method 1. Method 1 is use formula to find sx and sy. சரியா? Method 1, find sx and sy from formula. நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு செகண்ட் மெத்தடில் சொல்கிறேன் பாருங்களேன். We know that the particle reaches the top. Particle reaches the top of projectile at t is equals to 6 seconds. இல்லையா? இது எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க? டேய், டைம் ஆஃப் ஃப்ளைட் அசன்ட்லாம் கண்டுபிடிச்சோம்ல, அங்கே தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. ஏன்னா டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் 12 செகண்ட். ஓகே, ஸோ 6 செகண்ட் மேலே போக 6 செகண்ட் கீழே வர இல்லையா? இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? ஓகே, ஸோ பார்ட்டிக்கிள் இப்போ 6th செகண்டில் எங்கே இருக்குது? மேலே இருக்கு. நான் எப்படி மேலே இருக்கு. நவ் வாட் ஐம் ஆஸ்கிங் இஸ், டேரெக்டாக உங்களால் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்ல முடியுமா? ஆனால் எப்படின்னா இதோ இப்படி தான். நல்லா பாருங்கள், இந்த டோட்டல், அதாவது தூக்கி போட்ட இடத்துல இருந்து ஃபைனல் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆர் இல்லையா? ஆமாண்ணா, ரேஞ்ச் ஆர், டோட்டல் ஆர். ரைட், ஆமாண்ணா, இதில் எந்த டவுட்டும் இருக்காது உங்களுக்கு. திஸ் இஸ் ஆர். அப்போது பாதி டிஸ்டன்ஸ் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்னா அது என்னது? ஆனால் தட் சிம்பிளி r/2. ஏன்னா கரெக்டாக t ஈக்குவல்ஸ் டு 6ல மிட் பாயிண்டில் இருக்குது, டாப்புக்கு போயிடுச்சு. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸில் கவர் பண்ணியிருக்கோம்? ஆனால் ரேஞ்ச் பை 2. ஓகே, r/2 இல்லையா? ஆமாம். நவ் கரெக்டாக மிட் பாயிண்டில், அதாவது டாப் மோஸ்ட் பாயிண்டில் எவ்வளோ ஒயில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்? ஆனால் தட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு யுவர் Hmax அண்ணா. தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு யுவர் Hmax. அவ்வளோதான். ஓகே, திஸ் r/2, range by 2 is your x displacement. Okay, x displacement is r/2 and y displacement is your Hmax. அப்போ what is your position of the object? அண்ணா, the position of object is simply equals to r/2 I cap range divided by 2 I cap plus Hmax into j cap. அவ்வளோதான். வாட் இஸ் ரேஞ்ச் பை 2 கண்டுபிடிச்சிடலாமா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் என்னன்னு சொல்லிட்டு. இதோ இங்கே தான் பார்த்தோம். ரேஞ்ச் வந்து என்ன? 960 மீட்டரா? டிவைட் பை 2 பண்ணுங்க, என்ன வரும்? ஆனால் 960 டிவைட் பை 2வா? ஸோ 4 2s are 8. தென் பேலன்ஸ் இங்கே வந்துட்டு 1 இருக்கும் இல்லையா? 8, அதாவது 16 வரும். ஸோ 480. ஓகே, ஸோ ரேஞ்ச் பை 2 அப்படிங்கிறது சிம்பிளி 480. ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு அண்ணா 480 I cap ப்ளஸ் Hmax எவ்வளோ? அண்ணா Hmaxும் நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். we got it to be around 180 meters இல்லையா? அவ்வளோதான், போட்டு முடிச்சிடுங்க. 180 into j cap. நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நான் போன அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் போனீங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, யூ ஷுட்
ரிப்போர்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். சரியா? இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆனால் எங்களுக்கு ஆன்சர் மேட்ச் ஆச்சு, மேட்ச் ஆகலை அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி தான் வந்து உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை நீங்கள் வந்துட்டு எவால்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் எல்லாரும் அட்வான்ஸ் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அட்வான்ஸ் எழுதணும்னா இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். போட்டு ரொம்பலாம் யோசிக்க வேணாம். டாப் ஆஃப் த ப்ரொஜெக்டைல ரேஞ்ச் பை 2 எக்ஸில் கவர் பண்ணியிருக்கோம், ஹைட்டில் Hmax கவர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, சூப்பரா. நெக்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு 8 செகண்ட். ஓகேவா? So let's assume at time t equals to 8 second, particle somewhere is over here. Okay, so நமக்கு தெரியும் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் ஒன்லி ஹரிசான்டல் வெலாசிட்டி இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. இந்த பாயிண்ட்ல சம் ஹரிசான்டல் வெலாசிட்டி இப்படி இருக்கும், அது போக சம் வெர்டிகல் வெலாசிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். And we also know that the horizontal velocity remains constant. okay, எந்த பாயிண்ட்ல நீங்க போய் பார்த்தாலுமே, எந்த டைம்ல பார்த்தாலுமே, throughout your 2D motion horizontal velocity கான்ஸ்டன்ட்டா இருக்கும். horizontal velocity இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு? 80 மீட்டர் per second இருக்கா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 80 மீட்டர் per second தான் இருக்கும். ஓகே, ஏன்? பிகாஸ் horizontal velocity remains constant. ஓகே, Vx is a constant. சரியா? சரிண்ணா, அப்போ Vy மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், Vy மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா ரொம்ப சிம்பிள். See, now we are going to apply this equation, that is Vy is equals to Uy plus Ay into t. V is equals to U plus At. Y டைரக்ஷனுக்கு அக்ராஸ் அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு எக்ஸ் வெலாசிட்டி தெரியும், ஒய் வெலாசிட்டி மட்டும் தெரிஞ்சால் போச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ Vy is equals to what is the initial velocity along y direction? 60 meter per second. Okay, plus what is the acceleration along y direction? Anna, acceleration along y direction is minus 10 meter per second square. Okay, ஏன்? ஏன்னா velocity மேலே பார்த்து இருக்கு பாசிட்டிவ், acceleration கீழே பார்த்து இருக்கு ஸோ நெகட்டிவ். ஸோ this is simply g equals 10 meter per second square but minus. சரியா? ஓகேண்ணா. ஸோ minus 10 into what is time? எத்தனை நிமிஷம் கழிச்சு கேட்குறாங்க? அண்ணா 12 seconds கழிச்சு கேட்குறாங்க. ஸோ into 12. சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? அண்ணா 60 minus 120 வருது. ஓகே, if you simplify you get that Vy is equals to minus 60 meter per second. ஓகேவா? அண்ணா அது என்ன minus 60 meter per second? நமக்கு தெரியும் 6 செகண்ட் வரைக்கும் பார்ட்டிகிள் இப்படி மேலே பார்த்து ட்ராவல் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்ட்டிகிள் கீழே வர ஆரம்பிக்கும், அதோட வெலாசிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். 12 செகண்ட்ஸில் அதோட வெலாசிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷனில் நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டோம், நமக்கு ஆன்சர்லேயே அதான் வந்திருக்கு. வெலாசிட்டி அலாங் y direction is negative of 60 meter per second. Okay, and we know Vx is simply equals to 80 meter per second தான். ஏன்? because we do know that okay, the velocity along x direction remains unchanged. சரியா? ஓகேண்ணா, I hope this is clear. புரிஞ்சதில்ல? so what is your final velocity at 12, sorry, t is equals to 8 seconds. Okay, that is simply equals to your velocity at t equals 8 seconds is simply equals to x எவ்வளோ? அண்ணா 80 I cap plus y எவ்வளோ? minus 60 j cap டா. புரிஞ்சுதா? அவ்வளோதான் பசங்களா. if you guys understood this, then 2-dimensional motionல இருந்து வர சிம்பிள் கொஷின்லாம் போட்டலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் அசிடிக் கொஷின்ஸ் இருக்குது, பார்க்க தான் போகிறோம். ஓகே, ஸோ டேக் திஸ் ஒன் as your homework and t equals to 12 செகண்டில் ஆக்சுவலி ப்ரொஜெக்டைல் இங்கே வந்துடும். சரியா? ஸோ டேக் t is equals to 10 seconds. t is equals to 10 secondsல what is the velocity of the particle அப்படிங்கிறத you have to find and let me know in your comment section. சரியா? I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. now let's get into some actual questions which was asked in your JEE mains NEET. அது போக என்னோட ரெஃபரன்ஸ் புக்கு, கோட்டா மெட்டீரியல் எல்லாத்துலேருந்து கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுதுன்னா, 2 particles are projected under gravity with same speed at 2 different angles. ஓகே, 45 plus theta. அதாவது இனிஷியல் லான்ச் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 degree plus theta அண்ட்
the second launch angle theta 2 வந்து பார்த்தீங்கன்னா 45 degree minus theta 1. 45 degree minus theta 1. Now what they are asking is their range are same னு கொடுத்திருக்காங்க. ஓகே, செக் பண்ணிடுவோமா? எப்ப range same இருக்கும்? அண்ணா we know that the range is same. We know that range is same for complementary angles இல்லையா? ஆமா, நான் இப்பதான் சொல்லி கொடுத்தீங்க. complementary anglesல launch பண்றோம் அப்படின்னா நம்மளோட range வந்து எப்படி இருக்குமா? சேமா இருக்குமா? இல்லையா? ஆமாண்ணா. ஸோ வாட் இஸ் a complementary angle? ரெண்டு ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோம்னா 90 வரணும். வருதான்னு பார்ப்போமா? complementary angleனா theta 1 plus theta 2 should be equals to 90 degree. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? அண்ணா we have 45 plus theta, okay, 45 degrees plus theta plus 45 degree minus theta. ஸோ ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆனால் 45 45 90 ஆகிடும். theta theta கேன்சல் ஆகிடும். ஏன்னா ப்ளஸ் theta மைனஸ் theta கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி. ஓகே, அப்போ என்ன வந்துருச்சு? ஆனால் எஸ் தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? 45 ப்ளஸ் theta and 45 minus theta are complementary angles. Okay, I hope this is clear. Okay டா. So complementary angles னு கண்டுபிடிச்சாச்சு. அதனால range same. So statement 1 is correct. Okay, statement 1 is correct. Statement 2 என்ன சொல்லுது? அதை justify பண்ணதான்னு பார்ப்போம். The angle 45 degree plus theta and 45 degree minus theta are complementary angles. Yes, this is also true. So இதுல இருந்து நம்மளால என்ன சொல்ல முடியும்? ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல கொடுக்கல. பட் statement 1 is true, statement 2 is false. Statement 2 is true, statement 1 is false. இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. So the correct option which you have to select is both statement 1 and statement 2 are true பசங்களா? சரியா? I hope this is clear. புரிஞ்சதில்ல? Super. Now let's move on to the next question. Okay, if the angle of projection of a particle from the horizontal is doubled. Okay, angle of projection வந்து என்ன பண்றோம்? டபுள் பண்றோம். சரியா? Angle of projection of a particle from the horizontal is doubled, keeping the speed of the projection same. Okay, speed of the projection is same. The particle strikes the same target on the ground. Then the ratio of time of flight in the two cases is actually இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கு. நம்ம இனிஷியலி என்ன பண்றோம்? ஒரு பார்ட்டிகிளை வந்துட்டு லான்ச் பண்றோம். சரியா? இந்த மாதிரி வச்சுட்டு சம் u வெலாசிட்டியில தீட்டா ஆங்கிளில் லான்ச் பண்றோம். சரியா? u வெலாசிட்டியில தீட்டா ஆங்கிளில் லான்ச் பண்றோம். ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதே பார்ட்டிகிளை நம்ம என்ன பண்றோமா? 2 தீட்டா ஆங்கிளில் லான்ச் பண்றோமா? ஓகே, இதே பார்ட்டிகிளை நெக்ஸ்ட் வந்துட்டு we are launching with the same speed. We are launching with the same speed u தான். பட் ஆங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 தீட்டா. ஓகே, லைக் திஸ் 2 தீட்டால லான்ச் பண்றோம். பட் சேம் ஸ்பீட் u தான். அண்ட் நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் பாயிண்ட்டை போயிட்டு டச் பண்ணதான், சேம் டார்கெட்டை ஹிட் பண்ணதான். நம்ம தீட்டால போட்டதுக்கும் இப்படி போட்டதுக்கும் தீட்டானா இங்கே இருக்குல்ல, ஆமாம், இதில் போட்டதுக்கும் 2 தீட்டால லான்ச் பண்ணப்பையும் சேம் டார்கெட்டை போயிட்டு ஹிட் பண்ணுதான் பசங்களா. ஓகே, அதாவது இதுல நமக்கு என்ன தெரிய வருது? ஆனா ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் வந்துட்டு சேமா இருக்குன்னு தெரிய வருது. ஓகே, ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இருக்குல்ல, ஆமாண்ணா, ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் வந்துட்டு சேமா இருக்கான் பசங்களா. நவ் ஆன்சர் மை கொஸ்டின். எந்த கண்டிஷன்ல ரேஞ்ச் சேமா இருக்கும்? ஆனா we know the range is same only when the launch angles are complementary angles. Okay, okay now only when the launch angles are complementary angles. Now
இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கிடைச்சிருச்சு? ஆனால் then we arrive at the condition that theta and 2 theta should be complementary angles. சரியா? ஓகேனா? now complementary angles na condition என்ன? அண்ணா complementary angles ஓட condition என்னன்னா theta 1 plus theta 2 should be equals to 90 degree. So I can write theta plus 2 theta should be equals to 90 degree. Okay, and if you add this you will get 3 theta to be equals to 90 degree. So what is the value of theta? Theta is equals to 30 degree. Okay, theta வந்து 30 degree தெரிஞ்சிருச்சு. So I can say the first launch angle will be 30 degree and the second launch angle ரெண்டாவது 2 theta launch பண்ணோம்ல அதோட angle என்ன அண்ணா 2 into 30 it simply equals to 60 degrees அண்ணா. ஸோ ரெண்டு லான்ச் ஆங்கிளையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஷினில் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அண்ணா the ratio of time of flight in the two cases அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது time of flight at theta divided by time of flight at 2 theta. So we know theta and 2 theta are complementary angles இல்லையா? ஆமாண்ணா. T of theta divided by T of 90 minus theta. ஏன்னா இது ரெண்டு complementary angle, அதனால தான் நான் இந்த ரிலேஷன் எழுதுறேன். Now complementary angles இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுக்கு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். அதை டேரெக்டாக ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? எங்கே தோ இங்கே. ஓகே, அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோமா? அப்பா, இந்த இடத்துல பாருங்க time of flight at theta divided by time of flight at 90 minus theta is simply equals to tan theta. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுவோமா? அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? இட்ஸ் வெரி சிம்பிள். திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு tan of theta and it is simply equals to tan of theta என்ன? ஆனால் இனிஷியலி லான்ச் பண்ண ஆங்கிள் 30 டிகிரி, அடுத்து தான் 2 theta 60 டிகிரியில் லான்ச் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு tan 30 டிகிரி. tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1 divided by root 3. சரியா? ஓகேண்ணா. ஸோ தி ரேஷியோ T theta is to T 2 theta simply equals to 1 is to root 3. Okay, I hope this is clear. That's it பசங்களா. சரியா? So which is the correct option? 1 is to root 3. Option D is your correct option. Okay, simple but the frequently asked type of question in your JEE mains and NEET. இந்த மாதிரி தான் questions இருக்கும். Okay, so பயப்படவே வேணாம். Next பாருங்க, two particles are projected from the same point with the same speed u such that they have the same range. இது 2019ல கேட்டிருக்காங்க மெயின்ஸ்ல. Okay, same speed and then same range but different maximum height. நமக்கு தெரியும். Okay, range சேமா இருக்குன்னா complementary angle. Complementary anglesல range மட்டும் தான் சேமா இருக்கும், height சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. Okay, different maximum heights h1 and h2. Which of the following relation is correct? Okay, r square equals to 4 h1 h2 or r square equals to 16 h1 h2 கண்டுபிடிக்கணும். சரியா? First we know that for same range your launch angles should be complementary. அதாவது theta 1 plus theta 2 should be equals to 90 degree. சரியா? இதுதான் first condition. இதை மட்டும் வச்சு இந்த கொஸ்டினை within seconds solve பண்ணிடலாம். And you guys have to remember this result. சரியா? அந்த ரிசல்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா டேரெக்டாகவும் யூஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ரேஞ்ச் சேம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ we know range of projectile, ரேஞ்ச் எழுத வேணாம், நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் இதுக்கான ரிலேஷன் கேட்டிருக்காங்களா? ஃபார்முலாஸ் எழுதுவோம். ஓகேவா? we know ரேஞ்சோட ஃபார்முலா என்ன வரும்? ஆனால் ரேஞ்சோட ஃபார்முலா வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க 2 into ux into uy divided by ayன்னு சொல்லியிருக்கீங்க. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா that will be equals to u square sin 2 theta by g. சரியா? ஓகே, இது வந்து ரேஞ்சோட ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் ஹைச்மேக்ஸோட ஃபார்முலா? ஓகே, ஏன்னா அவங்க அந்த ரேஞ்சுக்கும் ஹச்மாக்ஸுக்கும் நடுவில் தானே ரிலேஷனே கேட்டிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get u square sin square theta divided by 2g பசங்களா. சரியா? ஓகேண்ணா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போதைக்கு யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். போக போக உங்களோட ஹார்ட்குள்ளே போயிட்டு அப்படியே ஒட்டிக்கு. ஏன்னா எனக்குலாம் அப்படி தான் ஒட்டிக்குச்சு. ஃபர்ஸ்ட் டைம்லாம் எனக்கு புரியவே இல்லை, என்னடா சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. பட் நான் ரிலேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சது எனக்கே ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஞாபகம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஓகே, நவ்
what do we have to do? We have to find h1 and h2. Okay வா? First h1 அப்படிங்கிறது simply u square, same அதாவது ஸ்பீடு தான், sin square theta 1 divided by 2g, and h2 அப்படிங்கிறது என்ன? h2 அப்படிங்கிறது u square sin square theta 2 divided by 2g. ஓகேவா? இதுதான் h1 and h2. ஓகே, now we have to find a relationship between r square and h1 h2. சரியா? ஓகே, அதான் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் r ஸ்கொயர் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் h1 h2 இருக்கு. let's try to find it. let's try to find it. ஓகே, ஃபர்ஸ்ட் h1 h2 என்னன்னு கண்டுபிடிச்சிரோமா? மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். we get that h1 into h2 is simply equals to என்ன வருது அண்ணா? u square sin square theta 1 by 2g, u square sin square theta 1 divided by 4g or 2g? 2g. okay, 4g வராது. 2g into u square sin square theta 2 divided by 2g. so அதை simplify பண்றோம். நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனா அதை simplify பண்ணோம்னா u square into u square will be equals to u to the power 4 divided by 2g into 2g is 4g square multiplied with sin theta 1 into sin theta 2 into, this is the whole square. சரியா? ஓகே, இப்போ தான் நான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இந்த sin theta 1 into sin theta 2 இருக்குல்ல, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'm just going to substitute that we know theta 1 plus theta 2 equals to 90 degree இல்லை? ஆமாண்ணா. ஸோ இங்கேருந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, theta 1 is equals to 90 degree minus theta 2 போட போகிறேன். அவ்வளோதான். I'm just going to substitute theta 1 equals to 90 degree minus theta 2. அவ்வளோதான். ஓகே, I hope this is clear. இதில் எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான்டா. உள்ளே போடுங்க, என்ன வரும்? ஆனால் this will be sin of theta 1 into sin of this is 90. theta 1க்கு பதிலாக போட்டாலும் சரி, இல்லை theta 2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? I'm going to write theta 2 equals to 90 degree minus theta 1. அது சிம்பிளிஃபை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். என்ன வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல போடுறேன். theta 1 அப்படியே இருக்கட்டும். theta 2க்கு பதிலாக 90 minus theta 1 போடுறேன். Now I hope you guys remember 90 minus theta na enna? Na sin of 90 minus theta is cos theta. So this is simply equals to sin theta 1 into sin of 90 minus theta 1 is cos theta 1. Okay? So இதில் எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? sin theta 1 into sin theta 2ங்கிறது sin theta 1 into cos theta 1. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மேலே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவோமா? போட்டோம்னா என்ன வரும்? ஆனால் நமக்கு வந்துட்டு h1 h2 is simply equals to u power 4 by 4g square இருக்குல்ல, அதை I am simply writing as u square divided by 2g the whole square. ஓகே, ஓகேண்ணா. into sin theta 1 into sin theta 2க்கு பதிலாக I can write sin theta 1 into cos theta 1 the whole square. இப்போ sin theta இருக்கு, cos theta இருக்கு, ரெண்டும் மல்டிப்ளை ஆகிருக்கு. இதை நான் ஷ்ரிங்க் பண்ணுன்னா can I use this formula? sin of 2 theta is equals to 2 into sin theta into cos theta. இதை யூஸ் பண்ணலாமா? அவ்வளோதான். இந்த இடத்துல sin theta 1 இருக்கு, cos theta 1 இருக்கு, 2 மட்டும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? I am going to multiply and divide 2 over here. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அண்ட் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸ்கொயருக்குள்ளே மறந்துடாதீங்க, இந்த ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்கொயருக்குள்ளே நான் ஒரு 2ஐ மல்டிப்ளை பண்ணி 2ஐ டிவைட் பண்ணுறேன்டா. சரியா? ஓகே, 2 into sin theta 1 into cos theta 1 divided by 2. ஸோ என்ன வரும்? ஆனால் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த 2 sin theta 1 into cos theta 1 I can simply write that to be sin 2 theta. ஓகே, இது இப்படியே தான் இருக்கும். இது இப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு
இது போக 2 sin theta 1 cos theta 1ங்கிறது என்ன ஆகும் அண்ணா sin of 2 theta 1 divided by 2 square is simply 4. Okay, so this is sin square 2 theta 1 divided by 4. அவ்வளோதான் பசங்களா. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேங்கிறத பாருங்க. இந்த இடத்துல புரிஞ்சுதா? sin square 2 theta 1 okay divided by 4. Now நான் இப்போ இந்த ஸ்கொயரில் இருக்கிறது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறேன். 4 மட்டும் தனியாக வெளியே வச்சுக்கிறேன். சரியா? what I'm going to do is இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே இதெல்லாம் நாள் போக போக புரிய ஆரம்பிச்சு. நல்லா பாருங்க, u ஸ்கொயருக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, அதாவது u ஸ்கொயர் 2gக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, இந்த sin 2 தீட்டாக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரே ஸ்கொயருக்குள்ளே எழுதுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 divided by 4 into u square sin 2 theta 1 divided by 2g the whole square பசங்களா. நான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. நம்ம ரேஞ்சோட ஃபார்முலா என்ன அண்ணா u square sin 2 theta by 2g. ஓகே, u square ஆக்சுவலி ரேஞ்சோட ஃபார்முலா u square sin 2 theta by g தானே. now simplify it, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. let's do it, just give me a minute. yeah, okay பசங்களா, let's continue, just give me a minute. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு அண்ணா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா h1 h2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் சிம்பிளிஃபை பண்ணி ரேஞ்சோட எக்ஸ்பிரஷன் மாதிரி ஏதோ வந்திருக்கு. லெட்ஸ் செக் இட். ஓகே, h1 h2 இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேஞ்சோட எக்ஸ்பிரஷன் என்ன அண்ணா, இந்த இடத்துல நமக்கு இதான் வந்திருக்கு 1/4 இன்ட்டு u ஸ்கொயர் sin 2 theta 1 divided by 2g. ஓகே, now see it's very simple. இந்த 2 வந்துட்டு வெளியே எடுங்க, ஸ்கொயர்ல இருந்து வெளியே எடுத்தால் என்ன வரும் ஆனால் 4 வெளியே வரும். ஓகே, இந்த 2 வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் 4 ஆகிடும். ஸோ 1/4 into 4 which is 16. 1/16 into u square sin 2 theta 1/g the whole square இருக்கு. now what is the range? range formula என்ன அண்ணா, we know that range of the projectile is simply equals to u square sin 2 theta, but இந்த இடத்துல நம்ம theta 1 அசியூம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம்ல, அந்த பார்ட்டிகிளோட ஆங்கிள் வந்து theta 1 வச்சுக்குவோம், டிவைடட் பை g. ஓகே, இதுதான் r. ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு, r ஸ்கொயர் தான் பசங்களா இருக்கு. ஓகே, ஸோ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் sin 2 theta 1/g the whole square. ஸோ என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக r ஸ்கொயர்னு போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல h1 h2 is equals to 1/16 into r square. So from here I can write that r square is simply equals to 16 h1 into h2. Okay, or I can write the range of the particle is simply equals to 4 into square root of h1 h2. Okay, அதாவது நம்ம ரெண்டு பார்ட்டிகுலை we are launching in such a way that their range are same, then the relation between their range and maximum heights h1 h2 are simply r square equals to 16 h1 h2, or ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுத்து r is equals to 4 into square root of h1 h2 போடலாம். So which is the correct relation? r square equals to 16 h1 h2 is the correct relation. சரியா? I hope this is clear. Shall we proceed to the next question? Okay da. Let's move on to the next question. This was also asked in your JEE mains 2019. This is a very good question. This is a very good question. Okay. யோசிக்கணும் நீங்க நல்லா. Two guns A and B can fire bullets at a speed of 1 km per second, ஒரு kilometer per second, and 2 km per second. Okay, ஒரு செகண்ட்ல 2 கிலோமீட்டர் அவ்வளோ ஸ்பீடா புல்லட் வந்து ஃபயர் பண்ணுமா respectively. Okay. From a point on the horizontal ground, they are fired in all possible directions. Okay, they are fired in all possible directions. The ratio of maximum areas covered by the bullets on the ground fired by the two guns is. Okay, இங்கே தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லி புரிய வச்சிடுறேன். சரியா? இந்த மாதிரி ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு கன் இருக்கான்டா. ஓகே, கன் ஏ ஒன்று இருக்கான்,
இது இந்த பாயிண்ட் தான் கன்னு வச்சுக்கோ, கண்ணை வரையணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இதுதான் கன் ஏவா. அதே மாதிரி அதே பாயிண்ட்லேயே கன் பியும் இருக்கான். சரியா? ஓகேண்ணா. இப்போ என்ன பண்ணுறாங்களாம், அவங்க ஆல் பாசிபிள் டைரெக்ஷன்ஸை புல்லட்டை ஃபயர் பண்ணுறாங்களாம். இங்கே தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் கன் அண்ட் ஆனால் அது என்னன்னா ஆல் பாசிபிள் டைரெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் லைனை படிங்க. நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆனால் நெக்ஸ்ட் லைனை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி புரிஞ்சுக்கோங்க, இந்த கன்னை சம் ஆங்கிளில் இப்படி டில்ட் பண்ணி அவங்க பாட்டில் இப்படி சுட்டே இருக்காங்களா. இப்போ தான் கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இப்படி பிடிச்சி இப்படி சுட்டா என்ன ஆகும், அது பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். எங்கே போய் விழுகும் தெரியாதுண்ணா, ரொம்ப தூரம் கழிச்சு போயிட்டு கீழே விழுகலாம். ஆர் ஹைப்போதெட்டிக்கலாக அந்த புல்லட் கிராவிட்டி கீழே இழுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி புல்லட்டை ஃபயர் பண்ணுறேன், கிராவிட்டி கீழே இழுக்குன்னா இந்த புல்லட் பாட்டில் போயிட்டே இருக்கும், ரொம்ப தூரம் கழிச்சு போய் கீழே விழுகும் இல்லையா. ஆமாண்ணா, இப்போ யாராவது ஷூட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது, அந்த புல்லட் ஸ்ட்ரைட்டாக போகுது, அப்படியே போய் ரொம்ப தூரம் கழிச்சு வேணால் கீழே விழுகலாம், பட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விழாது. அப்போ புல்லட் கீழே விழுகணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆங்கிள் இப்படி டில்ட் பண்ணி சுடணும். இப்படி சுட்டால் தான் என்ன ஆகும், இப்படியே போயிட்டு அப்புறம் அப்படி கீழே வந்து விழுகும் இல்லையா. இப்படி புல்லட்டை வந்து இப்படி கன் அப்படி பிடிச்சி ஷூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த வர புல்லட்டு இப்படியே போகும் 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 ஒரு ஹைட் போனதுக்கப்புறம் திரும்பி என்ன ஆகும், அப்படியே கீழே வந்து இப்படி விழுந்துடும். ஓகே, இப்போது I have to shoot the bullet in such a way that it covers the maximum area. புரியுதா? ஓகே, மேக்ஸிமம் ஏரியா. நான் என்ன பண்ணுறேன், இந்த புல்லட்டை இப்படி மட்டும் வச்சு சுடாமல் இங்கிட்டு சுட்டுட்டு கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி சுடுறேன், கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி சுடுறேன், கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி சுடுறேன், கொஞ்சம் இப்படி தள்ளி ஆல் பாசிபிள் டைரெக்ஷன்ஸில் சுடுறேன். சரியா? ஒரு ஆங்கிளில் டில்ட் பண்ணிட்டேன் கன்னை. ஓகே, இப்படி இருந்த கன்னை இப்படி டில்ட் பண்ணிட்டேன். இப்படி டில்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இப்படி சுடுறேன், அடுத்து 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 இப்படி சுடுறேன். ஸோ என்ன பண்ணும், என்னை சுற்றி புல்லட்டாக விழுகுமா. ஆமாம், நான் என்னை சுற்றி ஒரு புல்லட்டாக இருக்கும். அவங்க அந்த ஏரியா எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, அதாவது கன்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வந்து புல்லட்டை ஃபயர் பண்ணுறோம் ஆல் பாசிபிள் டைரெக்ஷன்ஸில். சரியா? ஓகே, இந்த மாதிரி ஆல் பாசிபிள் டைரெக்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம புல்லட்டை ஃபயர் பண்ணுறோம். ஸோ அப்படி ஃபயர் பண்ணுறப்ப நமக்கு மேக்ஸிமம் ஏரியா, அதாவது இங்கே இருக்குல்ல, இந்த ஏரியா வந்துட்டு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. கீழே ஃபார்ம் ஆகிருக்குல்ல இந்த ஏரியா, இந்த ஏரியா எப்பொழுது மேக்ஸிமமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள்னா, I can clearly see that the range of the projectile is simply equals to the radius of the circle இல்லையா. ஆமாண்ணா, இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அண்ணா, the radius of the circle, the circle-ஓட radius is simply equals to range of projectile. அவ்வளோதான், இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, the radius of circle is simply equals to range of projectile டா, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, just give me a minute. ஓகே, radius is equals to simply the range of projectile. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் புரியுதா? புரியுதுண்ணா, ஏன்னா நம்ம இப்படி ஷூட் பண்ணுறோம், அந்த புல்லட் இப்படியே போயிட்டு விழுகுது, இது மாதிரி எல்லா டைரக்ஷன்லையும் ஷூட் பண்ணுறோம், நம்மளை சுற்றி புல்லட் விழுகுது. அப்போ அந்த ஹோல் சர்க்கிளோட ஏரியா என்ன, அதுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் தான் என்ன, நம்மளோட ரேஞ்ச், எவ்வளோ தூரம் புல்லட்டில், அதாவது கன்ல இருந்து புல்லட் எவ்வளோ தூரம் தள்ளி போய் விழுகுது, அதுதான் அந்த சர்க்கிளோட ரேடியஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர்டா. ஸோ ரேடியஸ், ரார்டியஸ்னு எழுதுறேன் பாருங்க, ரேடியஸ் is simply equals to nothing but the range of projectile. Range of projectile. Okay. Now questionல என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள்ட்ட மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது மேக்ஸிமம் ஏரியா வேணுமா. ஓகே, முதல்ல ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம்டு என்னடா அண்ணா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம்டு சிம்பிளி பை ஆர் ஸ்கொயர்னா, பை ஆர் ஸ்கொயர் இல்லையா. ஆமாம், எப்போ ஏரியா மேக்ஸிமமாக இருக்கும், ரேடியஸ் மேக்ஸிமமாக இருந்தால் ஏரியா மேக்ஸிமமாக இருக்க போகுதுண்ணா இல்லையா. சி தி ஏரியா is simply equals to pi r squared and they are asking maximum area. Okay, the ratio of maximum areas. So area maximum is simply equals to pi into r max square, or this is simply equals to pi into maximum range, range
maximum squared. அவ்வளோதான்டா. ஓகே, லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் புல்லட் ஏ ஃபயர் பண்ணதை A1ன்னு வச்சுக்குவோம். ஏரியா கவர்ட் பை கன் 1 is A1, area covered by gun 2 is A2. So this is simply equals to pi into first range, maximum range என்னன்னு எழுதிடுவோமா? நமக்கு தெரியும் ரேஞ்சோட ஃபார்முலா, range is simply equals to u square sin 2 theta divided by g. But we know that range is maximum at 45 degree இல்லையா? ஆமாண்ணா. range R max at theta is equals to 45 degree. So உள்ள substitute பண்ணா நமக்கு range ஓட formula என்ன கிடைக்கும்? ஆனா we will get that the range is simply equals to u square by g. This is the maximum range. சரியா? The maximum range is u square by g. Okay, I hope it's clear. அவ்வளோதான், முடிஞ்சது. A1 by A2 is equals to pi R1 square divided by pi R2 square. So this is simply equals to pi cancel ஆயிடும். Maximum range maximum of A, gun A squared divided by maximum range of gun B. அந்த projectile B இருக்குல்ல, ஆமாண்ணா, that square. Okay, B square. That's it. உள்ள substitute பண்ணிடுவோமா? Okay, substitute பண்ண என்ன வரும்? அண்ணா நமக்கு தெரியும் the maximum range of A is simply u square by g, but range ஓட ஸ்கொயர் இருக்கு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? So u square, I mean UA, maximum range of A na initial velocity of A squared divided by G the whole square. Okay, divided by the maximum range of B na enna na initial velocity of B square divided by G the whole square. Okay, range squared. சரியா? தப்பி தவறி கூட ரேஞ்சுன்னு போட்டுறாதீங்க, கன்ஃபார்மாக அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, வெறுமான ரேஞ்சுன்னு போட்டிங்கனால ஆன்சர் வரும், அதுதான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. சரி, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஆனால் ஜி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். யூஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் யூஏ பவர் 4. ஓகே, யூஏ டு த பவர் 4 divided by யூபி to the power 4. Now what is UA? ஆனா क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க UA ங்கிறது 1 km per second. So simply 1 power 4 divided by UB என்ன 2 km per second கொடுத்திருக்காங்க. So 2 to the power 4. So என்ன வருது? 1 by 16 வருது. So the ratio of area 1 is to area 2 is simply equals to 1:16 பசங்களா. சரியா? தயவு செஞ்சு இந்த இடத்துல வெறும் UA ஸ்கொயர் பை UB ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? ஆனால் 1 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர்னு வரும். ஸோ 1:4 வரும். அண்ட் 1:4 நம்மளோட ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே 1:4 தான். நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணணும் தான் கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் பி clear that your answer is 1:16 பசங்களா. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? ஓகேடா. Now let's proceed to the next question. If you have any doubts in this question, then திரும்பி ஒரு வாட்டி இந்த சொல்யூஷனை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகேவா? This is a very good question. Okay, so let's move to the next question. So the next question says something like this. A batsman hit a ball at an angle of 30 degree to the horizontal with an initial speed of 15 meter per second. Okay, அதாவது இது ஒரு கிரிக்கெட் மேட்ச். ஓகே, கிரிக்கெட் மேட்ச்ல என்ன ஆகுது? இந்த இடத்துல பேட்ஸ்மேன் நிற்கிறாரு. ஓகேவா? அழகாக இருக்கார்ல, இவர் தான் நம்ம பேட்ஸ்மேன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர்கிட்ட பால் ஒன்று வருது. அந்த பாலை வந்துட்டு இவர் 30 மீட்டர் பர் செகண்டில் 30 டிகிரி ஆங்கிளில் he hits the ball at an angle of 30 degree with a speed of 15 meter per second. Okay, so 15 meter per second ஸ்பீடில் அவர் வந்து இந்த பாலை ஹிட் பண்ணுறாரு. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இந்த பால் என்ன ஆகும்? எப்போதும் போல் இப்படியே போகும், இப்படியே போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு விழுகும். ஓகேவா? ஓகே. Now
A fielder 70 meter away in the direction of the ball hits starts immediately to catch the ball. அதாவது நம்மளோட பேட்ஸ்மேன்ல இருந்து ஒரு 70 மீட்டர்ஸ் தள்ளி ஒரு ஃபீல்டர் நிற்கிறாரா இந்த மாதிரி. ஓகே, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கார் இவர். இவர் தான் நம்ம ஃபீல்டர். இந்த ஃபீல்டர் வந்து எங்கே இருக்காராம், நம்ம பேட்ஸ்மேனில் இருந்து ஒரு 70 மீட்டர்ஸ் தள்ளி இருக்காராம். 70 மீட்டர் ரைட்? எஸ்ண்ணா, 70 மீட்டர்ஸ் வந்துட்டு பால் போகிற அதே டைரக்ஷனில் தள்ளி இருக்காராம். இவர் என்ன பண்ணுறாரா, உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாராம். யூ வெலாசிட்டியோட ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோம். அதை தான் கேட்குறாங்க. ஓகே, உடனே அந்த பால் அவர் அடித்தோடனே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. த ஸ்பீட் வித் விச் த ஃபீல்டர் ஷுட் ரன் ஸோ ஆஸ் டு கேட்ச் த பால் ஜஸ்ட் பிஃபோர் இட் டச்சஸ் த கிரவுண்ட். கரெக்டாக அவர் எவ்வளோ ஸ்பீடில் ஓடி போனால் அந்த பாலை வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் அ வெரி குட் கொஷின், பட் அ வெரி சிம்பிள் ஒன். ஓகே, 1D 2D லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்படி தான் கொஷின்ஸ் வந்து உங்களோட JEE மெயின்ஸ் நீட்லலாம் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் சினாரியோ. You guys know this. And okay, first இந்த பால் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போய் விழுகும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போமா? ஓகே, இப்போ வந்து we have to find this thing. we know ஃபீல்டர் வந்துட்டு 70 மீட்டர் தள்ளி இருக்காருங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆமாண்ணா, இங்கே அவர் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து 70 மீட்டர் தள்ளி இருக்காரு. what is this distance? we have to find this, right? so this is nothing but the range of the projectile இல்லையா? ஆமாண்ணா, range of the projectile. So what is the range of the projectile? Anna, we know range oda formula namakku theriyum, u square sin 2 theta by g. U square sin 2 theta divided by g. Okay, so what is the value of your u? Anna, u oda value vandu 15. So 15 squared, it's very simple. So range is equals to 15 squared into sin of 2 into 30. Okay, so sin of 60 degree, ஏன்னா 2 theta ல, so 30 degree உள்ள போட்டிங்கன்னா 2 into 30 60 ஆயிடும். divided by acceleration due to gravity வந்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா 10ன்னு எடுத்துக்கோங்க. கொடுக்கலனா you have to proceed with 9.8. அந்த இடத்துல அவங்க எதுவுமே சொல்லலை. so you have to assume acceleration due to gravity to be 9.8 meter per second square. கொடுக்கலனா இந்த தான் வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். there is no other way. ஏன்னா ஆன்சர்ஸ் பாருங்கள் ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி க்ளோஸாக இருக்குது. 6.5 13 10ன்னு, அதனால் அக்யூரேட்டாகவே போங்க. சரியா? கால்குலேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். So this will be equals to 9.8. So sin 60 degree oda value enna? Ana, it's simply equals to root 3 by 2. So 15 square into root 3 divided by 2 into 9.8. And you have to simplify this. There is no other way. root 3 oda value வந்து 1.73 எடுத்துக்கோங்க. சரியா? 1.73 approximate எடுத்துக்கோங்க. 2 into 9.8 எவ்வளோ வருது? அண்ணா, first we know 15 square என்ன வரும்? அண்ணா, it's very simple. It's simply equals to 225. You just have to multiply it with square root of 3. Okay, so 1.73 எடுத்துக்குவோம். சரியா? So 389.25 வரும். You divide it with 2 into 9.8. Okay? Just a minute. First, மேலே numerator வந்துட்டு 389.25 வரும். 389.25. We just have to divide with this. We know 9 2s are 18. See, 98 times 2. Sorry, 8 2s are 16. Balance 1. 9 2s are 18. 1 9. So 19.6 denominator la varum. Okay va? Okay na? So either I am using the help. I am taking the help of a calculator. But you guys have to do this on your own hands. There is no other way. Calculation தான கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகேவா? Calculation part is your issue. 389.25 divided by 19.6 will simply yield you 19.85 டா. ஓகேவா? Approx 19.85 வரும். So the range of the projectile is approx 19.85 meters. Okay? அண்ட் கேல்குலேஷன் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். சரியா? நீங்கள் ரொம்ப நாள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
இந்த இடத்துல டைம் பீயிங்காக நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேன், பட் எக்ஸாமில் யூ ஹாவ் டு சால்வ் இட் மேனுவலி. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? இந்த டிஸ்டன்ஸ் பால் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமா? 19.85 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுமா? ஓகே, சரி, ஓகேண்ணா. அண்ட் இந்த பால் இந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணோம் அண்ணா? இட்ஸ் வெரி சிம்பிள். we can also calculate the time of flight. இந்த பால் இங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அண்ணா? the time of flight is simply equals to 2 into uy by ay. அதை யூஸ் பண்ணி போகலாம், or 2u sin theta by ga கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகேண்ணா. ஆர் நீங்கள் இவ்வளோ போகாமல் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தெரியும்? 15 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் போகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? 19.85 மீட்டர் கவர் பண்ணணும். we know speed is equals to distance by time. so from here time is equals to என்ன வரும்? distance divided by speed வருமா இல்லையா? ஆமாண்ணா. yes. so the time of flight is simply equals to, கொஞ்சம் யோசிங்க, நமக்கு என்ன தெரியும்? இந்த பால் எவ்வளோ தூரம் கவர் பண்ண போகுது ஹரிசான்டலாங்கிறது தெரியும். 19.85 மீட்டர் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது டோட்டல் டைம், டோட்டல் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது வெலாசிட்டி, ஆனால் 15 மீட்டர் per செகண்டில் ட்ராவல் பண்ணுது. ஸோ டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் 19.85 டிவைடட் பை யுவர் ஸ்பீட் இஸ் 15 மீட்டர் per செகண்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? ஆனால் 19.85 divided by what is your time? It's simply 15. What is your speed? So your time will be 1.32 seconds. சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ நீங்கள் பாலை தூக்கி அடித்தோடனே, அந்த பாலை அடித்தோடனே அது எவ்வளோ நேரத்தில் போயிட்டு கிரவுண்டை டச் பண்ணுமா? 1.32 செகண்ட்ஸில் டச் பண்ணுமா? ஸோ ஃபீல்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? சி, அந்த ஃபீல்டர் என்ன யோசிப்பார் அப்படின்னா, ஐ ஹாவ் டு சி, ஃபீல்டருக்கு பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சு போச்சு. த பால் வில் hit the ground in 1.32 seconds. ஓகே, 1.32 செகண்ட்ஸில் அந்த பால் வந்து என்ன பண்ணிடும்? கிரவுண்டை ஹிட் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இவர் எவ்வளோ தூரம் ஓடணும்? ஆனால் டோட்டலாக பேட்ஸ்மேன் கிட்டேருந்து ஒரு 70 மீட்டர் தள்ளி இருக்காரு. அண்ட் பால் பேட்ஸ்மேன் கிட்டேருந்து 19.85 மீட்டர் தள்ளி விழுகுது. அப்போ இவர் எவ்வளோ தூரம் ஓடணும்? ஆனால் அப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஓடணும்னா இல்லையா? ஸோ திஸ் இஸ் சிம்பிளி 70 minus 19.85. ஓகே, எவ்வளோ வரும்? ஆனால் 50.15 வரும் இல்லையா? ஆமாண்ணா, அப்ராக்ஸாக 50.15 மீட்டர் ஓடணும். ஸோ ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் த பால் வில் ஹிட் த கிரவுண்ட் இன் 1.32 செகண்ட்ஸ் அண்ட் ஐ ஹாவ் டு ரன் அட்லீஸ்ட், அதாவது 50.15 மீட்டர்ஸ் வந்துட்டு நான் ரன் பண்ணணும். புரியுது இல்லை? பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து 70 மீட்டர் தள்ளி இருக்காரு, பால் 19.85 மீட்டர் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து தள்ளி விழுகுது. அப்போ ஒரு எவ்வளோ தூரம் ஓடணும்? 70 minus 19.85 50.15 மீட்டர் ஒரு ஓடணும். ஓகே, ஸோ இவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. இவர் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், இவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணணும். ஸோ சிம்பிளி ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு distance by time. So what is your distance? And he have to cover a distance of 50.15 meter in a time interval of 1.32 second. So what will be his speed? 50.15 divided by 1.32 போட்டோம் அப்படின்னா 37.99 வருது. ஓகே, 37.9 something வருது. 37.9 meter per second. What is the closest answer? ஆனால் 33 meter per second is the closest answer. ஏன்னா இங்கே இவ்வளோ deviation இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல they might have assumed, இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா they might have assumed your g is equals to 10 meter per second square. அப்படி அசியூம் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இது வந்திருக்கலாம். பட் திஸ் இஸ் த கரெக்ட் மெத்தட். இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரியல் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் என்ன வந்திருக்கு? நமக்கு 37.9 வந்திருக்கு, அப்ராக்ஸ் 38. பட் நம்ம ஆப்ஷனில் எது க்ளோசஸ்ட்டாக மேட்ச் ஆகுது? ஆனால் க்ளோசஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 37 to 38க்கு க்ளோஸாக என்ன இருக்குது? 33 இருக்குது. ஸோ திஸ் இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? சூப்பர்டா.
Okay, so let's move to the next question, which goes like this. A particle is projected with speed v naught at an angle theta above the horizontal such that the ratio of kinetic energy at highest point to that at the point of projection is 3:4. ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட்லேருந்து ஒரு பார்ட்டிக்கலை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு பார்ட்டிக்கலை வித் சம் வெலாசிட்டி v நாட் வெலாசிட்டியில் தீட்டா ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, என்ன ஆகும் அண்ணா, நீங்கள் ஒரு பார்ட்டிக்கலை இப்படி கிரவுண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா v நாட் வெலாசிட்டியில் சம் தீட்டா ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, சரி, ஓகேண்ணா, நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணோம், இந்த பார்ட்டிக்கல் இப்படியே போகும் 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 ஒரு மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிட்டு அப்படியே வரும் 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 அப்படியே எப்படி கீழே வந்துடும். சரியா? ஓகே, திஸ் இஸ் இட். ஆமாண்ணா. நவ் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இந்த டாப் மோஸ்ட் பாயிண்டில் கைனடிக் எனர்ஜி இருக்கும்ல. ஆமாண்ணா, அட் தி ஹையஸ்ட் பாயிண்ட்னா என்ன, டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ வி ஆர் கிவன் தட் kinetic energy at the top, the ratio of kinetic energy at the highest point to that at the lowest point, okay, or at the point of projection, அதாவது இந்த பாயிண்ட்ல. சரியா? this is kinetic energy initial. so questionல என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா kinetic energy at top, ke top, to kinetic energy initial is simply equals to 3/4. then நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, then the change in velocity of the particle, okay, change in velocity of the particle between the point of projection and the highest point will be, okay, அதாவது change in velocity கேட்குறாங்க. டெல்டா வி கண்டுபிடிக்கணும். எங்கேயும் அண்ணா, from, okay, change in velocity of the particle between the point of projection, from projection minus the highest point, okay, highest point. I hope this is clear. and எப்போதுமே change in velocity or change in something னா என்ன அண்ணா, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ இந்த இடத்துல ஃபைனலாக பார்ட்டிகல் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு, இனிஷியலாக ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட்ல இருக்கு, தூக்கி போடுறப்ப இங்கே இருக்கு, ஃபைனலாக இங்கே போகுது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ யூ ஷுட் ரைட் இட் லைக் திஸ், வெலாசிட்டி அட் தி ஹையஸ்ட் பாயிண்ட், ஓகே, minus velocity at the point of projection. ஓகேவா? I hope this is clear. இதில் எதுவும் டவுட் இல்லையே. so delta v is simply equals to velocity at highest point minus the velocity at projection. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லேயே வந்து கம்பைல் பண்ணி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, the ratio of kinetic energy at top to the kinetic energy at initial is simply equals to cos square theta அப்படின்னு சொல்லியிருந்தேனா இல்லையா, சொன்னா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ பாருங்கள், மெயின்ஸ் கொஷின்லேயே கேட்டிருக்காங்க. இது மெயின்ஸ் கொஷின் ஆனால் எஸ், திஸ் இஸ் அ JEE மெயின் கொஷின். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டுலேருந்து என்ன எழுதலாம் ஆனால் cos square theta equals to 3/4 எழுதலாம். அவ்வளோதான். ரைட் இட் டவுன். யூ ஜஸ்ட் ரைட் இட் as cos square theta is simply equals to 3/4. so cos theta will simply be equals to square root of 3 divided by 2. எப்போ வந்து cos root 3/2 தரும் ஆனால் this is when theta is equals to 30 degree. அவ்வளோதான். ஸோ theta is equals to 30 degree கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஓகேண்ணா. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, தீட்டாவோட வேல்யூ லான்ச் ஆங்கிள் வந்து தெரிஞ்சிருச்சு. the launch angle is 30 degree பசங்களா. ஓகே, now since you know the launch angle, can you derive the velocity at the initial and final point? அண்ணா தாராளமாக பண்ணிடலாம்ண்ணா. see, we know initially the velocity v initial is simply equals to v naught. இதை வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. அண்ட் இது எந்த டைரக்ஷனில் இருக்குது ஆனால் அது சொல்லலையே. அங்கே தான் வந்துட்டு நீங்கள் உங்களோட வெக்டர் நாலேஜை அப்ளை பண்ணணும். சி, we now know that the launch angle is 30 degree இல்லையா? ஆமாண்ணா. kinetic energy initial டாப்லாம் விட்டுருங்க. we now know the launch angle is 30 degree. ஓகே, ஸோ ரிசால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அண்ணா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா v நாட் cos 30, okay,
and perpendicular அப்படி resolve பண்ணீங்கன்னா you will get V naught sin 30 இல்லையா? ஆமாண்ணா V naught cos 30 V naught sin 30. இப்போ எழுதுங்க. What is your initial velocity அப்படின்னு? அண்ணா we can write that our initial velocity V initial is simply equals to V naught cos 30. Cos 30 na root 3 by 2 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இந்த இடத்துல simplify பண்ணிடுறேன். This is simply equals to root 3 divided by 2 V naught. So V initial is simply equals to root 3 V naught divided by 2 I cap plus V naught sin 30 na enna? Anna, this is simply equals to V naught divided by 2. Okay. So V naught divided by 2 J cap. அவ்வளோதான். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் திஸ். வெக்டர் ஃபார்மில் ஏன்னா எழுதுகிறோம்? புரியும். ஓகே சரி. நெக்ஸ்ட்டு டாப் மோஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஆனால் நீங்கள் படித்து சொன்னீங்கன்னா டாப் மோஸ்ட் பாயிண்டில் வெறும் ஹரிசான்டல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும், வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்காது. அண்ட் தட் ஹரிசான்டல் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ சிம்ப்ளி ஈக்குவல்ஸ் டு V naught cos 30 தான். சரியா? இனிஷியலி என்ன ஹரிசான்டல் வெலாசிட்டி இருந்துச்சோ ஃபைனலாகவும் அதே ஹரிசான்டல் வெலாசிட்டி தான் இருக்கும். ஸோ V naught cos 30 ஆர் root 3 by 2 V naught. முடிஞ்சுதா? ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகே. அப்பப்போ பிசி ஹேங் ஆக ஆரம்பிச்சிருது. we have to fix that up. So what is the velocity at top? அண்ணா இங்கேருந்து என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். the velocity at the topmost point is the velocity at the topmost point is simply equals to root 3 divided by 2 into V naught I cap. Okay, I directionல இருக்கு. அவ்வளோதான். Now all you've got to do is find the change in velocity. Velocity initialaவும் topலையும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். Let's try to find the change in velocity. So we know that change in velocity delta V is simply equals to velocity final minus velocity initial இல்லையா? ஆமாண்ணா, எப்போதுமே change அப்படின்னாலே final minus initial தான். Let's try to do it over here. So the change in velocity delta V is simply equals to, what is the final velocity? And our final velocity is simply root 3 divided by 2 V naught I cap minus, what is the initial velocity? And root 3 by 2 V naught I cap plus 1 by 2 V naught or V naught by 2 J cap. Okay va? Okay. So இப்போ இந்த இடத்துல you just do the calculation. What will you get? ஆனால் அந்த root 3 by 2 V naught ஐயும் minus root 3 by V naught ஐயும் cancel ஆகிடும். We will get that the change in velocity delta V is simply equals to minus V naught by 2 J cap, or இதை நீங்கள் இப்படி எழுதலாமா? Or you can also write this as V naught divided by 2 இந்த மைனஸை J கேப்போட போட்டுருங்க. மைனஸ் J கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா the change in velocity is V naught by 2 but minus J cap downward directionல இருக்கா. Okay, so change in velocity is V naught by 2 and in downward direction. So இதில் எந்த டவுட் இல்லையே. I hope this is clear. புரிஞ்சுதா? சூப்பர்டா. So V naught by 2 vertically downwards. Option A is your correct option. So இதே கொஷினை அட்வான்ஸில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, நான் சொல்கிறேன். Next question goes something like this. So when the angle of projection is 75 degree, a ball falls 10 meters shorter of the target. Okay, அதாவது கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பால் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த பாலை நான் 75 டிகிரியில் லான்ச் பண்ணும்போது எனக்கு இந்த பால் என்ன பண்ணுதான்? என் டார்கெட்லேருந்து 10 மீட்டர் ஷார்ட்டராக விழுகுதான். ஓகே, இப்படி விழுகுதுன்னு வச்சுக்குவோம். This is the launch angle is 75 degree. Okay, பட் இதுவே நான் 45 டிகிரியில் இந்த பாலை லான்ச் பண்ணும்போது என்ன ஆகுதா? என்னோட when the angle of projection is 45 degree, it falls 10 meter ahead of the target. Okay, so நான் 45 டிகிரியில் வச்சு லான்ச் பண்ணும்போது 10 மீட்டர் தள்ளி போய் விழுகுதான்.
Okay, let's assume the target is somewhere over here. So இந்த லென்த்தும் 10 meters தெரிஞ்சு போச்சு. Okay, and இந்த லென்த்துமே 10 meters தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகேண்ணா. This is projected with angle 45 degree and this is projected with an angle of 75 degree. Okay, now the question arises, both are projected from the same point with the same speed in the same direction. எல்லாமே ஒன்று தான். ஓகே, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுக்கும் ஸ்பீடு u தானா? ஓகே, and then இதுக்கும் ஸ்பீடு u தானா? சேம் டைரெக்ஷன், சேம் பாயிண்ட் எல்லாம் ஓகே. The distance of the target from the point of projection is ஓகேவா? அதாவது இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்கண்ணா. பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து இந்த டார்கெட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. லெட்ஸ் அசியூம் த டிஸ்டன்ஸ் டு பி ex. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் ப்ரொஜெக்டல் இருக்குல்ல, 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம்ண்ணா. இதை கண்டுபிடிச்சிட முடியுமா? That is this range, let's call it range of 45 degree. Okay, 45 degree launch பண்ணப்ப இந்த அளவுக்கு போய் விழுகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த yellow கலரில் லான்ச் பண்ணியிருக்கோம்ல, அதோட ரேஞ்சை கண்டுபிடிச்சிட முடியுமா? தாராளமாக பண்ணலாம்ண்ணா. லைக் திஸ். எங்கே விழுகுது? இங்கே விழுகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் range of 75 degree. ஓகே, ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா we can do some simple arithmetic calculation and find out the value of x. இப்போ இங்கேயே உங்களுக்கு அந்த arithmetic calculation சொல்கிறேன் பாருங்களேன். என்னன்னா கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. இந்த இடத்துல இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸுக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் 75 டிகிரி இருக்குல்ல, இதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஆனால் இருக்கு. திஸ் எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸில் இருந்து, இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து 10 மைனஸ் பண்ணோம்னா அது வந்து ரேஞ்ச் ஆஃப் 75 டிகிரி வந்துடும் இல்லையா? ஆமாண்ணா, எக்ஸுங்கிறது இவ்வளோ டிஸ்டன்ஸ். ஓகேவா? இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து 10 மீட்டரை மைனஸ் பண்ணனா எனக்கு ரேஞ்ச் ஆஃப் 75 டிகிரி வந்துடும். ஸோ அந்த ரிலேஷன் ஒன்று எழுதுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் இஸ் தட் இஸ் எக்ஸ் minus 10 is simply equals to range of 75 degree. next relation என்ன எழுத முடியும்? அண்ணா இந்த x ஓட 10 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னா, this is x, இது வரைக்கும் தான் x. ஓகே, இதான் நமக்கு தேவையான x. இதோட 10 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? ரேஞ்ச் ஆஃப் 45 டிகிரி வந்துடும். அவ்வளோதான். I can say x plus 10 to be equals to range of 45 degree. So from here I can find the value of x easily. சரியா? அவ்வளோதான். இதை மட்டும் வச்சுக்கோங்க. Let's take it to next page and try to find out the values. Okay, சரி, ஓகேண்ணா. First thing first, let's try to find out the range of 45 degree. Okay, என்ன வரும்? அண்ணா, we know range of 45 degree is the maximum range. That simply equals to u square by g. அண்ணா, இதில் எந்த டவுட்டும் வேணாம். 45 டிகிரியில் மேக்ஸிமம் ரேஞ்சு u square by g. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் 75 டிகிரி? இது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? அண்ணா, u ஸ்கொயர் sin 2 theta. ஸோ sin of 2 into 75 divided by g. u square sin 2 theta by g. ஓகே, இதில் எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. now what's going to happen? you see, இந்த இடத்துல என்ன வருது? ஆனால் sin of 75 into 150 வருதுன்னா அதை நாங்கள் எப்படின்னா எழுதுறது? u square sin of 150 degrees divided by g. and sin 150 கண்டுபிடிக்கிறது வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஆனால் sin of 180 minus theta is equals to sin theta அப்படின்னு சொன்னா. ஆமாண்ணா. ஸோ இப்போ இந்த 150 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. sin of 180 minus 30 equals to sin of 150 இல்லையா? ஆமாண்ணா, எழுதலாம் அப்படி. ஸோ நமக்கு என்ன தெரியும்? sin of 180 minus 30 is simply equals to sin 30 தான் from this formula. ஸோ sin of 150 ஓட வேல்யூ என்ன? simply sin 30 ஓட வேல்யூ தான். and it's equals to 1 divided by 2.
புரிஞ்சுதா? அவ்வளோதான். எப்படி பண்ணியிருக்கேன்? யூசிங் திஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் இதை இப்போதைக்கு நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்ல, ட்ரிக்னோமெட்ரியில் பார்த்துக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க. சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ நான் 150 180 மைனஸ் 13 எழுதி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சைன் 150யோட வேல்யூ என்ன? சேம் ஆஸ் தட் ஆஃப் சைன் 30. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 1/2 வரும். உள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் கெட் that the range of 75 is simply equals to u square divided by 2g. Okay? We got this. So we get that the range of 45 degree is equals to u square by g and range of 75 degree is u square by 2g. இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? See, we have these two equations, right? Let's take ratio of them. Let's take ratio of them. ஏன்னா நமக்கு வந்து u ஓட வேல்யூ தெரியாதுடா. u ஓட வேல்யூ தெரிஞ்சா ஈஸியாக முடிச்சிடலாம். கொஷினே சிம்பிள் ஆகிடும். u ஓட வேல்யூ தெரியாது. ஓகே, பட் ரேஞ்ச் ஆஃப் 45 டிகிரிலேயே u ஸ்கொயர் இருக்கு, ரேஞ்ச் ஆஃப் 75 டிகிரிலேயே u ஸ்கொயர் இருக்கு. டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகுமா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதான் பண்ண போகிறேன். ஐ எம் டிவைடிங் திஸ் ஆன் போத் த சைட்ஸ். ஓகே, ஸோ range of 75 divided by range of 45 will be equals to x minus 10 divided by x plus 10. Hope this is clear. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் வில் யூ கெட்? ஆனால் ரேஞ்ச் ஆஃப் 75 இஸ் சிம்பிளி u ஸ்கொயர் டிவைடட் பை 2g, u ஸ்கொயர் டிவைடட் பை 2g டிவைடட் பை ரேஞ்ச் ஆஃப் 45 என்ன? ஆனால் u ஸ்கொயர் டிவைடட் பை g and it's equals to x minus 10 divided by x plus 10 pasangala. Okay, now u square gets cancelled, divided by g gets cancelled. So this is simply equals to 1 divided by 2 is equals to x minus 10 divided by x plus 10. So simplify பண்ணுங்க பாப்போம். என்ன வரும்? அண்ணா நமக்கு தெரியும் இதை simplify பண்ணுறோம்னா all we have to do is take cross multiplication. இது இந்த பக்கம் அந்த பக்கம் அனுப்புங்க. So we will get x plus 10 is equals to 2 into x minus 10. So x plus 10 equals to 2x minus 20. So from here என்ன பண்ணுவோம்? இந்த 2x இங்கிட்டு கொண்டு வந்துருவோம், இந்த minus 20 அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். So the value of x is equals to plus 30 meters da. Okay va? The value of x is simply equals to plus 30 meters. Okay, so which one is your correct option? Option B is your correct option pasangala. I hope this is clear. புரிஞ்சதில்ல? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களோட JEE மெயின்ஸ் நீட் எக்ஸாமினேஷன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். Now let's quickly move on to your next question, which is a JEE advanced question. Okay, simple ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. Within some 4-5 lines we can solve this question. Okay, அட்வான்ஸில் போட்டிருந்தீங்கன்னா +4 மார்க், அட்வான்ஸில் +4 மார்க்ஸுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். சரியா? ஓகே, ஸோ அ பால் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் த கிரவுண்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி. ஓகே, ஒவ்வொரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமா வித் த ஹரிசான்டல் சர்ஃபேஸ். ஓகே, ஹரிசான்டல் சர்ஃபேஸ்லேருந்து 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமா. இட் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 120 மீட்டர். ஓகே, வெரி குட். அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு த கிரவுண்ட். அப்பான் ஹிட்டிங் த கிரவுண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் லூசஸ் half of its kinetic energy. Immediately after the bounce, the velocity of the ball makes an angle of 30 degree with the horizontal surface. Very good. The maximum height it reaches after the bounce in meters is. Okay, பாதி பசங்களுக்கு ஃபிசிக்ஸில் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷில் தான் பிரச்சனை இருக்கும். லைக் மை செல்ஃப். ஓகே, நான் எப்படி இங்கிலீஷ் பேச இங்கே திணறிட்டு இருக்கேன்ல, அது மாதிரி தான் உங்களுக்கு இங்கிலீஷில் பிரச்சனை இருக்குது. பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். தேர் இஸ் நோ அதர் வே யூ கைஸ் கேன் மேக் இட். ஓகேவா? இங்கிலீஷ் புரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஈவன் இஃப் யூ ஆர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், தென் ஆக்சுவலி இப்போ நான் பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு புரியாது இல்லை, நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். ஏன்னா தமிழில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக நடத்தியிருப்பாங்க. நான் இந்த இடத்துல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூ வில் பி அட்டெண்டிங் யுவர் JEE இன் இங்கிலீஷ் தான். சரியா? உங்களோட பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் வரும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு வேர்டிங்ஸ் புரியணும். ஓகே, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்லேயே இப்போ பேப்பர் வருது. ஐ ஹாவ் நாட் சா த தமிழ் பேப்பர் பிகாஸ் எனக்கு ஆற்றல், எனர்ஜினா அங்கே ஆற்றல்னு சொல்லியிருப்பாங்க, ஃபோர்ஸ்னா அங்கே உந்து விசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ தமிழ் பேப்பருக்குள்ள நான் போக விரும்பலை. ஓகேவா? அல்டிமேட்லி கொஷின்ஸ் என்ன எழுதியிருக்கிறது தமிழ் எழுதியிருப்பாங்க, அது எனக்கே புரியாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் நோ சம் பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். சரியா? அது இருந்தால் தான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் காலேஜ் வந்துட்டு கூட என்ன மாதிரி ஓட்டிக்கலாம். பட் அல்டிமேட்லி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் ஆஃப் த கொஷின். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட்டு ஒரு பால் இருக்கான், அதை வந்து 45 டிகிரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமா கிரவுண்டில் இருந்து. ஓகேவா? 45 டிகிரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமா. ஓகே, திஸ் இஸ் 45 டிகிரி ஆங்கிள். ஸோ அது என்ன பண்ணோம், அவங்க என்னமோ கொடுத்துருக்காங்க, அது என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள். ஆனால் அது இப்படியே போகும், இப்படியே போகும், இப்படியே போயிட்டு நேராக என்ன ஆகும், ஒரு இடத்துல போயிட்டு இப்படி வந்துட்டு கீழே இடிக்கும்ண்ணா. ஓகே, ஓகே, இப்படி இடிச்சிடும். நவ் இவங்க யூஸ் பண்ணியிருக்க பால் நல்லா ரப்பர் பால் போல், ரப்பர் பால் போய் வேகமாக போய் பட்டா என்ன ஆகும், திரும்பி பவுன்ஸ் ஆகுமா, அந்த மாதிரி ஏதோ பாலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்பான் ஹிட்டிங் த கிரவுண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போய் டப்புன்னு இடிக்கும் போது இட் லோசஸ் half of its kinetic energy. அது பிரச்சனை இல்லை. இமீடியட்லி ஆஃப்டர் த பவுன்ஸ் ஆன உடனே என்ன ஆகுதான், இந்த பால் இருக்குல்ல, திஸ் பால், the velocity of the ball makes an angle of 30 degree. ஓகே, பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பாலோட வெலாசிட்டி 30 டிகிரி இப்போ மேக் பண்ணுதான். ஓகே, the velocity of the ball makes 30 degree with the ground. இந்த மாதிரி 30 டிகிரி வந்து மேக் பண்ணுதான். now நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பால் செகண்டாக இப்போ 30 டிகிரியில் நினச்சி பாருங்க, இந்த பால் இருக்குது, இதுக்கு சம் வெலாசிட்டி இருக்குது. ஓகே, we don't know the velocity now. let's say this is v0 வெலாசிட்டியில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன வெலாசிட்டின்னு தெரியல, v dash வெலாசிட்டியில் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு வெலாசிட்டி இருக்குது, சம் ஆங்கிளில் அதை லான்ச் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணோம், ஆனால் இது இப்படியே ட்ராவல் பண்ணணும்னா இப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு என்ன பண்ணோம், அப்படி கீழே விழுகும். நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த Hmax தான் பசங்களா கேட்டிருக்காங்க. ஓகே, we have to find the maximum height of the second projectile like this. இந்த ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. Hmax 2ன்னு வச்சுக்கோ, இதை கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ ஹவு டு வி ஈவன் ஃபைண்ட் திஸ்? இட்ஸ் வெரி சிம்பிள். நம்மள்ட்ட இந்த Hmax கொடுத்துருக்காங்களா? ஆமாண்ணா, இந்த Hmax கொடுத்துருக்காங்க. கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் எவ்வளோ, 120 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அது போக இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க, இந்த பால் வந்து ஹிட் பண்ணதில்ல, இந்த பால் கரெக்டாக பவுன்ஸ் ஆன உடனே at this point this ball loses half of its kinetic energy. பசங்களா, சரியா? அந்த பால் இப்படி வருது, இந்த இடத்துல இப்படி முட்டி பவுன்ஸ் ஆனோடனே it loses half of its kinetic energy. so how do we even find this? அண்ணா இது ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு இந்த v0ங்கிற வெலாசிட்டி தேவை. சரியா? ஃபஸ்ட்டு இந்த v0 கண்டுபிடிப்போம். லெட்ஸ் ப்ரொசீட் த கொஷின் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஃபஸ்ட்டு v0 கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் v டேஷை கண்டுபிடிச்சி கொஷினை முடிச்சிடுவோம். how to find v0? இட்ஸ் வெரி சிம்பிள். what is the formula for your Hmax? ஆனால் Hmaxோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இட்ஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g இல்லையா? ஆமாண்ணா. we know Hmax is equals to u square sin square theta by 2g. இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி என்ன, v0 ஸ்கொயர் sin of 45 degree square sin square 45 divided by 2 into acceleration due to gravity. இவங்க கொடுக்கலையா? let's assume 10. ஓகே, கால்குலேஷன் ரொம்ப கஷ்டமாக போகுதுல்ல, அதனால் assume g is equals to 10 meter per second square. சரியா? கொஷினில் கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஷினில் கொடுத்துருப்பாங்கடா, அது வெறும் கால்குலேஷன் தான், நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ என்ன வரும், 2 into ஜின்னு போடுவோம். now once you simplify this என்ன வரும் நமக்கு, ஆனால் this is equals to v, ஃபஸ்ட்டு Hmax என்னன்னு தெரியும், 120 is equals to v0 ஸ்கொயர் தான் என்னன்னு தெரியாது, அண்ட் sin ஸ்கொயர் 45ங்கிறது 1/2 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ v0 ஸ்கொயர் into 1 divided by 2 divided by 2 into g is simply 10. So when you simplify this நமக்கு என்ன வரும், ஆனால் we will get v0 square is equals to 1/2 கீழே போச்சுன்னா 2 2s are 40, sorry 2s are 4 4 into 10s are 40. ஸோ இந்த சைடு போயிடுங்க, என்ன வரும், ஆனால் 40 into 120 வரும் இல்லையா? ஆமாண்ணா. now we know 12 4s are 48. so v0 or else simply v0 is equals to 12 into 4 into 100 இல்லையா? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு v0ஓட வேல்யூ என்ன வருது, ஆனால்
we get that the value of V naught, we get that the value of V naught is simply equals to 100 square root ல வெளிய எடுத்தோம்னா 10, 4 square root ல வெளிய எடுத்தோம்னா 2. Okay, or if you want in the 12 you can write as 4 into 3. So என்ன வரும்? ஆனா 4 into 4 4 square. 4 square square root ல வெளிய எடுத்தோம்னா simply 4. Okay, so V naught is simply equals to 4 into 10 40 root 3. சரியா? ஆனா எப்படினா see square root of 12 into 4 into 100 ன்னு இருக்கா. இத நான் என்ன பண்றேன் அப்படினா 12 வந்துட்டு 4 into 3 ன்னு எழுதுறேன். ஓகே, சோ என்ன ஆகுதுனா square root of this 4 into this 4, 16 into 100 into 3. so 16 வந்துட்டு I can write as 4 square, 100 வந்துட்டு I can write as 10 square. ஓகே, into 3 என்னால எதுவும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கணும். so square root னு வெச்சுக்கோங்களேன், square root square cancel, square root square cancel. so simply 4 into 10 into root 3 பசங்களா. ஓகேவா? so simplify பண்ணா என்ன வரும்? ஆனா 40 root 3 வரும். அதுதான் இங்க எழுதி இருக்கேன். so the initial velocity with which the particle is projected is simply 40 root 3. இத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, I think நான் மறச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். let me move to that side. ஓகே, ஓகே புரியுதா? இதுதான் சிம்பிள் கால்குலேஷன். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? V நாட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதுக்கப்புறம் எப்படின்னா ப்ரொசீட் பண்றது? V நாட் கண்டுபிடிச்சிட்டோமே, கஷ்டமா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். ஆல் யூ காட் டு டூ இஸ் யூஸ் த ரிலேஷன். நமக்கு என்ன தெரியும்? ஆனா at this point the ball lost half of the kinetic energy. அப்படின்னா the kinetic energy remaining is simply equals to half of kinetic energy initial. இல்லையா? ஆமாண்ணா. what is the remaining kinetic energy? half mass of the ball m v dash squared and it's equals to what is the initial kinetic energy? half into half mv square. இல்லையா? ஆமாண்ணா. ஆல்ரெடி இங்க 1/2 இருக்கு. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலாலே ஒரு 1/2 வரும். இங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரியா? so half m initial velocity என்ன v naught square. ஓகே, ஓகேண்ணா. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன வருது? அண்ணா ஃபர்ஸ்ட் m ரெண்டு சைடு கேன்சல் ஆயிடுதுண்ணா. ஓகே, ஒரு half கேன்சல் ஆயிடுது, இன்னொரு 1/2 அப்படியே தான் இருக்கு. ஸோ v dash squared is equals to v naught squared divided by 2 பசங்களா. சரியா? ஸோ இந்த ரிலேஷனை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. now இப்போ நமக்கு v dash தெரிஞ்சு போச்சு. சிம்பிளி இந்த Hmax கண்டுபிடிச்சிடலாமா? அகைன் Hmax ஓட ஃபார்முலா என்ன? ஆனா இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர். ஸோ இந்த ப்ரொஜெக்டைலுக்கு இனிஷியல் வெலாசிட்டி என்ன? v dash. ஸோ v dash squared into sin square. what is the angle? ஆனா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 degree. ஓகே, divided by 2 into g. now what else you have to do? Anna, it's very simple. we know what is v dash, right? so substitute v dash inside. என்ன வரும் நமக்கு? அண்ணா v naught square divided by 2 into sin 30 னா 1/2, sin square 30 னா 1 divided by 4. இல்லையா? ஆமாண்ணா. divided by 2 into 10. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணாமல் போடணும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் v naught ஸ்கொயர்? அண்ணா 40 root 3 the whole square. இல்லையா? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்குவேன். என்ன வரும்? ஆனால் நியூமரேட்டரில் ஐ மீன் 1/8 இருக்குது, அது கீழே வந்துச்சுன்னா ஸோ திஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு 16 into 10. இல்லையா? 4 2s are 8, கீழே வந்துச்சுன்னா இங்கே ஒரு 2 இருக்குது. 8 2s are 16 into 10. மேலே வந்துட்டு v naught ஸ்கொயர் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் யுவர் Hmax. now what is v naught square? ஆனா v naught ஸ்கொயர்ங்கிறது ரொம்ப சிம்பிள். v இதுவா? ஸோ v naught ஸ்கொயர்னா 40 ஸ்கொயர் which is 1600 into root 3 square is simply 3 divided by 16 into 10 is 160. ஓகே, ஸோ ஐ திங்க் நான் மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்ன பண்ணுறேன், ஆக்சுவலி இது பெரிய தலைவலியாக இருக்குடா. இருங்க கொஞ்சம் வந்து ஐயோ என்ன இது மூவ் ஆகிட்டே இருக்கு. இப்படி போய்க்கிறேன். சரியா? தெரியுதா கீழே? ஸோ 160 into 3 by 1600 into 3 by 160. so I can cancel this for one time and this is 10 times. so final answer என்ன வருது? அண்ணா 30 meters வருதுண்ணா. I hope this is clear. so your final answer for this advanced question is
30 meters. ஓகே கொடுத்துருப்பாங்க assume g equals to 10 meter per second சொல்லி கொடுத்துருப்பாங்க. you need not worry much. அண்ணா கொடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, கொடுக்கலன்னா என்ன calculation 9.8 போட்டு போட வேண்டியதான். ஓகேவா? I hope this is clear. Shall we proceed to the next question? Okay டா பசங்களா, super. Let's quickly proceed to your next question. பட் நெக்ஸ்ட் வந்து கொஷின் இல்லை, கான்செப்ட் தான் இருக்குது, known as your horizontal projectile. ஓகே ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல். கிரவுண்ட்லேருந்து தூக்கி போட்டோம், கிரவுண்டுக்கு கீழே வந்துச்சு. இப்போ ஒரு படி மேலே போயிட்டு ஒரு ஹைட் ஹச்சு மேலே ஏறி அங்கேருந்து பாலை தூக்கி போடுறோம். அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து விழுகுது. இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன கேட்பாங்க, ஃபஸ்ட்டு இந்த பால் எவ்வளோ நேரம் ஃப்ளைட்டில் இருந்துச்சு, அதாவது எவ்வளோ நேரம் ஏரில் ட்ராவலே வந்துச்சு, டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்பாங்க. செகண்டு வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல்னு கேட்பாங்க. அண்ட் தேர்டு position of the particle at time t சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி velocity of the particle at time t சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கும் நான் வந்து உங்களுக்கு 2 ஃபார்முலா சொல்லி தருவேன். அண்ட் ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை டு calculate the time of flight. என்ன பண்ணுவோம், இதை அப்படியே எடுத்துக்குவோம். சரியா? டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்துட்டு ஃபார்முலாவாக கால்குலேட் பண்ணிக்குவோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு calculate the time of flight. ஓகேடா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னு பாருங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம், ஆனால் இனிஷியலி இந்த பால் வந்து இங்கே இருந்துச்சு இல்லையா? ஆமாம், நான் இனிஷியலி இப்படி இருக்குது. தென் என்ன பண்ணுறோம், இதை நம்ம இப்படி தூக்கி போடுறோம். சரியா? ஹரிசான்டலாக அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அது என்ன ஆகுது, ஸ்வைன்னு போயிட்டு கீழே கிரவுண்டில் விழுந்துருது. ஓகே, ஸோ இனிஷியலாக இங்கே இருக்குது, ஃபைனலாக எங்கே இருக்குது, ஆனால் ஃபைனலாக இங்கே கிரவுண்டில் இருக்குண்ணா. ஓகே, திஸ் இஸ் யோர் ஃபைனல் பொசிஷன். நவ் what I am asking is very simple. ஓகே, உங்களுக்கு இந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியுமா? தெரியும்னா along the y direction, y directionல இந்த பால் வந்துட்டு h டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் along y is equals to h. நெக்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். ஓகே, தென் அது போக என்ன தெரியும், ஆனால் நமக்கு வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இப்படி டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும்னா. ஸோ தேவையானது எல்லாமே இருக்குது, டைமை கண்டுபிடிச்சிடலாமா? ஆனால் இதை வச்சு எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க? வெரி சிம்பிள். ஐ எம் கோயிங் டு அப்ளை த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அலாங் ஒய் ஆக்சஸ். தட் இஸ் sy is equals to uy into total time of flight t plus half into ay into t square. சரியா? ஓகேண்ணா. Now what is the displacement along y axis? ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷனில் இங்கிருந்து கீழே வந்திருக்கு. ஸோ மைனஸ் ஹைச். சரியா? சைனோட போடணும். மைனஸ் ஹைச் இஸ் ஈக்குவல்ஸ் டு, நமக்கு தெரியும் there is no velocity along y axis. y டைரக்ஷனில் ஏதாவது வெலாசிட்டி இருக்கா? இல்லைனா ஒன்லி x டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ that simply 0. ஓகே, தென் this will be equals to half into acceleration along y axis என்னது, ஆனால் மைனஸ் g. ஓகே, நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, இன்டூ t square. ஸோ என்ன ஆகுது, இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அண்ட் we will be left over with your t square is simply equals to 2 into h divided by g. ஸோ இங்கிருந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் t என்ன வருது, ஆனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into h by g பசங்களா. சரியா? இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில அட்வான்ஸ் கொஷினில் இது யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் ஈவன் தோ இன்றைக்கி நம்ம அந்த கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண முடியலனாலும், பிகாஸ் தட்ஸ் சம் கிரிட்டிக்கல் கொஷின். கிராவிடேஷன் முடிஞ்சுட்டு தான் ஒரு அட்வான்ஸ் கொஷின் இருக்குது, அதை எடுக்க முடியும். அதை நான் அப்போ வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் தி ப்ரொஜெக்டைலும் கால்குலேட் பண்ணிடலாமா? இதே மாதிரி shall we simply calculate the range of the projectile? தாராளமாக பண்ணலாம்ண்ணா. ஓகே, லெட்ஸ் ட்ரை டு calculate the range of the projectile. டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 into ஹைட். ஓகே, எந்த ஹைட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ that height divided by the whole square root. அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. Now let's quickly calculate your range of projectile. Range of projectile. So what is the range of projectile? ஆனால் ரொம்ப சிம்பிள். எவ்வளோ எக்ஸில் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, நமக்கு தெரியும். இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, டோட்டல் டைம் வந்துட்டு டைம் டேக்கன் டு ரீச் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h divided by g. ஓகே, நவ் வாட் இஸ் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? இதுதான் நமக்கு தேவை. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் இஸ் தி ரேஞ்ச் இல்லையா? ஆமாண்ணா, இனிஷியலி பால் இங்கே, ஃபைனலி பால் இங்கே, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, நம்மளோட ரேஞ்சு. ஓகேண்ணா. ஸோ
For range, you are going to again apply the same formula. Sx is equals to ux into t plus half of ax into t square. Okay. Now, நமக்கு நல்லாவே தெரியும் x direction ஏதாவது acceleration இருக்கா இல்லனா. So this is simply 0. This is simply 0. So the displacement along x, which is nothing but the range, is simply equals to ux. என்னது simply u தான். u into square root of 2 h by g. சரியா? So initial velocity u into square root of 2h by g தான் என்னது நம்மளோட range. I hope this is clear. புரிஞ்சதில்ல? அவ்வளோதான் பசங்களா, முடிஞ்சது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஈவன் தோ இது ஞாபகமே இல்லாட்டியும் we will be able to solve the questions. இல்லை அட்வான்ஸ் கொஷினில் உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகாது, அதனால அந்த ஃபார்முலா வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are not going to memorize the formula. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக கொஷின் எடுத்துட்டோம். ஹைட்டு வந்து 80 மீட்டரா, இந்த பில்டிங்க்கு நம்ம தூக்கி போடுற பால் இருக்குல்ல, அதோட இனிஷியல் வெலாசிட்டி 40 மீட்டர் per செகண்டா. இப்போ எந்த ஒரு ஃபார்முலாவுமே இல்லாமல் we are going to derive time of flight. ஓகே, நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்து பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கண்டுபிடிக்க போகிறோம், தென் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது எல்லாமே எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் நம்ம போட போகிறோம். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி டைம் ஆஃப் ஃப்ளைட்டா. சரியா? ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன, ஆனால் டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஓகே, சி நமக்கு தெரியும் இந்த பார்ட்டிகல் இனிஷியலி இங்கே இருக்கும், ஃபைனலி இங்கே இருக்கும். ஓகே, ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ் இஸ் -80. இனிஷியலி இங்கே இருந்துச்சு, இப்போ கீழே இருக்கு, -80 மீட்டர்ஸ் இல்லையா? ஆமாண்ணா. டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ் இஸ் -80 மீட்டர்ஸ். ஓகே, -80 meters. Next, what is the initial velocity with which we launched? Ana, the initial velocity along x-axis is 40 meter per second. Okay, y-axis la எந்த velocityயும் இல்லை. சரியா? ஓகேனா? சரி. Now let's try to substitute this in our equation. We know sy is equals to uy into t plus half into ay into t square. ஆனா acceleration along y direction என்ன? ரொம்ப simple. We do know that the acceleration along y direction is simply equals to acceleration due to gravity. Let's assume acceleration due to gravity to be 10 meter per second square. சரியா? Okay. Just substitute it over here. First sy is first இந்த இடத்துல போட்டுறோமா, acceleration along y direction is -10 meter per second square. Okay. Let's substitute this back into our equation. We will get sy க்கு பதிலா -80 இருக்கும். Okay, uy கிடையாது, there is no velocity along your y direction, so this is 0. இந்த இடத்துல என்ன வரும், ஆனா -1/2 into acceleration along y direction is simply -10. அந்த மைனஸ் தான் இங்கே. ஓகேவா? so into 10 into t square, இதுதான் நமக்கு என்னன்னு தெரியல, we have to find this. அண்ணா இதை எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ கேன் ரைட் தட் t square is equals to 16. So t is equals to plus 4 seconds. சரியா? -4 கிடையாது, t வந்துட்டு +4 seconds. ஓகே, டைம் மைனஸாக இருக்க முடியுமா? நோ, நான் டைம் நெகட்டிவாக இருக்க முடியாது. ஓகே, ஸோ டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு +4 seconds. ஓகே, we didn't remember any formula. பேசிக் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்லேருந்தே போயிட்டோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் தி ப்ராஜெக்டில் கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஆனால் இந்த பார்ட்டிகல் இங்கேருந்து இங்கே வரதுக்கு தி டைம், டோட்டல் டைம் இட் டுக் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 4 seconds. சரியா? ஓகே, இப்போது ரேஞ்சுனா என்ன, ஆனால் ரேஞ்சுனா ஒன்றும் இல்லை, இந்த பார்ட்டிகளோட ஹரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் என்னது ரேஞ்சு இல்லையா? ஆமாண்ணா. லெட்ஸ் ஃபைண்ட் த ஹரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூசிங் அவர் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது, ஆனால் we have this. ஓகே, initial velocity along x direction is 40 meter per second and the time taken is simply equals to 4 second. சரியா? ஓகேண்ணா. So all you got to do is apply this to the same equation. Sx is equals to ux t. S is equals to ut plus half a into x, ax t square.
acceleration along x direction t square, but நமக்கு நல்லாவே தெரியும் there is no acceleration along x. This is simply 0. So your range is simply equals to your initial velocity 40 meter per second into 4 second. என்ன வரும்? ஆனால் இந்த செகண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். 4 4s are 16. So this is simply equals to 160 meters. So range of this particular projectile is equals to 160 meters. ஓகேவா? எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, அவ்வளோதான். எந்த ஃபார்முலாவும் வேணாம், பேசிக் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்லேருந்தே போட்டுட்டு போயிடுவோம். என்ன இருக்குது? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் at t equals to 3 seconds. நமக்கு தெரியும் t equals to 4 செகண்டில் பார்ட்டிகல் கிரவுண்டுக்கு போயிடும். ஸோ t equals to 3 செகண்டில் the particle is somewhere over here. ஓகே, now இந்த பொசிஷனுக்கு போகணுன்னா then we have to move along x axis. ஓகே, எக்ஸில் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா, there should be a displacement in x. Okay, what is this? Anna, this is simply equals to displacement in x, and there will be a displacement in y, but in the negative direction. சரியா? Okay na, some y displacement இருக்கும். Now position of the particle is simply equals to sx into I cap, I direction la போனோம், plus sy into j cap. ஓகேவா? sy நமக்கு நெகட்டிவாக வரும். ஓகேவா? நம்ம நெகட்டிவ்னு இங்கே டேரக்ஷன் போட்டதுனால இங்கே சைன் போடல, நம்ம கால்குலேட் பண்ணுறப்பே sy நெகட்டிவாக வரும். ஆர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சிம்ப்ளி புட் மைனஸ் syj. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த syயை வந்து நெகட்டிவ்னு நீங்களே போட்டுட்டீங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ இன்சைட். சரியா? குழப்பிக்க கூடாது. அதனால் நான் என்ன எழுதுறேன், சிம்ப்ளி டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் x into I cap ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் y into j cap. இப்படியே எழுதுறேன். எனக்கு தெரியாது டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் y பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியாது. ஸோ நான் இப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் x எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஆனால் we know sx is equals to ux into t plus half ax into t square. ஃபஸ்ட்டு இந்த half ax into t squareங்கிறது 0 ஆகிடும் இல்லையா? ஆமாண்ணா. uxங்கிறது என்னது? ஆனால் 40 meter per second. ஏன்னா there is no acceleration along x axis, அதனால தான் அது 0. What is the initial velocity along x axis? ஆனால் 40. What is the time? நம்மள்ட்ட t equals to 3 secondsல கேட்குறாங்க. ஸோ 40 into 3, this is equals to plus 120 meters. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு what about displacement along y axis? ஆனால் that is equals to initial velocity along y into time t plus half into acceleration along y into t square. Now there is no initial velocity along y, in the term 0 ஆயிடும். சரியா? ஓகேண்ணா. So your final answer will be, நமக்கு என்ன தெரியும், ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஆக்சலரேஷன் g is equals to minus 10 meter per second square எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குல்ல, அதனால். ஸோ இந்த இடத்துல 1/2 into minus 10 into t square is 3 square. ஓகே, ஸோ என்ன வரும் நமக்கு? ஆனால் 3 square is 9. ஸோ minus 90/2. ஓகே, ஸோ minus 45 மீட்டர் வரும் இல்லையா? ஆமாண்ணா, minus 45 மீட்டர். பாருங்கள், நான் எந்த சைனும் இந்த இடத்துல போடல. நான் சிம்பிளி பொசிஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் ஒய் ஜே கேப்னு போட்டிருக்கேன். எஸ்எக்ஸ் வந்து ப்ளஸ் 120 தெரிஞ்சு போச்சு, ரைட் சைடு மூவ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்ஒய் இஸ் minus 45, மீனிங் தட் இனிஷியலி இருந்த பொசிஷனை விட கீழே போயிருக்கு. minus 45னா நெகட்டிவ் டைரக்ஷனில் இப்படி போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐ கேன் சிம்பிளி ரைட் தட் தி position of the particle is equals to displacement along x is 120 I cap and displacement along y is minus 45 j cap. அவ்வளோதான். புரிஞ்சுதா? I hope this is clear. இதில் எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான் பசங்களா, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி let's try to find the velocity of the particle at t equals to 2 seconds. Okay, see, at t equals to 2 seconds, let's assume the particle ஒரு வேளை இங்கே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸ் காம்பனண்ட் வெலாசிட்டியும் இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, எக்ஸ் காம்பனண்ட் வெலாசிட்டி அப்படியே தான் இருக்கும். 40 மீட்டர் பர் செகண்ட் சேஞ்ச் ஆகாது. ஏன்? எக்ஸ் டைரக்ஷனில் ஏதாவது ஆக்சலரேஷன் இருக்கா? இல்லைண்ணா. அப்போ அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் சேமாக தான் இருக்கும். ஓகே, let this be velocity along x and
y டைரக்ஷன்லேயே ஒரு வெலாசிட்டி வந்திருக்கும். ஏன்னா இனிஷியலி இல்லை, போக 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 பால் கீழே வருது. ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்பீட் ஆகிட்டே வந்து தானே கீழே முட்டும். ஆமாண்ணா. ஸோ வெலாசிட்டி அலாங் y டைரக்ஷன் இருக்க போகுது. ஸோ ஐ கேன் ரிப்போர்ட் தட் தி v net velocity of the particle is equals to x velocity into I cap plus y velocity into j cap. So how to find vx and vy? vx வந்து நமக்கே தெரியும், it's equals to 40 meter per second தானே, பட் ஸ்டில் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சரியா? see, we know vx is equals to ux plus at. v is equals to u plus at. அது போடுவோம் ax into t. now இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஆனால் vx is equals to ux வந்து 40. there is no acceleration along x axis, so this is simply 0. ax is simply 0. so vx is simply 40 meter per second. சரியா? I hope this is clear. Super. Next, what is velocity along y axis? That is equals to initial velocity along y axis uy plus ay into t. so this is first இந்த uyங்கிறது 0 ஆயிடும் இல்லையா? ஆமாண்ணா. there is no initial velocity along y axis, so this will be 0. this will be 0. now your velocity along y axis is simply equals to acceleration along y axis என்ன? அண்ணா நம்மளோட acceleration due to gravity தான். g is equals to minus 10 meter per second square. உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும்? அண்ணா minus 10 into time எவ்வளோ? 2 seconds. okay, so this is simply equals to minus 20 meter per second. சரியா? I hope this is clear. okay na. so what is the velocity of the particle? the net velocity of the particle is simply equals to x ல எவ்வளோ velocity? 40 இருக்கு. so 40 I cap, y ல எவ்வளோ இருக்கு? minus 20 இருக்கு. so minus 20 j cap. ஓகேவா? I hope this is clear. புரிஞ்சுதில்ல? சூப்பர்டா. அவ்வளோதான் பசங்களா. இவ்வளோதான் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டைல். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. பட் ஆனால் எங்கே தெரியுமா வைப்பாங்க? அதாவது லட்டில் வச்சான்னு நினச்சியா நட்டில் வச்சாங்கிற மாதிரி ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டைல்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சரியா? ஆனால் அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இப்படி சொல்லுவாங்க, பேக்கெட் ட்ராப்டு ஃப்ரம் ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளேன் போகுதான், அதுலேருந்து ஒரு பேக்கெட்டை ட்ராப் பண்ணுறாங்களாம். ஓகே, பட் இது ஹரிசான்டல் ப்ரொஜெக்டைல் தான்டா, நம்புங்க. எப்படின்னா சிம்பிள். இப்போ வந்துட்டு நான் பிளேனில் போயிட்டே இருக்கேன், என் பாக்கெட்டில் ஒரு ஃபோன் இருக்குது. டக்குன்னு என் ஃபோன் கீழே விழுகுது. நான் பிளேனில் போயிட்டே இருக்கேன், என் பாக்கெட்டில் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் வந்து கீழே விழுகுது. இப்போ என்னோட கொஷின், நான் பிளேனில் 100 மீட்டர் பர் ஹார், ஓகே லெட்ஸ் சே 100 மீட்டர் பர் செகண்ட், 100 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஃப்ளைட்டில் 100 மீட்டர் பர் செகண்டில் இப்படியே போயிட்டே இருக்கேன். என் பேக்கெட்லேருந்து விழுந்துச்சுல ஃபோனு, அந்த ஃபோனோட இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? கொஷின் புரியுதா? நான் ஃப்ளைட்டில் இப்படியே போயிட்டே இருக்கேன், 100 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போயிட்டே இருக்கேன். என் பேக்கெட்லேருந்து ஃபோன் கீழே விழுகுது. ஓகே, ஃபோன் கீழே விழுகுங்கிற பேரில் மைக் கீழே விழுந்துற போகுது. ஐயோ. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கேன், ஃபோன் கீழே விழுகுது. நான் 100 மீட்டர் பர் செகண்டில் போகிறேன். என் ஃபோன் கீழே விழுகிறப்ப அந்த ஃபோனுக்கு இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? ஆனால் நான் போகிற அதே டேரக்ஷனில் தான் அந்த ஃபோன் விழுகும். அண்ட் நான் என்ன ஸ்பீடில் விழுந்துச்சோ, நான் என்ன ஸ்பீடில் இனிஷியலி போயிட்டு இருந்தேனோ அதே ஸ்பீடில் தான் அந்த ஃபோனும் விழுகும். ஆனால் அது எப்படி சொல்கிறீங்க? சரி நினச்சி பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோ. ஒருவேளை என்னை விட ஸ்பீடாக அந்த ஃபோன் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி போவேன், இந்த ஃபோனை என்னை ஓவர்டேக் அடிச்சு பறந்து போகுமா? நான் சான்ஸே இல்லைண்ணா. சரி, நான் இப்படி போகிறேன், ஃபோன் வந்துட்டு என்னோட ஸ்லோவான வெலாசிட்டியில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டக்குன்னு இப்படி பின்னாடி ஓடி போகுமா? டக்குன்னு விட்டோன்னே பின்னாடி போகுமா? இல்லைண்ணா. அதாவது என்ன ஆகும்னா, இப்படியே போயிட்டே இருப்போம். இதுதான் பிளேனு, இதுக்குள்ளே தான் நான் இருக்கேன், இதுதான் ஃபோனு. போயிட்டே இருக்கப்ப 100 மீட்டர் பர் செகண்டில் அது உழுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளைட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும், இந்த ஃபோன் என்ன ஆகும்? ஆனால் அப்படியே இப்படி கீழே வந்து விழுந்துரும்ண்ணா. அப்படியே இப்படி கீழே வந்து விழுந்துரும். அவ்வளோதான். ஓகே, அசியூமிங் தேர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பேக்கெட்டால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஓகே, நம்ம எடுக்கிற எல்லா கேசஸ்லையுமே ஏர் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஏரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? பிளேன் இப்படி போகுதா, போகிற டைமில் நம்மளோட அந்த பார்சல் இப்படியே கீழே வரும். பிளேன் பாட்டுக்கு இப்படி மேலே போயிட்டே இருக்கும், இந்த பார்சல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இப்படி விழுந்துரும். ஓகே, இது பார்க்க எப்படி இருக்குது? ஆனால் இது பார்க்குறதுக்கு சம் ஹைட்டில் இருந்து இனிஷியல் வெலாசிட்டி யூவோட நம்ம பேக்கெட்டை லான்ச் பண்ண மாதிரி தானே இருக்குது. ஆமாண்ணா, இங்கேயும் இனிஷியல் வெலாசிட்டி யூ தான் இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி யூ தான் இருக்கும்.
அண்ட் கீழே வந்து விழுகிற வரைக்கும் அந்த இனிஷியல் வெலாசிட்டி u தான் இருக்கும். ஏன்னா அது ஹரிசாண்டல் வெலாசிட்டி, எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் கொடுக்காம மோஷன் ஃப்ரம் பிளேன்னு கொடுப்பாங்க. ஓகே, பேக்கெட் ட்ராப் ஃப்ரம் ஏரோப்ளேன், பைலட் இஸ் ஃப்ளையிங், அவரோட ஃபோன் விழுந்துருச்சு, அவரோட ஹெல்மெட் விழுந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, லெட்ஸ் சால்வ் சம் கொஸ்டின். ஸோ எப்போலாம் பேக்கெட் ட்ராப்டு ஃப்ரம் ஏரோப்ளேன் வருதோ அப்போல்லாம் புரிஞ்சுக்கோங்க, this is simply horizontal projectile but with initial velocity equals to velocity of the plane. பிளேன் என்ன வெலாசிட்டியில் போயிருக்கோ அதே வெலாசிட்டியில் தான் அந்த ஆப்ஜெக்ட்டும், அதுலேருந்து வெளியே வந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்கும். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் சால்வ் கொஸ்டின் டைரெக்ட்லி. ஓகே, ஆனால் என்னன்னா அதுக்குள்ள கொஸ்டினா? எஸ், சி ball is projected downwards from the top of a tower with a velocity of 100 meter per second making an angle of 37 degree with the horizontal. ஓகே, அதாவது இப்போ பாருங்க, ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல்லையே ஆங்கிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் டவரா? we don't know the height of the tower. கொடுத்துருக்காங்களா? height of the tower is 320 meter கொடுத்துட்டாங்க. ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, the height of the tower is 320 meter. After how much time from the instant of throwing will the ball reach the ground? Also the range of the projectile. ஓகே, ஃபார்முலாவே தேவையில்லை, சிம்பிளாக சொல்லித்தரேன். சரியா? ஓகே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த height of the tower இருக்குல்ல, the height of the tower is 320 meters. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பால் இருக்குது and the ball is projected in such a way that the ball is projected in such a way that it makes an angle of 37 degree with the horizontal. Okay, இதான horizontal. இந்த horizontal இருந்து downwards project பண்றாங்க, upward project பண்ணல. They are projecting it downwards like this. Okay, with an initial velocity of 100 meter per second at an angle of 37 degree. Okay, this is very important. 37 degree ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன ஆகும் இந்த பால்? ஆனால் அந்த பால் எப்படி தூக்கி போட்டாலும் கீழே தானே போய் உட்காந்துக்கும் கிரவுண்டில். ஓகே, ஸோ இப்படியே போகும் இப்படியே போகும், என்ன ஆகும்? இந்த பால் இப்படி தூக்கி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே போயிட்டு இப்படி போய் இருந்துக்கும். ஓகே, ஓரளவுக்கு பேராபோலிக் மோஷன் இருக்கும். ஆர் சிம்பிளி இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கூட இப்படி பால் வந்துட்டு கீழே டச் பண்ணிடலாம் கிரவுண்ட், இல்லையா? ஆமாண்ணா. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல்? ஓகே, இந்த ப்ரொஜெக்டைலோட ரேஞ்ச் கேட்குறாங்க. வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் திஸ்? அண்ட் ஆல்சோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஹவு மச் டைம், வாட் இஸ் த டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆனால் இதை எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? This was asked in your JEE mains examination. Okay, so time or range என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப simple. First let's take this diagram. Okay, let me take it to the next page. என்ன பண்ணுங்க, first velocity resolve பண்ணுங்க. Okay, 100 meter per second இருக்கா? What will be the y component of velocity and x component of velocity? அண்ணா, y and x components are very simple அண்ணா. See, நல்லா பாருங்க, இப்போ இதுக்கு தான் வெக்டர்ஸ் நாலேஜ் வேணுங்கிறது. ஒரு வெக்டரை தீட்டா இருக்க பக்கம் ரிசால்வ் பண்ணீங்கன்னா that will be cos theta. Okay, so this is 100 cos 37 and thetaக்கு ஆப்போசிட் சைடு இந்த வெக்டர் ரிசால்வ் பண்ணீங்கன்னா that will be 100 sin of 37. Okay, 100 cos 37, 100 sin of 37. இப்போ இதுக்கு அடுத்து ஓகே, we've got this. Now இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 100 sin 37 என்னது அண்ணா? இதுக்கு நம்ம அந்த IIT triangle வரையணுமேண்ணா. எஸ், draw it. This is your IIT triangle. 3 4 5, 5க்கு 3க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 53 degrees. ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு 37 degrees. ஸோ நல்லா பாருங்கள், sin of 37 என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ sin 37 is 3/5. Okay, what about cos 37? Cos 37 na adjacent by hypotenuse. So cos 37 degree is simply equals to 4 divided by 5. சரியா? இப்போ இதை எடுத்து உள்ள போட்டுருவோமா? ஓகேண்ணா. So this is equals to 100 into, what is your cos 37? Anna, 4 divided by 5. So this will be 24s are 80 meter per second. And what over here? Anna, this is 100 into sin 37 அப்படிங்கிறது 3/5. So this will be equals to 60 meter per second. Okay, அதாவது
இந்த பாலை லான்ச் பண்ணியிருக்கோம்ல, இந்த பாலை லான்ச் பண்ணோன்னே நம்மளோட ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரிய வருது. ஆனால் 80 மீட்டர்/செகண்ட் அண்ட் 60 மீட்டர்/செகண்ட் தெரிய வருது. சரியா? அவ்வளோதான். திஸ் இஸ் இட். ஓகே. எங்கடா போச்சு? ஓகே. ஸோ we get that the horizontal velocity is simply 80 meter/second. சரியா? ஓகேண்ணா? and the vertical velocity is simply 60 meter/second. ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. What is this? This is the velocity along x direction. This is velocity along y direction. Okay. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் எல்லாம் y velocity 0வா இருந்துச்சு. இப்போ y velocity இருக்கு. அவ்வளோதான். லிஸ்ட் டவுன் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி நோ. ஆனால் நமக்கு வந்துட்டு ஆக்சிலரேஷனை பற்றியும் தெரியும். ஒரே ஒரு ஆக்சிலரேஷன் தான் இருக்குது. அண்ட் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு g. லெட்ஸ் அஸ்யூம் தட் டு பி 10 மீட்டர்/செகண்ட்/ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் எழுதுவோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ், ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் போகுது, ப்ளஸ் 80 மீட்டர்/செகண்ட். சரியா? அண்ட் இஸ் தேர் எனி ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன்? நோ அண்ணா, there is no acceleration along x direction. Very good. And next, let's talk about the initial velocity along y direction. Initial velocity along y direction ஏதாவது இருக்கா? ஆமாண்ணா, initial velocity along y direction is simply equals to -60 meter/second. Okay, -60 meter/second. Is there any acceleration along y direction? இருக்குண்ணா, negative directionல 10 meter/second square. So -10 meter/second square. ஓகேவா? ஸோ இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், நம்மளோட கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு டைமை வந்துட்டு நம்ம அலாங் ஒய் ஆக்சிஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன்ல. லெட்ஸ் யூஸ் திஸ். we know displacement along y axis is equals to uy into t. எவ்வளோ நேரம் எடுத்துச்சோ கீழே வரதுக்கு, ப்ளஸ் half into ay into t square. சரியா? ஓகேண்ணா? now yல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது? ஆனால் 320 மீட்டர், அதுவும் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து பால் எங்கே இருந்துருக்கு? ஆனால் மேலேருந்து இப்படி கீழே வந்திருக்கு பால். ஓகே, ஸோ அதனால் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் -320 மீட்டர்ஸ். சரியா? ஓகேண்ணா? -320 is equals to what is the initial velocity along y direction? -60 அண்ணா. -60 into t தான் நமக்கு என்னன்னு தெரியல, ப்ளஸ் half into acceleration along y direction எவ்வளோ? -10 அண்ணா into t square. Okay, super. Now let's try to simplify this. என்ன வரும் இந்த இடத்துல? -10/2 is -5t square -60t is equals to -320. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், எல்லா சைடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு கிளப் பண்ணுறேன். ஸோ பண்ணனா எனக்கு என்ன வரும்? 5t square plus 60t. ஓகே, எல்லா சைடும் ஃபஸ்ட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன்டா. ஓகே, என்ன ஆகும்? 5t ஸ்கொயர் ப்ளஸ் 60t ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் 320 இருக்கும். எங்கிட்ட எடுத்துருந்தா -320, அவ்வளோதான். ப்ளஸ் 60t minus 320. ஓகே, -320 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆனால் ரொம்ப சிம்பிள். இந்த குவாட்ரேட்டிக்கை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லா டேர்மையும் we are going to divide by 5. ஓகே, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா நம்ம பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வச்சுட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ டிவைடிங் பை 5 ஆன் போத் த சைட்ஸ் என்ன வரும்? இனிஷியல் டேர்ம் வந்துட்டு சிம்பிளி t ஸ்கொயர் அண்ணா. அண்ட் என்ன வரும்? ஆனால் 12 5s are 60. ஓகே, ஸோ ப்ளஸ் 12t மைனஸ் இந்த இடத்துல என்ன வரும்? ஆனால் 6 5s are 30. ஓகேவா? ஸோ 3 0 போக 2 இருக்கும், 4 5s are 20. ஓகே, ஸோ 64 ஈக்குவல்ஸ் டு 0டா. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லையே? சூப்பர். இப்போ இந்த குவாட்ரேட்டிக்கை சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆனால் we have to find two numbers m and n such that their product should be equals to 1 into -64, which is simply -64. Okay, and the sum of them m plus n should be equals to 12. ஓகே, இப்படி என்ன நம்பர் இருக்குது? ஆனால்
64னோடனே என் மைண்டில் ஏதாவது ஞாபகம் வருது. ஐ நோ 16 4s are 64, 10 4s are 40, 6 4s are 24, ஆட் பண்ணால் 64 வரும். இப்போ 16ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணால் 12 வருதுண்ணா. ஓகே, யூ கேன் டேக் m and n to be 16 into minus 4. ஓகேவா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 64 வரும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 12 வரும். அவ்வளோதான். என்ன பண்ண போகிறேன்? மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன்னா now what I'm going to write is I'm going to write this plus 12t இருக்குல்ல, அதை வந்து I'm going to write as t square minus 4t plus 12t அப்படின்னு எழுத போகிறேன், plus 16t. ஓகே, still the same தான். 16 minus 4 is plus 12t தான், பட் இப்படி மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். சரியா? minus 64 should be equals to 0. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 16 காமனாக எடுக்கலாம். ஓகே, 16 காமனாக எடுத்தோம்னா t minus 4 வரும். சரியா? ஓகேண்ணா. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து t காமனாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், we will again get t minus 4. ஓகே, ஸோ this is equals to 0. ஸோ ரெண்டு டேர்ம்லையுமே பார்த்தீங்கன்னா t minus 4 இருக்குது, காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ t minus 4 of t plus 16 is simply equals to 0. and it's highly time நான் இந்த லெஃப்ட்டில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது, பிகாஸ் உங்களுக்கு மறைக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல பாருங்க. ஆனால் this is the factors. what is the value of t? ஆனால் ஒருவேளை tக்கு பதிலாக 4 இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் 0 ஆகிடும், ரைட் 0. ஒருவேளை tக்கு பதிலாக மைனஸ் 16 இருந்தாலும் ஆகும். ஸோ நமக்கு ரெண்டு ரூட் கிடைக்குது. t is equals to plus 4 or t is equals to minus 16. பட் டைம் நெகட்டிவாக இருக்க முடியும்னா ஆனால் சான்ஸே இல்லை. ஸோ தி டைம் இட் டுக் ஃபார் த ப்ரொஜெக்டைல் டு ரீச் த பாட்டம் இஸ் 4 seconds. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நம்ம எந்த ஒரு ஃபேன்சி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணல, பேசிக் கைனமேட்டிக் ஈக்குவேஷனும் வெக்டர் ரிசல்யூஷனும் வச்சு தான் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ஓகே, ப்ரொஜெக்டிலோட ரேஞ்சு கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப சிம்பிள். லெட் மீ எரேஸ் ஆல் திஸ். ஒரு பேஜில் காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இட்ஸ் செக் இருக்குல்ல? ஓகே, ஆல் வி காட் டு டூ இஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ரேஞ்ச். ரேஞ்ச் எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? ஆனால் ரேஞ்சுங்கிறது ரொம்ப சிம்பிள். என்ன ஆகும்? இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு வேளை இப்படி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ரேஞ்சுங்கிறது என்னது? ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? இதை அப்படியே எடுத்துக்கும். ஆல்ரெடி இங்கே எழுதுறேண்ணே. என்ன ஆகும்? இந்த பார்ட்டிக்கல் இப்படி இருக்கான்னா இந்த பார்ட்டிக்கல் நம்ம தூக்கி போட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி விழுவுதுன்னு வச்சுக்குவோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன? அண்ட் இட்ஸ் நத்திங் பட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்? ஆமாண்ணா, அவ்வளோதான். அதை சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் த ரேஞ்ச். நோ how do we even find this அண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, it's actually very simple. apply the kinematics equation. we know that என்னடா அது? we know that displacement along x, sx is equals to ux, initial velocity along x direction, into time taken t, plus half into acceleration along x direction, ax into t squared. சரியா? ஓகேண்ணா. now what is displacement along x? ஆனால் displacement along xங்கிறது தான் நம்மளோட ரேஞ்ச், அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ரேஞ்ச் is equals to initial velocity along x direction என்ன? ஆனால் 80 meter per second. ஸோ 80 into time என்ன? ஆனால் நமக்கு தெரியும் இங்கேருந்து இங்கே வரதுக்கு டைம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 4 seconds ஆயிருக்கு. ஓகே, ஸோ 80 into 4. 80 into 4 plus இது என்ன ஆகும்? there is no acceleration along x direction, so this is simply 0. now 8 4s are 32, so your range is simply 320 meters டா. அவ்வளோதான். புரிஞ்சுதா? எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் வெறும் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் வச்சு நம்மளால் இந்த கொஷினை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. நவ் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? அதாவது டைமும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன வந்துச்சு? டைம் எவ்வளோ வந்துச்சு? ஐ கெஸ் இட்ஸ் 4 seconds. okay, and what about your range? 320 meter. so 4 second, 320 meter is your correct option. option B is your correct option. ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பரா. நெக்ஸ்ட் அடுத்த கொஷின்.
ஓகே பார்ட்டிகல் போதும்னு சொல்கிற அளவுக்கு கொஷின் இருக்குது சரியா. இது போக 50 கொஷின் வேறு வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் உங்களால் ஆக்சுவலி எக்ஸாமில் போயிட்டு கொஷின் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் 1 hour 2 hour ஒன் ஷாட் பார்க்கறதுனால என்னையோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸையோ உங்கள் டீச்சர்ஸையோ ஏமாற்றிக்கல, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க சரியா. இந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயிலாக படித்தா மட்டும்தான் உங்களால் அல்டிமேட்லி எக்ஸாமில் போயிட்டு எழுத முடியும். ஸோ மேக் ஷுர் தட் யூ கைஸ் ஃபாலோ ஆல் த கொஷின்ஸ். ஓகே அதாவது கொஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க சரியா. ஓகே if you have any doubt you can reach out to me. I have provided my number in the description and also நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா. ஓகே நெக்ஸ்ட் a particle A is projected from the ground with an initial velocity of 10 meter per second at an angle of 60 degree. ஓகே particle A வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோமா. From what height should another particle B be projected horizontal? ஓகே ஒரு particle B வந்துட்டு some h heightல இருந்து ஹரிசான்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோமா with velocity 5 meter per second. ஓகே இதெல்லாம் நான் இங்கே ப்ளஸ் சைன் போட்டிருக்கு, அது ஒன்றும் இல்லை ஓகேவா. ஸோ தட் போத் த பார்ட்டிகல்ஸ் கொலைட் ஆன் த கிரவுண்ட் அட் பாயிண்ட் சி இஃப் போத் ஆர் ப்ரொஜெக்டட் சைமல்டேனியஸ்லி. அதாவது கீழே ஏங்கிற பார்ட்டிகளை 10 meter per second வெலாசிட்டியோட 60 degree ஆங்கிளில் தூக்கி போடுறேன் சரியா, வந்து இங்கே இடத்துல நிற்கிது. ஓகே நெக்ஸ்ட்டு ஹச் ஹைட் மேலே இருந்து நான் ஒரு பார்ட்டிகளை வந்துட்டு தூக்கி போடுறேன் சரியா. ஸோ தூக்கி போட்டேன்னா அதுவும் வந்து அதே பொசிஷனில் விழுகணும் அப்படின்னா, ரெண்டும் ஒரே இடத்துல விழுகணும் அப்படின்னா தென் வாட் இஸ் த ஹைட் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். சி இந்த இடத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க அண்ணா, இந்த ரெண்டு ப்ரொஜெக்ஷனோட ரேஞ்சும் சேமாக இருக்குது இல்லையா. ஆமாண்ணா ரேஞ்சு சேமாக இருந்தால் தான் என்ன நடக்கும், அல்டிமேட்லி பார்ட்டிகல் வந்து ஒரே இடத்துல போய் விழுகும், அவ்வளோதான். அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரி நமக்கு தெரியும் ஃபார் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் டேரெக்டாக ஃபார்முலா வச்சு போனோம்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு தான் சொன்னேன் ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. சி ஃபார் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன், ஃபார் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் வாட் இஸ் தி ரேஞ்ச் ஃபார்முலா அண்ணா. the formula of range are is simply equals to, I hope you guys remember this, simply u square sin 2 theta divided by g வந்துச்சு இல்லையா. ஆமாண்ணா. நெக்ஸ்ட் ஃபார் ஹரிசான்டல் ப்ரொஜெக்டைல், ஃபார் ஹரிசான்டல் ப்ரொஜெக்டைல் or projection it's simply equals to r is equals to என்ன வந்துச்சு ஆனா initial velocity u into time period. ஓகேவா just a minute ஐஸ்ல ஏதோ விழுந்துருச்சு போல அதனால தான். ஆக்சுவலி ஐ எம் ஹேவிங் அன் இஷ்யூ கால்ட் அ சைனசைட்டிஸ். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. என்னென்னா நம்மளோட ஃபேஷியல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா சைனஸ்ன்னு சொல்லிட்டு ஏர் பேசேஜஸ் இருக்கும். பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அந்த ஏர் பேசேஜஸில் டஸ்ட்டு போயிட்டு அக்யூமுலேட் ஆகிறப்ப அண்ட் இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிற பசங்களுக்கு என்ன ஆகும்னா, பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே தான் ஓகே, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல சின்ன சின்னதாக பாலிப்புன்னு சொல்லி உண்டாக ஆரம்பிச்சிடும். ஓகே குட்டி எக்ஸ்ட்ரா சதை மாதிரி ஒரு சின்ன கட்டி மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். ஓகே அண்ட் இட்ஸ் நாட் ஃபேட்டல், ரொம்ப ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. பட் அல்டிமேட்லி அப்பப்போ இந்த மாதிரி ஐஸ் வந்து ரொம்ப வாட்டரி ஆகிடும். உங்களால் ஸ்னீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்தவே முடியாது. ஓகேவா ஒரு தடவை தும்ப ஆரம்பிச்சிட்டா லைட்டாக டஸ்ட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நான் முடிஞ்சேன். அதனால தான் என்ன பண்ணுவேன்னா வேகமாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு போயிட்டு ஒரு 15 minutes ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து உட்காருவேன். ஓகே சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் என்னை பற்றி எல்லாத்தையும். அண்ட் ஒன்ஸ் வி ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நான் என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நான் என்னென்னலாம் பர்சனலாக பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் போகிறேன் சரியா. ஓகே ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் என்னன்னா நீங்கள் கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டே இருக்கீங்க, நடுவில் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் ஸ்பீக். பட் நான் பேசவும் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா பேசிகிட்டே இருப்பேன். ஸோ டைம் வந்து பூஸ்டப் ஆகி 10 hours கூட போயிடும். ஸோ அதனால் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட், எங்கே தேவையோ அந்தந்த இடத்துல பேசுகிறேன். ஓகேவா ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல்ஸ் டு u இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ என்ன வரும் ஹைட் பை g வரும் இல்லையா. ஆமாண்ணா let's check the formula because I myself don't remember these formulas. எங்கே தேவையோ அங்கே நான் டெரைவ் பண்ணிக்குவேன். ஓகேவா ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, ஸோ this is time period is 2h by g, range is simply equals to u into square root of 2h by g. கரெக்ட் தான். ஓகே now where is the question, it's over here. ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரேஞ்ச். நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, டயக்ராம்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு ப்ரொஜெக்டைலும் சேம் பாயிண்டில் போயிட்டு மீட் பண்ணணும்னா தேர் ரேஞ்ச் ஷுட் பி சேம்.
let's equate them to. ஓகேவா? ஸோ இதோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? அதாவது கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷனில் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 10 மீட்டர் per செகண்ட். அதோட சேர்த்து அதோட ஆங்கிள் எவ்வளோ? தீட்டா இஸ் 60 டிகிரி. அண்ட் இங்கே வந்துட்டு ஹச் தான் தெரியாது. ஓகேவா? ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். we know that the initial velocity horizontal projectile initial velocity எவ்வளோ? 5 meter per second. okay now let's proceed. your u square அதாவது uங்கிறது என்னது இந்த இடத்துல 10 சரியா? 10 square into sin of 2 into 60. 10 first அதை ஈக்குவேட் பண்ணிடுறேன், தென் எழுதுனா புரியும். u square into sin 2 theta divided by g is equals to u into இந்த u சேம் கிடையாது. this is u dash into square root of 2h divided by g. okay, so இப்போ இந்த h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். that is what we are interested in. okay, சரி ஓகேண்ணா. now how do we even find that? it's actually very simple. you know that the initial velocity is 10, right? so 10 square into sin of theta வந்து எவ்வளோன்னு தெரியும்? sin of 2 into 60. okay ஓகேண்ணா. sin of 2 into 60 divided by acceleration due to gravity g னே வச்சுக்குவோம் சரியா? okay, this is equals to u dash என்ன தெரியும்? 5 னு தெரியும். okay, இந்த horizontal projectile எவ்வளோ velocityல launch பண்ணியிருக்கோம்? ஆனால் 5 meter per second launch பண்ணியிருக்கோம். so this is 5 into square root of 2 into h தான் என்னன்னு தெரியாது, small h னு வச்சுக்குவோம், divided by g அப்படியே இருக்கட்டும். okay, so simplify பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? ஆனால் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்களேன், என்னென்ன கேன்சல் ஆகும்? ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சிம்பிளிஃபை திஸ். என்ன தேவை? நமக்கு ஹச் தான் தேவை. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச்சை ஒரு சைடு வச்சுக்கோங்க, மற்ற எல்லாத்தையும் ஒரு சைடுக்கு அமுச்சு விட்ருங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 ஸ்கொயர் இஸ் 100 இன்டூ சைன் ஆஃப் 2 இன்டூ 60 இஸ் சைன் ஆஃப் 120 டிகிரிஸ். ஓகே, இன்டூ இங்கே ஜி, இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி மிச்சம் இருக்கும் சரியா? ஓகேண்ணா. இன்டூ இந்த 5 இருக்குல்ல நியூமரேட்டரில், 5 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கீழே வந்துடும். ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச்சை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அமுச்சு விட்றேன். நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் போயிடும், டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் வரும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ வாட் we will be left over with இந்த 5 வந்துட்டு இங்கே கீழே வந்துடும். ஸோ 5 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஒன்று இங்கே இருக்குது ஆல்ரெடி சரியா? அவ்வளோதான். திஸ் இஸ் யோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைட். நவ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் sin of 120? ரொம்ப சிம்பிள். I hope you guys remember this. sin of 90 plus theta என்ன ஆகுது? அண்ணா this is equals to cos theta இல்லையா? ஸோ அதுதான் அந்த இடத்துல பண்ண போகிறேன். sin of 120 நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to write it as sin of 90 plus 30. so this is simply equals to என்ன வரும் அண்ணா? cos 30. and cos 30 யோட வேல்யூ என்ன அண்ணா? cos 30 யோட வேல்யூ எங்க எல்லாருக்கும் தெரியும். it simply equals to root 3/2 அண்ணா. புரிஞ்சுதா? அவ்வளோதான், தூக்கி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. sin 120 யோட வேல்யூ என்ன? cos 30 யோட வேல்யூ root 3/2. அவ்வளோதான். ஸோ 100 into root 3 divided by 2 whole divided by 5 into root 2 into ஜிக்கு பதிலாக யூ கேன் சப்ஸ்டியூட் 10. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் பசங்களா. நவ் இட்ஸ் ஜஸ்ட் கேல்குலேஷன். நமக்கு ஹச் தான் தேவை, இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தென் ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகே, சி திஸ் இஸ் 100 root 3 divided by 5. இந்த 2 டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா 10. ஸோ 10 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20ன்னு எழுதுறேன் சரியா? ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அண்ணா. இது 1 times, கீழே இருக்கிறது 1 time, மேலே இருக்கிறது 10 times அண்ணா. ஸோ your square root of height, see இதில் நமக்கு என்ன தெரியுது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைட் is simply equals to 10 root 3 by square root of 20. so what is the value of height? ஆனால் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிடுவோம். so from here the value of height is equals to ஸ்கொயர் பண்ணுங்க என்ன வரும்? 100 into 3 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? ஆனால் 20 வரும். now you see this is 1 time, this is 5 times, 5 20s are 100. so simplify பண்ணால் என்ன வரும்? ஆனால் height is simply equals to 5 3s are
15 meters. Okay, நீங்க 15 meter heightல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுமா பசங்களா? So your option C is the correct option. Okay, this simplification தான். I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. If it is clear, now let us then proceed to the next concept called as equation of trajectory, and இதுதான் ஸ்டூடெண்ட்ஸை போட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கும், and இதுல இருந்து questions வரும். You cannot skip it. Okay, and I will make it very easy for you guys. Okay, just give me 2 minutes, I will be back. ஓகேடா, சி ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா, நம்ம பார்ட்டிகிள் வந்து 2D மோஷனில் இருக்குல்ல. ஆமாண்ணா, இப்படி ஒரு பாலை தூக்கி போடுறோம், என்ன ஆகும்? ஒரு பாலை லான்ச் பண்ணோம்னா இப்படியே போகும், இப்படியே போகும், இப்படியே போகும், டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு தென் அப்படியே கீழே வரும் இல்லையா? இப்போது அந்த பால் ட்ராவல் பண்ணியிருக்குல்ல, பார்த்து அதை வந்து நான் ட்ரேஸ் பண்ணுறேன். அந்த பால் எங்கெல்லாம் போயிருக்கோ அதை அப்படியே இப்படி ஒரு லைன் போட்டு அப்படியே கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு கர்வ் கிடைக்கும்ல. ஆமாம், நான் ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த கர்வோட ஈக்குவேஷனை தான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரின்னு சொல்லுவோம். ட்ராஜெக்டரினா பாத்து, நம்ம பார்ட்டிகிள் ட்ராவல் பண்ணியிருக்குல்ல, அந்த பாத்தை நான் ஒரு பென்சில் வச்சு அப்படியே வரைஞ்சிட்டே வரேன். ஓகேவா? வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஐ பி லெஃப்ட் ஓவர் வித் த கர்வ். ஒரு கர்வ் இருக்குமா, அந்த கர்வோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறதா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி இஸ் y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு கிடைச்சிருச்சு y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி இருந்துச்சுன்னா அது என்ன மீன் பண்ணுதுன்னா, பார்ட்டிகிள் வந்து தோ இப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எப்படி வரைஞ்சிங்க? திஸ் இஸ் யுவர் கிராஃப், y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதை கிராஃபிக்கலாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம பார்ட்டிகிள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் எப்படி இருக்குது? இதே மாதிரி தான் அது ட்ராவல் பண்ணியிருக்குமா. ஓகேவா? இதே பாத்தில் தான் அந்த பார்ட்டிகிள் ட்ராவல் பண்ணியிருக்குமா. அதுதான் பாத் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரிங்கிறது. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி இஸ் நத்திங் பட் தி பாத் followed by the particle. If equation of trajectory is y equals to x square, then particle travels like this. இப்படி வந்து travel பண்ணியிருக்கோம். சரியா? ஓகேண்ணா. Now questions என்ன கேட்பாங்கன்னா, find the equation of trajectory கேட்பாங்க, or equation of trajectory கொடுத்துட்டு அதிலிருந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டு டைப்பாக கொஸ்டின் இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரியே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி அவங்க கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்படிலாம் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துவோம். சி, யூ ஹாவ் டு ஃபாலோ 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். கொடுத்துருந்தாங்கன்னா வெரி குட், கொடுக்கலனா யூ ஹாவ் டு டிரைவ். ஓகேவா? அதாவது டைம் மாற 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 பொசிஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத எதர் அவங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலனா யூ ஹாவ் டு டிரைவ். எப்படி நான் டிரைவ் பண்ணுறது? ஐ ஹோப் யூ கைஸ் நோ திஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு uxt ப்ளஸ் half ax t ஸ்கொயர். ஸோ டைம் மாற மாற பொசிஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி மாறுங்கிறத இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேண்ணா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு ஒய் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைமும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, கொடுக்கலன்னா டிரைவ் பண்ணுங்கள். அதை எப்படி நான் டிரைவ் பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள். we know sy is equals to uyt plus half ayt ஸ்கொயர். ஸோ இதில் பை சேஞ்சிங் த டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் பொசிஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, கொடுக்கலன்னா அப்படி டிரைவ் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக எக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்டைன் பண்ணிவிட்டு ஒய் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைமும் அப்டைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து டைமை மட்டும் எலிமினேட் பண்ணி எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒரு ரிலேஷனை கொண்டு வந்துருங்க. அதுதான் உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. ஆனால் இது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்? பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். சி, திஸ் வாஸ் அ கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் யுவர் NEET எக்ஸாமினேஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் அ பார்ட்டிகல் ட்ராவல்ஸ் இன் 2 dimension such that x equals to t square and y equals to t to the power 4 plus t square, what is the trajectory of the particle? அதாவது நம்மள்ட்ட ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி தான் கேட்குறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் நமக்கு வந்துட்டு y is equals to t to the power 4 plus t ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் x is equals to t ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம்? t ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸை போட்டுடலாம். போட்டோன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? ஒய்க்கு எக்ஸுக்கு பதிலாக ரிலேஷன் கிடச்சிரும். ஓகே, நான் t ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸை போட்டுருவீங்க. பட் t பவர் 4க்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். யூ ரைட் t பவர் 4 as t ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், ஓகே, ப்ளஸ் t ஸ்கொயர். அவ்வளோதான். சரியா? முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிளி யூ ஜஸ்ட் ஹாவ் டு புட் x equals to t square உள்ள போட்டால் முடிஞ்சிச்சு. என்ன வரும் நமக்கு? ஆனால் we will get y is equals to t ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸை போட்டுருங்க. இங்கே என்ன வரும்? x ஸ்கொயர் ப்ளஸ் t ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸை போட்டுருங்க.
So y is equals to x square plus x is your equation of trajectory of the particle. Okay, so particle வந்து எப்படி travel பண்ணிருக்குமா, இந்த curveக்கு along-ஆ travel பண்ணிருக்குமா. Okay, இதை நம்ம visualize பண்ணி பார்க்கலாமா. எப்படி visualize பண்ணுவோம், ரொம்ப simple. You just have to draw the two axes, x and y வரைஞ்சுக்கோங்க இப்படி. சரியா, x and y மட்டும் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு you substitute points, ஏதாவது ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் எடுத்து போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கர்வ் கிடச்சிடும். கர்வ் தெரிஞ்சா ஓகே, தெரியலனா you can follow this method. என்ன தெரியுமா பண்ணலாம், see, take 2 points, x is equals to 1 and x is equals to 2 and x is equals to 3. ஓகே, மூணு பாயிண்ட் கூட எடுத்துக்கோங்க. now x is equals to 1 போட்டால் என்ன வரும், ஆனால் 1 square plus 1, y யோட வேல்யூ வந்து simply 2 இல்லையா, ஆமாண்ணா. ஓகே, so y யோட வேல்யூ will simply be equals to 2. So this is one point lying on the curve. Next, when x oda value is 2, ana 2 square plus 2, which is 4 plus 2, 6 na, y oda value is 6. So it will be over here. When x is equals to 2, y is equals to 6. Next, substitute x is equals to 3. Ana 3 square plus 3, 9 plus 3, 12 anna. Okay. So when x is equals to 3, y is equals to 12. Y is equals to 12. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இட் வில் பி லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். சரியா, அண்ட் இட்ஸ் அ பேரபோலா. ஸோ இது ஆக்சுவலி கரெக்டாக வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்பவே ரேண்டமாக எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை இந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இதை ட்ரேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கர்வை, இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ பேரபோலாடா இப்படி இருக்கும். சரியா, ஓகே. ஸோ x is equals to 2, sorry, x is equals to 1, y is equals to 2, and this will be somewhere over here, 6, and this will be over here. I hope this is clear. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த பார்ட்டிகிள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்போ இந்த பார்ட்டிகிள் இதுதான் ஆரிஜின் வச்சுக்கோங்களேன், என் கை தான் ஆரிஜின்னா, இந்த பார்ட்டிகிள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிருக்கான். ஓகேவா, அதை என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியுது. அதுக்கு எந்த டூல் ஹெல்ப் பண்ணுது, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி அப்படிங்கிற டூல் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளோட கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் அண்ட் ஹரிசான்டல் ப்ரொஜெக்டைல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் டேரெக்டாகவே ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி நான் டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா. சரியா, ஆனால் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆமாம் இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, ஃபார் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் தி ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி இஸ் சிம்பிள். y is equals to x tan theta. This is general equation. Okay, x tan theta minus of g into x square divided by 2u square cos square theta. ஆனால் இது என்னன்னா, இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரொஜெக்டைல் பண்ணுவீங்கல்ல, ப்ரொஜெக்ஷன் பண்ணுவீங்கல்ல பால், ஆமாண்ணா, வித் சம் u வெலாசிட்டியோட பண்ணுவேன் அண்ட் சம் தீட்டா ஆங்கிளில் பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன u வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ அதை இங்கே போடணும், என்ன தீட்டாவில் ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ அதை இங்கே போடணும். மற்றபடி நீங்கள் உங்கள் அதாவது நீங்கள் தூக்கி போட்டிங்களா அந்த பார்ட்டிகிள், அது எந்த பாத்தை ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுதான் நமக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வந்து இப்படி வச்சுருக்கீங்க ஒரு பாலை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க v வெலாசிட்டியோட. சரியா, தீட்டா ஆங்கிள் வச்சு ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் தூக்கி போடுறீங்க. இந்த பால் எந்த மாதிரி போயிட்டு தரையில் விழுகும், எந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணோம், எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறத யூ கேன் ஃபைண்ட் அவுட் பை சிம்பிளி சப்ஸ்டியூட்டிங் த u வேல்யூ அண்ட் தீட்டா வேல்யூ. ஸோ u அண்ட் தீட்டா வேல்யூ மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி. அந்த பார்ட்டிகிள் எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி an extension of this formula. y is equals to x tan theta காமனாக எடுத்துட்டு 1 minus x by r, where r is your range. சரியா, r அப்படிங்கிறது ரேஞ்ச்டா. ஸோ ஆக்சுவலி இது அது எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். என்ன, இந்த இடத்துல கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் tan தீட்டா காமனாக எடுத்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகேண்ணா. அதே மாதிரி ஹரிசான்டல் ப்ரொஜெக்டைலுக்கு, அதாவது நம்ம இது மாதிரி ஒரு ஹச் ஹைட் இருக்க பில்டிங்கில் இருந்துட்டு என்ன பண்ணுவோம், பாலை வந்து இப்படி த்ரோ பண்ணுவோம், அது என்ன ஆகும், இப்படியே போயிட்டு விழுகும்ல. இது இப்படி விழுகுது இல்லை, இந்த பாத்தோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2u ஸ்கொயர். ஓகே, சி, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஹைட், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் height.
ஓகே, ஹைட்ஸில் டிபெண்டே ஆகலை. இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் வெலாசிட்டி. நீங்கள் எவ்வளோ வேகமாக தூக்கி போடுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த பார்ட்டிகளோட பாத்துங்கிறது டிசைட் ஆகுது. நீங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து தூக்கி போடுறீங்க அப்படிங்கிறதுல அது டிசைடே ஆகலை. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வி வில் சால்வ் மெனி கொஷின்ஸ். சி, கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல், கிரவுண்ட்லேருந்து ஒரு பார்ட்டிகளை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடணும். y is equals to x tan theta minus gx square by 2u square cos square theta. சரியா? ஓகேண்ணா. உள்ள ஒருவேளை கிரவுண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒரு ஹைட்டில் நின்று ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா then your equation of trajectory is y equals to minus gx square by 2u square. I hope this is clear. இப்போ இதை வச்சு question solve பண்ணுவோம் பாருங்க. JEE Mains 2013ல கேட்ட question. A projectile is given an initial velocity of I plus 2j meter per second where I is along the ground and j is along the vertical. If g is equals to 10 meter per second square, the equation of its trajectory is. Okay, அதாவது இவங்க இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணல. அதாவது மேல இருந்து நாங்க தூக்கி போறோம் அதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. They just said we are projecting a particle, okay, with initial velocity this. என்னது? I capல 2 meter per second இருக்கான். Okay, see, velocity along x direction is simply எவ்வளோ இருக்கான்? 1 meter per second, and the velocity along y direction is simply velocity along y direction is simply 2 meter per second. அதான கொடுத்துருக்காங்க. I cap j capனா என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம். ஓகேவா? ஓகேண்ணா. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? இதை மட்டும் கொடுத்துட்டு if g is equals to 10 meter per second square, நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? equation of trajectory கேட்குறாங்க. ஆனால் இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலி வெரி சிம்பிள்டா. see, what you have to find? Anna, we have to find the equation of trajectory. Y is equals to a function of x கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டைரக்டா உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். This is velocity along x component, this is velocity along y component. இல்லையா? Now, what is the resultant velocity? What is the resultant velocity? Anna, it's very simple. We can calculate it using the resultant formula. Okay, ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா? என்ன வரும்? ஆனால் we will get the v resultant is simply equals to square root of 1 square plus 2 square plus 1 into 2 into cos of 90. இந்த ரெண்டு வெக்டருக்கு நடுவில் ஆங்கிள் என்ன? ஆனால் 90. ஸோ 0 ஆகிடும். ஸோ சிம்பிளி 1 square plus 2 square நிறுத்திடலாம். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, so this is equals to 4 plus 1 5, so square root of 5 meter per second. So your initial velocity is simply magnitude of initial velocity square root of 5 meter per second. சரிண்ணா, இப்போ கிரவுண்டில் இருந்து இது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு தெரியும் இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு. சி, நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரிசல்டன்ட் இருக்குல்ல, இது வந்துட்டு எவ்வளோ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஓகேண்ணா. அண்ட் இந்த ஹைட் எவ்வளோ? ஆனால் அது வந்து 2 மீட்டர் பர் செகண்ட்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, வெக்டர் அடிஷன் தான் யூஸ் பண்ணுற அந்த இடத்துல. சரியா? இது வந்துட்டு 2ன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எவ்வளோ தெரிஞ்சு போச்சு? ஆனால் see, I am going to draw this neatly. I get that this is 1 meter per second. Okay, or the length of this vector is 1 and length of this vector, height vector, is simply 2. Okay va? Okay na? So the resultant vector is simply root 5 and this is your theta. தீட்டாங்கிறது என்ன? அதாவது நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி இருக்குல்ல, அதுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டா. அவ்வளோதான். ஸோ இதுதான் அப்போ தீட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ கேன் கேல்குலேட் எனி தீட்டா ஐ வாண்ட். காஸ் தீட்டா வேணுமா? காஸ் தீட்டா எடுத்துக்கலாம். என்ன வரும்? ஆனால் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ் 1 by root 5. ஓகே, நெக்ஸ்ட்டு tan தீட்டா வேணுமா? Tan theta is equals to opposite by hypotenuse, simply equals to 2. Now, what I would advise you guys is to take your equation of trajectory. Ground to ground project பண்றோம்னா general equation of trajectory என்ன? அண்ணா இப்பதான் சொல்லி கொடுத்தீங்க. General equation of trajectory is y is equals to x tan theta minus gx square by 2u square cos square theta. Okay,
இப்போ எல்லா வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க, நமக்கு தான் தெரியும்ல. ஆனால் அவ்வளோதானா? எஸ், இட்ஸ் that simple. ஸோ y is equals to x into tan தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஆனால் tan தீட்டாக்கு பதிலாக 2 போடணும், அவ்வளோதான். x into 2 மைனஸ் ஜிக்கு பதிலாக 10 போட சொல்லியிருக்காங்க, x square divided by 2 into we know the initial velocity u என்னது? இது ரெண்டு ரிசால்வ் பண்ணால் வருது இல்லை, இதுதான் initial velocity u, √5 m/s. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணணும், √5 square into cos square of theta. See, cos theta என்னது? ஆனால் cos thetaங்கிறது 1/√5. ஸோ cos square thetaனா 1 divided by √5 square, அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? லெட் மீ ரைட் இட் கிளியர்லி. 2 into √5 square into 1 divided by √5 ஸ்கொயர். மேலே நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஆனால் ஜிக்கு பதிலாக 10 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். சரியா? அவ்வளோதான்டா. இப்போது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி கிடச்சிடும். ஓகே, என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த √5 ஸ்கொயரும் டினாமினேட்டரில் √5 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த 2 வந்து 1 டைம்ஸ், 10 வந்துட்டு 5 டைம்ஸ். ஸோ தி ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரி இஸ் சிம்ப்ளி ஈக்குவல்ஸ் டு y equals 2x minus 5x square. சரியா? I hope this is clear and I would highly advise you guys to remember this equation. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா எப்போ வேணாலும் கொஷின் எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ 2x minus 5x square, option B is your correct option. சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு, this was asked in your 2019 examination. The trajectory of a projectile near the surface of the earth. சரியா? அதாவது earthல தான் projectile பண்ணுறாங்க. surface of the earthக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனுங்கிறது பண்ணியிருக்காங்க. Now let's say they have ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது ட்ராஜெக்டரி ஆஃப் ப்ரொஜெக்டைல் வந்து கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி இஸ் கிவன். என்னது? y equals to 2x minus 9x square. சரியா? now என்ன கேட்குறாங்க? கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, if it were launched at an angle theta naught and speed v naught, then take g equals to ஓகே, அதாவது theta நாட்டோட வேல்யூ என்ன, v நாட்டோட வேல்யூ என்ன, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி கொடுத்து வெலாசிட்டியும் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனும் கேட்குறாங்க, தீட்டாவும். எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். Let's assume, as given in the question, it was launched with v naught speed and theta naught angle. சரியா? ஓகே, இது என்ன இருக்கும்? இப்படியே போயிட்டு இப்படி போயிட்டு விழுந்திருக்கும். ஓகே, now it is given to us that this equation, அதாவது இந்த curve இருக்குல்ல, இதோட ஈக்குவேஷன் ஆஃப், அதாவது இந்த மோஷனோட ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி இஸ் simply y equals 2x minus 9x square. சரியா? ஓகே, நமக்கு தெரியும் ஆக்சுவல் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி என்ன, ஆனால் x tan theta minus gx square by 2u square cos square theta இல்லையா? ஆமாண்ணா. இப்போ இதையும் நம்மள்ட்ட கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல, எது? தோ இந்த y equals to 2x minus 9x square, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிடுவோமா? இதை கம்பேர் பண்ணி தான் இப்போ ஆன்சரை எழுத போகிறோம். ஓகே, see, we are just simply going to compare this. Let's take it to next page. compare பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது? அண்ணா நல்லா பாருங்க, இந்த இடத்துல first termல x இருக்கு, இங்கேயும் x இருக்கு, பட் tan thetaக்கு பதிலா 2 இருக்கு. so first identification is, instead of tan theta we've got 2. ஓகேவா? ஓகேண்ணா. first நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு? அண்ணா, by comparing these two equation we get that tan theta is simply equals to 2. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் இருக்கு, பிரச்சனை இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, பட் g டிவைடட் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு? ஆனால் அந்த இடத்துல 9 இருக்கு, அவ்வளோதான். இது ரெண்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you can simply solve this question. see, tan theta equals to 2 தெரிஞ்சு போச்சு. what is the value of cos theta? ஆனால் அதை எப்படி நான் கண்டுபிடிப்போம்? simple, draw a right angle triangle like this. okay, let this be theta. so tan theta equals to 2 ன்னு அர்த்தம், opposite by adjacent. so this is 2,
divided by 1. So your hypotenuse will be square root of this square plus this square. 4 plus 1, 5. Okay. So இதிலிருந்து cos theta ஓட formula என்ன வருது? அண்ணா tan theta equals to 2. From this triangle, I can draw that, I can see that cos theta is simply equals to adjacent by hypotenuse or 1 by root over 5. சரியா? Okay da. Now, this is your angle of projection also. So from here you can write angle of projection எதில் கொடுத்துருக்காங்க? theta naught வந்து sin inverse okay cos inverse கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இதுதான் என்னது angle of projection இல்லையா? ஆமாண்ணா. ஸோ theta naught எப்படி நான் சொல்கிறீங்க? பிகாஸ் நான் சொல்லியிருக்கேன்ல இந்த ஈக்குவேஷனில் தீட்டானா என்ன? angle of projection. சரியா? tan of thetaனா tan of angle of projection. என்ன ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அந்த தீட்டா எடுத்து உள்ளே போடணும். நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வந்திருக்கு? இவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் cos theta naught ஓட வேல்யூ வந்து 1 by root 5. ஸோ the value of theta naught is simply equals to cos inverse 1 by root 5. ஓகே, தீட்டான்னு போட்டாலும் ஒன்று தான், தீட்டா நாட்னு போட்டாலும் ஒன்று தான். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் cos inverse 1 by root 5. சரியா? ஓகேண்ணா. நவ் நம்ம இதுக்காக கூட இதை நம்ம எடுத்துகிட்டு வரல. நம்மளோட தேவையே என்ன? ஆனால் இங்கே போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இதை போட்டு இப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? அண்ணா ஜியோட வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ 10 divided by 2u square into cos square தீட்டாக்கு பதிலாக 1 by root 5 the whole square. Okay, so this is equals to 9 கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா? ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 by root 5 ஸ்கொயர்னா என்ன வரும்? சிம்பிளி 1 by 5. இது டினாமினேட்டரோட டினாமினேட்டரில் இருக்கிறதுனால மேலே வந்துடும் நியூமரேட்டருக்கு. ஸோ 10 into 5 divided by 2 into 9 equals to u squared. Okay, then we know this is what? Anna 10 5s are 50. 50 by 2 is 25. So u square equals to numerator 25 கீழே 9. The value of u is simply equals to square root எடுத்தோம்னா 5 by 3. ஓகே, ஓகேண்ணா. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? இனிஷியல் வெலாசிட்டி வந்துட்டு 5 by 3 மீட்டர் per second கிடச்சிருச்சுடா. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 5 by 3 meter per second. And what about the angle of projection? Anna, we got that the angle of projection theta naught is equals to cos inverse of 1 divided by root 5. அவ்வளோதான். So which option is your correct option? Theta naught is equals to cos inverse 1 by root 5. V naught is equals to 5 by 3 meter per second. So this is your correct option. Okay, I hope this is clear. புரிஞ்சதில்ல? Okay, now let's go on to a next question. The trajectory of a projectile in vertical plane is y equals to ax minus bx square. கொடுத்துட்டாங்க. ஓகேவா? trajectory வந்து கொடுத்துட்டாங்க. y is equals to ax minus bx square னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் where a and b are constant and x1 y are respectively the horizontal and vertical distances. Okay, the maximum height attained by the particle and the angle of projection from the horizontal is. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி கொடுத்துட்டாங்க. y is equals to ax minus bx ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனும் அது போக என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அண்ணா ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுங்க. ஓகே, y is equals to x tan theta minus gx square divided by 2u square cos square theta. இதுதான் நம்மளோட general equation of trajectory. சரியா? ஓகேண்ணா. Now all you've got to do is compare these two. இதையும் வந்துட்டு கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? அண்ணா ரொம்ப சிம்பிள். We will get from here we will get that tan theta is simply equals to a. So tan theta க்கு பதிலா a இருக்கு. And அது போக g divided by 2u square cos square theta. g divided by 2u square cos square theta க்கு பதிலா அந்த இடத்துல வெறும் b இருக்கு. ஓகே,
ஓகேண்ணா. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிச்சிருவோமா? சி த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னா இந்த தீட்டா தான். ஃப்ரம் ஹியர் தி தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு tan inverse A and this is your angle of projection. சரியா? This is your angle of projection. So எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆனால் ஃபஸ்ட்டும் செகண்டும் கிடையாது. ஏன்னா அதில் tan inverse B tan inverse 2Bன்னு கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். எய்தர் தேர்ட் ஆப்ஷனோ ஆர் ஃபோர்த் ஆப்ஷனோ தான். பட் மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிச்சா தான் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. we can solve this question. Okay, so let's try to solve this question further. நமக்கு என்ன தெரியுது? ஆனால் நமக்கு தெரிஞ்ச இன்னொரு ரிலேஷன் இஸ் g divided by 2u square cos square theta equals to b. ஓகேவா? இதிலிருந்து I'm going to find the value of u square. ஓகே, ஏன்னா புரியும் பாருங்க. u square is equals to என்ன வரும்? ஆனால் u square இங்கே போய்ட்டு b இங்கே வந்துடும். g divided by 2 into u square அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், b இங்கே வந்துடும், then cos square theta. Now what is the value of cos square theta? ஆனால் அதை எப்படி நான் சொல்ல முடியும்? see, you know the value of tan theta, right? இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்? tan theta equals to ஏன்னு தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை இது தீட்டாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் a டிவைடட் பை 1, அப்போ தான் tan theta வந்து ஏன்னு வர முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது என்ன வரும்? ஹைப்போட்டென்யூஸ். ஆனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் a ஸ்கொயர் வரும். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், திஸ் ப்ளஸ் திஸ் என்ன வரும்? 1 ப்ளஸ் a ஸ்கொயர். நான் இதில் இருந்து என்னால் காஸ் தீட்டா எழுத முடியுமா? தாராளமாக எழுதலாம்ண்ணா. cos theta எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? cos theta is equals to adjacent by hypotenuse or 1 divided by square root of 1 plus a square. Okay, okay da, let's just substitute that. cos theta equals to 1 divided by square root of 1 plus a square. சரியா? okay, so substitute பண்ணா நமக்கு என்ன வரும்? we will get that u square on the left hand side will be equals to g divided by 2 into b into cos square theta. So the square பண்ணா என்ன வரும்? ஆனால் அந்த square root cancel ஆகிடும். So we will be left over with 1 divided by 1 plus a square. Now u square na என்ன? ஆனால் simply it's equals to g divided by 2b into இந்த இடத்துல பாருங்க 1 divided by 1 plus a square, அதாவது டினாமினேட்டரோட டினாமினேட்டரில் இருக்கு, அது என்ன ஆகும்? ஆனால் அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ ஃப்ரம் ஹியர் யூ கேன் ரைட் ஃபைனலி தட் த வேல்யூ ஆஃப் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு g into இந்த 1 plus a ஸ்கொயர் மேலே போயிடும் divided by 2 into b. சரியா? hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, now all you have to do is very simple. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? Hmax கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Hmax ஓட ஃபார்முலா என்ன? ஆனால் we know that maximum height is equals to u square sin square theta divided by 2g. ஓகே, now இதில் இருக்க எல்லாத்தோட வேல்யூமே நமக்கு தெரியும். எப்படி? u ஸ்கொயரோட வேல்யூ என்ன? g into 1 plus a square, g into 1 plus a square divided by 2 into b. okay, divided by 2b into ஆல்ரெடி இங்கே பாருங்கள் டினாமினேட்டரில் ஒரு 2g இருக்குது. சரியா? ஓகேண்ணா. இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு என்னென்ன பண்ணுறது? இப்போ எப்படி நம்ம அந்த ட்ரையாங்கிள் இருந்து காஸ் தீட்டா கண்டுபிடிச்சோம், அதே மாதிரியே சைன் தீட்டா கண்டுபிடிக்க வேண்டியது தான். இங்கே பாருங்களேன், என்ன இருக்குது? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ ஏ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். சைன் தீட்டாங்கிறது a divided by square root of 1 plus a square. இது வந்து sin theta. நமக்கு என்ன வேணும்? sin square theta வேணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆனால் சிம்பிளி இங்கே a ஸ்கொயர் வந்துடும் அண்ட் கீழே ஸ்கொயர் ரூட் காலி ஆகிடும். சரியா? a ஸ்கொயர் டிவைடட் பை 1 plus a ஸ்கொயர், அவ்வளோதான். Now all you have to do is just simply cancel the terms out. 1 plus a square, 1 plus a square, g cancel ஆகிடும். ஸோ என்ன வருது நமக்கு? Hmax is simply equals to a square divided by 2b into 2 is 4b பசங்களா. சரியா? ஸோ finally what is the value of maximum height? ஆனால்
நமக்கு தெரிஞ்சு போச்சு மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ வந்துட்டு a square by 4b and what is the angle of projection அண்ணா tan inverse b னு தெரிஞ்சிருச்சு ஓகே so the correct option will be a square by 4b comma thetaக்கு பதிலா tan inverse a டா சரியா so which option is your correct option a square by 4b tan inverse a option c is your correct option I guess this question is clear and யாருக்காவது எப்படி இந்த tan theta நான் triangle மாத்துனேன் டவுட் இருந்துச்சுனா I will explain that one more time over here okay இதெல்லாம் trigonometry so please wait for some time சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க trigonometry lecture போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிரும் பட் இப்போதைக்கு சொல்லி தரேன் tan theta equals to a ன்னு இருக்கு ஓகே நமக்கு என்ன தெரியும் ஆனா we know that tan of theta is simply equals to opposite side by adjacent side okay tan thetaங்கிறது ஒரு ரேஷியோ ஓகே ரேஷியோ ஆஃப் சைட் அப்புறம் இந்த இடத்துல ஒண்ணே ஒன்று தான் இருக்கு எதுவும் இல்லனா கீழ 1 இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க a by 1 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க ஓகே சரியா இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன் I am going to draw a triangle நல்லா பாருங்களா இந்த இடத்துல இப்படி ஒரு triangle வரையறேன் ஓகே I am assuming this to be theta so இந்த இடத்துல நான் tan of theta அப்ளை பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன வரும் அண்ணா this side length divided by this side length வரும் ஓகே அதோட வேல்யூ என்னவா a divided by 1 னா so டைரக்ட்டா அத எழுதிடுவோமா இந்த இடத்துல tan theta னா opposite by adjacent so இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது theta க்கு opposite side வந்து என்னவா இருக்கணும் அண்ணா a வா இருக்கணும் ஓகே theta க்கு opposite side வந்து என்னவா இருக்கணும் a வா இருக்கணும் and adjacent side வந்து என்னவா இருக்கணும் அண்ணா 1 ஆ இருக்கணும் adjacent side வந்துட்டு 1 ஆ இருக்கணும் அவ்வளவுதான் சரியா ஓகே hope this is clear so theta is equals to a then நீங்க 1 and hypotenuse என்ன வரும் ஆனா hypotenuse is always equals to square root of the other two sides squared sum பண்ணனும் add பண்ணி என்ன வரும் ஆனா 1 plus a square வரும் சரியா this is how we got the triangle over there இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா then you have to wait till your trigonometry lecture to make these things clear ஆனா எப்படி tan theta opposite by adjacent னு கேக்குற ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத நான் டீடைலா trigonometry lectureல ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்தே சொல்லி தரேன் சரியா I hope this is clear now if it is so then let us proceed to your relative motion concept okay almost இந்த chapter நம்ம ஒரு 60% progress பண்ணிட்டோம் இன்னும் ஒரு 40% தான் இருக்கு and இந்த chapterனாலே எல்லார் மைண்ட்லயும் ஞாபகம் வருது இந்த relative motion தான் ஏனா இதுல இருந்து டஃப்பான क्वेश्चंस வந்து மேக் பண்ண முடியும் ஈவன் நம்மளோட NCERT book எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அந்த NCERT bookல இருக்க क्वेश्चंஸே ரிலேட்டிவ் மோஷன் பேஸ்ல இருக்க क्वेश्चंஸே வந்து பாத்தீங்கன்னா டஃப்பா தான் இருக்கும் அதையே நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் பட் ட்ரஸ்ட் மீ we will make it easier சரியா ரொம்ப ஈஸி ரிலேட்டிவ் மோஷன்ங்கிறது நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன் அந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் நார்மல் மோஷன் மாதிரியே மாறிடும் ஓகே ஓகேடா ஓகே பசங்களா now let's start your relative motion see இந்த மோஷன் அண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்னா என்ன மீனிங் ரொம்ப சிம்பிள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும் பட் அது கன்ஃபார்மாக ரெஸ்ட்ல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது வேற ஒருத்தர் பார்த்தாருன்னா அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்ல கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போறீங்க சரியா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மேலே குரங்கு மாதிரி தவி இப்படி உட்காந்துட்டு போறீங்க ஓகே யூ ஆர் பர்சன் ஏ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் பர்சன் பி உங்களை மாதிரியே இருக்காரு உங்க ஃப்ரெண்டும் ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் ஆனா நான் என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவன் அதே இடத்துல உட்காந்துருக்கானா அவனோட பொசிஷன் டைமை பொறுத்து மாறவே இல்லை நான் பார்க்க வரைக்கும் அவன் அங்கேயே தான் உட்காந்துருக்கான் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஃப்ரெண்டு ரெஸ்ட்ல இருக்காரு பட் இதுவே நான் வந்து கிரவுண்ட்ல நின்று பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா இவனுங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் மேலே இப்படி உட்காந்து போறானுங்கன்னு பார்ப்பேன் நீங்க ரெண்டு பேருமே மோஷன்ல இருப்பீங்க ஓகே ஸோ அதனால தான் சொல்றேன் ரெஸ்ட் அண்ட் மோஷன் இது வந்து அப்சர்வரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் நம்மளால சொல்ல முடியும் ஓகே ஒரு அப்சர்வருக்கு ரெஸ்ட்ல தெரிகிறது இன்னொரு அப்சர்வருக்கு மோஷன்ல தெரியலாம் ஆர் ஒரு அப்சர்வருக்கு மோஷன்ல தெரிகிறது இன்னொரு அப்சர்வருக்கு ரெஸ்ட்ல தெரியலாம் சரியா இதுதான் சிம்பிள் கான்செப்ட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் போத் ஆர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் ஸோ இதனால என்ன இஷ்யூ வருதுன்னு பாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட் ரெஸ்ட்ல இருக்கான் நான் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து ஓகே அதாவது பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து நம்மளோட வெலாசிட்டி மாறும் சரியா ஸோ இப்போ அதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சிம்பிள் கேஸ் ஓகே நீங்கள் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கீங்க நீங்கள் தான் பி நீங்கள் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஏ வந்துட்டு 5 மீட்டர் per செகண்டில் ஓடுறாரு ஓகேவா ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி
அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏவோட வெலாசிட்டி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆனால் இது என்னன்னா கேள்வி, அவன் அழகா +5 மீட்டர்/செகண்டில் போயிட்டு இருக்கான். ஓகே, இதில் யாரும் எந்த டவுட்டும் இருக்காது, யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. ஓகேவா? இது எல்லாரும் ஒத்துக்குவீங்க. ஆமாம், நான் ரெஸ்ட்டில் நின்று பார்க்குறேன், நான் அப்படி நின்றுட்டே இருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து வேகமாக ஓடுறான், டக்குன்னு நான் ஸ்பீடோமீட்டர் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தா அவன் 5 மீட்டர்/செகண்டில் ஓடுறான். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஹிம் வித் ரெஸ்பெக்ட் டு யூ இஸ் சிம்பிளி +5 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, இப்போது இதுவே நீங்கள் அழகாக அப்படி ரெஸ்ட்டில் நின்றுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு என்ன நினச்சாலும் தெரியல, லெஃப்ட் சைடு ஓட ஆரம்பிக்கிறான் 7 மீட்டர்/செகண்டில். இப்போ நான் திரும்பி கேட்குறேன், வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி? உங்களை பொறுத்த வரைக்கும் அவனோட வெலாசிட்டி என்ன? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருந்தான்னா, யாரை பொறுத்த வரைக்கும் இருந்தா என்னன்னா, அவன் 7 மீட்டர்/செகண்டில் ஓடுறான் அண்ட் நெகட்டிவ் டைரக்ஷனில் ஓடுறான். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஹிம் வித் ரெஸ்பெக்ட் டு மீ இஸ் -7 மீட்டர்/செகண்ட்னு சொல்லுவீங்க. நான் அப்படியா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. பட் இந்த கேஸ்க்கு வாங்க. ஓகே, நீங்கள் 5 மீட்டர்/செகண்டில் ஓடிட்டுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் கூட சேர்ந்து 5 மீட்டர்/செகண்டில் ஓடிட்டுருக்கான். அப்படிங்கிறப்ப இப்போ நான் கேட்குறேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்கள் ஃப்ரெண்டோட வெலாசிட்டி என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் 5 மீட்டர்/செகண்டில் ஓடிட்டுருக்கேன், என் ஃப்ரெண்டும் 5 மீட்டர்/செகண்டில் என் கூடயே சேர்ந்து ஓடிட்டு இருக்கான். ஸோ எப்படி ஓடுவீங்க? இப்படி 2 பேரும் பேரலாக ஓடுவீங்க. சரியா? 2 பேரும் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே ஓடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இங்கே இருப்பீங்க, அடுத்த செகண்டில் 5 மீட்டர் தள்ளி இருப்பீங்க, அடுத்த செகண்டில் 5 மீட்டர் தள்ளி இருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்குற நேரம் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டு உங்களோடய ட்ராவல் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் 5 மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு 5 மீட்டர் முன்னாடி வரான், இன்னொரு 5 மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு 5 மீட்டர் முன்னாடி வரான். அதான 5 மீட்டர்/செகண்ட் தான் அர்த்தம். ஒவ்வொரு செகண்டுக்கு 5 மீட்டர் கவர் பண்ணுறான். சரியா? நீங்கள் 2 பேருமே அப்படி தான் போகிறீங்க. ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்படி போகிறீங்க, என் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு பார்க்குறீங்க, அங்கே தான் இருக்கான். திரும்பி டக்குன்னு ஓடுறீங்க, பார்த்தா அங்கே தான் இருக்கான். திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் கூட சேர்ந்தே ட்ராவல் பண்ணிட்டே வரான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது? என் ஃப்ரெண்டு மூவ் ஆகவே இல்லை, என் கூடயே தான் இருக்கான். அப்போ என் ஃப்ரெண்டோட வெலாசிட்டி இஸ் 0 அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. அதாவது லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் ஓடுறீங்கிறதே உங்களுக்கு தெரியல. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் காரில் போயிட்டு இருக்கீங்கடா, காரில் 5 மீட்டர்/செகண்டில் போயிட்டு இருக்கீங்க. சரியா? நீங்கள் ரொம்ப சின்ன பையன், நீங்கள் காரில் போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. இப்படி பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் ஒரே காரில் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு காரில் வரான். ஓகே, நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஈவன் தோ நீங்கள் 2 பேரும் சேம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாலுமே உங்களுக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகாது. நான் பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு அங்கேயே தான் இருக்கான், நான் முன்னாடி போகிறேன், என் கூடயே சேர்ந்து வரான், நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன், அப்பயும் என் கூடயே சேர்ந்து வரான். ஸோ நான் எங்கெல்லாம் போகிறேனோ அவனே என் கூடயே வந்துட்டு இருக்கான். விச் மீன்ஸ் தட் அவனோட வெலாசிட்டி 0ன்னு சொல்லி நீங்கள் மைண்டில் பெர்சீவ் பண்ணிக்குவீங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் 0, வேரஸ் அவனோட ஆக்சுவல் வெலாசிட்டி 0வான்னு கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல என்ன இஷ்யூ ஆயிடுச்சு? அப்சர்வரே சேர்ந்து டிராவல் பண்ணுறதுனால நமக்கு இல்யூஷன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அந்த இல்யூஷன்ஸில் தான் நம்ம JEE விளையாடுவாங்க போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி என்ன? இப்படி யோசிங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு நான் 2 மீட்டர் போகிறேன், அதே செகண்டில் என் ஃப்ரெண்டு 7 மீட்டர் போகிறான். ஓகே, ஸோ எனக்கும் அவனுக்கான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். நான் இங்கே இருக்கேன், அதாவது நான் 2 மீட்டரில் இருக்கேன், அவன் 7 மீட்டரில் இருக்கான். எனக்கும் அவனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஆனால் 7 - 2 5 மீட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்டில் நான் இவ்வளோ மூவ் பண்ணியிருக்கேன், அவன் அவ்வளோ மூவ் பண்ணியிருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவன் 7 மீட்டர்/செகண்டில் மூவ் ஆகலை, நான் ஆல்ரெடி 2ல் இருக்கேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என்னை விட 5 மீட்டர் முன்னாடி தள்ளி இருக்கான். ஓகே, சி பி இங்கே ஸ்டார்ட் பண்ணுதா? ஆஃப்டர் 1 செகண்ட் பி வந்து இங்கே இருக்கும் பி, அண்ட் ஆஃப்டர் 1 செகண்ட் ஏ வந்துட்டு இங்கே இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கேருந்து 7 மீட்டர் அண்ட் இங்கேருந்து 2 மீட்டர். நவ் வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? அண்ணா சிம்பிளி 5 மீட்டர்ஸ்னா. ஸோ பியை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ஒரு 5 மீட்டர் தள்ளி முன்னாடி இருக்கு. சரியா? ஓகே, வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் 1 more செகண்ட்? இன்னொரு செகண்ட் கழிச்சு என்ன ஆகும்? ஆனால் இன்னொரு செகண்ட் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பி வந்து இங்கே வந்துடும் இல்லையா? ஆமாம், நான் 2 செகண்ட்ஸில் பி வந்துட்டு இங்கே வந்துடும் 4 மீட்டர். ஓகே, அண்ட் 2 செகண்ட்ஸில் ஏ வந்துட்டு இங்கே போயிடும் 14 மீட்டர்ஸ் இல்லையா? ஆமாண்ணா, 2 செகண்ட்ஸில் ஏ வந்துட்டு 14 மீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். நவ் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? அண்ணா 14 மீட்டர் - 4 மீட்டர் 10 தானா கேப்பு? ஓகே, 10 மீட்டர் கேப்பு 2 செகண்டில் 10 மீட்டர் வந்துருச்சு. ஸோ ஸ்பீட் என்ன? அண்ணா ஸ்பீடு சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம், 10 மீட்டர்/2 5 மீட்டர்/செகண்ட். ஸோ புரியுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு?
அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு 7 மீட்டர் பர் செகண்ட்லாம் ஓடல. ஏன்? ஏன்னா நீங்களே ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட்ல ஓடிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அப்போ உங்க ஃப்ரெண்டோட வெலாசிட்டி உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தெரியும்? அண்ணா 2 மீட்டர் பர் செகண்ட்ல நானும் ஓடிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து 7 மீட்டர் பர் செகண்ட்ல ஓடுறான். பட் என்னோட கண்ணில் இருந்து பார்க்கும்போது அவன் 7 மீட்டர் பர் செகண்ட்ல போலனா 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல தான் என்னை விட அவன் முந்தி போயிட்டு இருக்கான். ஸோ நீங்க என்ன ஸ்பீட் ரிப்போர்ட் பண்ணுவீங்க? யூ வில் ரிப்போர்ட் தட் த ஸ்பீட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு -5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல புரியுதா? நீங்களும் அவனும் சேம் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுறதுனால வெலாசிட்டி 0. இந்த இடத்துல நீங்களும் அவனும் சேமாக ட்ராவல் பண்ணல. சரியா? நீங்கள் ஒரு ஸ்பீடில் போகிறீங்க, அவன் ஒரு ஸ்பீடில் போகிறான். ஓகே, ஸோ அதனால் உங்களை விட அவன் எவ்வளோ அதிகமாக இருக்கான் அதுதான் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும் இல்லையா? ஆனால் புரியலண்ணா. நினச்சி பாரு, இப்போ அவனும் 2 மீட்டர் பர் செகண்ட்லேயே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் எப்படி போயிட்டு இருப்பீங்க? ஆனால் நான் அவனும் இப்படி போவான், நானும் இப்படி போவேன். ஸோ இப்படியே போயிட்டே இருப்பீங்க. ஓகே, 2 மீட்டர் பர் செகண்ட்ல 2 பேரும் ட்ராவல் பண்ணிங்கன்னா இப்படியே போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? உங்கள் 2 பேருக்கும் வெலாசிட்டி என்னன்னு உங்கள் 2 பேர்ட்டையும் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனோட வெலாசிட்டி 0 இவன் சொல்லுவான், இவனோட வெலாசிட்டி 0 அவன் சொல்லுவான். ஏன்னா 2 பேரும் சேம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? பட் இதுவே இவன் 2 மீட்டர் பர் செகண்ட்ல இப்படி ஸ்லோவாக போகிறான். பட் மேலே இருக்கவன் நல்ல ஃபாஸ்ட்டாக 7 மீட்டர் பர் செகண்டில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இவனை பொறுத்த வரைக்கும் இவன் எவ்வளோ ஸ்பீடில் போவான்? ஆனால் இவனே ஆல்ரெடி 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போயிட்டே இருக்கான். ஸோ இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது இவன் இருக்கான்ல, இவன் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடோட முன்னாடி போவான். புரிஞ்சுதா? அவ்வளோதான்டா. அண்ட் அண்ணா எங்களால் அதை கிராஸ் பண்ணவே முடியலன்னீங்கன்னா ஐம் கோயிங் டு டீச் யூ அ சிம்பிள் ட்ரிக். ஓகே, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் சிம்பிளாக எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதாவது இப்போ அப்சர்வர் ரெஸ்ட்டில் இருந்தப்போ பிரச்சனையே இல்லை, டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க. இவன் ஸ்பீடு 5 மீட்டர் பர் செகண்ட், இவன் ஸ்பீடு 7 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா? எப்போ அப்சர்வர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சானோ அப்போ போட்டு இங்கே பிரெயின் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் என்னடானா டக்குன்னு இந்த வெலாசிட்டி 0ங்கிறீங்க, இந்த வெலாசிட்டி -5ங்கிறீங்க, எங்களுக்கு புரியவே இல்லைனா அப்படின்னு சொன்னீங்கன்னா, லெட்ஸ் டூ ஒன் திங். அப்சர்வர் மூவ் ஆகிறதான பிரச்சனை. when observer moves it's confusing, right? ஸோ என்ன பண்ணுவோம்? லெட்ஸ் bring the observer to rest. சரியா? அப்சர்வர் மூவ் ஆனதான பிரச்சனை, அப்சர்வர் பிடிச்சி ரெஸ்ட்டு கொண்டு வந்துருவோம். ஆனால் அது எப்படி நான் அப்சர்வரை ரெஸ்ட்டு கொண்டு வருவீங்க? இட்ஸ் வெரி சிம்பிள். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் டேக் த நெகட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர். சரியா? அப்சர்வரோட வெலாசிட்டியை நெகட்டிவாக எடுத்துக்கோங்க அண்ட் கிவ் இட் டு எவ்ரி ஒன்டா. டேக் தி நெகட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர் அண்ட் கிவ் இட் டு எவ்ரி ஒன். ஆனால் என்னன்னா சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த கொஷின் பார்த்தோம்ல, லெட்ஸ் டூ ஒன் திங். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போது யார் அப்சர்வர் ஆக்கலாம்னா, நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி கேட்டிருக்காங்கண்ணா. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, அதாவது பி வந்து பார்க்கும் போது ஏவோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ பி தான் நம்மளோட அப்சர்வர் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அப்சர்வரை ரெஸ்ட்டு கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவோம்? அப்சர்வரோட வெலாசிட்டி என்ன? ஆனால் +5 மீட்டர் பர் செகண்ட். அப்போ அதோட நெகட்டிவ் வெலாசிட்டி என்ன? ஆனால் -5 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதான். -5 மீட்டர் பர் செகண்டை 2 பேருக்கு கொடுத்துருங்க, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஓகே, இங்கே ஏபி 2 பார்ட்டிகள் இருக்கா, 2 பார்ட்டிகளுக்குமே -5 மீட்டர் பர் செகண்ட் -5 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருங்க. ஆனால் அப்படி கொடுக்கலாமா? 2 பேருக்கு கொடுக்குறீங்கல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாட்டில் போயிட்டு இதுக்கு மட்டும் -5 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் மாறிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? -5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி கொடுக்குறீங்க, 2 பார்ட்டிகளுக்குமே கொடுக்குறீங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஐம் கிவிங் -5 மீட்டர் பர் செகண்ட் ஆன் டு போத் த பார்ட்டிகல்ஸ். என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. -5 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஓகே, நல்லா பாருங்க. இந்த 5யும் கேன்சல் ஆகுதா இல்லையா? ஆமாண்ணா. அதே மாதிரி தான் கீழேயும். சி, திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. ஸோ நல்லா பாருங்க, என்ன ஆகுது? இதுவும் கேன்சல் ஆகிடுது, இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ பியோட ரெஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? ஆனால் நவ் வி ஹாவ் பாட் பி டு த ரெஸ்ட். இதுதான் நமக்கு தேவை. நம்ம இப்போ பியை ரெஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா பாருங்கள், எப்படி இருக்குது? ஆனால் 2 பார்ட்டிகளுமே ஐடியலாக இருக்குண்ணா. 2 பார்ட்டிகளும் ரொம்பவே ஐடியலாக இருக்குங்க பாருங்கள். ஏ அண்ட் பி 2 பேருமே ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ கேட்குறேன், வாட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்கள், ஏல எந்த வெலாசிட்டி இல்லை, வெலாசிட்டி ஆஃப் ஏ என்னவா இருக்குது? ஆனால் சிம்பிளி 0வாக இருக்குண்ணா. பி ரெஸ்ட்டில் இருக்கும் போது ஏவும் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் போன வாட்டியே 0 போட்டேன். இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே,
velocity of A with respect to B is simply 0. ஆனால் இதுவுமே எங்களுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு கொஷின் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல யார் அப்சர்வர்? ஆனால் நம்மளோட பி தான் அப்சர்வர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க, சிம்பிளி பியோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஆல்ரெடி பியோட வெலாசிட்டி என்ன? ஆனால் -2 மீட்டர்/செகண்ட் நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது. ஓகேவா? ஸோ இப்போ பியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ஆனால் இந்த சைடு ஒரு 2 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் கேன்சல் ஆகி வெக்டர்ஸ், two equal vectors opposite to each other gets cancelled, right? So ரெண்டு cancel ஆகி b ரெஸ்ட்டுக்கு வந்துரும்னா, அப்போ அதை பண்ணுவோமா? Shall we do it? Let's do it. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, simply I'm going to take these two objects and நான் b ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஸோ பியோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி ரெண்டு பேருக்கும் நான் கொடுக்குறேன். ஓகே, see like this. பியோட வெலாசிட்டினா 2 மீட்டர்/செகண்ட். ஸோ நெகட்டிவ் பண்ணி இப்படி கொடுக்குறேன். ஸோ இந்த சைடு 2 மீட்டர்/செகண்ட், இந்த சைடு ஒரு 2 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. this is 2 meter/second and this is 2 meter/second. now இப்போ சொல்லுங்க, what is the new velocity of these objects? ஓகே, அண்ணா இங்கே வந்து 2 meter/second 2 meter/second கேன்சல் ஆகிடும்ண்ணா. ஸோ பி வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, பி வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். சரியா? ஓகேண்ணா. hope this is clear. next A, அண்ணா A வந்துட்டு left hand side 7 meter/second, right hand side 2 meter/second. so simplify பண்ணோம் அப்படின்னா left hand side it will be 5 meter/second. okay, I hope this is clear. புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இருக்கா? இல்லைண்ணா. அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க, பி ரெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ரெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு வெலாசிட்டி வேல்யூ எழுதிடலாம். இப்போ வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி? ஆனால் பார்த்தாலே தெரியுது, பியை பொறுத்த வரைக்கும் ஏவோட வெலாசிட்டி சிம்பிளி -5 மீட்டர்/செகண்ட். அவ்வளோதான். ஓகே, -5 மீட்டர்/செகண்ட். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இதே தானே நான் போன வாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன். இதுதானே போன வாட்டி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் கூட புரியலன்னீங்களே. ரொம்ப சிம்பிள். சரியா? நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. இவன் இந்த சைடு 2 மீட்டரில் போகிறான், இவனும் இந்த சைடு 7 மீட்டரில் போகிறான். ஸோ இவன் ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? தோ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு 2 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டி கொடுக்கணும். ஆமாம். அட் த சேம் டைம் ஏக்கும் கொடுக்கணும். இவனுக்கு மட்டும் கொடுத்தா எப்படி? ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா பி ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஏ வந்து -5 மீட்டர்/செகண்டோட போகும். தட் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். போன வாட்டி நம்ம சால்வ் பண்ணும்போது இதானே வந்துச்சு. இன்ட்யூஷன் பேஸில் சால்வ் பண்ணும்போது இதானே வந்துச்சு. ஆமாண்ணா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, that's it. ரிலேட்டிவ் மோஷன் அவ்வளோதான். சரியா? ஸோ லெட்ஸ் ட்ரை டு சால்வ் சம் மோர் கொஷின்ஸ். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகே, கொஷின் சால்வ் பண்ண தான் புரியும். ஓகேவா? சி there are 4 particles, A, B, C and D. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் A with respect to C கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் B with respect to C கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் D with respect to C கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். C வந்து C தான் இப்போ அப்சர்வர் இல்லையா? ஆமாம். நான் வித் ரெஸ்பெக்ட் டு சினா C தான் பார்க்குது அவங்கள. அண்ட் C இஸ் ஆல்ரெடி அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஸோ சியை பொறுத்த வரைக்கும் ஏவோட வெலாசிட்டி என்ன? ஆனால் இது ரெஸ்ட்டில் இருக்குது. ஏ வந்து 5 மீட்டர்/செகண்டோட போகுது. அப்போ வாட் இஸ் த ஆக்சுவல் வெலாசிட்டி? ஆனால் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு +5 மீட்டர்/செகண்ட். சரியா? +5 மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு சி என்ன வருது? ஆனால் சியை பொறுத்த வரைக்கும் பி வந்து +10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போடுதுங்க பாருங்க. சி ரெஸ்ட்ல இருக்கு, பி ரைட் சைட் ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ சியை பொறுத்த வரைக்கும் பியோட வெலாசிட்டி என்ன? ஆனால் சிம்பிளி +10 மீட்டர்/செகண்ட். ஓகேவா? +10 மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட் வாட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு சி? ஆனால் வெலாசிட்டி ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு சி ஒன்றும் இல்லை. சியை பொறுத்த வரைக்கும் டி எவ்வளோ ஸ்பீடில் போகுது? ஆனால் சி ரெஸ்ட்டில் இருக்குது. டி -2 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகுது. ஓகே, அதாவது நெகட்டிவ் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு சி இஸ் சிம்பிளி -2 மீட்டர்/செகண்ட். சரியா? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையே? சூப்பர்டா. நவ் லெட்ஸ் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கேருந்து தான் கொஞ்சம் நமக்கு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நமக்கு இப்போ என்ன தேவை? we have to find velocity of A with respect to B, velocity of C with respect to B, velocity of D with respect to B. ஓகே, ஸோ பியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவங்களோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். இப்போ பி தான் அப்சர்வர். நமக்கு என்ன தெரியும்? ஆனால் ரிலேட்டிவ் மோஷன் அப்சர்வர் வந்து ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகுறாருன்னா முதல்ல அவளை பிடிச்சி உட்கார வைங்க. ஓகே, உட்கார வச்சுட்டா போச்சு. இப்போ 10 மீட்டர்/செகண்டில் போகுதா? இவர் ரெஸ்ட்டு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ஆனால் இன்னொரு -10 மீட்டர்/செகண்டை எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரியா? அவ்வளோதான். எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு.
ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு ப்ளஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கா, சிம்பிளி மைனஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஓகே, லைக் திஸ். எல்லாருக்கும் கொடுக்கணும், ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. மைனஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும். மைனஸ்னா நெகட்டிவ் டைரெக்ஷனில், சரியா? ஓகேண்ணா. ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் 10 மீட்டர் பர் செகண்ட் எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஓகே, இங்கே ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட். நவ் இப்போ என்ன ஆகும், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்மளோட பி வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும் இல்லையா? ஆமாண்ணா. சி ஏ அண்ட் திஸ் பி அண்ட் திஸ் சி அண்ட் திஸ் டி. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட்டிகிள் ஏலேருந்து ஆரம்பிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது, ரைட் ஹேண்ட் சைடு 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. ஓகேவா? ஸோ கேன்சல் அவுட்டாக என்ன வரும், ஆனால் சிம்பிளி லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, பி வந்து என்ன ஆகும், ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். நம்மளோட சி வந்து என்ன ஆகும், ஆனால் சிம்பிள், சி வந்து இனிஷியலி ரெஸ்ட்டில் இருந்துச்சு, இப்போ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு இருக்கு. ஓகே, டியை பொறுத்த வரைக்கும், ஆனால் டி வந்து ஆல்ரெடி நெகட்டிவ் டைரக்ஷனில் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போச்சு, அது இல்லாமல் இப்போ 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ டோட்டலாக டியோட வெலாசிட்டி என்ன, ஆனால் மைனஸ் டைரக்ஷனில் 12 மீட்டர் பர் செகண்ட்னா, அவ்வளோதான். ஸோ டியோட வெலாசிட்டி என்ன, இந்த டைரக்ஷனில் 12 மீட்டர் பர் செகண்ட். புரிஞ்சுதா? நமக்கு தேவையெல்லாம் யார் அப்சர்வரோ அவங்க ரெஸ்ட் கொண்டு வரணும். அப்சர்வரை எப்படி ரெஸ்ட் கொண்டு வர முடியும், ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. ஓகே, அதாவது பியோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போ அதை ரெஸ்ட் கொண்டு வரணும்னா மைனஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் அது கொடுக்கணும். அதுக்கு மட்டும் எப்படி கொடுக்குறது, கொடுத்தா எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுத்து ரெஸ்ட் கொண்டு வந்துட்டோம், வேலையே முடிஞ்சிச்சு. ஓகே, நவ் வாட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி? ஆனால் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு with respect to b என்னது, ஆனால் பிலேருந்து பார்க்கும்போது ஏவோட வெலாசிட்டி இஸ் -5 மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஓகேண்ணா. -5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு பி என்னது, ஆனால் வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்துட்டு சிம்பிளி -10 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் டி with respect to b என்னது, ஆனால் velocity of d with respect to b is simply -12 meter per second. ஓகேவா? hope it's clear. This is equals to -12 meter per second. I hope it's clear. யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? அவ்வளோதானே ரிலேட்டிவ் மோஷன். இதில் ஏன் நீங்கள் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? ரொம்ப சிம்பிள். இன்னும் கொஷின்ஸ் இருக்குது, போடுவோம். we have to now find the velocity of all of them with respect to d. இப்போ டியை வந்து என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். சரியா? கொண்டு வந்துடுவோம். let's try to do it. ஸோ டியை ரெஸ்ட் பொசிஷன் கொண்டு வரணும், என்ன பண்ணணும், ஆனால் டி வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடோட போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆனால் சிம்பிளி இந்த மாதிரி பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட் கொடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 மீட்டர் பர் செகண்ட், ரைட் ஹேண்ட் சைட் 2 மீட்டர் பர் செகண்ட் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியுமா, எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட். சரியா? தென் இங்கே ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, தென் இங்கே ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட். Now what will be your final velocities? Anna romba simple. Let me first draw this. Okay, so nalla parunga anna A ஓட velocity ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் 5 மீட்டரில் போயிட்டு இருந்துச்சு, 5 மீட்டர் பர் செகண்டில். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட் ஆகி 7 மீட்டர் பர் செகண்ட் வரும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் நவ் 7 மீட்டர் பர் செகண்ட், velocity of b is now 12 meter per second and velocity of c is now again right hand side 2 meter per second ல போகுது. ஓகே, நல்லா பாருங்க. இனிஷியலி ரெஸ்ட்ல இருந்துச்சு, இப்போ 2 மீட்டர் பர் செகண்ட்ல இங்கிட்டு மூவ் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, this is 2 meter per second and velocity of d is simply at rest. ஏன்னா ஆல்ரெடி லெஃப்ட்ல 2 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருந்துச்சு, நம்ம ரைட்ல ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்து கேன்சல் பண்ணிட்டோம். சரியா? ஸோ என்ன ஆகுது, d வந்து
நமக்கு ரெஸ்ட் பொசிஷனில் வந்துடுதுடா. Now you see what is velocity of A with respect to D. ஆனால் velocity of A with respect to D, D ரெஸ்ட் பொசிஷனில் வச்சு பார்க்கும்போது velocity of A is +7 மீட்டர் per second. சரியா? ஓகேண்ணா. ரைட் ஹேண்ட் சைட் போகுது +7 மீட்டர் per second. நெக்ஸ்ட் velocity of C with respect to D என்ன? அண்ணா சிம்பிளி +2 மீட்டர் per second. பாருங்க ரைட் ஹேண்ட் சைட் போகுது. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு +2 மீட்டர் per second. அடுத்து velocity of B with respect to D என்ன வருது? அண்ணா velocity of B with respect to D வந்துட்டு +12 மீட்டர் per second. +12 மீட்டர் per second. ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளோதான்டா, ரிலேட்டிவ் மோஷன் அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க, ஒன் மோர் கொஷின். நான் எவ்வளோ கொஷின்னா போடுவோம் வாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? velocity of everything with respect to A கேட்குறாங்க. ஸோ ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வரணும். ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ஆனால் ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஏவோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருங்கண்ணா. ஸோ ஏவோட வெலாசிட்டி என்ன? +5 மீட்டர் per second. அதை நெகட்டிவ் பண்ணோம்னா -5 மீட்டர் per second வரும். அதை எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரியா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 மீட்டர் per second. ஓகே, இங்கே இடத்துல என்ன இருக்குது? ஆல்ரெடி 10 இருக்குது. இப்போ எல்லா இதுக்கும் நம்ம -5 மீட்டர் per second கொடுக்கணும், லைக் திஸ். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, லைக் திஸ் அண்ட் லைக் திஸ். புரிஞ்சுதா? ஓகே. நவ் இப்போ கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க. வாட் இஸ் த நியூ வெலாசிட்டிஸ்? அண்ணா தி நியூ வெலாசிட்டிஸ் ஆர் சிம்பிள். ஜஸ்ட் கிவ் மீ a minute. காப்பி பண்ணிக்கிறேன். ஏபி பிடி 3 மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன வருது? அண்ணா நம்மளோட ஏ பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு 5 மீட்டர் per second, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 மீட்டர் per second. 2 ஈக்குவல் வெக்டர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன், கேன்சல் ஆகி ஏ வந்து என்னதுக்கு வந்துடுது? ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஓகே. அண்ட் பி பாருங்க, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு 10 மீட்டர் per second, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 மீட்டர் per second. ஸோ அல்டிமேட்லி கேன்சல் அவுட் ஆனதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு 5 மீட்டர் per second ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும் ஏவை பொறுத்த வரைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 7 மீட்டர் per second ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி 2 + 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 7 மீட்டர் per second ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. நெக்ஸ்ட் சியை பாருங்க, இனிஷியலி ரெஸ்ட்டில் இருந்துச்சு, இப்போது 5 மீட்டர் per second ஸ்பீடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுது. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஸ்பீட் ஆஃப் சி இஸ் சிம்பிளி 5 மீட்டர் per second. Now answer my questions. What is velocity of B with respect to A? ஏவை ரெஸ்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் பியோட வெலாசிட்டி என்ன? ஆனால் +5 மீட்டர் per second. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்ன? அண்ணா ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்போ சியோட வெலாசிட்டி என்ன? அண்ணா -5 மீட்டர் per second. At the same time velocity of D with respect to A என்ன? A ஓட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது D ஓட வெலாசிட்டி என்ன? அண்ணா -7 மீட்டர் per second அண்ணா. -7 மீட்டர் per second அண்ணா. I hope this is clear. புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லையே? Do you have any doubts? ஓகே, சூப்பர்டா. அவ்வளோதான் பசங்களா ரிலேட்டிவ் மோஷன். புரிஞ்சுதா? யார் அப்சர்வரோ அவங்க ரெஸ்ட்டு கொண்டு வாங்க, எல்லா கொஷினும் போட்டுற முடியும். ஓகே. ஆனால் JEE நீட்டில் வர கொஷினுமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இதே கான்செப்ட் வச்சு தான் போட போகிறோம். ரிலேட்டிவ் மோஷன்னா ஒன்றும் இல்லை, யார் அப்சர்வரோ ரெஸ்ட்டு கொண்டு வாங்க, வேலை முடிஞ்சு. சரியா? நவ் லெட்ஸ் டூ அ லிட்டில் பிட் ஆஃப் லெவல் அப். கொஷினை வந்து லெவலப் பண்ணுவோம். we have to find velocity of B with respect to A. ஓகே. ஸோ ஏ தான் அப்சர்வரா. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஆனால் ஏவை அப்சர்வர் ஆக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏவோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடணும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஏவோட வெலாசிட்டி என்ன? ஆனால் +3 மீட்டர் per second. ஸோ அதை நெகட்டிவ் பண்ணிவிடுங்க. என்ன பண்ணுறேன்? ஆடிங் -3 மீட்டர் per second to all. ஓகே. ஓகே, நான் இப்படி பண்ணலாமா? எஸ், தாராளமாக பண்ணலாம். பிகாஸ் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். சரியா? ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன்? இப்படி இருக்கா ஏ அண்ட் பி, என்ன பண்ணுறேன்? -3 மீட்டர் per second ரெண்டு பேருக்கும் ஆட் பண்ணுறேன். ஐயோ எங்கடா போச்சு? ஓகே, சிம்பிள். ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? ஆனால் ஏக்கு இந்த சைடு ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ என்ன வரும்? 3 மீட்டர் per second வரும் இல்லையா? ஆமாண்ணா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிக்கும் இந்த சைடு ஆட் பண்ணணும் நம்ம 3 மீட்டர் per second.
என்ன ஆகும் அண்ணா ஃபஸ்ட்டு velocity of A gets cancelled on both the sides. ஸோ A வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும் இல்லையா ஆமாண்ணா A வந்து இப்போ அழகாக ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுண்ணா ஓகே நமக்கு அது பிரச்சனை இல்லை சரியா A is now exactly at rest பொசிஷனுக்கு வந்துருச்சு now B யோட velocity profile எப்படி இருக்குது அண்ணா B யோட velocity என்னன்னா இப்படி இருக்குது 3 மீட்டர் per second and then 4 மீட்டர் per second கீழே போகுது ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் we have to use the vector law of addition okay ரொம்ப சிம்பிள் what is the resultant vector da ana we do know that the resultant vector let's say the resultant vector is like this is v resultant and the resultant vector is simply equals to square root of this vector square magnitude square so 3 square plus 4 square plus 2 into 3 into 4 into cos of angle between them. What is the angle between these two vectors? Exactly 90 degrees இல்லையா ஆமாண்ணா so cos of 90 degree y by 2 அவ்வளோதான் என்ன ஆகும் இது 0 ஆகிடும் ஓகே so 0 ஆயிடுச்சு அப்படின்னா what is your resultant vector now அண்ணா our resultant vector is simply square root of 4 square is 16 plus 9 and it simply equals to square root of 25 hence it simply equals to 5 meter per second சரியா it's equals to what 5 meter per second I guess it's clear so what is the resultant velocity of B with respect to A ஏவை பொறுத்த வரைக்கும் நம்ம B யோட velocity என்ன அண்ணா A இப்படி இருக்குது அது பாட்டுக்கு அழகாக ரெஸ்ட்டில் இருக்குது B யோட velocity இங்கடா ஓடி ஓடி போகுது A இங்கே இருக்குது அழகா B யோட velocity is simple இந்த மாதிரி இருக்குண்ணா B இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் B யோட velocity இந்த டைரக்ஷனில் இருக்குது ஓகே அண்ட் இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ ஸ்பீடு அண்ணா 5 மீட்டர் per second ஓகே திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 மீட்டர் per second சரியா புரிஞ்சுதா ஓகே அவ்வளோதான் அண்ணா இது நாங்கள் எப்படி மைனஸா ப்ளஸ்ஸான்னு போடுறது இஃப் யூ வாண்ட் டு ரிப்போர்ட் த டைரக்ஷன் தென் யூஸ் த டைரக்ஷன் விச் ஐ டாட் யூ இன் மோஷன் இன் 1D மோஷன் 1Dயில் என்ன சொல்லி தந்தேன் அண்ணா நீங்கள் என்ன சொல்லி தந்தீங்கன்னா மேலே போனால் நார்த்து கீழே வந்தால் சவுத்துன்னு சொல்லி தந்தீங்க ஓகே ரைட்டில் போனால் ஈஸ்ட்டு லெஃப்ட்டில் வந்தால் வெஸ்ட்டுன்னு சொல்லி தந்தீங்க ஓகே யூ கைஸ் நோ திஸ் ரைட் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு வெஸ்ட்டு ஸோ வாட் இஸ் திஸ் டைரெக்ஷன் அண்ணா இந்த டைரெக்ஷனை வந்துட்டு நீங்கள் சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கண்ணா என்னன்னு சொன்னீங்க சவுத் வெஸ்ட்டுன்னு சொன்னீங்க அவ்வளோதான் we are going to use that thing over here so இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது finally the velocity of A with respect to velocity of B with respect to A sorry velocity of B with respect to A is simply equals to 5 meter per second and direction என்ன அண்ணா along southwest ஓகே இப்படி தான் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அடுத்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் சரியா ஸோ வி நோ ஹவ் டு ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A அகைன் அதே தான் பட் நல்லா பாருங்க வெலாசிட்டி ஆஃப் A எப்படி இருக்குது வெலாசிட்டி ஆஃப் B இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு யார் இங்கே அப்சர்வர் A தான் அப்சர்வர்னு சொல்லிட்டு A இஸ் யோர் அப்சர்வர் ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் பிரிங் யோர் அப்சர்வர் டு ரெஸ்ட் அப்சர்வரை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வாங்க சரியா எப்படி கொண்டு வருவோம் ஆனால் ஏ தான் அப்சர்வர் அதை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கிட்ட இருக்க வெலாசிட்டியை நெகட்டிவ் டைரக்ஷனில் ஆட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஓகே see this is your horizontal ஆல்ரெடி அதோட வெலாசிட்டி இப்படி போயிட்டு இருக்கா கரெக்டாக அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே வெலாசிட்டியை ஆட் பண்ணி விட்டுருங்க சரியா அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ 4 மீட்டர் per செகண்டை ஆட் பண்ணிவிடுங்க அண்ட் திஸ் ஆங்கிள் ஷுட் பி இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரியாக இருக்கணும் ஓகேவா ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு இதுக்கு மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது அதுக்கு ஆட் பண்ணோம்னா நம்ம பிக்கும் ஆட் பண்ணி தானே ஆகணும் ஆமாண்ணா ஸோ லெட்ஸ் டூ தட் சி இனிஷியலி
இட் வாஸ் லைக் திஸ் டா. சரியா, கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். இனிஷியலி இது இப்படி இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் என்ன கொண்டு வர போகிறேன், ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வர போகிறேன். ஸோ ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வரதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். சரியா, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன், ஆனால் ஏவோட வெலாசிட்டி இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதை நெகட்டிவ் பண்ணி ஏக்கும் கொடுக்குறேன், பிக்கும் கொடுக்குறேன், அவ்வளோதான். that's it. இப்போ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருவோமா? ஓகே, you see this is like this and this is 4 meter per second and the angle made by this is simply 30 degree. ஓகேவா, அவ்வளோதான்டா, முடிஞ்சுது. இப்போ என்ன ஆகிடும், ஆனால் ஏ வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு ஏ நவ் கம்ஸ் டு ரெஸ்ட். பட் பியோட வெலாசிட்டி என்னன்னா, இது ஒரு வெக்டர் 4 மீட்டர் per second இப்படி போகுது, இன்னொரு 4 மீட்டர் per second இப்படி போகுது. நாங்கள் என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். யூ நோ திஸ் டோட்டல் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி இல்லையா, this ப்ளஸ் this ப்ளஸ் this 180 டிகிரி, ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இது 30 இது 30னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்க முடியும், ஆனால் 120 டிகிரிஸாக இருக்க முடியும் இல்லையா? Now answer my question. If you have two equal vectors, இதுக்கு தான் vectors ஓட கான்செப்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். You have two equal vectors r and r. ஓகே, இந்த மாதிரி இருக்கு, r and r னு சொல்லி ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நடுவில் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. Now what will be the resultant vector? அண்ணா ஆங்கிள் 120 டிகிரினா அந்த ரிசல்டன் வெக்டர் இருக்கும்ல, அந்த ரிசல்டன் வெக்டர் எக்ஸாக்ட்லி நடுவில் போகும். அண்ட் தட் ரிசல்டன்ட் இஸ் சிம்பிளி ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு ஆர்டா. சரியா, இதை வந்து நான் வெக்டர் அடிஷன்லேயே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி தந்திருந்தேன். ஸோ யூ கைஸ் ஹாவ் டு ரிமெம்பர் தட். இதனால தான் சொன்னேன் வெக்டரை வந்துட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்கன்னு. சரியா, ஸோ இங்கேயும் பாருங்க 4 மீட்டர் per second 4 மீட்டர் per second, two equal vectors each are at an angle of 120 டிகிரி. சரியா, 120 டிகிரியில் ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அண்ணா, ரொம்ப சிம்பிள். ஓகே, your resultant velocity is simply equals to same 4 meter per second but இப்படி downward directionல இருக்கும், அவ்வளோதான். ஓகே, 4 meter per second இப்படி இருக்கும். இது என்ன டைரக்ஷன் அண்ணா, மைனஸ் ஜே கேப், அவ்வளோதான். 4 மீட்டர் per second along மைனஸ் ஜே கேப். புரிஞ்சுதா? சூப்பர்டா. யாருக்காவது இதை நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிற டவுட் இருக்குது அப்படின்னா then don't worry, you can refer our vectors lecture as always. எப்போ டைம் கிடைக்குதோ போயிட்டு அதை ஒன்ஸ் டக்குன்னு ஒரு ரீகேப் பண்ணி பாருங்க, ஆர் அட்லீஸ்ட் அந்த நோட்ஸ் யாவது புரட்டி போட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இவ்வளோ நேரம் நம்ம கான்செப்டே படிக்காமல் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வரும் ஆக்சுவல் ஃபார்முலாக்கு. உங்கள் புக்கில் இந்த ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க. velocity of A with respect to C னா அதை இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, V AC ன்னு கொடுப்பாங்க. ஓகே, பின்னாடி வரது அப்சர்வர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக வரது அப்சர்வர். VAC னா velocity of A with respect to C, C யோட பொசிஷன்ல இருந்து, C யோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது velocity of A என்ன, அதுதான் VAC. and it's equals to VA minus VC ன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியவே புரியாது ஏன் velocity சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னு. பட் இப்போ புரியுதா? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலை, என்ன பண்ணுறோம், அப்சர்வரை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரோம். அப்சர்வரை எப்படி ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரோம், சிம்பிளி அவரோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி எல்லாருக்கும் ஆட் பண்ணிடுறோம். பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஏ பி சி இருக்குது. இப்போ சி தான் அப்சர்வர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும், ஆனால் சியை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இதோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி மைனஸ் விசி வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஓகே, மைனஸ் விசி. சரியா, இங்கேயும் பாருங்கள், ஐ எம் புட்டிங் மைனஸ் விசி. ஸோ அதனால தான் ஃபார்முலாவில் என்ன வருது, வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சினா வெலாசிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் மைனஸ் விசின்னு வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ஏன் இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் அப்சர்வரோ அவங்கள ரெஸ்ட்டு கொண்டு வரணும்டா. எப்படி ரெஸ்ட்டு கொண்டு வருவோம், சிம்பிளி அவங்களோட வெலாசிட்டி எடுத்து நெகட்டிவ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரியா, hope it's clear? சூப்பர்டா. சிமிலர்லி அதே மாதிரி தான் V velocity of B with respect to C na simply V BC and it simply equals to velocity of B plus velocity of C நெகட்டிவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன், அப்போ தான் C ரெஸ்ட்டு கொண்டு வர முடியும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஓகே, now let's solve some actual PYQs. சில கொஷின்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ், ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த 90s இருக்கும்ல, 90s அட்வான்ஸில் கேட்ட கொஷின். A train moves in north direction with speed of 54 km per hour. Okay, அதாவது we know this is west, east, north, south இல்லையா? ஆமாண்ணா, this is north, this is south and this is west and this is east. Okay,
Now it is given to that there is a train which moving with the speed of 54 km per hour in the north direction. சரியா? ஸோ இதை வந்து ட்ரெயின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்குவோம். அண்ணா வரைகிறது தான் ட்ரெயின். ஓகே, ஸோ திஸ் இஸ் யர் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது, 54 km per hour ஸ்பீடில் நார்த் டைரக்ஷனுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஓகே, 54 km per hour ஸ்பீடில் நார்த் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ரன்னிங் a monkey is running on the roof of the train. நீங்கள் எப்படி ட்ரெயினுக்கு மேலே உட்காந்து வித்த கேட்டீங்களா, அது மாதிரி உண்மையிலேயே ஒரு மங்கி வந்து ஓடுதான். இஸ் ரன்னிங் ஆன் த ரூஃப் ஆஃப் த ட்ரெயின் அகெயின்ஸ்ட் இட்ஸ் மோஷன். ஓகேவா? ட்ரெயின் இப்படி போகுதுன்னா மங்கி வந்து இப்படி கீழே ஓடி வருதான். ஓகே, லெட்ஸ் அசியூம் ஐ எம் ட்ராயிங் அ கியூட் மங்கி. இந்த டாட் தான் வந்து கியூட் மங்கி. ஸோ அந்த மங்கி வந்து என்ன பண்ணுதான், ஆனால் வெலாசிட்டி ஆஃப் மங்கி வந்து ஆப்போசிட் டு த ட்ரெயினாக இருக்கான். ஓகேவா? வெலாசிட்டி அதாவது ட்ரெயின் மேலே போகுது, அதோட மோஷனுக்கு ஆப்போசிட்டாக மங்கி இப்படி கீழே ஓடி வருது. ஓகே, வித் வெலாசிட்டி ஆஃப் 18 km per hour வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். நல்லா பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின். அதாவது இந்த இடத்துல மங்கியோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, வெலாசிட்டி ஆஃப் மங்கி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க அண்ட் இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 18 km per hour. சரியா? 18 km per hour. ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். வேறு எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தி வெலாசிட்டி ஆஃப் மங்கி ஆஸ் அப்சர்வ்ட் பை அ மேன் ஸ்டாண்டிங் ஆன் த கிரவுண்ட். ஓகே, கிரவுண்ட்லேருந்து பார்க்குறப்ப மங்கியோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ அப்சர்வர் வந்து கிரவுண்டில் தான் இருக்காரு. சரியா? நவ் அதுக்கு முன்னாடி நல்லா பாருங்க, ஆப்ஷன் எல்லாம் மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. நம்ம கொஸ்டினில் கிலோமீட்டர் பர் ஹார் இருக்கு. ஸோ கிலோமீட்டர் பர் ஹாரை மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஆனால் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். we know 1 kilometer is equals to 1000 meters இல்லையா? ஆமாண்ணா. and 1 hour is equals to 60 seconds. ஸோ 1 kilometer per hour அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணா? we know, see simply kilometer per hour னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. we know அண்ணா 1 kilometer-னா 1000 மீட்டர்னு தெரியும். so this is 1000 meter divided by 1 hour is, sorry, not 60 seconds. I'm extremely sorry. 1 hour contains 60 minutes and 1 minute contains 60 seconds. so 60 into 60, it contains 3600 seconds. சரியா? ஓகே, so 1 hour-னா எவ்வளோ செகண்ட்ஸ் அண்ணா? 3600 seconds டா. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும் அண்ணா? இந்த இடத்துல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் இந்த 10 இருக்கா, 5 times 36 இருக்கா, 18 times. ஸோ இங்கேருந்து எனக்கு என்ன வருது அண்ணா? ரொம்பவே சிம்பிளாக 1 kilometer per hour is simply equals to 5/18 மீட்டர் பர் செகண்ட். சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் பர் ஹாரை எப்போலாம் மீட்டர் பர் செகண்டாக மாற்றணுமோ திஸ் இஸ் யோர் கன்வர்ஷன். 1 kilometer per hour is simply equals to 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 54 km per hour இருக்கு. லெட்ஸ் ட்ரை டு கன்வெர்ட் திஸ் இன்டூ மீட்டர் பர் செகண்ட். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு 54 into 5 divided by 18 meter per second. Okay, so 1 18s are 18, 3 18s are 54. So this is simply equals to 15 meter per second. Correct தானா? 3 18s என்ன ஒரு 30 plus 24 54. கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? this is velocity of monkey. Okay, so this is in meter per second is 18 into 1 kilometer per hour is 5/18 meter per second. சரியா? ஓகேண்ணா. ஸோ இங்கே என்ன இருக்குது? 18 கேன்சல் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 5 meter per second. ஓகே, அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் டயக்ராம் டு த நெக்ஸ்ட் பேஜ் வித் அவர் நியூ ஸ்பீட்ஸ் இன் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின். ஓகே, ஆக்சுவலி வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் இது எங்கேருந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எதுவுமே கொடுக்கல, வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங்னு கொடுக்கல, வெறுமன ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா கிரவுண்ட்லேருந்து மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அங்கே பாருங்களேன், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க?
moves in north direction, train moves in north direction with the speed of 54 km per hour. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே கொடுக்கலன்னா velocity is measured from ground, ஓகேவா, or velocity with respect to ground ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகேண்ணா. ஸோ இப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, velocity of train with respect to ground வந்து it simply equals to ஆனால் your 15 meter per second, ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் மூவ் ஆகுதான். நெக்ஸ்ட் velocity of monkey with respect to train, ஓகேவா, இதை வந்து VTGன்னு எழுதிக்குவோம். train with respect to ground is equals to 15 meter per second. Velocity of monkey with respect to train is simply equals to 5 meter per second in this direction. ஓகேவா, south directionல ஓடிட்டு இருக்கு. Now all we have to find is velocity of monkey from ground. Okay, velocity of monkey with respect to ground. ஆனால் இது எப்படின்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். You guys say velocity of monkey with respect to train னா என்ன அண்ணா, this is simply equals to velocity of monkey with respect to ground. First actual velocity of monkey, see velocity of monkey with respect to train is equals to velocity of monkey with respect to ground plus என்ன பண்ணுவோம் அண்ணா minus velocity of train with respect to ground பண்ணுவோம் இல்லையா. ஆமாண்ணா. ஓகே, மங்கியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் வேணும்னா என்ன, நம்மளோட ட்ரெயின் தான் அப்சர்வர் இல்லையா. இப்படி புரிஞ்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின்னா என்ன அர்த்தம் அண்ணா, சிம்பிளி இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு, நான் எழுதின ஃபார்முலா புரியலன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, இன்னும் சிம்பிளாக சொல்லித்தரேன். வெலாசிட்டி ஆஃப் மங்கி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் இதான கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்ஸ் டு 5 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணா, இந்த இடத்துல ட்ரெயின் தான் அப்சர்வர் இல்லையா, ட்ரெயின் தான் அப்சர்வர். ஓகே, ஸோ ட்ரெயின் அப்சர்வராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் ஆனால் ட்ரெயின் அப்சர்வராக இருந்துச்சுனாலே ஃபஸ்ட் அதை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர பார்ப்போம். ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கான்செப்டே என்ன, யார் அப்சர்வரோ அவங்கள ரெஸ்ட்டுக்கு கொண்டு வாங்க. இப்போ ட்ரெயினை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அண்ணா, சிம்பிளி வி வில் ரைட் velocity of monkey with respect to train னா என்ன அண்ணா, this is simply equals to actual velocity of monkey. சரியா, velocity of monkey actualனா கிரவுண்ட்ல இருந்து பார்க்குறப்ப. ஓகேவா, ஓகேண்ணா. ஆக்சுவல் வெலாசிட்டில இருந்து ட்ரெயினோட வெலாசிட்டியை மைனஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஆமாண்ணா. பிளஸ் மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து மங்கியோட ஆக்சுவல் வெலாசிட்டி என்ன வருது அண்ணா, இந்த இடத்துல இருந்து மங்கியோட ஆக்சுவல் வெலாசிட்டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு இது புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் மங்கி வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க அண்ட் இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5 மீட்டர் பர் செகண்ட். சரியா, அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனால் ட்ரெயினோட ரெஸ்பெக்டிவ்ல இருந்து மங்கியை பார்க்குறப்ப அது 5 மீட்டர் பர் செகண்டில் ஓடுதான். ஓகேவா, விச் மீன்ஸ் ட்ரெயின் இஸ் அப்சர்வர். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டினாலே அப்சர்வரை ரெஸ்ட்டு கொண்டு வர பார்ப்போம் இல்லையா. ஆமாண்ணா. ஸோ இப்போ ட்ரெயினை எப்படி ரெஸ்ட்டு கொண்டு வருவோம் ஆனால் அது 15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடோட இப்படி போயிட்டு இருக்கா, அதை நெகட்டிவ் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஸோ அதனால தான் velocity of monkey with respect to train is simply equals to the actual velocity of monkey, actual velocity plus velocity of train நெகட்டிவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். போதுமா, புரிஞ்சுதா, அவ்வளோதான். இப்போ வாங்க, now what is the velocity of monkey actual? ஆக்சுவல்னா என்ன, கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது மங்கியோட வெலாசிட்டி என்ன, அதுதான் actual is simply equals to velocity of monkey with respect to train. ஓகே, தென் இந்த மைனஸ் அங்கிட்டு போயிடும் ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின். அவ்வளோதான்டா. இந்த ஃபார்முலா மட்டும் புரிஞ்சதுன்னா போதும். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தந்துட்டேன். Now let's simply substitute the values. velocity of monkey ஆக்சுவல்னா என்ன அண்ணா, ஆக்சுவலி கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது மங்கியோட வெலாசிட்டி என்ன, அதுதான். ஸோ velocity of monkey with respect to ground is simply equals to velocity of monkey with respect to train என்ன அண்ணா, அது வந்து நம்ம கொடுத்துட்டாங்க, இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது. சரியா, மேலே எப்போதுமே பாசிட்டிவ், கீழே எப்போதுமே நெகட்டிவ் இல்லையா. ஸோ -5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, -5 மீட்டர் பர் செகண்ட்
ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் என்ன, ஆனால் ட்ரெயின் வந்து இப்படி மேலே போயிட்டு இருக்கு, ஸோ ப்ளஸ் 15 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ப்ளஸ் 15 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஃபைனலி வெலாசிட்டி ஆஃப் மங்கி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் என்ன வருது அண்ணா, இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் ப்ளஸ் 10 என்ன அர்த்தம், மேலே பார்த்து போகுது. ஓகே, ஸோ அலாங் நார்த். சரியா? ஓகேண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதா? ஸோ என்ன அர்த்தம், ஆக்சுவலி நல்லா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ட்ரெயின் வந்து 54 கிலோமீட்டரில் மேலே போயிட்டு இருக்கான், மங்கி வந்து கீழே 18 மீட்டர் பர் செகண்டில் பேசுவோம். ட்ரெயின் வந்துட்டு மேலே 15 மீட்டர் பர் செகண்டில் ஓடிட்டு இருக்கான், மங்கி வந்து கீழே வர மாதிரி தெரியுதா ட்ரெயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ரொம்ப சிம்பிள். சரியா? ட்ரெயின் மேலே பார்த்து போகுது, மங்கி ஆக்சுவலி கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது மேலே தான் ஓடுது, பட் ட்ரெயின் 15 மீட்டர் பர் செகண்டில் ஓடுது. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், வெலாசிட்டி ஆஃப் மங்கி 10 மீட்டர் பர் செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரெயினை விட மங்கி கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுது. சரியா? ட்ரெயின் 15 மீட்டர் பர் செகண்டில் ஃபாஸ்ட்டாக போகுது, மங்கி 10 மீட்டர் பர் செகண்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஸோ ட்ரெயின் பார்க்கும்போது ட்ரெயின் முன்னாடி போகிற மாதிரியும் மங்கி பின்னாடி போகிற மாதிரியும் அதுக்கு தெரியுது. அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சதில்ல? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அவ்வளோதான்டா. இஃப் இட் இஸ் கிளியர் தென் யூ கேன் கமெண்ட் டவுன் இன் யோர் கமெண்ட் செக்ஷன். ஆனால் இது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுங்க. சரிண்ணா, நடுவில் ஏதோ ரேண்டமாக ஒரு ஃபார்முலா எழுதுனீங்கல்ல, அது என்னன்னா ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இதை தான் ஃபார்முலாவாக எழுதுனேன். ஓகே, ரிமெம்பர் திஸ், த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே, இந்த இடத்துல நான் தனியாக எழுதுறேன் அந்த ஃபார்முலாவை. ஸோ விச் ஆப்ஷன் இஸ் யர் கரெக்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்? ஆனால் இந்த இடத்துல 10 மீட்டர் பர் செகண்ட் டியூ நார்த், ஆப்ஷன் டி இஸ் யர் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? ஓகே, சரிண்ணா, அப்புறம் ஏதோ ஒரு ஃபார்முலா எழுதுனீங்களா, அதை சொல்லித்தாங்க. ரொம்ப சிம்பிள். வெலாசிட்டி ஆஃப் ஏ with respect to B is simply equals to velocity of A with respect to ground minus velocity of B with respect to ground. சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா, உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த சொல்யூஷன் பார்த்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அந்த கொஷினை சால்வ் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் இந்த ஃபார்முலா வந்துச்சு அண்ணா, இந்த ஃபார்முலா ஏன் வந்துச்சு நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சரியா? ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், வெலாசிட்டி ஆஃப் மங்கி with respect to train is simply equals to velocity of monkey with respect to ground minus velocity of monkey velocity of train with respect to ground. சரியா? see velocity of A with respect to B னா என்ன, velocity of A with respect to ground minus velocity of B with respect to ground. ஸோ அதே மாதிரி velocity of monkey with respect to train அப்படின்னா it simply equals to velocity of monkey with respect to ground. கிரவுண்ட்லேருந்து பார்க்குறப்ப மங்கியோட வெலாசிட்டி என்ன, அதுலேருந்து ட்ரெயினோட வெலாசிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏன்னா ட்ரெயினை ரெஸ்ட்டு கொண்டு வரும். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வச்சு டேரெக்டாக போட்டாலும் ஓகே தான். ஸோ இதே ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கேன், பட் எப்படி வந்துச்சுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, now let us quickly move on to your next question, which was also asked in your JEE advanced. Two cars A and B starts moving from the same point with speed n equals to 5 illa, actually speed equals to 5, with speed equals to 5 km per minute. சரியா? okay, speed வந்து 5 km per minute. car A moves towards north and car B move towards east. okay, northலையும் eastலையும் போகுதான் car B. what is the relative velocity of B with respect to A ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். okay, it's a very simple question. let's do this. என்ன பண்ணுவோம், சேம் பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் அஸ்யூம் த சேம் பாயிண்ட் இஸ் சம்வேர் ஓவர் ஹியர். சரியா? இதுதான் அந்த சேம் பாயிண்ட். ஓகே, நவ் கார் ஏ எப்படி மூவ் ஆகுதா அண்ணா, கார் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகுது. ஓகே, அலாங் நார்த் டைரெக்ஷன். சரியா? ஸோ கார் ஏ வந்து இப்படி மூவ் ஆகுதா நார்த் டைரெக்ஷனில். ஓகே, சரிண்ணா, கார் ஏ மூவ்ஸ் அலாங் நார்த் டைரெக்ஷன் with a speed of 5 meter per second and car B moves along east. சரியா? ஈஸ்ட்னா என்ன, இந்த பக்கம் மூவ் ஆகுதான் கார் B. ஓகே, இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் போகுதான் கார் B, அதுவும் சேம் ஸ்பீடில் தான் போகுதான். ஓகேவா? ஓகேண்ணா. திஸ் ஆல்சோ மூவ்ஸ் வித் 5 meter per second. ஓகே, நான் என்ன கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள், வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A. சரியா? நமக்கு தெரியும் இதுதான் A, இதுதான் B அப்படின்னு சொல்லிட்டு we are asking velocity of B
with respect to ஏடா. ஓகே, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம்? ஆனால் நம்ம ஏவை ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு கொண்டு வரணும் இல்லையா? எப்படி கொண்டு வருவோம்? 5 மீட்டர் பர் செகண்டில் மேலே போகுதா, -5 மீட்டர் பர் செகண்ட் ரெண்டுக்குமே ஆட் பண்ணிடுவோம், வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, சி, in order to bring them to rest, all we are going to do is simply add 5 meter per second, -5 meter per second to both of them. Okay, so இங்கே ஒரு 5 meter per second, அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு 5 meter per second ஆட் பண்ணுறேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த 5 மீட்டர் பர் செகண்டும் இந்த 5 மீட்டர் பர் செகண்டும் கேன்சல் ஆகிடும். தென் என்ன இருக்கும்? ஆனால் சிம்பிளி நம்மளோட பால் பி இருக்குல்ல, பாலுங்கிற கார் பி இருக்குல்ல, அந்த கார் பியோட வெலாசிட்டி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இட் வில் பி சம்திங் லைக் திஸ். ஓகே, ரைட்டில் ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட், கீழே ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட், லைக் திஸ். சரியா? ஓகேண்ணா. ஆனால் இப்போ ரிசல்டன் வெலாசிட்டி எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஏ வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு, பிரச்சனையே இல்லை இல்லையா? ஆமாண்ணா, ஏ வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்படி போட்டோம். ஓகே, அண்ட் பி வந்துட்டு 5 மீட்டர் பர் செகண்டில் ரைட் ஹேண்ட் சைட் போகுதான், 5 மீட்டர் பர் செகண்டில் கீழேயும் போகுதான். ஓகே, ரெண்டு காம்போனன்ட் காலம், அதாவது ரெண்டு டைரக்ஷன் காலம் வெலாசிட்டியோட காம்போனன்ட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், யூ ஜஸ்ட் ஹாவ் டு டேக் த ரிசல்டன் வெக்டர். ஓகே, அண்ட் திரும்பி சொல்கிறேன், நான் வெக்டர்ஸோட ஷார்ட்கட் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். 2 equal vectors 90 degree to each other. What is the resultant vector? அண்ணா √2 into 5. ஓகே, 5 அதோட √2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 √2 வரும். சரியா? ஓகேண்ணா, 5 √2 மீட்டர் பர் செகண்ட். இல்லைண்ணா எங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரிசல்டன் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆனால் this is equals to square of this vector 5 square plus 5 square plus 2 into 5 into 5 into cos of 90. Okay, so cos 90 is simply 0. சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? அண்ணா 5 ஸ்கொயர் இருக்கா, காமனாக வெளியே எடுத்துருங்க. 5 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ 5 square root of 1 plus 1 is square root of 2. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே டேரெக்டாக போட்டேன். இது எல்லாமே வெக்டர்ஸோட கான்செப்ட் தான். சரியா? ஓகே, now what is the direction? ஆனால் we know this is north, this is south, this is east, this is west. So this is ஆனால் simply south east அண்ணா. ஓகே, ஸோ 5 √2 மீட்டர் பர் செகண்ட் அலாங் சவுத் ஈஸ்ட். சரியா? ஸோ இங்கே தான் இருக்குது 5 √2 மீட்டர் பர் செகண்ட் இல்லை, இங்கே கிலோமீட்டர் பர் மினிட் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பர் மினிட்னு ஸ்பீடை கொடுத்துருக்காங்க, நம்ம மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்திருக்கோம். எந்த தப்பும் இல்லை, அப்படியே யூனிட்டை மட்டும் மாற்றி போட்டுருவோம். சரியா? ஓகேண்ணா, ஸோ 5 கிலோமீட்டர் பர் மினிட். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே என்ன வரும்? மீட்டர் பர் செகண்டுக்கு பதிலாக கிலோமீட்டர் பர் மினிட் வரும். சரியா? எல்லாத்தையும் மாற்ற மாட்டா பண்ணானே. சரி, ஓகே, மாற்றிடுவோம். கிலோமீட்டர் பர் மினிட். Okay, over here and over here. 5 kilometer per minute. மீட்டர் per second கிடையாது, கிலோமீட்டர் per minute. கிலோமீட்டர் per minute, kilometer per minute and kilometer per minute. சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? அண்ணா 5 √2 கிலோமீட்டர் per minute அலாங் சவுத் ஈஸ்ட் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இந்த இடத்துல பாருங்கள், ஆன்சர் எல்லாத்துக்கும் சேம் தான், டேரக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து சவுத்து. ஸோ சவுத் ஈஸ்ட்டில் போகுது, அவ்வளோதான். அவ்வளோதான் பசங்களா நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கான்செப்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to study in detail about the concept of catching, overtaking, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஓகே, see கேஸ்
கேஸ் 1 when no particle is accelerating. சரியா, ரெண்டு பார்ட்டிகிள் இருக்கு, ரெண்டு பார்ட்டிகிள் ஆக்சலரேட் பண்ணல. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நான் கொஸ்டினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களை அப்படியே புரிய வைக்கிறேன். கொஸ்டின் போட்டு அப்படியே புரிய வச்சுக்கிறேன் உங்களுக்கு. சரியா, ஓகே. அதாவது ரெண்டு பார்ட்டிகிள் கிட்டமே ஆக்சலரேஷன் இல்லடா, ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகே, இது 20 மீட்டர் per செகண்ட்ல போகுது, இது 5 மீட்டர் per செகண்ட்ல போகுது. ரெண்டுக்கும் நடுவில் கேப் வந்து 60 மீட்டர் இருக்கு. கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை ஏ டு கேட்ச் பி. ரொம்ப சிம்பிள் தானே, இது கேட்ச் பண்ணுமா இல்லையா முதல்ல. ஆனால் இது வந்து 5 மீட்டர் per செகண்டில் ஸ்லோவாக போகுது, இது 20 மீட்டர் per செகண்டில் வேகமாக வருது. ஸோ கண்டிப்பாக ஆஃப்டர் சம் டைம் டி இந்த ஏ வந்து பியை கேட்ச் பண்ணிடும்னா, டக்குன்னு போய் எப்படி பிடிச்சிடும். அதே எவ்வளோ டைம் கழிச்சு பிடிக்கும்னு கேட்குறாங்க. சரியா, போட்டுடலாமா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கேஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் ரெண்டு பார்ட்டிகளில் எதுவுமே ஆக்சலரேட்டட் கிடையாது. சரியா, ஆக்சலரேட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே கான்செப்ட் தான். பட் சொல்லிடுறேன், டிஃப்ரெண்ட் கேஸில் சொல்லித்தரேன். கேஸ் 1 when no particle is being accelerated. சரியா, ஓகே. சரியா, ஆக்சுவலி ரெண்டு மெத்தடில் இந்த கொஸ்டினை நம்மளால் போட முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட், அப்சர்வர் கிரவுண்டில் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்குவோம். சரியா, இப்போ நான் தான் அப்சர்வர், நான் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கேன். சரியா, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அசியூம், லெட் ஆஃப்டர் டி டைம், okay, A catches B. T டைம் கழிச்சு A வந்து B கேட்ச் பண்ணிருதான். ஓகே, ஓகேண்ணா. ஸோ அந்த T டைமில் ஃபஸ்ட்டு B எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த T டைமில் பார்த்தீங்கன்னா B வந்துட்டு see we know speed is equals to 5 meter per second and now time is equals to Tன்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, நமக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஃப்ரம் ஹியர் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் இன்டூ டைம் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் சிம்பிளி கோயிங் டு யூஸ் த ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் இன்டூ டைம், ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ஸோ இப்போ அந்த டி டைமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்ல, டைம் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏ முன்னாடி வருது 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 வந்து ஒரு வழியாக பிடிச்சிருது. அதுக்குன்னு பி அங்கேயே நின்றுட்டு இருக்காதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பி வந்து முன்னாடி போகும்ல. ஆமாண்ணா, பி முன்னாடி போகும். ஸோ அந்த டி டைமில் பி எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் பி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 இன்ட்டு ஸ்பீட் வந்து 5, டைம் வந்துட்டு டி. ஸோ 5t டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோண்ணா. ஓகே, 5t டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். சரி, அண்ட் அந்த ஏ டைமில் அந்த டி டைமில் நம்மளோட ஆப்ஜெக்டே எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணோம், அந்த டி டைமில் ஏ வந்து பியை கேட்ச் பண்ணிடுதான். ஸோ பி இங்கே இருக்கா, ஏ வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிடுச்சானா. ஓகே, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கணுமா. ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஏ, 20 மீட்டர் per செகண்ட். எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணியிருக்கு, டி டைம் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், 20t டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கணும். ஓகே, நவ் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், பி வந்து 20t டிஸ்டன்ஸ் ஏ வந்து 20t டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அண்ட் கவர் பண்ணி பியை வந்து பிடிச்சிருச்சான். ஸோ பியை கேட்ச் பண்ணோன்னா ஆக்சுவலி இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கணும், 60 மீட்டர் ப்ளஸ் 5t டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஆமாண்ணா, அவ்வளோதான். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஏ should be equals to 60 meters plus 5t. Now what is the distance traveled by A? ஆனால் 20t கொடுத்துட்டாங்க. So 20t is equals to 60 plus 5t. So அதை simplify பண்ணோம்னா என்ன வருது, ஆனால் அதை simplify பண்ணோம் அப்படின்னா we get 15t equals to 60. 15t equals to 60. So from here what is the value of t? Anna the value of t is simply equals to 4 seconds na. So நமக்கு என்ன கிடைக்குது அண்ணா, 4 seconds கழிச்சு நம்மளோட a இருக்குல்ல, அது வந்து b போயிட்டு கேட்ச் பண்ணிடுதான்டா. 4 செகண்ட்ஸில் ஏ வந்து பியை போயிட்டு கேட்ச் பண்ணிடுதான். ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், கிரவுண்டில் அப்சர்வர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் வேற மாதிரியும் சால்வ் பண்ண முடியுமா, தாராளமாக. யார் வேணாலும் அப்சர்வராக இருக்கலாம், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆமாண்ணா, யார் வேணாலும் அப்சர்வராக இருக்கலாம். லெட்ஸ் அசியூம் பி இஸ் த அப்சர்வர். பி அப்சர்வரா, ஓகே. நமக்கு தெரியும் யார் அப்சர்வரோ அவங்கள ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு கொண்டு வரணும் இல்லையா. ஆமாண்ணா, அந்த வேலையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பிரிங் த அப்சர்வர் டு ரெஸ்ட். அப்சர்வர் ரெஸ்ட்டு கொண்டு வரணும் என்ன பண்ணணும் அண்ணா, இப்போ பி தான் அப்சர்வர்னு சொல்லிட்டீங்க. பி கிட்ட இந்த ரைட் டைரக்ஷனில் 5 மீட்டர் per செகண்ட் இருக்குது. அதை என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணணும்னா லெஃப்ட் டைரக்ஷனில் ஒரு 5 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடை கொடுத்துருங்க ரெண்டு பேருக்கும். ஓகே, இந்த மாதிரி
சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ நியூ வெலாசிட்டி என்ன ஆகிடுது? நியூ வெலாசிட்டி இல்லை, ஆக்சுவலி ரிலேட்டிவ் வெலாசிட்டி இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. என்னவா ஆகிடுது? அண்ணா ரொம்ப சிம்பிள், நல்லா பாருங்கள். இப்போ நம்ம பி வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, பி வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஏ வந்துட்டு முன்னாடி 20 மீட்டர் பர் செகண்டோட ரைட் சைடு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 5 மீட்டர் பர் செகண்ட் அங்கிட்டு இருக்கிறதுனால கேன்சல் ஆனதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு டைரெக்ஷனில் 15 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். அவ்வளோதான். கொஷின் எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சு பாருங்க. நவ் ஏ ஹாவ் டு ட்ராவல், ஏ ஹாவ் டு ட்ராவல் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஆனால் 60 மீட்டர் வித் ஸ்பீட் ஆஃப் 15 மீட்டர் பர் செகண்ட் டு கேட்ச் பி. பியை பிடிக்கணும்னா 60 மீட்டர் ட்ராவல் பண்ணணும், 15 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, ஓகேண்ணா. Now what is the time taken? It's very simple. The time, we know speed is equals to distance by time. So from here time is equals to distance by speed. So time taken is simply equals to distance எவ்வளோ கவர் பண்ணணும்? 60 meters divided by speed எவ்வளோ? 15 meter per second. So simplify பண்ண என்ன வருது? அண்ணா simply 4 seconds வருதுண்ணா. ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஓகே, எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான், எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, அவ்வளோதான். நான் அண்ணா இப்போ எங்களுக்கு ஏவை அப்சர்வராக வச்சு போட்டு காட்டுங்க. ஓகே, உங்கள் ஆசை ஏன் கெடுப்பானே, ஏவையும் அப்சர்வராக வச்சு போட்டுருவோம். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆல்சோ டீச் யூ மெத்தட் 3. ஓகே, ஏன்னா இதுதான் அட்வான்ஸில் உங்களை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகுது, எந்த அளவுக்கு நீங்கள் கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னு. சரியா? இப்போ ஏ வந்து அப்சர்வரா. ஓகே, சரி. ஸோ ஓகே, ஸோ ஏ அப்சர்வரா, ஐ மீன் ஃபஸ்ட்டு ஏ 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. ஸோ அப்சர்வராக மாற்றணும்னு என்ன பண்ணணும்? ஆனால் அதை வந்து ரெஸ்ட்டு கொண்டு வரணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 20 மீட்டர் பர் செகண்டில் போகுதா, அதை நெகட்டிவ் பண்ணி ஆட் பண்ணிடுங்க ரெண்டு பார்ட்டிகளுக்குமே. ஓகே, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு ரெண்டு பேருக்குமே கொடுத்துருங்க. ஓகேவா? எப்படியும் கொடுத்துருங்க, எப்படியும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. ஸோ என்ன ஆகும்? ஆனால் இது ஏ வந்து இப்போ ரெஸ்ட்டுக்கு வந்துடும்ண்ணா, பிரச்சனையே இல்லை. ஏ வந்துட்டு இப்போது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். பி வந்து என்ன ஆகும்? ஆனால் பி வந்து இனிஷியலி 5 மீட்டர் பர் செகண்டில் அங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ லெஃப்ட்டில் 20 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டோம். ஸோ என்ன ஆகும்? ஆனால் நெகட்டிவ் டைரெக்ஷனில் -15 மீட்டர் பர் செகண்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 15 மீட்டர் பர் செகண்டோட வரும்ண்ணா. ஓகே, ரொம்ப சிம்பிள். நவ் யூ சி, பி வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? ஆனால் 60 மீட்டர் கவர் பண்ணணும் இல்லையா? ஆமாண்ணா, பி வந்து ஏவை பிடிக்கணும்னா. ஓகே, இப்போ அப்படியே கொஷின் மாறிடுச்சு. ஏ ரெஸ்ட்டில் இருக்குது, பி வந்து ஏவை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான். ஏ பியை பிடிக்கிறதுக்கான டைமும் பி ஏவை வந்து பிடிக்கிறதுக்கான டைமும் ஒன்று தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? சிம்பிளி இதை திருப்பி விட்டோம். வாட் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி? ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷனில் வரணும்னா, ஸோ -60 meters. And what is the speed of b? Anna, the speed of b or else simply distance ன்னு போட்டுருவோம். or அதே தான், ஒன்றும் இல்லை. see, distance traveled by b should be equals to 60 meter. ஓகே, டிஸ்டன்ஸ்னால் என்ன, சைன் போட தேவையில்லை. சரிண்ணா. அதே மாதிரி இந்த ஸ்பீடுன்னு வச்சுக்குவோம். ஸ்பீட் ஆஃப் b is simply 15 meter per second. so time taken by b is simply equals to distance by speed. So 60 meters divided by 15 meter per second. So cancel பண்ண என்ன வருது? 4 seconds வருது. சரியா? ஸோ யார் வேணாலும் அப்சர்வராக இருக்கலாம். ஏ தான் இருக்கணும், பி தான் இருக்கணும், கிரவுண்டில் தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. யார் வேணாலும் அப்சர்வராக இருக்கலாம். பட் நம்மளோட கால்குலேஷன் எப்போ ஈஸியாகும்? அப்சர்வர் ரெஸ்ட்டில் இருக்கும் போது தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன் டு கேஸ் 2. ஸோ கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் வென் ஒன் பார்ட்டிகல் இஸ் ஆக்சலரேட்டிங்? ஓகே, ஒரு பார்ட்டிகல் ஆக்சலரேட் ஆகுதான், இன்னொரு பார்ட்டிகல் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்டில் 5 மீட்டர் பர் செகண்டில் ஆக்சலரேஷன் இல்லாமல் போகுதான். Now you have to find the time taken by A to catch B.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலி ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அதுக்கிட்ட எந்த வெலாசிட்டியும் இல்லை. பட் ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் மட்டும் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது 2 மீட்டர் பர் செகண்டில். ஸோ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு செகண்டில் 2 மீட்டர் பர் செகண்ட் ஆகும். அடுத்த செகண்டில் இன்னொரு 2 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகி 4 மீட்டர் பர் செகண்ட் ஆகும். அடுத்த செகண்டில் 6 ஆகும். அடுத்த செகண்டில் 8 ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியா? ஓகேண்ணா. ஓகே, லெட்ஸ் ட்ரை டு சால்வ் திஸ் கொஸ்டின். சேம் கொஷின் தான், சேம் தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம்னா அப்சர்வர் கிரவுண்டில் இருக்க மாதிரி அசியூம் பண்ணுறோம். சரியா? ஓகேண்ணா. லெட்ஸ் அசியூம் த அப்சர்வர் இஸ் அட் கிரவுண்ட். நான் கிரவுண்டில் இருக்கும் போது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணுறேன். சரியா? ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருக்கேன். ஆஃப்டர் டி டைம் ஏ வந்து பிஏ கேட்ச் பண்ணிடுது. ஓகே, லெட் ஆஃப்டர் டி டைம் A catches B அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரியா? ஓகேண்ணா. ஆஃப்டர் டி டைம் A catches B. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஓகேண்ணா. நவ் அந்த டி டைமில் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து ஈக்குவேட் பண்ணால் கொஷின் முடிஞ்சிச்சு. எவ்வளோ சிம்பிள் பாருங்களேன். ஓகே, சி ஃபர்ஸ்ட் அந்த டி டைமில் இந்த B எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்பீட் இன்டு டைம். ஸோ 5t டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம்ண்ணா ஆஃப்டர் டி டைம். ஓகே, ஆஃப்டர் டி டைம் 5t டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ஏ வந்து ஆனால் ஏ வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் சிம்பிள். தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெலாசிட்டி எதுவும் இருக்கா? இல்லைண்ணா. சி யூஏ இன்டு டி ப்ளஸ் ஹாஃப் ஏ ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ இன்டு டி ஸ்கொயர். ஓகே, இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது? ஆனால் ரொம்ப சிம்பிள். we don't have any initial velocity for a, so that is 0 plus half into acceleration of a என்ன? ஆனால் simply 2 meter per second square into time என்ன? t தான் assume பண்ணியிருக்கோம். ஸோ t square. சரியா? ஸோ என்ன ஆகுது? இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ simply the distance covered by a the distance covered by a is simply equals to t square. சரியா? ஓகேண்ணா. ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கான்? அந்த டி டைமில் ஏ வந்து டி ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கான். நான் கவர் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஏ வந்து பியை வந்து பிடிச்சிட்டாங்க. எங்கடா ஒரு நில்லு அப்படின்னு சொல்லி ஏ வந்து பிடிச்சிருச்சு. சரியா? ஓகேண்ணா. ஸோ from the diagram we can clearly see that this is only possible if t square distance traveled by a எழுதிறேன் இங்கே. if the distance traveled by a is equals to distance traveled by b plus எவ்வளோ தூரம்? ஒரு 30 meters இல்லையா? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு இருக்க கேப்பு for to catch them up. ஏ வந்து பியை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த 30 மீட்டர் கேப்பை கவர் பண்ணியிருக்கணும். ஓகே, அது இல்லாமல் பி கவர் பண்ண டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து கேட்ச் பண்ண முடியும் இல்லையா? ஆமாண்ணா. டு கேட்ச் பி distance traveled by A should be equals to 30 plus distance traveled by B. அவ்வளோதான். what is distance traveled by A? அண்ணா t square. this should be equals to 30 plus distance traveled by B எவ்வளோ? அண்ணா 5t travel பண்ணியிருக்கு. so this is a quadratic equation. we just have to solve this. என்ன வரும் நமக்கு? அண்ணா இந்த quadratic equation solve பண்ணுறோம் அப்படின்னா இது இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, ஸோ டி ஸ்கொயர் அப்படியே இருக்கும். -5t minus 30 should be equals to 0. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 into -30, அதாவது -30 கிடைக்கணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு -5 கிடைக்கணும். சரியா? ஓகேண்ணா. நான் அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கா? ஆனால் நமக்கு தெரியும் 6 5s are 30 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும்? 11 வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வரும், 5 வராதுண்ணா. ஓகே, வேறு என்ன இருக்குது? அண்ணா 15 into 2s are 30. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 வருமா? சான்ஸே இல்லைண்ணா. அப்போ இதை வந்து நம்மளால் ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்? குவாட்ரட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். குவாட்ரட்டிக் ஃபார்முலா என்ன? அண்ணா சிம்பிளி மைனஸ் ஆஃப் பி. ஓகே, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? இந்த இடத்துல டி இருக்கு. டீயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -5. ஸோ மைனஸ் ஆஃப் -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப்
b square minus 4ac. Okay, minus 5 square minus of 4 into a என்ன 1 into c என்ன minus 30. சரியா? ஓகேண்ணா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பின்னாடி ஸ்லைடில் எழுதி வச்சுருக்கேன். சரியா? கவலைப்படாதீங்க. So this whole divided by 2 into a என்ன 1. Okay, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா, see, very simple. For a quadratic equation ax square plus bx plus c equals to 0, the roots are x is equals to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2 into a. சரியா? இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் உள்ளே போட்டிங்கன்னா நமக்கு ரூட்ஸ் கிடச்சிடும். ஸோ அதை வச்சு தான் இந்த இடத்துல சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நமக்கு என்ன வரும்? ஆனால் சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். we will have this will be equals to minus of minus 5 is plus 5 and plus or minus square root of 5 square is 25. Okay, minus into minus plus, so 25 plus 30 into 4 are 120 divided by 2. Okay, now let's try to simplify this. We got t equals to this. சரியா? ஆனால் இது என்னன்னா ரொம்பவே கால்குலேஷன் லென்த்தியாக போகுது. சில கொஷின்ஸ் அப்படி தாண்டா இருக்கும் ஃபிசிக்ஸில். ஓகே, ஸோ இது என்னது? ஆனால் உள்ளே வந்துட்டு 145. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 145. ஓகே, சரியா? இப்போ you just have to simplify this. ஆனால் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? You can go for the approximate values. சரியா? சரி, நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன அண்ணா 5. ஓகே, சரி, 145க்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஸ்கொயரு. ஆனால் 145க்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது? சாரிடா, கட் ஆகிடுச்சு. சி, 145க்கு பக்கத்தில் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்களேன். ஆனால் 5 ஸ்கொயர் 25, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் இஸ் 100, 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் என்ன வரும்? அண்ணா we know 12 square is approximately equals to 144. இல்லையா? ஆமாண்ணா, அதாவது இது இப்படி உல்டாவே எழுதலாம். we know square root of 144 is simply equals to 12. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 145 என்ன வரும்? அண்ணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 145 வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 12 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12.1ன்னு வச்சுக்கோங்க. சரியா? லெட்ஸ் அஸ்யூம். ஓகே, ரஃபான கால்குலேஷன் போடுவோம். 12.1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன வரும்? டைம் t இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12.1 டிவைடட் பை 2. ஸோ இங்கேருந்து 2 ரூட் பாசிபிள் இருக்குது. ஓகே, தெர் ஆர் 2 roots possible. Either 5 plus 12.1 by 2, 5 plus 12.1 divided by 2, or simply 5 minus 12.1 divided by 2. இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 5 plus 12.1 என்ன வரும்? அண்ணா 17.1 divided by 2 வரும். அண்ட் இந்த இடத்துல என்ன வரும்? அண்ணா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் 8.1 divided by 2 வரும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ராங் ஆன்சர். டைம் நெகட்டிவாக இருக்க முடியுமா? நோனா, டைம் கேனாட் பி நெகட்டிவ். ஓகே, ஸோ டைம் கேன் ஒன்லி பி பாசிட்டிவ். 17.1னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? ஆனால் 8 2s are 16, 16 போக இங்கே 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8.5 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஓகே, அப்ராக்சிமேட்டாக 8.5 seconds. ஓகேண்ணா, இந்த ஆப்ஷன் க்ளோசஸ்ட்டாக இருக்கோ யூ கேன் டிக். I can write that the time taken for A to catch B is approximately 8.5 seconds டா. சரியா? எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, சூப்பர். அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சிச்சா? பாருங்க, எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, ஆனால் இப்போ வந்து கிரவுண்டில் இருந்து அப்சர்வர் இருக்க மாதிரி சொன்னீங்க. எங்களுக்கு பி அப்சர்வர் ஆகி காட்டுங்க. தாராளமாக ஆக்கி காட்டுறேன்.
எனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப சிம்பிள். சி, பி அப்சர்வர் ஆகணும் என்ன பண்ணணும்? ஆனால் பி அப்சர்வர் ஆகணும் அப்படின்னா அவரோட வெலாசிட்டியை எடுத்து நெகட்டிவாக கொடுத்துருங்க. ஓகே, this is your A, this is your B. Okay, this is A, this is B. எங்கடா அது காணா போயிடுது. இஷ்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நம்ம பிஏ வந்துட்டு அப்சர்வராக மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்? ஆனால் சிம்பிளி we will give -5 m/s to everyone. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 m/s எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஸோ இங்கே ஒரு 5 m/s, அதே மாதிரி இங்கே ஒரு 5 m/s. சரியா? ஓகேண்ணா. நவ் இது ஆக்சலரேஷன். சரியா? அதோட போயிட்டு ஆட் பண்ணிடாதீங்க. இதை தனியாக வைங்க. வெலாசிட்டி தனி, ஆக்சலரேஷன் தனி. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்மளோட பி வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, நவ் ஏவோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஏவோட வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 m/s. அண்ட் வாட் அபவுட் ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 m/s². இப்போ சிம்பிளி நீங்கள் பியோட ரெஸ்பெக்டிவ்ல இருந்து கொஸ்டினை சால்வ் பண்ண போறீங்க இல்லையா? ஆமாண்ணா. ஸோ வாட் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி? நான் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ வந்திருக்கு? -5 m/s வந்திருக்குண்ணா. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி? ஆனால் அது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ஸோ +2 m/s² வந்திருக்குண்ணா. சரியா? ஓகே, தென் ஃபைனலாக வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஏ எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகி வரணும்? அண்ணா தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ ஷுட் டிஸ்பிளேஸ் திஸ் மச். அப்போ தான் ஏ வந்து பியை கவர் பண்ண முடியும், பியை டச் பண்ண முடியும். ஷுட் பி ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ? ஆனால் பாசிட்டிவ் சைடு. ஸோ +30 meters. Let's just simply substitute this in the equation. We know S is equals to U into T plus half AT square. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஆனால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? +30 போடணும்ண்ணா. +30 is equals to யூக்கு பதிலாக -5 இன்ட்டு டி தான் என்னன்னு தெரியல. we have to find plus half into ஏக்கு பதிலாக +2 into t². ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டூவும் கேன்சல் ஆக போகுது. ஓகே, கேன்சல் ஆனதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது? அதே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குதுண்ணா. t² இருக்குது, -5t இருக்குது, -5t அண்ட் +30 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது -30. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0. சரியா? அதே ஈக்குவேஷன் தான். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஆனால் இப்போ தான் குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணோம்னா டைம் will approximately equals to 8.5 seconds. Okay, I hope this is clear. இதே மாதிரி if you want you can make A as the observer. Okay வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. You can try it on your own. Let's move on to your case 3. Case 3 is very interesting. Okay, when both the particles are accelerating, ரெண்டு பார்ட்டிகிள் ஆக்சலரேட் பண்ணுது. சரியா? ஏ கிட்ட இனிஷியல் வெலாசிட்டி 10 m/s இருக்கு அண்ட் ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கு? 4 m/s² இருக்கு. அதே மாதிரி பி பாருங்க, அதோட இனிஷியல் வெலாசிட்டி 20 m/s இருக்கு அண்ட் அதோட ஆக்சலரேஷன் 2 m/s² இருக்கு. you have to calculate time taken by A to catch B. ஓகேவா? யாரை வேணாலும் அப்சர்வராக சூஸ் பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம் தான். யாரை வேணாலும் அப்சர்வராக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் what we've got A as your observer. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஏ தான் அப்சர்வர் ஆயிடுச்சு. ஓகேவா? தெரிஞ்சு போச்சு ஏ தான் அப்சர்வர்னு சொல்லிட்டு. நவ் யூ ஹாவ் டு பிரிங் ஏ டு ரெஸ்ட். அதெல்லாம் பண்ணலாம். ஆர் சிம்பிளி இப்படி ப்ரொசீட் பண்ணுங்க. ஏ தானே இப்போ அப்சர்வர். ஸோ வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ? ஓகே, velocity of B, initial velocity of B with respect to A is simply the initial velocity of B minus initial velocity of A. இதானே? ஆமாண்ணா. என்ன பண்ணுறோம்? ஏவோட வெலாசிட்டியை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ தட் ஏ ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பி? +20 m/s. ஓகே, அதாவது 20 m/s மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் 10 m/s.
பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் போகுது. ஸோ என்ன வருது நமக்கு? ஆனால் சிம்பிளி ப்ளஸ் 10 meter per second. Okay, this is velocity of B with respect to A. Okay, now similarly acceleration கண்டுபிடிங்க. Acceleration of B with respect to A என்ன வரும்? ஆனால் that is simply AB minus AA. So what is acceleration of B? Now acceleration of B is 2 meter per second squared. And what is acceleration of A? Now 4 meter per second square. So simplify பண்ணா என்ன வரும்? Acceleration of B with respect to A is minus 2 meter per second squared. சரியா? ஓகேண்ணா. இப்போ A தான் அப்சர்வர். ஸோ ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வந்துட்டு தென் பியோட வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன கிடச்சிருக்கு? அண்ணா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் the velocity of B with respect to A is simply plus 10 meter per second. ஆக்சிலரேஷன் இருந்தால் அப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். சரியா? ஓகேண்ணா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எவ்வளோ? ப்ளஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்ன வருது? ஆனால் மைனஸ் 2 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இந்த டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்படி ஆக்சிலரேஷன் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? ஆனால் ஏ பியை கேட்ச் பண்ணணுன்னாலோ ஆர் பி ஏவை கேட்ச் பண்ணணுன்னாலோ டைம் வேணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஆக்சிலரேஷன் தெரியும் இல்லையா? ஆமாண்ணா, இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஆக்சிலரேஷன் தெரியும். அது போக நமக்கு என்ன தெரியும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தெரியும். கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப சிம்பிள். இங்கேருந்து நமக்கு என்ன தெரிய வந்துருச்சு அண்ணா? சி தி initial velocity u is equals to plus 10 meter per second. Okay, what is the acceleration? Ana acceleration a is equals to minus 2, negative direction la போகுது. சரியா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் போகணும்னு அவசியம் இல்லை. இது டைரக்ஷன் காட்டியாச்சுல்ல, இங்கே போடுவோம். minus 2 meter per second square. and ஃபைனலாக what is the டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ ஏவை போய் பிடிக்கணும்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும். பி இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது. ஸோ இப்படி போகணும். சரியா? ஸோ மைனஸ் 10 மீட்டர்ஸ். மைனஸ் 10 meters. Now all we have to find is just time. Let's quickly do it. How can we do? We know that S is simply equals to ut plus half at squared. So we know displacement S is simply equals to minus 10. Okay. And it's equals to initial velocity u is plus 10 meter per second. Okay. So plus 10 into time என்னன்னு தெரியல. சரியா? plus half into acceleration எவ்வளோ? ஆனால் acceleration வந்து பார்த்தீங்கன்னா minus 2 meter per second square. So minus 2 இங்கே போட்டுருவோமா? ஓகேண்ணா. into t square. So let's simplify this particular equation. நமக்கு என்ன வரும்? ஆனால் if we simplify this, we will simply yield என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்துட்டு மைனஸ் டி ஸ்கொயர் இருக்கும். ஓகே, அது போக ப்ளஸ் 10t இருக்கும். தென் இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 10. ஸோ என்ன பண்ணுறேன்? இது எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது டி ஸ்கொயரை பாசிட்டிவ் ஆக்க போகிறேன். ஸோ பாசிட்டிவ் ஆக்கினா I'll be left over with டி ஸ்கொயர். ஓகே, minus 10t minus 10 equals to 0. சரியா? ஓகேண்ணா. அதாவது t square minus 10t minus 10 equals to 0. அவ்வளோதான். Now you just have to solve this particular equation. You have to find two numbers m into n such that multiply பண்ணும்போது minus 10 வரணுமா, and அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போதும் நமக்கு என்ன வரணுமா? minus 10 தான் வரணுமா? ஓகே, let us check, did we do any mistake? இல்லைனா minus 2 10 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். we did not commit any mistake. Now first let's see if it is possible. b square minus 4ac கால்குலேட் பண்ணுங்க. எப்போதுமே ஒரு குவாட்ரட்டிக்கு ரூட்ஸ் இருக்கா இல்லையா, ரியல் ரூட்ஸ் இருக்கா இல்லையான்னு இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதை டிஸ்கிரிமினேட்னு சொல்லுவோம். இதை கால்குலேட் பண்ணி ஒருவேளை இது கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா ரூட்ஸ் இருக்குது, ரியல் ரூட்ஸ் இருக்குது. இது லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா ரியல் ரூட்ஸே இல்லை. சரியா? ஸோ இந்த இடத்துல பி ஸ்கொயர் என்னது? ஆனால் மைனஸ் 10 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1, சி என்னது மைனஸ் 10. ஓகே, என்ன வருது?
ஆனால் 100 + 40, எஸ் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0, ஸோ ரூட்ஸ் இருக்குது. என்ன பண்ணுவோம், டேரெக்டாக ஈக்குவேஷனை போட்டு விட்ருவோம். we know t is equals to minus b, so minus of minus 10 plus or minus square root of b square minus 4ac, so minus 10 square minus 4 into 1 into c வந்துட்டு என்னது minus 10 divided by 2 into a என்னது t square ஓட coefficient 1, அவ்வளோதான். you just have to simplify this. okay, if you did simplify this, what will you have? Anna, minus into minus is plus, so 10 plus or minus square root of என்ன வரும் இந்த இடத்துல, ஆனால் 100 plus 40, so 140 வரும் இல்லையா, ஆமாண்ணா, square root of 140 divided by 2. இப்போ தான் பார்த்தோம், நமக்கு என்ன தெரிஞ்சு, அண்ணா we just learnt that square root of 144 என்ன வரும், ஆனால் 12 வரும் இல்லையா, ஆமாண்ணா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 140ங்கிறது லெஸ் தென் 12. ஓகே, ஸோ என்ன எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேட்டாக ஒரு 11.8ன்னு எடுத்துக்குவோம். ஐ டோன்ட் நோ த அக்யூரேட் வேல்யூ, அப்ராக்சிமேட்டாக எடுத்து ப்ரொசீட் பண்ணுறேன். சரியா? சில டைம் எக்ஸாமில் ஈஸியாக ஃபேக்டர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இந்த ரூட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால்குலேஷன் இஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் ஷுர் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டு வரீங்களா, அதை மட்டும் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ என்ன வரும், ஆனால் your t will simply be equals to 10 plus or minus 11.8 divided by 2. ஸோ ரெண்டு பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது டீக்கு. என்னென்ன வேல்யூ, ஆனால் டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் 10 plus 11.8 divided by 2. okay, time t equals to இங்கே போகுது, time t equals to 10 plus 11.8 divided by 2, or next is time t is equals to 10 minus 11.8 by 2. இது இருக்க முடியுமா, ஆனால் சான்ஸே இல்லைண்ணா, சான்ஸே இல்லை, ஏன்னா டைம் நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போ this is the only possible value of time, which is simply 10 plus 11.8. ஸோ என்ன வரும், 21.8 divided by 2. ஸோ என்ன வரும், ஆனால் 10 2s are 20. ஓகே, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ we know என்ன வரும், 9 2s are 18 வரும். ஸோ 10.09 வரும் இல்லையா, ஆமாண்ணா, அப்ராக்ஸ் 10.9, it's not 10.09, it's 10.9. ஓகே, ஸோ 10.9 செகண்ட்ஸ் தான் பசங்களா உங்களோட டைம் required by A to catch B. ஓகே, எவ்வளோ ஈஸியாக போட்டோம் பாருங்கள், எந்த ஒரு ஃபேன்சி ஃபார்முலாஸுமே யூஸ் பண்ணலை, சிம்பிள் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ த டைம் டேக்கன் பை A to catch B is approximately, okay, this is approximate answer, 10.9 seconds da. சரியா? I hope this is clear. புரிஞ்சதில்ல, எந்த டவுட்டும் இல்லையே, அவ்வளோதான், சூப்பர். Now இன்னொரு மெத்தடில் வேணும்னா, if you want you can make B as your observer and B ஓட ரெஸ்பெக்டில் A ஓட வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் கால்குலேட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? ஓகேடா. Now let's move to the final concept. It's very important as well as confusing. Okay, இப்போயே டிஸ்க்ளைமர் போட்டுறேன், பட் ஐ வில் மேக் இட் கிளியர் ஃபார் யூ கைஸ். சரியா? கவலையே வேணாம், நான் இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க. ஓகே, இதுதான் என்சிஆர்டி புக்கில் சொல்லியிருக்கேன்ல, டஃப்பான கொஷின்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில், அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, இந்த பாட்டை பேஸ் பண்ணி தான் என்சிஆர்டியில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. சி, திஸ் இஸ் கான்செப்ட் ஆஃப் ஓவர்டேக்கிங் இன் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா? ஆமாண்ணா, நீங்கள் கூட மங்கின்னு சொல்லி ஒரு டாட்டை வச்சுட்டு எங்களை ஏமாத்துனீங்க, காருன்னு சொல்லி ஒரு டாட்டை வச்சுட்டு எங்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்க. இப்போ அப்படி பண்ண முடியாது, இப்போயும் அப்படி தான் பண்ணுவேன். ட்ரெயின் வந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிளை போட்டு அதான் ட்ரெயின்னு சொல்லுவேன், நீங்கள் நம்பி தான் ஆகணும். சரியா? ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா, ஒரு பாயிண்ட்டாக ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கே ஒரு டெஃபினைட் லென்த் இருக்குது. பாருங்களேன், இந்த இடத்துல ட்ரெயின் ஏவும் பியும் சண்டை போட்டுக்குது, யார் முன்னாடி போவோம் பின்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. நவ் ட்ரெயின் ஏவோட லென்த்து 400 மீட்டர்ஸ் தான். சரியா? ட்ரெயின் பியோட லென்த்து ஒரு 400 மீட்டர்ஸ். ஸோ பாருங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்குமே லென்த் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஓவர்டேக் பண்ணுறப்ப இந்த லென்த்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். அவ்வளோதான். சரியா? ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்களேன். ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ கைஸ் அ வெரி சிம்பிள் கொஷின். ஆன்சர் மை கொஷின். நான் என்னடா ரெக்கார்டிங்கை போட்டுட்டு ஆன்சருங்கிறீங்க? வரண்டா கூடிய சீக்கிரம் லைவ் வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு
இப்போ இந்த பி வந்து ஏவை ஓவர்டேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? அண்ணா ஃபார் பி டு ஓவர்டேக் ஏ ஃபஸ்ட்டு இந்த கேப்பை வந்து அதை தாண்டணும்ண்ணா. ஓகே, பிக்கும் ஏக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் ஏ ட்ரெயின் பி ஹேஸ் டு ட்ராவல் திஸ் கேப். ஓகேவா? இந்த கேப்பை வந்து ஃபஸ்ட்டு இது ட்ராவல் பண்ணியே ஆகணும். ஓகேண்ணா. சரி, ஒருவேளை ட்ராவல் பண்ணிருச்சுன்னு வச்சுக்குவோம். ட்ரெயின் பி இந்த கேப்பை வந்து ட்ராவல் பண்ணிருச்சு. பண்ணோன்னே எங்கே வரும்? ஆனால் இப்படியே வருதா? இந்த கேப்பை ட்ராவல் பண்ணோன்னே இங்கே வந்து நிற்கும்ண்ணா. ஓகே, இங்கே வந்து நிற்கும்ண்ணா. நல்லா பாருங்கள். இந்த கேப்பை மட்டும் ட்ராவல் பண்ணால் ட்ரெயின் பி ஓவர்டேக் அடிச்சிடாது. கரெக்டாக ஏக்கு பேரலாக வந்து நிற்கும். எப்போ நம்ம ஓவர்டேக்குன்னு கன்சிடர் பண்ணுவோம்? ஆனால் ஓவர்டேக்கு நம்ம எப்போ கன்சிடர் பண்ணுவோம்னா ட்ரெயின் ஏவையும் தாண்டி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தானே ஓவர்டேக்குன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இங்கே வரணும். நம்மளோட பி வந்து இங்கே வந்தால் மட்டும்தான் அதை ஓவர்டேக்காகவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள். இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணுறதுக்காக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த பி கடந்து வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த 400 மீட்டரை தாண்டி வந்திருக்கு இல்லையா? ஆமாண்ணா. ஃபஸ்ட்டு இந்த 400 மீட்டர்ஸை தாண்டி இருக்கு. ஓகே, 400 மீட்டர்ஸ் ஆர் சிம்பிளி லென்த் ஆஃப் பி. ஓகே, இதை தாண்டி இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கேப்பை தாண்டி இருக்கு. ஓகே, இட் ஹேஸ் டு ட்ராவல் திஸ் கேப். அதுக்கடுத்து இன்னொரு 400 மீட்டர் வந்துட்டு அது ட்ராவல் பண்ணியிருக்கு இல்லையா? ஆமாண்ணா. இன்னொரு 400 meters which is simply equals to length of A. Okay, so நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். For extended objects your overtaking length, talking இல்லை taking. ஓகே, டு ஓவர்டேக் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும்? ஆனால் ஃபஸ்ட்டு அந்த கேப்பை கவர் பண்ணணும். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்க கேப்பை கவர் பண்ணணும். கேப் ப்ளஸ் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ ஆர் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1, அந்த ஆப்ஜெக்டோட லென்த்து ப்ளஸ் அடுத்த ஆப்ஜெக்டோட லென்த், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் கம்ப்ளீட்டாக ஓவர்டேக் ஆக முடியும். ஏன் புரியுதுல? ஃபஸ்ட்டு ட்ரெயின் இந்த 400 மீட்டரை தாண்டி இங்கே வரணும். அடுத்து இந்த கேப்பை தாண்டணும். அடுத்து இந்த 400 மீட்டர் இந்த ஏவோட ட்ரெயின் இருக்குல்ல, இங்கே ஏன் பிடிச்சிருக்கேன்னா இந்த ஏ ட்ரெயினோட லென்த் இருக்குல்ல, அதையும் தாண்டி வந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ஓவர்டேக் ஆச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஃபார் ஓவர்டேக்கிங் இட் ஷுட் கவர் த கேப் ப்ளஸ் லென்த் 1 ப்ளஸ் லென்த் 2டா. சரியா? அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்டில் வேறு எதுவும் தேவையில்லை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தென் ஓவர்டேக் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணணும்? ஆனால் ஃபஸ்ட்டு அது ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்க கேப்பை கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட லென்த்து ப்ளஸ் செகண்ட் ஆப்ஜெக்டோட லென்த்து, அதை எல்லாத்தையும் கவர் பண்ணால் தான் ஒரு எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னால இன்னொரு எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டை ஓவர்டேக்கே அடிக்க முடியும். சரியா? ஓகே, நவ் லெட்ஸ் ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ். ஓகே, let's try to find. First நமக்கு என்ன தேவை? length of B தெரியும், length of A தெரியும். நம்ம இந்த கேப்பை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? ஆமாண்ணா. இந்த கேப்பை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகே, we just have to find this gap. நீங்கள் கேட்குறது புரியுது, ஆனால் இந்த கேப்பை நம்ம எப்படின்னா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிள். we are going to use our knowledge தான். சரியா? எந்த ஃபார்முலாவும் ஸ்பெஷல் ஃபார்முலாலாம் இல்லை, சிம்பிள் calculations தான். ஃபஸ்ட்டு இங்கே கிலோமீட்டர் பர் ஹாரில் இருக்குது. ஓகேவா? ஆல்வேஸ் கன்வெர்ட் கிலோமீட்டர் பர் ஹார் டு மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஏன்னா ஆக்சிலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிளி கன்வெர்ட் திஸ் 72 into 5 divided by 18 மீட்டர் பர் செகண்ட் என்ன வரும்? ஆல்வேஸ் அங்கேயே நான் கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதிடுறேன். இந்த இடத்துல பாருங்களேன், 72 கிலோமீட்டர் பர் ஹார் இருக்கா? ஆமாண்ணா. இதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறேன். என்ன பண்ணணும்? ஆனால் 5/18 மல்டிப்ளை பண்ணணும். 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஸோ என்ன ஆகும்? 1/18s are 18, 4/18s are 72 இல்லையா? ஆமாண்ணா. 4/10s are 40, 4/8s are 32, 40 + 32 72 வந்துடும். ஓகே, ஸோ this is simply equals to 4 into 5
20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரெயினோட வெலாசிட்டி எவ்வளோ? 72 கிலோமீட்டர் பர் ஹார் ஆர் இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அடுத்து இங்கேயும் பாருங்கள், இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 20 மீட்டர் பர் செகண்ட். சரி, இப்போ என்னென்ன பண்ணுறது? ஆக்சுவலி கொஞ்சம் கொஷினை வந்துட்டு நல்லா படித்து பார்ப்போம். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? Train B starts accelerating with 1 meter per second and overtakes train A in 50 seconds. கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஓவர்டேக் அடிச்சிருச்சான். எவ்வளோ செகண்டில்? 50 செகண்டில் ஓவர்டேக் அடிச்சிருச்சான். ஃபைண்ட் த செப்பரேஷன் பிட்வீன் டூ ட்ரெயின்ஸ். நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினச்சா அந்த செப்பரேஷன் தான் அவங்கள கேட்குறாங்க. சரியா? ஸோ நவ் இட் இஸ் given to us that B overtaken A in 50 seconds. Now you have to calculate x. சரியா? x மட்டும் calculate பண்ண சொல்றாங்க. In 50 seconds all you've got to do is simply calculate x. ஆனால் இதை நாங்கள் எப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம்? எங்களுக்கு ஸ்டில் ஐடியா கிளிக் ஆக மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிள். இப்போ தானே சொன்னேன், எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எழுதியிருக்கேன்ல, எங்கே சாரி, அது அடுத்த கொஷின். இப்போ பார்த்துட்டிங்களா? ஓகே, சி ஃபார் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் த ஓவர்டேக்கிங் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு யோர் கேப் ப்ளஸ் லென்த் 1 ப்ளஸ் லென்த் 2. இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? ஆமாண்ணா, இதில் ஒன்றும் டவுட் இல்லை. எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஓவர்டேக் அடிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? கேப் ட்ராவல் பண்ணணும், ப்ளஸ் லென்த் 1 ட்ராவல் பண்ணணும், ப்ளஸ் லென்த் 2 ட்ராவல் பண்ணணும் இல்லையா? ஆமாண்ணா. நவ் வாட் இஸ் த கேப்? ஆனால் சிம்பிளி எக்ஸு. ஓகே, தூக்கிட்டு எக்ஸை போடுங்க. ப்ளஸ் வாட் இஸ் லென்த் 1? ஆனால் லென்த் ஆஃப் ட்ரெயின் 1 இஸ் 400 மீட்டர்ஸ். ஓகே, வாட் இஸ் லென்த் ஆஃப் 2? ஆப்ஜெக்ட் 2, ஆனால் அதுவும் ஒரு 400 மீட்டர்ஸ். சரியா? ஸோ எவ்வளோ வருது? அண்ணா டோட்டலாக 800 மீட்டர் ப்ளஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன மாறிடுது? கொஷினே அப்படியே உல்ட்டாவாக மாறிடுது. ஓகே, பி ஓவர்டேக்ஸ் ஏ. ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 800 ப்ளஸ் எக்ஸ் மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஸோ அதை அந்த இடத்துல எழுதுறேன் பாருங்களேன். ஸோ இட் மீன்ஸ் தட் பி வந்து 50 செகண்டில் ஓவர்டேக் பண்ணிருச்சான் ஏவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி covered 800 plus x distance in 50 seconds with what is the initial speed? அண்ணா இனிஷியல் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. வித் u equals to 20 meter per second and your acceleration is also equals to plus 1 meter per second square. சரியா? பட் இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், then you are doing a small mistake. ரிலேட்டிவ் மோஷனா இல்லையா? ட்ரெயின் ஏவும் ட்ராவல் பண்ணுது, ட்ரெயின் பியும் ட்ராவல் பண்ணுது. ட்ரெயின் ஏவும் ட்ராவல் பண்ணுது, ட்ரெயின் பியும் ட்ராவல் பண்ணுது. ஸோ நீங்கள் இங்கே எழுதியிருக்கீங்கல்ல, அந்த u ஈக்குவல்ஸ் டு 20 மீட்டர் பர் செகண்ட், ஏ ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், தட் இஸ் ராங். ஆனால் என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளோ தூரம் பண்ணதெல்லாம் தப்பா? இவ்வளோ தூரம் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை. இந்த இடத்துல யூ ஆர் கமிட்டிங் அ மிஸ்டேக். ஏன்னா இது ரிலேட்டிவ் மோஷன். ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் மோஷனை நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாற்றுவோம். யாராவது ஒருத்தர் அப்சர்வராக எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் ஏ ஆஸ் அன் அப்சர்வர். ஏ வந்துட்டு ரெஸ்ட்டு கொண்டு வர போகிறேன். ஸோ ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வரணும்னா என்ன அர்த்தம்? ஆனால் சிம்பிளி அதோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஏவோட வெலாசிட்டி இஸ் 20 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா? ஆமாண்ணா. சிம்பிளி என்ன பண்ணுங்க, இதை நெகட்டிவ் பண்ணி ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க. ஓகே, லைக் திஸ். minus 20 meter per second. ஓகே, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 20 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே 20 மீட்டர் பர் செகண்ட் இருக்கா? அதையும் என்ன பண்ணுங்க, யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரிவர்ஸ் த டைரெக்ஷன் அண்ட் கிவ் இட் டு போத் த ஆப்ஜெக்ட். சரியா? எப்படியும் 20 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருங்க.
on removing this simply. ஓகே இப்போ என்ன ஆகுது அண்ணா இப்போ தான் இது வந்துட்டு நார்மல் மோஷனுக்கே வருது சரியா now simply if you see what is the velocity of object B அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பிக்கு வெலாசிட்டியே இல்லை 0 மீட்டர் பர் செகண்ட் அதாவது ஆப்ஜெக்ட் பி ரெஸ்ட்டில் இருக்குது பட் ஆக்சிலரேஷன் இருக்குது மறந்துடாதீங்க ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லக்கூடாது ஆக்சிலரேஷன் இருக்குது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஸ்டில் இருக்குது பட் there is no velocity சரியா எந்த ஒரு வெலாசிட்டியும் இல்லை சரியா ஓகேண்ணா பட் ஆக்சிலரேஷன் is simply equals to 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஏ எப்படி இருக்குது ஆனால் ஆப்ஜெக்ட் ஏ ஆல்ரெடி ரெஸ்ட்டில் தானே இருக்குது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆப்ஜெக்ட் ஏ வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் நம்ம தான் ரெஸ்ட்டுக்கே கொண்டு வந்திருக்கோம் ஸோ திஸ் இஸ் நவ் அட் ரெஸ்ட் இப்போ சொல்லுங்கள் இப்போ எழுதுங்க ஓகே நவ் the initial velocity of B with respect to A is simply 0 meter per second ஓகேவா சரிண்ணா நெக்ஸ்ட் acceleration of B with respect to A என்ன அண்ணா that is simply equals to plus 1 meter per second square இல்லையா A கிட்ட எந்த ஆக்சிலரேஷனும் இல்லை அது இப்படி ரெஸ்ட்டில் நிற்குது பார்த்தா B 1 meter per second square ஆக்சிலரேஷனோட ரைட் சைட் போகுது ஸோ acceleration of B with respect to A என்ன வரும் அண்ணா that is simply equals to 1 meter per second square next எவ்வளோ distance வந்து கவர் பண்ணணும் அண்ணா the distance or displacement covered by B to overtake A is simply 800 plus x ஓகேவா இதை ஈக்குவேஷனில் போட்டால் வேலை முடிஞ்சிருச்சு ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த இடத்துல ரிலேட்டிவ் மோஷன்கிறத நம்ம கால்குலேட்டே பண்ணலண்ணா ஓகே ஸோ இந்த இடத்துல அதை கால்குலேட் பண்ணி ஃபேக்டர் பண்ணியாச்சு now you can simply substitute this into your equation you know that S is equals to ut plus half at square okay சரி what is the displacement அண்ணா டோட்டலா 800 plus x தூரம் travel பண்ணியிருக்கணும் your initial velocity is 0 plus half into your acceleration is plus 1 meter per second square into time வந்துட்டு 50 seconds னு கொடுத்துட்டாங்க okay questionலயே கொடுத்துட்டாங்க it's given in the question so all you got to do is simplify this so 800 plus x okay is equals to 50 square அதாவது 50 into 50 என்ன வரும் அண்ணா 2500 வரும்ண்ணா 2500 divided by 2 now என்ன பண்ணுங்க if you want you can substitute this I mean multiply this x to that side or இந்த இடத்துல கூட simplify பண்ணலாம் என்ன வரும் அண்ணா first this is 1 times this is 1 2s are 2 2 2s are 4 balance 1 இருக்கும் so 1250 okay so 800 plus x is 1250 so x is simply equals to this 1250 minus 800 so what is the value of x அண்ணா 450 meters சரியா ஸோ எவ்வளோ கேப் இருந்திருக்கான் ஆனால் அந்த கேப் சிம்பிளி 450 மீட்டர்ஸ் பசங்களா ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் புரிஞ்சதில்ல எதுவும் டவுட் இல்லையே சூப்பர்டா இஃப் இட் இஸ் கிளியர் தென் யூ ஆர் ரெடி டு சால்வ் சம் என்சிஆர்டி கொஷின்ஸ் ஏன்னா என்சிஆர்டி கொஷின் தானா எஸ் திஸ் இஸ் அ டஃப் கொஷின் இட் வாஸ் கிவன் இன் யர் என்சிஆர்டி புக் ஆன் அ 2 lane ரோட் சரியா 2 lane ரோடு இருக்கான் ஓகே வரைஞ்சிருவோம் இது ஒரு லேனு actually this is the road ரோட்ல 2 லேன்னா என்ன அர்த்தம் ஆனா போறதுக்கு ஒரு இது வரதுக்கு ஒரு இது சரியா அதுதான் 2 lanes ன்னு சொல்லுவாங்க இருவழிச்சாலை ஓகே so on a 2 lane road car A is traveling with the speed of 36 km per hour ஓகே ஒரு கார் A ஒன்னு இருக்கு அது வந்து 36 km per hour ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது எந்த டைரக்ஷன் கொடுக்கல ஐ அம் அஸ்யூமிங் தி டைரக்ஷன் ஓகேவா ரைட் சைடு இப்படி டிராவல் பண்ணுதுன்னு வெச்சுக்கறேன் 36 kilometer per hour okay next two cars B and C approach car A in opposite direction languageல வச்சாங்க உங்களுக்கு அப்ப சரியா அதாவது இந்த இடத்துல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு கார் இருக்கான் B and C அப்படினு சொல்லிட்டு அது ரெண்டும் கார் ஏவ opposite directionsல approach பண்ணுதா with the speed of this
ஓகே, அதாவது 2 கார் இருக்குது, 2 காரும் ஏவை ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ரோச் பண்ணதானே நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? அண்ணா ஏ இப்படி போகுது, பியும் சியும் இப்படி வருதுன்னு நினச்சிக்குவீங்கல்ல? அங்கே தான் இல்லை. 2 cars approach கார் ஏ இன் ஆப்போசிட் டைரக்ஷன். 2 காரும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கா, புரியுதா? அதாவது ஏ இப்படி போகுதா, பி கார் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சி கார் இப்படி வருதான், பியும் சியும் ஆப்போசிட்டாக இருக்கா, அதுதான் அந்த லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 cars approach கார் ஏ இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு கார் இப்படி அப்ரோச் பண்ணுது, இன்னொரு கார் இப்படி அப்ரோச் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் கார் ஏ, and let's say your car B is over here. Your car B is approaching over here with a speed of what? அது அவங்களே கொடுத்துட்டாங்க 54 km per hour அப்படின்னு சொல்லிட்டு 54 km per hour. This is your car B. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இன்னொரு கார் இருக்கான், கார் சியும் இருக்கான், அதுவும் எப்படி அப்ரோச் பண்ணதான்? பிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பி இப்படி போகுதுன்னா தென் கார் சி வந்துட்டு இப்படி போகுது. ஓகே, சரி, ஓகேண்ணா. வித் த சேம் ஸ்பீட், அதுவும் எவ்வளோ ஸ்பீடில் வருதான்? 54 km per hour ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்கான். ஓகே, சரி, ஓகேண்ணா. நவ் all they are asking in question is that, just a minute, இதை கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுருவோம். ஓகே, now questionல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. At a certain instant when the distance AB is equal to AC. ஓகே, அதாவது ஒரு certain instantல வந்து பார்த்தீங்கன்னா இந்த distance AB இருக்குல்ல, this distance AB and AC-யும் ஈக்குவலாக இருக்கான். At a certain instant this AB is equals to this AC. Both being 1 kilometer. Okay, 1000 meters. 1 kilometer na 1000 meters. Hope this is clear. ஒரு இன்ஸ்டன்ட்ல இவங்க எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. ஒரு இன்ஸ்டன்ட் டக்குன்னு மேலே இருந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1 கிலோமீட்டரா ஆர் சிம்பிளி 1000 மீட்டர். அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டரா. ஓகே, போத் பீயிங் 1 கிலோமீட்டர். B decides to overtake A before C does. அதாவது என்ன தோணுச்சுன்னு தெரியல இந்த B காரோட டிரைவருக்கு. கரெக்டாக இந்த கண்டிஷனில் AB டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர், AC டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர், என்ன நினச்சாரோ தெரியல, நான் ஓவர்டேக் அடிக்கிறேன், ஏவை ஓவர்டேக் அடிக்கிறேன், C ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இவர் வந்து ஏவை ஓவர்டேக் அடிக்கணுமா, சி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவர்டேக் அடிக்கணுமா? வாட் மினிமம் ஆக்சிலரேஷன் ஆஃப் கார் பி இஸ் ரெக்வயர்ட் டு அவாய்ட் அன் ஆக்சிடென்ட். ஓகே, அதாவது இப்போ கான்ஸ்டண்ட்டாக 54 km/h ஸ்பீட்லேயே போயிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டரை ஒரு வேகமாக அழுத்தணும், அழுத்தினா தான் என்ன ஆகும், கார் அப்படியே சல்லுன்னு பறந்து முன்னாடி போகும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மினிமமாக எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுக்கணும், பிகாஸ் அவுட் ஆஃப் ஃபியூவல் நிறையா இல்லை, கரெக்டாக எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுக்கணும்னு சொன்னோம்னா அவர் அழுத்துவார், ஓவர்டேக் அடிப்பார். இது நம்மளோட ஜாப். இப்போ என்னென்ன பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, km/hலாம் m/s மாற்றுங்க. ஏன்னா நமக்கு வர வேலை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க, டைம் செகண்டில் தானே கால்குலேட் பண்ணுவீங்க. ஆமாண்ணா, அப்புறம் இங்கே என்ன km/h. ஸோ சிம்பிளி கன்வெர்ட் தெம் டு யுவர் m/h. ஐ ஹோப் யூ கைஸ் நோ திஸ். 54 km/h m/s மாற்றணும்னா என்ன பண்ணணும், ஆனால் 54 you just have to multiply with 5/18. So 118s are 18, 318s are 54 இல்லையா? ஆமாண்ணா, 3 8 24 plus 30 is 54. So 54 km/h அப்படிங்கிறது simply equals to 15 m/s. Okay. Similarly 36 km/h அப்படிங்கிறது is equals to 36 into 5/18 என்ன வரும், ஆனால் 10 m/s வரும். ஓகே, hope this is clear. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 54 km/h 15 m/s, 36 km/h என்னது 10 m/s. ஓகே, now let me redraw this diagram based on these two things. ஓகே, பின்னாடி பேஜில் எனக்கு கொஞ்சம் நீட்டாக வரைகிறேன் பாருங்கள், இதை அப்படியே எடுத்து. ஓகே, ஆக்சுவலி 120 பேஜ் போயிடுச்சு நம்மளோட நோட்ஸு. 100 பேஜுக்கு மேலே போனாலே என் பிசி வந்து கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். யூ கைஸ் ஹேவ் டு அட்ஜஸ்ட், சீக்கிரமே அப்டேட் பண்ணிடுவேன்டா உங்களுக்காக. ஓகே, சரி, 54 km/h என்ன, ஆனால் 15 m/s. சரியா?
ஓகேண்ணா 36 கிலோமீட்டர் பர் ஹார்னா 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அதே மாதிரி 54 கிலோமீட்டர் பர் ஹார்னா 15 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நவ் நல்லா பாருங்க, நம்மளோட கொஷின் என்ன அண்ணா, பி வந்து ஓவர்டேக் பண்ணணும். பி ஹாவ் டு ஓவர்டேக், பி ஹாவ் டு overtake A before your C does. C overtake பண்றதுக்குள்ள B வந்து overtake பண்ணணுமா? சரியா? ஓகேனா? So இப்போ first என்ன கண்டுபிடிப்போம்? Let's find out. Let's first find out when will C overtakes. Okay, C எப்போ overtake பண்ணதுன்னு first கண்டுபிடிப்போம். When will C overtakes? ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து C யோட ஸ்பீடு தெரியும் இல்லையா? ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் நம்ம C எப்போ ஓவர்டேக் பண்ணுதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். A வந்து இங்கே இருக்கா? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கால்குலேட் திஸ். ஸ்பீட் ஆஃப் எஸ் வெலாசிட்டி ஆஃப், என்ன பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் ரெஸ்ட்டு கொண்டு வாங்க. சரியா, நம்ம ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வந்துடுவோம். இந்த இடத்துல ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வந்துடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். லெட்ஸ் பிரிங் யுவர் ஏ டு த ரெஸ்ட் பொசிஷன். ஏவை ரெஸ்ட்டு கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம் அண்ணா, -10 மீட்டர் பர் செகண்ட் வந்து எல்லாருக்கும் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஆமாண்ணா. ஆட் பண்ணுறோம்னா வாட் வில் வி கெட்? இட்ஸ் வெரி சிம்பிள். லெட் மீ டூ இட். என்ன பண்ணுறேன், 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கா, அதை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு -10 மீட்டர் பர் செகண்ட் கொடுக்குறேன். திஸ் இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அதே மாதிரி இந்த இதுக்கும் ஒன்றுக்கு மட்டும் கொடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லையா? கோச்சுக்குவாங்க ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா. ஸோ இங்கேயும் ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுக்குறேன். தென் இங்கேயும் ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரெடி சி கிட்ட 15 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது, அது போக நான் லெஃப்ட் டைரெக்ஷன்லேயே ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுக்குறேன். நவ் வாட் இஸ் தி டோட்டல் ஸ்பீட்? அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏ வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுண்ணா. ஓகே, ஏ இஸ் சிம்ப்ளி அட் ரெஸ்ட். A is at rest. நெக்ஸ்ட் நம்மளோட C வந்து 15 + 10 25 மீட்டர் பர் செகண்டோட ட்ராவல் பண்ணுதுண்ணா. 25 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் வாட் அபவுட் B? B வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி 15 மீட்டர் பர் செகண்டில் எங்கிட்ட போயிட்டு இருந்துச்சு. அண்ட் 10 மீட்டர் பர் செகண்ட் இப்போ நம்ம லெஃப்ட்டில் கொடுத்துட்டோம். ஸோ அல்டிமேட்லி நெட் ஸ்பீடு சிம்ப்ளி 5 மீட்டர் பர் செகண்ட் டுவார்ட்ஸ் த ரைட். ஓகேவா? ஓகேண்ணா, இப்போ கால்குலேட் பண்ணுங்க. Now we know velocity of C with respect to A is 25 meter per second. 25 meter per second. அதுக்கப்புறம் is there any acceleration of C? no, acceleration of C with respect to A is 0. Okay. அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? சி வந்து ஏவை ஓவர்டேக் அடிக்கணும்னா 1000 மீட்டர் கவர் பண்ணணும். ஓகே, ஸோ தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பை சி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஷுட் பி ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ் டைரெக்ஷனில். ஓகேவா? ஸோ -1000 மீட்டர். அட் த சேம் டைம் வெலாசிட்டியும் நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ -25 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா? ஆமாம், நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது சியோட வெலாசிட்டி. லெட்ஸ் கால்குலேட் த டைம். ஸோ we know S is equals to ut plus half at squared. So if you substitute that over here, என்ன வருது? S க்கு பதிலா -1000, okay, equals to initial velocity வந்துட்டு -25, t என்னன்னு தெரியல, and acceleration கிடையாது, this is simply 0. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். your time t will be equals to 40 na. time t என்னது? 1000 by 25, 100 by 25 4, 1000 by 25 40. so time t equals to 40 seconds. அதாவது இப்போ நமக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா இதை நல்லா அனலைஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். புரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் போட முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அண்ணா? after 40 seconds, okay, or else
when time t equals to 40 seconds என்ன நடக்குது, நம்மளோட c will overtake a. இதுதான் important. when time t equals to 40 seconds c இருக்குல்ல, c will overtake a. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. அப்போ நம்மளோட b என்ன பண்ணணும், ஸோ b have to கவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பி ஏ ஓவர்டேக் பண்ணா 1000 meters கவர் பண்ணணும்னா. ஸோ பி ஹாவ் டு கவர் 1000 meters, cover 1000 meters within 40 seconds with எவ்வளோ ஸ்பீடு இருக்கு அது கிட்ட. அண்ணா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா with speed initial velocity 5 meter per second. ஓகே, வெறுமனா இந்த வெலாசிட்டியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. 5 மீட்டர் per செகண்டில் இதால் ட்ராவல் பண்ண முடியாது 1000 meters எல்லாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அண்ட் ஸோ நமக்கே தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஸ்பீடு 5 meter per second, டைம் 40 seconds அப்படின்னா we know distance is equals to speed into time. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 5 into 40 200 மீட்டர் தான் கவர் பண்ண முடியும். 40 செகண்ட்ஸில் பியால் 200 மீட்டர் தான் போக முடியும். whereas it should travel 1000 meter. அப்போ என்ன இருக்கணும் அண்ணா, it should have, so it should have an acceleration. ஓகேவா? ஒரு ஆக்சிலரேஷன் இருந்தால் மட்டும்தான் பியால் ட்ராவல் பண்ண முடியும். அதை தான் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க, பி எவ்வளோ வேகமாக ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்தணும் ஸோ தட் இட் கிராசஸ் ஏ பிஃபோர் சி டஸ் அப்படின்னு இருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ லெட் தி ஆக்சிலரேஷன் பி கீழே ஏ, லெட் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ. சரியா? ஓகேடா. நவ் லெட்ஸ் start solving this question. It's actually very simple. நான் சிம்பிள்ங்கிறீங்க, அப்படி சொன்னால் தாண்டா உங்களுக்கு புரியும். டஃப்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது டஃப்பாக தான் ஃபீல் ஆகும். பட் சி, ரொம்ப சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அண்ணா, த பி ஷுட் டிஸ்பிளேஸ் எவ்வளோ தூரம் இது ட்ராவல் பண்ணணும் அண்ணா, +1000 meters ட்ராவல் பண்ணணும் இல்லையா? ஆமாண்ணா. நெக்ஸ்ட்டு இதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன அண்ணா, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பி இஸ் +5 meter per second. Okay, next see, this is displacement of b is 1000 meter, initial velocity of b is +5 meter per second. Okay, +5 meter per second. அது போக வேற என்ன நமக்கு தெரியும், acceleration of b is சேம் டைரக்ஷனில் தான் இருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா. ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸ்லோ டவுன் ஆகும் பார்ட்டிகிள். ஓகே, ஆக்சிலரேஷன் இதே டைரக்ஷனில் தான் இருக்கணும். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் b is +a meter per second square. அண்ட் நமக்கு டைமும் தெரியும். டைம் எவ்வளோ நேரத்தில் கால்குலேட் பண்ணணும் ஆனால் கரெக்டாக டைம் வந்துட்டு 40 செகண்ட்ஸில் இது கிராஸ் பண்ணியே ஆகணும்ண்ணா. லெட்ஸ் சப்ஸ்டிட்யூட் ஆல் ஆஃப் திஸ் இன்டு ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா? இஃப் யூ சப்ஸ்டிட்யூட் வாட் வில் வி கெட் அண்ணா, சிம்பிளி நமக்கு தெரியும் எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு +1000 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி அண்ணா, 5 இன்டூ டைம் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 40 செகண்ட்ஸ், ப்ளஸ் ½ இன்டூ ஏ தான் நமக்கு தெரியாது, இன்டூ ஏ இன்டூ டி ஸ்கொயர் தெரியும். ஓகே, தட் இஸ் 40 ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன வரும் ஆனால் 1000 வரும். Okay, 5 4s are 20, so this is 200 and 40 square is 1600. 1600 by 2 is simply 800. Okay, so 800a என்ன வருது பாருங்க, 800a is equals to 1000 minus 200 which is also 800. So from here your acceleration is simply equals to, இங்கே என்ன வருது acceleration ஓட value ஆனால் 800 divided by 800. From here
the value of your acceleration is simply equals to 1 meter per second square. சரியா? புரிஞ்சுதா? So for B to catch A before C does is, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா then it should have an acceleration. Okay, then acceleration of B should be equals to plus 1 meter per second square. சரியா? 1 meter per second square ஓட அது ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் வந்து அதால் என்ன பண்ண முடியும்? சி ஓவர்டேக் அடிக்கிறதுக்குள்ள இது போய்ட்டு ஓவர்டேக் அடிக்க முடியும். ஓகேவா? இது எங்கே இருக்க கொஷின்? இது வந்து என்சிஆர்டியில் இருக்க கொஷின். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? ஓகேடா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இதுவும் நம்மளோட என்சிஆர்டிலேருந்து எடுத்தது தான். ஓகே, ட்ரெயின்ஸ் ஏ அண்ட் பி length is 400 meter each are moving on two parallel tracks with a uniform speed of 72 km per hour in the same direction. With A ahead of B, the driver of B decides to overtake A, accelerates by 1 meter per second square. If after 50 seconds the guard of B just brushes past the driver of A, what was the original distance between them? See, இது நம்ம போட்ட அதே கொஷின் தான். இந்த கொஷின் தான் இந்த கொஷின் இங்கே இருக்கு பாருங்க. இங்கே இருக்குல்ல, இதே கொஷின் தான் 72 km per hour. இந்த கொஷினை தான் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. சரியா? என்சிஆர்டி புக்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 72 74 சேம், எக்ஸாக்ட்லி டிட்டோ. சரியா? திஸ் இஸ் சால்வ் இன் ப்ரீவியஸ் பேஜ். ஓகே, ப்ரீவியஸ் பேஜஸ். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் எழுதுகிறேன். அண்ட் ஆன்சர் என்ன வந்துச்சு? ஆனால் the initial distance between them was 450 meters வந்துச்சு இல்லையா? ஆமாண்ணா, we just found that the distance x is equals to 450 meters. Okay, I hope it's clear. எதுவும் டவுட் இல்லை? சூப்பர்டா. தென் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கொஷின் என்சிஆர்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திஸ் இஸ் டூ ஹார்ட். ஓகே, ஓப்பனாகவே சொல்லிடுறேன், திஸ் இஸ் டூ ஹார்ட். ஏன் அப்படின்னா யூ கைஸ் ஸ்டடி திஸ். ஓகே, படித்து கொஷினை போட்டுட்டு அப்புறம் வாங்க புரியுதா புரியலையானா ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, இதுக்கான சொல்யூஷன் நான் டெலகிராம் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுறேன். சரியா? ஓகேடா. ஸோ இதோட ரிலேட்டிவ் மோஷன் முடிஞ்சிச்சு. almost 80% of your chapter is over and it's highly time. எவ்வளோ இருக்கும்? ஒரு 5 hours இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1.5 hour எடுக்கும்டா. சரியா? ஏன்னா கான்செப்ட் ஆஃப் கொலிஷன் இருக்குது, ரிவர் மேன் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் ரெயின் அம்ப்ரல்லா ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, ரெயின் மேன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த 3 கான்செப்ட் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஓகே, அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிடலாம். இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? சி, கொலிஷன்னா ஃபஸ்ட்டு என்ன? ஓகே, ஆனால் கொலிஷன்னா 2 கார் இப்படி வந்து டக்குன்னு மோதுறது. ஓகே, அப்படியே நொறுங்கிறது, மோதி நொறுங்கிறது. ஓகே, இதை ஃபிசிக்ஸில் எப்படி தெரியுமா டிஃபைன் பண்ணுவோம்? the two particles are present at the same position at same time. இல்லையா? ஆமாண்ணா, இந்த 2 கார் ஏன் கிராஷ் ஆச்சு? பிகாஸ் கரெக்டாக அந்த டைமில் 2 காரும் ஒரே பொசிஷனில் இருந்துச்சு. அதனால தானே என்ன ஆகுது? ஒன்னோட ஒன்று இடிக்குது. இதுவே இந்த கார் இங்கேயும் இந்த கார் இங்கேயும் இருந்துச்சுன்னா இடிக்குமா? ஒன்றா கொலிஷனே இருக்காது. ஸோ கொலிஷன் இனிமேல் யார் உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்களாம் கூப்பிட்டு சொல்லணும். கொலிஷன்னா என்னன்னு தெரியுமா? இட் சிம்பிளி மீன்ஸ் தட் சேம் பொசிஷன் அட் சேம் டைம் அப்படின்னு. ஓகே, கொலிஷன்னா ரொம்ப சிம்பிள். 2 பார்ட்டிகிள் ஒரே டைமில் ஒரே பொசிஷனில் இருந்துச்சுன்னா அதை தான் கொலிஷன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. இப்போ 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 இதில் கொலிஷன் நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஏ 2 மீட்டர் பர் செகண்டில் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஆப்ஜெக்ட் பியும் 2 மீட்டர் பர் செகண்டில் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஓகே, அடுத்த செகண்டில் என்ன ஆகும்? ஆனால் கொஞ்சம் எப்படி தள்ளி இருப்பாங்க. அதுக்கு அடுத்த செகண்டில் என்ன ஆகும்? கொஞ்சம் எப்படி தள்ளி இருப்பாங்க. அடுத்த செகண்டில் என்ன ஆகும்? கொஞ்சம் எப்படி தள்ளி இருப்பாங்க. அப்படியே தான் போயிட்டே தானே இருப்பாங்க. டக்குன்னு இது வந்து இங்கேயும் இது வந்து இங்கேயும் இப்படி கொலைட் ஆகுமா? ஆனால் சான்ஸே இல்லை. வெலாசிட்டி இப்படி இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் ஏ இப்படியே தான் போகும், ஆப்ஜெக்ட் பி இப்படியே தான் போகும். ஸோ இது ரெண்டும் கொலைட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அண்ணா? these or else simply A and B travels parallelly, so no collision. So
நோ கொலிஷன். சரியா? ஓகேண்ணா. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஏ வந்து இப்படி போகுது, பி வந்து சம் ஆங்கிள் 30 டிகிரியோட ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிசால்வ் பண்ணிவிடுவோம் வெக்டர்ஸை. அதாவது இந்த வெலாசிட்டி வெக்டர் ரிசால்வ் பண்ணிவிடுவோம். பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் ஹரிசான்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். ஹரிசான்டல் காம்பனண்ட் வில் பி 4 cos 30 degree. ஸோ cos 30 டிகிரினா என்ன அண்ணா? இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ரூட் 3/2 இல்லையா? ஆமாண்ணா, ஆக்சுவலி இட் ஷுட் பி 60 டிகிரிஸ் தான். அப்போ தான் வந்து it should be 60 degrees. Okay, because சொல்கிறேன் இப்போ தான் புரியும். ஸோ 4 cos 60 degree. ஸோ cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன அண்ணா? 1/2. ஸோ 4 into 1/2 இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அதாவது இந்த பார்ட்டிகளோட ஹரிசான்டல் காம்பனண்ட் என்ன? வெலாசிட்டியோடது அண்ணா 2 மீட்டர் பர் செகண்ட். வெர்டிக்கல் காம்பனண்ட் இஸ் சிம்பிளி 4 into sin 60. This is simply equals to 4 into root 3/2. 4 into root 3/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அண்ணா? 2 root 3 மீட்டர் பர் செகண்ட் வரும். சரியா? 2 root 3 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. we are going to analyze this detailedly. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த பார்ட்டிகிள் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணுதான், எக்ஸ் ஆக்சிஸில் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுதான். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது. ஒய் ஆக்சிஸில் 2 root 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுதான். ஓகே, ஓகேண்ணா. நான் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பாருங்க. we just have to take it to next page to analyze this carefully. ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் 1 செகண்ட் என்ன ஆகும்? இதை வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வரைகிறேன் பாருங்களேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஒரு தடவை புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இது வந்து உங்கள் மைண்டை விட்டு போகவே போகாது. நீங்களே நினச்சாலும் வெளியே அனுப்ப முடியாது. ஓகே, let this be the path of your particle B, let this be the path of your particle A, அண்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து 10 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட இல்லையா? ஆமாண்ணா, we've been provided that this particular gap is 10 meters. And பால் ஏ வந்து இப்படி இருக்கு. பால் ஏ வந்து இப்படி இருக்கு அண்ட் பால் பி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நவ் என்ன அப்படின்னா, பால் ஏ வந்துட்டு வெறும் 2 மீட்டர் பர் செகண்டில் இப்படி மூவ் ஆகுது. ஓகே, ஓகேண்ணா. பால் பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2 மீட்டர் பர் செகண்டோட மூவ் ஆகுது அண்ட் y ஆக்சிஸில் 2 root 3 மீட்டர் பர் செகண்டோட மூவ் ஆகுது. நான் என்ன ஆகும்னு பாருங்க, ஆஃப்டர் 1 செகண்ட் அண்ணா, ஆஃப்டர் 1 செகண்ட் when t equals to 1 செகண்ட் நம்ம பால் ஏ 2 மீட்டர் மூவ் ஆயிருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, ஏன்னா 1 செகண்டில் 2 மீட்டர் கவர் பண்ணோம், அதான அதோட மீனிங்கு. ஆமாண்ணா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 2 மீட்டர் பர் செகண்ட்? ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 மீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 மீட்டரில் இங்கே வந்திருக்கும். பால் பியும் இங்கே தானே வந்திருக்கும். பால் பி இங்கே தான் வந்திருக்கும். பட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பால் பீட்டை வெறும் எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் என்ன இருக்குது? வெலாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் அது இப்படி மட்டும்தான் போகும். பட் இந்த எது பால் ஏ பால் பி குழப்பறனோ, இது பால் ஏ இது பால் பிடா. சரியா? பால் ஏ கிட்ட வெறும் எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் வெலாசிட்டி இருக்குது. அதனால் இது இப்படி மட்டும்தான் மூவ் ஆகும். சரியா? பட் பால் பியில் பாருங்கள், எக்ஸ்லேயும் வெலாசிட்டி இருக்குது, ஒய்லேயும் வெலாசிட்டி இருக்குது. ஸோ எக்ஸில் 2 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும், அட் த சேம் டைம் ஒய்யில் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஓகே, ஒய்யில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் அண்ணா? இங்கே வந்துட்டு 2 மீட்டர்ஸா? தென் ஒய்யில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ட்ராவல் 2 root 3 மீட்டர்ஸ்.
ஓகே ஓகேண்ணா ஸோ இது இப்படி ட்ராவல் பண்ணோம், புரியுதா? ஓகே, இப்போ எங்கே போகுதுன்னு புரியும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து டைம் t ஈக்குவல்ஸ் டு 2 செகண்ட்ஸில் இந்த பால் வந்து எங்கே போயிருக்கோம்? ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 meters போயிருக்கும். சி திஸ் இஸ் 2 meters and this is again a 2 meter. Okay, okay now see this is 2 meter and this is also a 2 meters. ஒரு செகண்டுக்கு 2 meters travel பண்ணோம். டைம் t ஈக்குவல்ஸ் டு 2 seconds. இதுக்கிட்ட வெறும் ஹரிசாண்டல் காம்பனன்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் வெறும் ஹரிசாண்டலி மட்டும்தான் அது ட்ராவல் பண்ணோம். பட் நம்ம பால் பி அப்படியா, இது வந்து மல்டி டேலண்டட், எக்ஸ்லையும் போகும் ஒய்லையும் போகும். அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? ஆனால் எக்ஸில் வந்துட்டு 2 meters ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு நேராக கீழே அப்படி எக்ஸில் 2 meters ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒய்யில் பார்த்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸ் 2√3 meters ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல நான் கொஞ்சம் சுருக்கி வரைகிறேன் உங்களுக்காக. 2√3 meters வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இட் வில் பி லைக் திஸ். இங்கே இருக்கும் இப்போ அந்த பால். ஸோ இப்படியே போச்சுன்னா இவென்ச்சுவலி என்ன ஆகும்? இந்த ரெண்டு பாலும் கண்டிப்பாக கொலைட் ஆகுமா இல்லையா? ஆஃப்டர் சம் டைம் அட் t ஈக்குவல்ஸ் டு t 2.1 செகண்ட்லையோ 2.5 செகண்ட்லையோ தீஸ் டூ பால்ஸ் collide with each other. ஓகே, ஆஃப்டர் அ டைம் என்ன ஆகும்? இது ரெண்டும் கொலைட் ஆகிடும் பசங்களா. அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு t these two will collide. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏன் கொலிஷன் நடந்துச்சு கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா this happened. ஓகே, இந்த இடத்துல 10 மீட்டருங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? திஸ் இஸ் நாட் டு ஸ்கேல். ஆனால் இங்கே என்ன 2√3 போட்டிருக்கீங்க, டிஸ்டன்ஸ் 10 இருக்கே. ஐம் ஜஸ்ட் ட்ராயிங் திஸ். ஓகேவா? நான் ஒன்றும் அளவு எடுத்தலாம் அந்த இடத்துல வரையில. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஆனால் எனக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குண்ணா. ரெண்டு பால் ஃபஸ்ட்டு எப்போ கொலைட் ஆகும்னா இது வந்து என்னால் என்னென்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? ஃபர்ஸ்ட்டு, ஃபார் தீஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் டு கொலைட் தேர் ஷுட் பி அ வெலாசிட்டி, should be a velocity which brings them closer. இல்லையா? first point, which brings them closer. அதாவது ஒரு வெலாசிட்டி காம்பனன்ட் இருக்கணும். அது வந்து என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு பாலையும் பக்கத்தில் கொண்டு வர மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஒரு வெலாசிட்டி காம்பனன்ட் இருக்கணும் that should bring the two balls closer. சரியா? ஓகேண்ணா. I hope this is clear. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கோட பேரை சொல்லிடுறேன். இந்த வெலாசிட்டியோட பேர் வந்துட்டு v அப்ரோச்னு சொல்லுவோம். அப்ரோச்சிங் வெலாசிட்டி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் ஹரிசாண்டல் வெலாசிட்டி? அண்ணா their horizontal velocity, okay, their parallel component should be same. நினச்சி பாருங்களேன், ஒருவேளை இது 8 meter/second இருந்து இது 2 meter/second இருந்தால் ஒரு செகண்டில் இந்த பார்ட்டிக்கிள் 8 meter ட்ராவல் பண்ணி அங்கே போயிடும். இது பார்த்தீங்கன்னா 2 meter ட்ராவல் பண்ணி இங்கே தான் இருக்கும். இது ரெண்டு எப்பயாவது கொலைட் பண்ண முடியுமா? அது அடுத்த செகண்டில் எங்கேயோ போயிடும், அடுத்து 16 meter போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன? ஆனால் செகண்ட் கண்டிஷன் இஸ் their horizontal or their parallel velocity should be same. Their parallel velocity should be same. Okay, first let me remove this. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? ரெண்டு பால்ஸும் கொலைட் ஆகும். ஓகே, their parallel velocity should be சேம் பசங்களா. சரியா? இது ரெண்டு தான் வெலாசிட்டி, ஐ மீன் கொலிஷன் நடக்கிறதுக்கான கண்டிஷன். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? ஸோ இந்த இடத்துல கொலிஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுதான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். எஸ், ஹியர் கொலிஷன் வில் ஹேப்பன். ஏன்னா there is a velocity of approach, அது போக parallel velocity சேமாக இருக்குது. சரியா? ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். Condition for collision, very simple. There should be a velocity component that brings the objects to closer. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? velocity of approachன்னு சொல்லுவோம். v approach and parallel velocities must be same, otherwise என்ன ஆகும்? it will miss colliding. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி போயிடலாம், இல்லை இன்னொரு ஆப்ஜெக்ட் பின்னாடி போயிடலாம், ஏதாவது பண்ணி முன்னாடி பின்னாடி மாறிடும். சரியா? கொஞ்சம் மிஸ் ஆகிடும்.
I hope this is clear. Super da. Now let's try to calculate the conditions. Okay, இந்த இடத்துல வந்துட்டு velocity first இந்த இடத்துல collision நடக்குமா இல்லையா அதை நம்ம பார்ப்போம். Here collision takes place or not, takes place or not. அப்படி ஒருவேளை ஆச்சுன்னா what is the time of collision? Second question, what is the time of collision? Okay, very simple. And for collision to happen over here இந்த இடத்துல நம்ம 60 degree போட்டுக்கணும். சரியா? ஓகேண்ணா. ஓகே, let's try to find it. It's very simple. First நம்ம என்ன பண்ணணும், இந்த velocity-யை resolve பண்ணணும். ஓகேவா? resolve பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 cos 60 degree கிடைக்கும், which is simply equals to 2 meter per second. And இப்போ தான் ரிசால்வ் பண்ணோம் இது, அதனால தான் ரொம்ப வேகமாக எழுதுறேன். ஓகேவா? இது வந்துட்டு என்ன வரும் ஆனால் 4 sin 60 which is simply equals to 2 root 3 meter per second. சரியா? ஓகேண்ணா. ஸோ நல்லா பாருங்க, on comparing the parallel velocity are same. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான். parallel velocity is same and parallel velocity சேம் ஆனது இல்லாமல் ஒரு velocity இருக்கா, velocity of approach இருக்கா? இருக்குண்ணா. there is an velocity of approach. approach பண்ணுது, B பார்ட்டிகல் வந்து A பார்ட்டிகலை இப்படி approach பண்ணுது. ஓகே, so there is an velocity of approach and it is simply equals to 2 root 3 meter per second. ஓகேவா? and parallel velocities are same. now your time of collision is very simple. நீங்களே பாருங்க, நமக்கு என்ன தெரியும், ஸ்பீடு தெரியும். ஓகேவா? velocity தெரியும். you know the velocity, என்ன ஸ்பீடில் மேலே போகுதுன்னு தெரியும். எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும், ஆனால் 10 meters கவர் பண்ணால் போதும். சரி, நமக்கு என்ன தெரியும், ஸ்பீடு தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ டைம் என்னது, ஆனால் if you know speed and distance, then we know speed is equals to distance by time, time is equals to distance by speed. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல your time of collision, time of collision is simply equals to your distance எவ்வளோ, ஆனால் 10 meters, okay, divided by velocity எவ்வளோ, ஆனால் 2 root 3 meters-ஓட மேலே அப்ரோச் பண்ணுது. ஓகேவா? 2 root 3 meters per second. That's it. All you've got to do is simply cancel these things out. பண்ணால் நமக்கு என்ன வரும், ஆனால் time of collision is simply equals to 10 by 2 5 by root 3 meter per second. 5 by root 3 meter per second. Okay, that's it. 5 by root 3 meter per second கழிச்சு என்ன பண்ணுமா, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் கொலைட் ஆகிடுமா. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ ரிமெம்பர் திஸ் ஒன் பாயிண்ட், time of collision is simply equals to distance of approach. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, that distance of approach divided by the velocity of the approach. ஏன் இப்படி, because we know speed is equals to distance by time, so time is equals to distance by speed. அதில் இருந்தால் அதை derive பண்ணோம். ஓகேவா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. now let's practice one question which was given in your Irodo. Okay, it's a very tough question. 3 persons of same mass, okay, 3 person இருக்காங்களா, same mass அவங்க எல்லாருக்கும், travels with the same speed u along a regular triangle. Okay, regular triangle அப்படின்னா equilateral triangle. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. regular triangle அப்படின்னா equilateral triangle. Okay, of side d. Okay, ஒரு equilateral triangle இருக்கா, அதோட side வந்து side length வந்து d such that each one always faces the other. இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. see, this is your triangle, regular triangle-னு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகேண்ணா. இந்த ரெகுலர் ட்ரையாங்கிளோட சைட் லென்த் எவ்வளோ, d. இது d, இங்கேயும் d, இங்கேயும் d. ஓகே, now 3 பேர் இருக்காங்களா, லெட்ஸ் அஸ்யூம் அந்த 3 பேரோட பேர் வந்துட்டு ஏ பி சின்னு வச்சுக்குவோம். ஓகே, பர்சன் ஏ,
person B, person C. This is your person A and this is your person B and this is your person C. ஓகே, இவங்க எல்லாருமே சேம் வெலாசிட்டியில் தான் ட்ராவல் பண்ணுறாங்களா, அதில் எந்த டவுட்டும் வேணாம். சரியா, இவங்க எல்லாரோட வெலாசிட்டியுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதோட வெலாசிட்டியும் யூ தானா, ஓகே, அண்ட் இவரோட வெலாசிட்டியும் யூ தானா, அண்ட் எல்லாரும் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்களா, தே ஆல்வேஸ் ஃபேஸ் ஈச் அதர். சரியா, ஏ வந்து பியை பார்த்து ட்ராவல் பண்ணுமா, பி எங்கே போகுதுன்னு பார்த்து, பி இப்போ எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, ஸோ அவரை பார்த்து ட்ராவல் பண்ணுமா. ஓகே, கண்மூடித்தனமாக இப்படி. ஓகே, ஏ வந்து பியை மட்டும் தான் பார்க்கும், பி எங்கே போகுதோ அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுதான். பி வந்துட்டு சியை மட்டும் தான் பார்க்குமா, அண்ட் சிமிலர்லி சி வந்துட்டு ஏவை மட்டும் தான் பார்க்குமா. இப்படி. ஓகே, இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க. நவ் இந்த பாயிண்ட்டில் தான் நீங்கள் மிஸ் ஆவீங்க. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் சம் டைம் t ஈக்குவல்ஸ் டு 1 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ ஏன் என்ன பண்ணியிருக்கோம், இப்படியே ட்ராவலை இங்கே வந்திருக்கும். ஓகே, திஸ் இஸ் A1 பொசிஷன் வச்சுக்குவோம். திஸ் பொசிஷன் இஸ் A1. ஃபஸ்ட்டு புரியுதா ஏன் வெலாசிட்டி இப்படி இருக்குது? ஆனால் 3 பேருமே ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி தான் அந்த ட்ரையாங்கிளில் ட்ராவல் பண்ணுறாங்களா. ஸோ இனிஷியலி ஏ இங்கே, பி இங்கே, சி இங்கே. ஏ பியை பார்த்து இப்படி வராரு, பி சியை பார்த்து இப்படி வராரு, சி டியை பார்த்து இப்படி வராரு. ஓகேவா, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஓகே, ஸோ ஒரு செகண்ட் கழிச்சு ஏ எங்கே வந்திருப்பாரு, இப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருப்பாருனா, பி எங்கே வந்திருப்பாரு, இதோ இங்கே வந்திருப்பார். பி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி இதோ இந்த இடத்துல வந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் சி வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி இதோ இந்த இடத்துல வந்திருப்பார். ஓகேவா, நவ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இனிஷியலி இப்படி இருக்கு. லெட் திஸ் பி யோர் B1 and let this be your C1. ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன். இப்போ என்ன ஆகும், ஏ வந்து பி எங்கடான்னு பார்ப்பார், பி பார்த்தா இங்கே இருக்கும். ஓகே, இனிஷியலி ஏ பார்க்கும்போது பி இங்கே இருந்துச்சு, ஸோ அவரை பார்த்துட்டு நீ அங்கே இருக்கியா, ஓகே வரேன்னு இப்படி வந்துட்டே இருப்பார். ஒரு செகண்ட் கழிச்சு பார்த்தா பி இங்கே இருக்குது. இப்போ ஏன் என்ன பண்ணுவார், இப்படி ட்ராவல் பண்ணுவார். ஓகேவா, பியை பார்த்து இப்படி வருவார். ஓகே, பி சியை பார்க்கும், நீ என்னடா இங்கே இருந்தால் அங்கே போயிட்டேன்னு சொல்லி இப்போ சி இருக்க டைரக்ஷனுக்கு இப்படி போவார் பி. அடுத்து சி வந்து ஏவை பார்க்கும், நீ என்னடா நீ அங்கே இருக்க நினச்சி நான் வந்தால் நீ முன்னாடி வந்துட்ட, சரி நான் உன்னை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இப்படி ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன வரும், ஏ இப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பி இப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடும், சி இப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடும். இப்போ திரும்பி பார்க்கும், ஏ வந்து பியை பார்க்கும், நீ என்னடா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி இப்படி ட்ராவல் பண்ணோம். பி வந்து சியை பார்க்கும், பார்த்தா சி இங்கே இருக்கும், இப்படி ட்ராவல் பண்ணோம். சி வந்து திரும்பி ஏவை பார்த்தா அது இப்படி இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகுது, ஆனால் ஒரு மாதிரி ஸ்பைரல் டிசைன் வரல, இஃப் யூ ட்ரேஸ் தேர் பாத் வில் கோ லைக் திஸ். சரியா, சி என்ன பாருங்க, இப்படி போகிறாங்களா, நெக்ஸ்ட் இப்படி போகிறாங்களா, சி அகைன் பாருங்களேன். இப்போ ஏ வந்து என்ன பண்ணும், இதில் ட்ராவல் பண்ணும். ஓகே, பி இங்கே இருக்கான்னு சொல்லி இப்படி ட்ராவல் பண்ணும். பி வந்து என்ன பண்ணும், சி இங்கே இருக்கான்னு சொல்லி இப்படி ட்ராவல் பண்ணும். சி வந்து என்ன பண்ணும், ஏ இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி லைட்டாக ட்ராவல் பண்ணும். அகைன் பாருங்கள் இப்படி. ஓகே, ஸோ என்ன ஆகுது, ஒரு மாதிரி ஸ்பைரலாக வருது பாருங்கள். இந்த பாத்தை கனெக்ட் பண்ணி பாருங்கள், இப்படி ஒரு பாத் அண்ட் தென் இப்படி ஒரு பாத் அண்ட் தென் இப்படி ஒரு பாத். இது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வரைஞ்சி பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாதிரி ஸ்பைரல் பாத் வந்து ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ பி வரும், இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, இப்படியே வந்து இந்த இடத்துல வரும். ஏ வருதுல்ல, அப்படியே வந்து இந்த இடத்துல வரும். ஓகே, அண்ட் சி வருதுல்ல, அது அப்படியே வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இவங்க எல்லாருமே கரெக்டாக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்டாக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க. சரியா, அந்த பாயிண்ட்டு எங்கே இருக்கும்னா கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு அலாங்காக இருக்கும். ஓகே, நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுல. ஆமாண்ணா, சிமெட்ரிக்காக இருக்குது 3 சைடுமே, சிமெட்ரி வச்சு தான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணணும். ஆமாண்ணா, இப்படியே வராங்க 3 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிறாங்கண்ணா. நவ் இந்த இடத்துல கொலைட் ஆவாங்க. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆஃப்டர் ஹவு வாட் வில் தே மீட். ஓகே, ஹவு வாட்லாம் இல்லை, ஆஃப்டர் வாட் டைம் வில் தே மீட். ஆஃப்டர், ஓகே, டைப் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லணும் என்னங்க இது அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்கணும். ஆஃப்டர் வாட் டைம் will they meet. Okay, so நமக்கு தெரியும் the time of collision is simply equals to distance of approach. Okay, அதாவது எந்த இடத்துல கொலைட் ஆக போகிறாங்களோ அந்த டிஸ்டன்ஸு டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். இதை மட்டும் போட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். இப்போ இதை கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே. சரியா, ஓகே, கொஞ்சம் நல்லா பாருங்கள். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச்? ஆனால் பார்த்தாலே தெரியுது இங்கே இருக்காங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். ஏதாவது ஒரு பார்ட்டிகளுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, பி வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும்னா
ஸோ திஸ் இஸ் யோர் டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச் இல்லையா? ஆமாண்ணா. ஓகே. அண்ட் velocity of approach என்ன? அண்ணா we have to find, we know u velocity இப்படி இருக்கு, velocity of approach என்னன்னு பண்ணணும். இந்த b-யை இந்த பாயிண்ட் கிட்ட எடுத்துட்டு போகிறது என்ன velocity அதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். we will do it. first இதை புரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும் சரியா? இரோடோவில் இதே டயக்ராம் தான் இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ இங்கே இருக்கு, பி இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு. நல்லா இன்னொரு வாட்டி புரிஞ்சுக்கோங்க. ஏ வந்து பியை பார்த்து போகுது சரியா, இப்படி போகுது. பி சியை பார்த்து போகுது, சி ஏவை பார்த்து போகுது. நெக்ஸ்ட் செகண்டே பார்த்தீங்கன்னா பி இங்கே, ஏ இங்கே, சி இங்கே. ஏ வந்து பியை பார்க்குது, என்னடா அங்கே இருந்தால் இப்போ இங்கே இருக்க, சரி போ நான் வரேன், உன்னை பார்க்க வரேன், இப்படி வரேன்னு வருது. பி வந்து சியை பார்த்து சொல்லுதுன்னா நீ இங்கே இருப்பான்னு வந்தால் நீ இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்க, இரு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே போகுது. அடுத்து சி வந்து ஏவை பார்க்குது, நீ மேலே இருப்பேன்னு நினச்சா இங்கே இருக்க, ஓகே நான் இப்படி வரேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்படியே வருது. எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்பைரல் டிசைன் வந்து ஃபார்ம் ஆகுதா? ஆமாண்ணா. அவ்வளோதான். I hope you guys understood this. Now let's try to find the velocity of approach and distance of closest approach. சரியா? ஓகேண்ணா. let's say அவங்க இந்த பாயிண்ட்ல கொலைட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோம். now what is this length? கீழே இருக்க length என்ன? அண்ணா we know the total length is d, so this length is simply d by 2. சரியா? ஓகே. and ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் வந்துட்டு 60 டிகிரி இல்லையா? ஆமாண்ணா. ஜஸ்ட் கிவ் மீ a minute, ஏதோ சவுண்டு கேட்குது, பார்த்துட்டு வந்துடுறேன். சாரிடா, ஆக்சுவலி என் கேட் வந்து ஒரு சின்ன ஒரு தண்ணி பாத்திரம் இருக்கும், அதை தள்ளி விட்டுருச்சு. இப்போ கூட கத்திரி தான் இருக்குது, சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் ப்ரொசீட். ஓகே. சி இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு கொலைட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நவ் வி நோ ஃபார் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் த ஆங்கிள் இஸ் 60 டிகிரி சரியா? நமக்கு என்ன தேவை அண்ணா? நமக்கு டைம் ஆஃப் கொலிஷன் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச்சும் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சும் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். இஃப் யூ ட்ரா லைன் லைக் திஸ், தென் இது என்ன பண்ணுது அண்ணா? கரெக்டாக அந்த 60 டிகிரிக்கு நடுவில் வரைஞ்சிருக்கீங்கண்ணா. ஓகே. ஸோ திஸ் வில் பி 30 டிகிரி இல்லையா? ஆமாண்ணா. இது 30, தென் மேலே இருக்கிறது ஒரு 30. ஓகே. ஸோ 30 30 எக்ஸாக்டாக ஆங்கிள் பைசெக்டர் இது. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் 30 டிகிரி. அகைன் எப்படி நான் எக்ஸாக்டாக நடுவில் போகுதுன்னா சிமெட்ரி இஸ் த ரீசன்டா. ஓகேவா? எல்லாமே சிமெட்ரிக்கலாக இருக்குது. ட்ரையாங்கிள் இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அண்ட் எக்ஸாக்டாக இந்த மிட் பாயிண்டில் லைன் வரைகிறோம்ல, அதில் அந்த பாயிண்ட் லை ஆகுது. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வரைஞ்சிங்கன்னா அந்த பாயிண்டில் போயிட்டு விழுகுது. இதை இன்னும் நல்லா கிராஸ் பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் நோ த பேசிக்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். அது நான் தனியாக சொல்லித்தரேன். ஓகே. இப்போதைக்கு யூ கேன் ப்ரொசீட் லைக் திஸ் சரியா? இப்போதைக்கு என்னென்ன தெரியுதோ அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். தென் எங்கே தேவையோ ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன, இன்சென்டர்னா என்ன, ஆர்த்தோ சென்டர்னா என்ன, எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தர போகிறேன் சரியா? ஓகேண்ணா. இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. லெட் இட் பி ஹைட். ஓகே. இதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச் இல்லையா? ஆமாண்ணா. ஓகே. எஸ். ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் வெரி சிம்பிள் அண்ணா. what can we use? Can we use sin theta? sin theta வேணாம். Can we use cos theta? தாராளமாக யூஸ் பண்ணலாம்ண்ணா. if you apply cos theta to this triangle, you can write cos 30 degree is equals to adjacent. adjacent என்னது? d by 2 divided by height h. so இங்கிருந்து what do we get? height is equals to d divided by 2 cos 30 degree. சரியா? ஓகேண்ணா. I hope this is clear. ஓகே. ஸோ cos 30 என்ன அண்ணா? √3/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அண்ணா? the length, அதாவது height is simply equals to d divided by √3 இல்லையா? ஆமாண்ணா. ஓகே. இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச் வந்து கிடச்சிருச்சு இல்லையா? இட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு d by √3. அதாவது கொல்லைட் ஆகணும் அப்படின்னா இந்த பார்ட்டிகிள் b இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல இந்த பார்ட்டிகிள் b, இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமா அண்ணா? எக்ஸாக்டாக d by √3 டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போகணுமா? ஓகே. ஹைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு d divided by √3. ஓகேவா? சரி. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வெலாசிட்டி என்ன? அதுவும் ரொம்ப சிம்பிள். we know u velocity is like this. ஓகே. இப்படி வந்து u velocity இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. எப்படி? தோ இப்படி லைக் திஸ். u velocity is there இல்லையா? ஆமாண்ணா. நான் இப்போ என்ன பண்ணுங்க, சிம்பிளி இந்த u velocityயை along this line ரிசால்வ் பண்ணுங்க. ரிசால்வ் பண்ண என்ன வரும்? ஆனால் ரிசால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் we will have u cos 30 degree. ஓகே.
ஸோ வி அப்ரோச் என்னது இந்த u cos 30 டிகிரி தான் சரியா. திஸ் இஸ் யோர் அப்ரோச் வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் வி ஃபவுண்ட் டூ திங்ஸ். ஓகே, ஃப்ரம் திஸ் டயக்ராம் வி ஜஸ்ட் ஃபவுண்ட் டூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு distance of approach is simply equals to d divided by root 3 and the velocity of approach is simply equals to u cos 30 degree இல்லையா. ஆமாண்ணா, cos 30 னா என்ன, root 3 by 2. so u root 3 divided by 2. now what is the value of time of collision? It's very simple. we know time of collision is simply equals to distance by speed. So d divided by root 3 into speed என்னது அண்ணா u root 3 divided by 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அண்ணா, கீழே பாருங்கள் டினாமினேட்டரில் root 3 into root 3 3 வரும். அண்ட் இந்த டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது, அது என்ன பண்ணும் நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறோங்கிற பட்சத்தில் we will be left over with time of collision simply equals to இந்த 2 மேலே போயிடும் 2d divided by 3u பசங்களா சரியா. I hope this is clear. புரிஞ்சதில்ல, அவ்வளோதான்டா. அண்ட் திஸ் கொஷின் இஸ் டேக்கன் ஃப்ரம் யுவர் இரோடோ. இதே மாதிரி ஒரு கொஷின் நம்மளோட ஹச்சி வர்மாலேயுமே இருக்குது. சூப்பர் கொஷின். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த கொலிஷனில் எந்த டவுட்டுமே இருக்காது. ரொம்ப சிம்பிள். டைம் ஆஃப் கொலிஷன் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச் டிவைடட் பை தி வெலாசிட்டி அப்ரோச். ஓகே, அப்ரோச்சிங் வெலாசிட்டி போட்டுருணும், முடிஞ்சிச்சு சரியா. ஓகேடா, if this is clear then let us quickly move on to your next concept, the riverman problem or river boat problem. okay, as the name suggests இது ரொம்பவே சிம்பிள் தான் சரியா. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் டஃப் இல்லை, நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுதுடா. ஓகே, இப்படி ஃப்ளோ ஆகுது, லெஃப்ட் டு ரைட் வந்து ரிவர் ஃப்ளோ ஆகுது. இங்கேருந்து இப்படி ஸ்வைன்னு போகுது ரிவர் வாட்டர். ஓகேவா. நீங்கள் ஒரு பர்சன், ஸ்விம்மிங் தெரிஞ்ச ஒரு பர்சன் சரியா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவருக்குள்ளே டைவ் அடித்து ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. எய்தர் அந்த ரிவர் போகுதுல அதே டைரக்ஷனில் ஸ்விம் பண்ணிட்டு போகலாம், ஆர் ரிவரை அப்போஸ் பண்ணி எதிர்நீச்சல் அடிச்சுட்டே போகலாம் சரியா. ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, நான் இந்த ரெண்டு பாசிபிள் கேஸ்லையும் என்னென்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போயிட்டு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் சே திஸ் இஸ் யுவர் ரிவர் அண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க velocity of river is 4 meter per second. ஓகே, let the velocity of river is 4 meter per second இந்த டைரக்ஷனில் போகுது சரியா. ஓகேண்ணா, நெக்ஸ்ட்டு let's assume you are a person swimming downstream. downstreamனா என்ன, அதாவது ரிவர் போகுதுல்ல அதே டைரக்ஷனில் ஸ்விம் பண்ணுறீங்க. ஓகேவா. ஓகேண்ணா, ஸோ 3 meter per second ஓட நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்க அண்ட் you are going in the same direction as that of the river. okay, now what is your total velocity? v net person is simply equals to your velocity 3 meter per second ப்ளஸ் த ரிவர்ஸ் வெலாசிட்டி. என்னன்னா நீங்கள் எப்படி போகிறீங்களா அது பத்தாதுன்னு ரிவரே உங்களை அடிச்சு இழுத்துட்டு போகும். வா நான் போகிற வழி தானே நீயும் போகிற, தள்ளிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வெலாசிட்டியோட தள்ளிட்டு போகும். அது எவ்வளோட தள்ளும், ஆனால் அது 4 meter per second தள்ளும்னா. ஸோ யோர் டோட்டல் வெலாசிட்டி இஸ் 3 meter per second plus 4 meter per second and it simply equals to 7 meter per second. ஓகே, டோட்டலாக நீங்கள் அதாவது ரிவர் போகிற அதே டைரக்ஷனில் ஜஸ்ட் 3 meter per second ஸ்விம் பண்ணால் போதும், உங்களோட வெலாசிட்டி ஆக்சுவலி எவ்வளோ ஆகிடும், 3 + 4 7 meter per second ஆகிடும் சரியா. ஓ ஓகேண்ணா. பட் இதுவே நீங்கள் வந்துட்டு நான் ரிவர் போகிற டைரக்ஷன்லாம் போக மாட்டேன், நான் எதிர் நீச்சல் தான் அடிச்சுட்டு போவேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இப்படி போகணும்னு நினைக்கிறீங்க 3 meter per second. ஓகே, பட் ரிவர் வந்து உங்களை என்ன பண்ணுது, பின்னாடி 4 meter per second வெலாசிட்டியில் தள்ளுது. அப்போ டோட்டலாக நீங்கள் எங்கே போவீங்க, ஆனால் எல்லாமே பார்த்துட்டு நான் ரைட் சைடு தானே போவேன். ஓகே, அதுதான் நடக்க போகுது. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ரிவரை விட நீங்கள் அதையும் தாண்டி நீச்சல் அடித்தா தான் முன்னாடி போக முடியும். ரிவரோட ஸ்பீடோட நீங்கள் கம்மியாக ஸ்விம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு பின்னாடி போயிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல யுவர் நெட் வெலாசிட்டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு let's assume this is your positive direction சரியா. ஓகேண்ணா, ஸோ 3 meter per second பட் என்ன பண்ணுது, ரிவர் உங்களை பின்னாடி இழுக்குது. ஓகே, minus
4 மீட்டர் பர் செகண்ட். ஸோ டோட்டலாக நீங்கள் -1 மீட்டர் பர் செகண்டோட போயிட்டு இருப்பீங்க. ஓகே, அதாவது ரிவரோட டைரெக்ஷனில் அடிச்சுட்டு போவீங்க. நீங்கள் ஸ்விம் பண்ணி பிரோஜனமே இல்லை. நீங்கள் 3 மீட்டர் செகண்டில் ஸ்விம் பண்ணாலும் ரிவர் உங்களை அடிச்சு பின்னாடி இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா, சரிடா. இப்போது இந்த இடத்துல ஒரு டேர்ம் கொடுத்துருப்பேன், வெலாசிட்டி ஆஃப் பர்சன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னா என்ன? ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய கொஷினில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி வி நோ வெலாசிட்டியாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அப்சர்வர் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இந்த பர்சனோட வெலாசிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்ணியிருக்கோமா? நீங்கள் இந்த இடத்துல ரிவரே ஃப்ளோ ஆகலை, சரியா? தண்ணி இப்படியே நிற்கிது. அந்த தண்ணியில் அந்த பர்சன் ஸ்விம் பண்ணிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 3 மீட்டர் பர் செகண்டில் ஸ்விம் பண்ணுறாராம். அதுதான் வெலாசிட்டி ஆஃப் பர்சன் ஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டில்னா அப்படியே நிற்கிது அந்த தண்ணி, சரியா? அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்க தண்ணியில் அந்த பர்சன் நீச்சல் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஸ்பீடு 3 மீட்டர் பர் செகண்ட் தான். ஓகே, ஸோ அதை தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தண்ணி என்ன ஸ்பீடில் வேணாலும் போட்டோம், அது 4 மீட்டர் பர் செகண்டில் போட்டோம். இந்த பர்சனோட ஸ்பீட் என்ன? அவர் என்ன ஸ்பீடில் நீச்சல் அடிக்கிறாருன்னா, அவர் 3 மீட்டர் பர் செகண்டில் நீச்சல் அடிச்சுட்டு போகிறாரு. அதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் பர்சன் ஸ்டில் வாட்டர்னா ரெஃபரன்ஸ். ஓகே, தண்ணி எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லைனாலுமே அவர் 3 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டு இருக்காரு. ஸோ மூவ்மெண்ட் இருக்குங்கிற பட்சத்தில் அவரோட டோட்டல் வெலாசிட்டி என்ன ஆகும்? இது மாதிரி சேஞ்ச் ஆகும், சரியா? அதாவது மூவ்மெண்ட்டே இல்லைனா அவர் 3 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டே இருப்பார். பட் வாட்டர் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரிவரோட ஃப்ளோக்கு அக்ராஸாக நீச்சல் அடிச்சார்னா 7 மீட்டர் பர் செகண்ட் டோட்டல் வெலாசிட்டி. ரிவரோட ஃப்ளோக்கு ஆப்போசிட்டில் நீச்சல் அடிச்சுட்டு எதிர் நீச்சல் அடிச்சுட்டு போனார்னா அவரோட நெட் வெலாசிட்டி சிம்பிளி -1 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஓகே, பட் இதை வந்துட்டு எக்ஸாமில் கேட்பாங்கன்னா எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. எக்ஸாமில் ஒரு படி மேலே போயிட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரிவர் இருக்கும், சரியா? இந்த ரிவரோட விட்த் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஓகே, இந்த 2 பேங்க்ஸ் இருக்குல்ல, ரிவர் பேங்க்ஸுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ரிவருமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு பர்சன் இப்படி நிற்பாரு. JEE மெயின்ஸ் நீட்டில் கேட்கக்கூடிய கொஷினே இதுதான். ஓகே, த பர்சன் வாண்ட்ஸ் டு கிராஸ் த ரிவர். ஓகேவா? இந்த பர்சன் வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு நீச்சல் அடிச்சுட்டே போகணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, இப்போ அவர் என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவார் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? லெட்ஸ் அஸ்யூம் பர்சன் நேராக அப்படி டைவ் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே டைவ் அடிக்கிறார். ஓகே, சம் வெலாசிட்டியோட டைவ் அடிக்கிறார். அவரால் இந்த பாயிண்ட்டுக்கு போக முடியுமா? ஆனால் இதில் என்னென்னா இருக்குது, இப்படியே நீச்சல் அடிச்சுட்டே போனார்னா போயிடலான்னா நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ இங்கே நிற்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பர்சன் தண்ணிக்குள்ளே குதிச்சதுக்கப்புறம் இந்த பர்சன் மேலே எத்தனை வெலாசிட்டி இருக்குது? ஆனால் இவர் எக்ஸர்ட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ், ஓகேவா? அதனால இவர் முன்னாடி போகிறாரு. இவரோட வெலாசிட்டி ஒன்று இருக்குது, ஓகேவா? இவர் என்ன வெலாசிட்டியோட ஸ்விம் பண்ணுறாரோ அது ஒன்று இருக்குது. அது போக ரிவருக்குன்னு தனியாக ஒரு வெலாசிட்டி இருக்குது. அந்த வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர். ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகும்னா, இந்த பர்சன் இப்படி தான் போக பார்ப்பாரு, ரிவர் அவரை இப்படி இருக்கும், 2 வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது. ஸோ அல்டிமேட்லி ரிசல்டன்ட் வெலாசிட்டி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு இந்த பர்சன் என்ன பண்ணுவார்? அப்படியே ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு போயிடுவார். ஓகே, நமக்கே தெரியும், தே போத் ஆர் அட் 90 டிகிரி. ஸோ the resultant will be somewhat like this. ஸோ அந்த பர்சன் இங்கே போகணும்னு ஆசைப்படுவார். பட் என்ன பண்ணுவார்? அப்படியே மூவ் ஆகி இங்கே போயிடுவார். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் யோர் ட்ரிஃப்ட். புரிஞ்சுதா? பர்சன் வந்துட்டு நேராக குதிச்சார்னா அவரால் ஸ்ட்ரைட்டாக இருக்க பாயிண்ட்டை போயிட்டு தொட முடியாது. அவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் தூரம் ட்ரிஃப்ட் ஆகி இந்த இடத்துல போயிட்டு தான் கரையை ரீச் பண்ண முடியும். சரிண்ணா, அப்போ எக்ஸாக்டாக நான் இந்த பாயிண்ட்டுக்கு போகணும், இந்த பாயிண்ட்டுக்கு நான் போய் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து இப்படி குதிக்கக்கூடாது. நீங்கள் குதிக்கும் போது எப்படி தெரியுமா குதிக்கணும்? இப்படி குதிக்கணும். நீங்கள் அப்படி குதிச்சிங்கன்னா தான் ரிவர் இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி குதிச்சிருப்பீங்க, இப்படி போகணும்னு நினைப்பீங்க. பட் ரிவர் என்ன பண்ணோம்? உங்களை அப்படியே அடித்து இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல விட்டுரும். ஓகே, நீங்கள் குதிக்கிறப்பயே சம் ஆங்கிளோட குதிக்கணும். அப்போ தான் உங்களால் நீங்கள் நினச்ச பாயிண்ட்டுக்கு போக முடியும். ஸோ கொஷினில் அந்த ஆங்கிள் என்ன? இந்த பர்சன் வந்துட்டு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கு போகணும்னா அவர் என்ன ஆங்கிளில் குதிக்கணும்? அது ஒரு கொஷினு. இன்னொரு கொஷினு, அந்த பர்சன் இப்படி நேராக குதிக்கிறாரு, அவர் எவ்வளோ ட்ரிஃப்ட் ஆகி போவார் அப்படிங்கிறது இன்னொரு கொஷின். சரியா? இது 2 தான் மெயினாக கொஷின்ஸாகவே வரும். லெட் அஸ் ட்ரை டு ஆன்சர் தட் கொஷின். ஓகே, கேஸ் 1, the person wants to cross the river with minimum distance. ஓகேவா? அதாவது அவர் வந்து இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணுமா. பர்சன் இங்கே இருக்காரு, எக்ஸாக்டாக ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு, மினிமம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவர் எப்படி ஜம்ப் பண்ணணும்? இப்படி நேராக போயிட்டு ஜம்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஆனால் இங்கிட்டு ரிவர் வெலாசிட்டி வேறு இருக்குது, அப்படியே அவர் அடித்து இழுத்துட்டு இங்கே போயிடும்ண்ணா, ட்ரிஃப்ட் ஆயிடுவார். அப்போ அதனால் அவர் என்ன பண்ணணும்? குதிக்கும் போதே இப்படி குதிக்கணும். சரியா? கொஞ்சம் யோசிச்சு குதிக்கும் போது அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி குதிக்கணும். ஓகே, இப்படி ரிவர் போயிட்டு இருக்கு, அப்படி குதிச்சார்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகாக ரிவர் அடிச்சுட்டு வந்து அவர் போகணும்னு நினச்ச பாயிண்ட்டில் சேர்த்து விட்டுரும். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்லை? எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா.
பிகாஸ் இது புரிகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன் அவரு ஒரு ஆங்கிளில் குதிக்கிறாருன்னு ஃபீல் பண்ண முடியுதா? ஏன்னா முடியுதுண்ணா. ஏன்னா நேராக குதிச்சாருன்னா அவர் அடிச்சுட்டு வேற எங்கேயோ போயிடுவார். அப்போ அவர் குதிக்கிறப்பே கொஞ்சம் கோணலாக குதிச்சாருன்னா அப்படியே அடிச்சுட்டு வந்து நேராக அந்த பாயிண்ட்டில் விழுந்துடலாம்ல. அதுதான் லாஜிக்கு. ஓகே, ஸோ அப்போ பர்சன் டைவ் அடிக்கும் போது எப்படி அடிக்கணும்? ஆனால் பர்சன் குதிக்கும் போதே இப்படி குதிக்கணும்ண்ணா. சம் ஆங்கிள் தீட்டாவோட ஜம்ப் பண்ணணும். சரியா? ஓகேண்ணா. theta. Now this is velocity of the person. Okay, and velocity of the river எப்படி ஆக்ட் ஆகும்? ஆனால் velocity of river வந்து பார்த்தீங்கன்னா it acts like this. ஓகே, இந்த பர்சன் மேலே river velocity இப்படி தான் இருக்கும். சரியா? velocity of river is like this. Okay, I hope this is clear. இதில் எந்த டவுட்டும் இல்லையே? ஓகேடா. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பர்சன் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஓகே, ஸோ இந்த டேரக்ஷனுக்கு அக்ராஸ் ஏதாவது வெலாசிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. என்ன பண்ணலாம்? இந்த விபி இருக்கா? இந்த விபி இருக்குல்ல, அதை வந்து ரிசால்வ் பண்ணுங்கள். ரிசால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் we will get vp cos theta, vp cos theta and perpendicular ரிசால்வ் பண்ணோம்னா this will be vp sin theta. விபி சைன் தீட்டா. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? ஆனால் இந்த பர்சன் வந்துட்டு ட்ரிஃப்டே ஆகக்கூடாது, இங்கிட்டு அங்கிட்டலாம் போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக போயிடணும். ஓகேவா? அவர் தேவைப்படுற இடத்துக்கு இப்படி நேராக போயிடணும். அப்படிங்கிறப்ப இந்த வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருக்கணுமா இல்லையா? ஏன்னா விஆருங்கிறது என்ன பார்த்து வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இப்படி இழுக்குது, விபி சைன் தீட்டா அப்படி இழுக்குது. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தானே பர்சனால் நேராக ட்ராவல் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து கண்டிஷன் வந்துருச்சா? ஃபார் நோ ட்ரிஃப்ட், ஃபார் நோ ட்ரிஃப்ட் கண்டிஷன் என்ன? ஆனால் ட்ரிஃப்ட் ஆகக்கூடாது அப்படின்னா சிம்பிளி இந்த வெலாசிட்டி இருக்குல்ல விபி சைன் தீட்டா, விபி sin theta should be equals to VR. So from here sin theta is equals to velocity of river divided by velocity of person, or the theta with which he have to jump is எந்த angle அவர் jump பண்ணணும் அப்படின்னா that simply equals to theta is simply equals to sin inverse velocity of river divided by velocity of person. ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த ஆங்கிள் அவர் ஜம்ப் அடிச்சார்னு வச்சுக்கோங்களேன், டைவ் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட்லி மேலே போயிட முடியும். ஓகேவா? ஓகேண்ணா. நவ் வாட் இஸ் த டைம் டு கிராஸ் த ரிவர் அப்படி கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்துட்டு இதில் இன்னொன்று என்ன கேட்கலாம் அப்படின்னா டைம் டு கிராஸ் த ரிவர் அப்படின்னு கேட்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். டைம் இட் டேக்ஸ் டு கிராஸ் த ரிவர், டைம் டு cross the river. ஸோ நல்லா பாருங்க, இந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி என்ன இருக்கு? ஆனால் the velocity of approach, ஓகே, அதாவது அந்த பாயிண்ட் கிட்ட கொண்டு போகிற வெலாசிட்டி என்ன? ஆனால் vp cos theta. ஓகே, hope this is clear. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ணணும்? ஆனால் the distance which he have to cover is இங்கேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு போகணுன்னா the distance of approach is simply equals to d. So we know time is equals to collision மாதிரி வச்சுக்கோங்க, கரெக்டாக போய் இந்த பாயிண்ட்ல ஒரு கொலைட் ஆகணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு d டிவைடட் பை vp cos theta. சரியா? d டிவைடட் பை vp cos theta. ஸோ தீட்டா தெரியுது, அதுக்கப்புறம் d தெரியுது அப்படின்னா போதும், வெலாசிட்டி ஆஃப் பர்சனை வச்சு நம்மளால டைம் கால்குலேட் பண்ணிட முடியும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? ஆனால் எங்களுக்கு வந்துட்டு காஸ் தீட்டா டேரெக்டாக தெரியாது, ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, பண்ணுறேன். ஐ ஹோப் யூ கைஸ் நோ திஸ். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அண்ணா சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1ண்ணா. ஸோ இங்கேருந்து கேன் ஐ ரைட் காஸ் ஸ்கொயர் தீட்டா டு பி ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா? தாராளமாக எழுதலாம்ண்ணா. ஸோ காஸ் தீட்டா வில் பி அண்ணா சிம்பிளி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாக்கு பதிலாக இதை போட்டுருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு. ஓகே ஓகே, இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன், தான் போன ஸ்லைட்லேயே எழுதிட்டேன்ல, அதை வந்து தூக்கிடலாம். அண்ட் திஸ் இஸ் யோர் டயக்ராம் இல்லையா? ஆமாண்ணா.
கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா என்னோடய பிசி வந்து டெட் ஸ்லோ ஆகிடுச்சு இப்போது. இதுக்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். பட் ஸ்டில் கிளாஸை முடிச்சிடலாம், என்ன இன்னொரு 40 minutes மேலே போகாது. ஓகே. ஸோ த டைம் டு கிராஸ் த ரிவர் இஸ் சிம்ப்ளி திஸ். நவ் வி ஆர் ட்ரையிங் டு சிம்பிளிஃபை திஸ் ஃபர்தர். ஓகேவா? நமக்கு வந்துட்டு காஸ் தீட்டாவை சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ வி நோ தட், இப்போ தான் டிரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இல்லையா? ஆமாண்ணா, அதை எடுத்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ வி வில் கெட் தட் தி time to cross the river is simply equals to d. okay, the depth of the, I mean எவ்வளோ கேப் இருக்குது ரிவர் பேங்க்ஸுக்கு நடுவில், divided by vp into cos theta பதிலா square root of 1 minus sin square theta. okay, ஓகேண்ணா, 1 minus sin square theta. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டானா என்னன்னு தெரியும். ஆனால் அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, யூ ஜஸ்ட் லுக் இன் டு இட். சி, இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஆனால் சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு விஆர் பை விபின்னு கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து உள்ளே போடுங்க. ரெண்டும் ஒரே கேஸ் தானே, கேஸ் ஒன் தானே? ஆமாண்ணா. we know sin theta is equals to VR by VP. sin theta is equals to VR by VP. அவ்வளோதான், எடுத்து உள்ளே போடுங்க. போட்டால் என்ன வரும்? ஆனால் t is equals to d divided by VP into square root of 1 minus VR square divided by VP square. okay, VR square divided by VP square. சரியா? ஓகேண்ணா. now all you've got to do is simplify this. என்ன பண்ணுங்க? cross multiply பண்ணுங்க. இந்த இடத்துல cross multiply பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? ஆனால் VP ஸ்கொயர் மைனஸ் VR ஸ்கொயர் டிவைடட் பை VP ஸ்கொயர்னு வரும்ண்ணா. ஓகே, போடுங்க. you know this and we know time t is equals to this and simplify this. okay, என்ன வரும் நமக்கு? we will get that t is equals to d divided by VP square. okay, இந்த இடத்துல VP இருக்கு, into square root of VP square minus VR square ஓகேண்ணா. அண்ட் கீழே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் ஒரு VP ஸ்கொயர் இருக்குது. அது நல்லா பாருங்கள், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ டினாமினேட்டரில் சிம்பிளி VP தான் இருக்கும். சரியா? ஓகே. நவ் this VP and this VP gets cancelled. ஸோ ஃபைனலி நமக்கு டைம் என்ன வருது? ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி d டிவைடட் பை, இங்கேருந்து the time taken to cross the river is simply d divided by square root of velocity of person square minus velocity of river square. அவ்வளோதான். சரியா? ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எந்த ஆங்கிளில் ஒரு ஜம்ப் பண்ணணும்? ஆனால் சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு விஆர் பை விபி அப்படிங்கிற ஆங்கிளில் ஜம்ப் பண்ணணும். அண்ட் அவர் ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பேங்க்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸோ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் விபி ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். பசங்களா? சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான். இப்போ நான் அந்த இடத்துல சம்மரைஸ் பண்ணவா இதை? if a person wants to cross the river with minimum distance, then அதாவது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கு அவர் போகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா the angle which he should jump in, okay, எந்த ஆங்கிள் அவர் ஜம்ப் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். he has to jump at an angle of theta is equals to sin inverse velocity of river by velocity of person. okay, and அவர் எவ்வளோ டைமில் அந்த ரிவரை கிராஸ் பண்ண முடியும்? that is equals to the distance divided by square root of v person squared minus v river square. இல்லையா? ஆமாண்ணா, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, all you got to do is this. hope it's clear. எந்த டவுட்டும் இல்லையே? அவ்வளோதான் பசங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. then you are good to go. but what I would advise is formula ஞாபகம் வச்சுக்காம, if you are aiming for advance then don't remember formula,
யூ ஹாவ் டு ரிமெம்பர் தி ப்ரொசீஜர். ஓகே, எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் டு கேஸ் 2. த பர்சன் ஸ்விம்ஸ் டைரக்ட்லி எய்மிங் அட் ஏ. சரியா, இப்போ என்ன பண்ணுறாரா, டேரெக்டாக இப்படி குதிக்கிறாரு, தபக்கடின்னு இப்படி விழுவுறாரு. ஓகே, இப்படி விழுவுறாரு அப்படின்னா என்ன ஆகும், இவரோட வெலாசிட்டி இப்படி தான் இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் பர்சன் வில் பி லைக் திஸ், பட் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வில் பி லைக் திஸ் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ரிசல்டன் வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஆனால் ரிசல்டன் வெலாசிட்டி இப்படி இருக்கும்ண்ணா. ஓகே, your resultant velocity will be like this. V resultant, and it's equals to square root of Vp square plus Vr square. சரியா? ஓகேண்ணா. ஸோ இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. சிம்பிள் தானே, புரிஞ்சுதில்ல? ஆமாண்ணா. ஏன்னா இது ரெண்டு எப்படி இருக்குது, 90 டிகிரி டு ஈச் அதர் இருக்குது. ஸோ 90 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து சிம்பிளி ஸ்கொயர் ரூட்டை போட்டு ரெண்டு இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே, இப்போது என்ன ஆகும் அண்ணா, இது இவர் இப்படியே போவார். என்ன ஆவார்னா, அவர் போகணும்னு நினச்ச பாயிண்டில் போக மாட்டார். அவர் இப்படி தான் ஸ்விம் பண்ணுவார். ரிவர் இப்படி இருக்குதா, ஸோ அல்டிமேட்லி இவர் இப்படியே கொஞ்சம் டில்ட் ஆகி இப்படியே போயிட்டு இந்த பாயிண்டில் போயிட்டு நிற்பாருண்ணா. இந்த பாயிண்டில் போயிட்டு நிற்பார். ஓகே, திஸ் இஸ் இஸ் ஆக்சுவல் பாயிண்ட் ஆஃப் ரீச். அவரால் இந்த இடத்துல தான் போயிட்டு ரிவரை கிராஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகே, சரிண்ணா. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவார், ரொம்ப சிம்பிள். உங்கள்கிட்ட கொஷின் கேட்குறது இவ்வளோ தான். இப்படி போகிறப்ப என்ன நடக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் நடக்குதுண்ணா. ஓகே, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. நோ, வாட் இஸ் த ஷிஃப்ட் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேன் யூ கேல்குலேட் திஸ்? இஸ்ன்ட் இட் சிம்பிள்? ஆனால் இதை நாங்கள் எப்படின்னா கால்குலேட் பண்ணுறது? சி, இட்ஸ் வெரி சிம்பிள். ஆக்சுவலி த drift ஆஃப் த ஸ்விம்மர், தி drift of the swimmer is nothing but your displacement along x direction, right? ஆமாண்ணா, x directionல எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்காரு அவ்வளோதாண்ணா. ஆமாண்ணா, it's simply displacement along x இல்லையா? ஆமாண்ணா. ஏன்னா எவ்வளோ ஷிஃப்ட்டுங்கிறது எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஷால் வி கால்குலேட் இட் ஈஸிலி? நம்மளால சிம்பிளாக அதை போட்டுற முடியும்னா, வி நோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ், எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஎக்ஸ் இன்டூ டி ப்ளஸ் ஹாஃப் ஏஎக்ஸ் இன்டூ டி ஸ்கொயர் இல்லையா? ஆமாண்ணா. இஸ் தேர் எனி ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன்? இல்லைண்ணா, வெலாசிட்டி தான் இருக்குது, ஆக்சிலரேஷன் இல்லை. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஜீரோ. இது ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா தென் வாட் இஸ் யோர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸு? அதுதான் நம்மளோட ஷிஃப்ட்டு. ஓகே, அதுதான் நம்மளோட ஷிஃப்ட்டு. ஸோ ஷிஃப்ட், லெட் மீ யூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். எஸ்எக்ஸ் தான் என்னது, ஷிஃப்ட்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் யோர் ஷிஃப்ட், and shift is simply equals to ux into t. ஓகே, ஆனால் டீக்கு பதிலாக என்ன போடுறது? யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டி. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டி. டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். நவ் டு ஃபைண்ட் டி இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். யூ நீட் நாட் worry much about it. சரியா? let me take this out, take these things out. ஓகே, இப்போது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த பர்சன் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் இப்போ போயிட்டுருக்காரு, ஆனால் அந்த பர்சன் இருக்கார்ல, இவர் வந்துட்டு விபி ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர் ஸ்பீடில் போயிட்டுருக்காருண்ணா. ஓகேவா? இப்படி போயிட்டே இருக்காரு ஸ்ட்ரைட்டாக. ஓகே, நான் இவர் இப்படியே போயிட்டு எந்த இடத்துல போயிட்டு முட்டணும்னு பார்க்குறாரு. ஆனால் கரெக்டாக இந்த ஏ டேஷுங்கிற இடத்துல போயிட்டு இப்படி போயிட்டு கொள்ளைட் ஆகணும்னு பார்க்குறாரு. ஓகே, ஸோ அப்படி புரிஞ்சுக்கோங்க, கொலிஷனோட ரிலேட் பண்ணுங்கள். இவர் இங்கே இருக்காரு, ஏ டேஷுங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. இவர் இப்படியே போகணும் போயிட்டு இப்படி போயிட்டு டச் பண்ணிடணும்னு பார்க்குறாரு. ஓகே, போயிட்டு அந்த எப்படியாவது இப்படியே ஸ்விம் பண்ணி போயிட்டு அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட மாட்டேனா அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ ரிலேட் திஸ் வித் யுவர் கான்செப்ட் ஆஃப் கொலிஷன். யூ கேன் ரைட் த டைம் இட் டேக்ஸ் ஃபார் திஸ் பர்சன் டு கோ அண்ட் கொலைட் ஓவர் ஹியர் இஸ் simply equals to the distance of approach divided by velocity of approach. அவ்வளோதான்.
சரியா? அதாவது கொலிஷனோடய ரிலேட் பண்ணுங்க. இந்த பர்சன் இங்கே இருக்காரு, இந்த பாயிண்ட் இங்கே இருக்கு, இவர் இப்படியே போறாரு, பட் இவர் என்ன ஆசைப்படுறாருன்னா எப்படியாவது போயிட்டு இந்த பாயிண்ட் இடிச்சிட மாட்டேனா? அப்போ எவ்வளோ டைமில் அவர் அங்கே போவார்? அண்ணா சிம்பிளி த டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். வாட் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரோச்? அண்ணா டி. ஓகே, now velocity of approach என்ன? velocity of person. அவர் தான் வந்து மேலே போகணும்னு ஆசைப்படுறாரு, ரிவர் அவரை ரைட்டில் இருக்குது. ஓகே, velocity of person தான் velocity of approach. அவர் தான் கஷ்டப்பட்டு மேலே போகணும்னு பார்க்குறாரு. ஸோ டி டிவைடட் பை விபி. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? நம்மளோட ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னது அண்ணா? இட்ஸ் சிம்பிளி யூஎக்ஸ் இன்டூ டி இல்லையா? ஆமாண்ணா. ux into t. What is velocity along x direction? Velocity of river இல்லையா? ஆமாண்ணா. velocity of river into t க்கு பதிலா d divided by velocity of person. ஓகே, ஸோ இங்கிருந்து இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அண்ணா? the shift of the swimmer is simply equals to velocity of river divided by velocity of person into the distance between the river banks. சரியா? அவ்வளோதான்டா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதா? ஓகே, அண்ட் இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, இல்லாட்டி எப்படி இதை டிரைவ் பண்ணோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? சரி, now let's learn about some important points. So if a person wants to cross the river in minimum time, then the distance travel cannot be minimum இல்லையா? ஆமாண்ணா. அவர் மினிமம் டைமில் வந்துட்டு ரிவரை கிராஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவர் வந்து என்ன பண்ணுவார்னா டக்குனு இப்படி நேராக குதிச்சிடுவார். நேராக குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டே இருப்பார், போயிட்டு ஓரத்தில் ஒரு இடத்துல எந்திரிச்சிடுவார். ஓகே, மினிமம் டைமில் ட்ராவல் பண்ணணும்னா. ஓகேவா? பட் இதுவே மினிமம் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? அண்ணா அவர் குதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்படி குதிச்சிருப்பாரு? இந்த மாதிரி குதிச்சிருப்பார். ஓகே, இங்கே குதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் அவர் குதிச்சிருப்பாரு. அப்போ தான் அவரால் என்ன பண்ண முடியும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் அடித்து மினிமம் டிஸ்டன்ஸில் அவர் அப்படியே ரிவர் ட்ரிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டுரும். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் மினிமம் டைமில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாருன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியாது. ஓகேவா? பட் இதுவே மினிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணணும்? இப்படி குதிக்கணும். இப்படி குதிச்சாருன்னா நீச்சல் அடிச்சு இங்கே வரதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும்ல? ஆமாண்ணா. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாருன்னா மினிமம் டைமில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் அந்த இடத்துல எழுதியிருப்பேன். இஃப் அ பர்சன் வாண்ட்ஸ் டு கிராஸ் த ரிவர் இன் மினிமம் டைம் தென் டிஸ்டன்ஸ் ட்ராவல் cannot be மினிமம். புரியுது இல்லை? ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஒரு மினிமம் டைமில் போனால் அப்படி ஸ்ட்ரைட்டாக குதிப்பார். ஸ்ட்ரைட்டாக குதிச்சா என்ன பண்ணுவார்? ஆனால் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போக வேண்டிய பாயிண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப தூரம் போயிட்டு நிற்பார்ண்ணா. ஓகேவா? ஓகே, ஸோ புரிஞ்சு போச்சு. அதாவது மினிமம் டைமில் போகணும்னு நினச்சா மினிமம் டிஸ்டன்ஸ் போக முடியாது. இதுவே இஃப் த பர்சன் வாண்ட்ஸ் டு கிராஸ் த ரிவர் இன் மினிமம் டிஸ்டன்ஸ் தென் டைம் cannot be மினிமம். ஏன்? பிகாஸ் ஒரு மினிமம் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணோன்னா குதிக்கிறப்பே கொஞ்சம் தாண்டி அப்படி குதிப்பார். அங்கேருந்து இப்படி நீச்சல் அடிச்சுட்டு வரப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகும், பட் டிஸ்டன்ஸ் மினிமம் ஆகிடும். ஓகே, கான்செப்ட் புரியுது இல்லை? அவ்வளோதான். டேரெக்டாக கொஷின் அட்டாக் பண்ணுவோம். ஓகே, a man wishes to swim across a 0.5 kilometer wide river. If he can swim at the rate of 2 km per hour in still water and the river flows at the rate of 1 km per hour, the angle made by the direction with respect to the flow of the river along which he should swim so as to reach a point exactly opposite his starting point. Okay, so this is simply your case 1. அவர் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னா he wants to reach a point exactly opposite to his starting point. சரியா? அவர் வந்து என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா இங்கே போகணுன்னு ஆசைப்படுறாரு. ஓகே, லெட் மீ டேக் திஸ். அங்கே போயிட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துக்கலாம் இந்த டயக்ராமுக்கு. ஓகே, சி ஆக்சுவலி நம்மளோட கேஸ் வந்து ரொம்ப சிம்பிள். என்னது? ஃபர்ஸ்ட் லெட் மீ எரேஸ் ஆல் தீஸ் திங்ஸ். பர்சன் இங்கே இருக்காரு. ஓகே, அவ்வளோதான். அதாவது வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இருக்குது, வெலாசிட்டி ஆஃப் ஒரு பர்சன் இங்கே நிற்கிறாரு. நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரிவர் வந்து எவ்வளோ வைடுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0.5 கிலோமீட்டர்ஸ். சரியா? ஓகேண்ணா. ரிவரோட டெப்த் ஐ மீன் இந்த வைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 கிலோமீட்டர்ஸ்டா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி ஆஃப் பர்சன் வந்து கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் பர்சன் வந்து எவ்வளோ? 2 km per hour அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்துட்டு 1 km per hour. ஓகே, ஓகேண்ணா. velocity of river is 1 km per hour. Similarly, velocity of person is velocity of
பர்சன் இஸ் 2 கிலோமீட்டர் பர் ஹார்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அவர் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட் போகணுன்னா அவர் எவ்வளோ ஆங்கிள் வந்து மேக் பண்ணணும். நவ் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. த ஆங்கிள் மேட் பை த டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ளோ ஆஃப் த ரிவர். ஓகே, ரிவரோட ஃப்ளோ இருக்குல்ல, அதில் இருந்து இவர் எவ்வளோ ஆங்கிளில் ஜம்ப் பண்ணணும். ஓகே, நமக்கு தெரியும். அதாவது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல இருந்து இவர் சம் தீட்டா ஆங்கிளில் ஜம்ப் பண்ணாதான் என்ன ஆகும். ஆனால் இந்த லைன்ல இருந்து இவர் சம் தீட்டா ஆங்கிளில் ஜம்ப் பண்ணாதான் அவரால் என்ன பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கு போக முடியும். அதை கண்டுபிடிப்போம். சரியா? ஓகே, let this angle be theta. Now this is velocity of person இல்லையா? ஆமாண்ணா. ஸோ velocity of person வந்துட்டு 2 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த தீட்டாக்கு நம்ம இப்போ தான் டிரைவ் பண்ணோம் இல்லையா? டிரைவ் பண்ண ஃபார்முலா என்ன வந்துச்சு. ஆனால் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு சி velocity of person is simply equals to 2 கிலோமீட்டர் பர் ஹார். Okay, now it's very simple. We just now derived a formula. நமக்கு என்ன வந்துச்சு. ஆனால் இந்த பர்சன் நேராக அப்படி போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவரோட வெலாசிட்டி ரிசால்வ் பண்ணுவோம். ரிசால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும். ஆனால் அலாங் திஸ் த வெலாசிட்டி இஸ் சிம்ப்ளி விபி காஸ் தீட்டா. ஓகே, விபி காஸ் தீட்டா. அண்ட் அலாங் திஸ் த வெலாசிட்டி இஸ் சிம்ப்ளி விபி சைன் தீட்டா. நமக்கு தெரியும் இந்த பர்சன் இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா இந்த விபி சைன் தீட்டா இருக்குல்ல, அது வந்து இந்த ரிவரோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா, இது ரெண்டும் இப்படி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு அந்த ஃபார்முலா வந்துச்சு. என்ன ஃபார்முலா வந்துச்சு. ஆனால் தட் விபி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு விஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நமக்கு தெரியும் வெலாசிட்டி ஆஃப் பர்சன் என்ன. ஆனால் வெலாசிட்டி ஆஃப் பர்சன் இஸ் 2 கிலோமீட்டர் பர் ஹார். 2 into sin theta is equals to velocity of river என்ன 1 kilometer per hour. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும். ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா we will get sin of theta equals to 1 by 2. So what is the value of theta? Theta will be equals to 30 degree. ஓகே, ஆனால் 30 டிகிரிக்கு ஆப்ஷனே இல்லைன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு கொஷினை நல்லா படிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க. த ஆங்கிள் மேட் பை த டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ளோ ஆஃப் ரிவர். ஓகேவா, அதாவது இவர் டைவ் பண்ணுறதுக்கும் ஃப்ளோ ஆஃப் ரிவருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஃப்ளோ ஆஃப் ரிவர் இப்படி இருக்குது இல்லையா? ஆமாண்ணா, ஃப்ளோ ஆஃப் ரிவர் இப்படி இருக்குது. நான் ஃப்ளோ ஆஃப் ரிவர்லேருந்து இந்த பாயிண்ட் இந்த லைன் இருக்குல்ல, இதோட ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரி. அதுலேருந்து ஒரு தீட்டா ஆங்கிள் ஒரு எக்ஸ்ட்ரா குதிச்சிருக்காரு. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஆனால் the final answer is, see, it's very simple. Let me shrink this down. Your final answer is your 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா. ஓகே, ஏன்னா ரிவரோட ஃப்ளோலேருந்து எவ்வளோ ஆங்கிள் இவர் வந்து ஜம்ப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ரிவரோட ஃப்ளோலேருந்து பார்க்கும்போது 120 டிகிரினா திஸ் 90 ப்ளஸ் திஸ் தீட்டா 30 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 90 ப்ளஸ் 30. வாட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். அண்ணா இட் சிம்ப்ளி ஈக்குவல்ஸ் டு 120 டிகிரிஸ் அண்ணா. சரியா? ஸோ 120 டிகிரிஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? அவ்வளோதான்டா. சரியா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னு கூட அவசியம் இல்லை. சிம்ப்ளி we can solve it with our knowledge. ஓகே, சரி, this was asked in your JEE mains because அந்த டேஷை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும் ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் சொல்லிட்டு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்விம்மர் வாண்ட் டு கிராஸ் அ ரிவர் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. ஓகே, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகணும்னு ஆசைப்படுறாராம். நல்ல விஷயம். லைன் ஏபி மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி வித் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர். ரிவரோட ஃப்ளோலேருந்து 30 டிகிரி மேக் பண்ணதான் இந்த ஏபி லைன். ஓகே, so magnitude of velocity of the swimmer is same as that of river. Okay, river oda velocity swimmer oda velocity same irukka. The angle theta with the line AB should be dash, show that the swimmer reaches the point B. Okay, ரொம்ப simple. You need not remember any formula. Formula ஞாபகம் வச்சீங்கன்னா தான் இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. Okay, so let me take this diagram. Okay, இதான் நம்மளோட டயக்ராம். இப்போது இதுதான் பாயிண்ட் ஏ. இங்கே இருந்தால் பர்சன் வந்து என்ன பண்ண போகிறாரு, ஜம்ப் பண்ண போகிறாரு இல்லையா? ஆமாண்ணா, இங்கே இருந்தால் ஜம்ப் பண்ண போகிறாரு. நவ்
velocity of river எப்படி இருக்கு? ஆனா அதோ இந்த டைரக்ஷன்ல இருக்குனா riverோட velocity is like this. Okay. Velocity of river will be like this. Next, velocity of person எப்படி இருக்கு? ஆனா அவர் வந்து இப்படி டைவ் பண்றாராம். ஓகே, அவங்களே கொடுத்துட்டாங்க. velocity of person வந்து இப்படி இருக்கு. This is velocity of river, velocity of person. Now, what should be the angle theta such that இவர் கரெக்டாக அந்த பாயிண்ட் பிக்கு போவாருன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், let's simply resolve this. ஓகே, horizontal vertical component ரிசால்வ் பண்ணுவோம். ஓகேவா, எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுவோம். So this is VR. First நமக்கு தெரியும், let your velocity of person is equals to velocity of river equals to some V naught ன்னு வச்சுக்கோ. சரியா? So that calculation simple ஆகிடும். So இது என்னது, velocity of river is also equals to V naught and velocity of person is also equals to V naught. Okay, let me take this to next page. Or simply next page எடுத்துட்டு போனா கரெக்டா இருக்கும். ஓகே, ஒரு வழியாக வந்துருச்சு. உங்களுக்கே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோ ஆகுது இல்லை, கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிவிடுவேன். சரியா? ஓகே, இது வந்து என்னது, velocity of person. ஓகே, see இந்த இடத்துல இருக்குல்ல, this is velocity of person. Okay, and this is velocity of river. Okay va? Okay na? This is velocity of river. Let's try to என்ன பண்ணுவோம், இந்த எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுவோம். VP ரிசால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், let's give two different colors. ஓகே, இதுக்கு வந்து என்ன கொடுத்துக்கோம், ப்ளூ கலர் கொடுத்துக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த VPயை ரிசால்வ் பண்ணுவோம். சரியா? ரிசால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஆனால் அலாங் திஸ் தீட்டாக்கு அலாங்காக ரிசால்வ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈக்குவல்ஸ் டு VP cos theta. இதுக்கு பெர்பெண்டிகுலராக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ வில் ஹாவ் VP sin theta இல்லையா? ஆமாண்ணா, VP sin theta. Okay, this is how you resolve the velocity of person. Next, velocity of river resolve பண்ணுங்க. velocity of river resolve பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆனா இங்க இருக்க velocity of river along theta, theta-க்கு along அப்படி resolve பண்ணுங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஆனா if you resolve that you will get see, just a minute, let me write it over here. இது எப்படி எழுதுவோம், இது ரெட்டில் எழுதுவோம். next இந்த இடத்துல பாருங்க, this is simply VR cos 30 degree. ஓகே, VR cos 30 degree. ஏன்னா தீட்டாக்கு அலாங்காக ரிசால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலராக பாருங்க, திஸ் வில் பி VR sin 30 degree. VR sin 30 degree இல்லையா? ஆமாண்ணா. Now you guys have to answer my question. இந்த ஸ்விம்மர் வந்துட்டு டேரெக்டாக இப்படி மட்டும்தான் போகணும். சி என்ன பண்ணலாம், இதை வந்துட்டு லாக்லேருந்து எடுத்துட்டு let me shrink this entire thing down. இப்படி வச்சிருவோம். ஓகே, நல்லா பாருங்க, ஸ்விம்மர் வந்து எப்படி போகணுமா, அண்ணா the swimmer should travel only along the line AB. சரியா? கரெக்டாக அந்த AB லைனில் தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணணுமா, வேற எங்கேயுமே டீவியேட் ஆகக்கூடாது. ஓகேவா? இப்படியோலாம் போகக்கூடாது. அப்போ இந்த ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கணுமா இல்லையா? ஆமாண்ணா, இந்த வெலாசிட்டி ஈக்குவலாக இருந்தால் தான் ஸ்விம்மர் இங்கிட்டும் போக மாட்டார், இங்கிட்டும் போக மாட்டார், ஸ்ட்ரைட்டாக கான்சன்ட்ரேட்டடாக எப்படி ஸ்விம் பண்ண முடியும், அவ்வளோதான். ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ வில் கெட் ஃபார் தட் VP sin theta should be equals to VR sin 30. Now we know VP equals to VR இல்லையா? ஆமாண்ணா, velocity of person equals to velocity of river equals to some V naught. ஸோ என்ன ஆகும், simply I can write this as V naught sin theta equals to V naught sin 30. So you just have to cancel this V naught and V naught. So நமக்கு என்ன கிடைக்கும், அண்ணா sin theta equals to sin 30. So from here the value of theta should be equals to 30 degrees. சரியா? நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல, using just concept we have derived the answer. Okay, so answer for this particular question is simply 30 degree. சரியா? ஓகேடா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்காக நான் ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். You guys have to try this question and let me know. Okay, this is your homework question. சரியா?
ஓகேடா. திஸ் இஸ் சிம்பிள் கொஷின். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போட்டு, ஸ்விம்மருக்கு பதிலாக போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். யூ கேன் ட்ரை திஸ். ஓகே, இட்ஸ் சிம்பிள். Next, let's start our final concept, which is nothing but our rain man problem. ஓகேவா? இது ஐஐடியில் கேட்க மாட்டாங்கன்னா இல்லை, ஐஐடிஸில் எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் மெயின்ஸ் எழுதி அட்வான்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தென் யூ ஹேவ் டு நோ ஆல் திஸ் கான்செப்ட் அண்ட் நீட் ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சு தான் ஆகணும். தெர் இஸ் நோ அதர் வே. பிகாஸ் கொஷின் பேப்பரோட லெவல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த அளவுக்காவது அட்லீஸ்ட் நீங்கள் டீப்பாக படிக்கணும் ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னாலுமே. ஓகேடா. சி ரெயின் மேன் ப்ராப்ளம்னா என்ன? ஒன்றும் இல்லை, சரியா? அதாவது மழை பெய்யுது, மழை மேலேருந்து பெய்யுது, நான் வந்து நின்றுட்டுருக்கேன். எனக்கு வந்து எப்படி விழுகும்? மழை வந்து கரெக்டாக என் தலைக்கு மேலேருந்து இப்படியே பெய்யுதுன்னே வச்சுக்குவோம், சரியா? ஓகேண்ணா, அப்படி பெய்யுது, நான் அப்படி நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் மேலே இப்படி வேர்ட்டிக்கலாக கீழே வந்து மழை விழுகும். ஸோ நான் கொடையை வந்து இப்படி நேராக பிடிச்சா போதும். ஒரு பிடிச்சிருக்காருல, இது மாதிரி பிடிச்சா போதும். இது மாதிரி பிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், மழை நேராக மேலே விழுகும், கொடை வந்து காப்பாற்றிட்டு நான் அப்படியே ஜாலியாக நின்றுட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ இஃப் அ பர்சன் இஸ் அட் ரெஸ்ட், நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா, தென் ரெயின் appears to fall vertically down. அதாவது we are not assuming any wind. ஓகே, காத்தடிச்சு மழை இப்படி ஓரமாக போகிற மாதிரிலாம் நம்ம அசியூம் பண்ணல. மழை தலைக்கு மேலே இருந்து இப்படி நேராக கீழே ஊற்றுது, ஷவர் மாதிரி இப்படி கீழே ஊற்றுது ஸ்ட்ரைட்டாக. நான் எங்கேயும் மூவ் ஆகாமல் இப்படி நிற்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? மழை வந்து கரெக்டாக இப்படி விழுகும், நான் வேர்ட்டிக்கலி டவுன் விழுகும். ஸோ நான் கொடையே இப்படி நேராக பிடிச்சா போதும், வேர்ட்டிக்கலி அப் பிடிச்சா போதும், என்னால் மழையிலேருந்து காப்பாற்றிட முடியும் என்ன. ஓகேவா? நனையாமல். பட் இதுவே நீங்கள் இப்படி வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா, ரெயின் ஸ்ட்ரைட்டாக தான் விழுந்துட்டு இருக்கு, மழை நேராக தான் ஊற்றுது, பட் நீங்கள் வந்து ஓடுறீங்க, வேகமாக ஓடுறீங்கன்னா என்ன ஆகும்? அண்ணா, என் மூஞ்சியில் இப்படி வந்து சாரல் அடிக்குமா இல்லையா? இப்படி ஒரு ஆங்கிளில் வர மாதிரி இருக்குமா இல்லையா? ஆமாண்ணா, ஃபீல் பண்ணியிருப்பீங்களா இதை நீங்கள்லாம்? அவ்வளோதான். ஸோ இஃப் த பர்சன் மூவ்ஸ் வித் சம் ஹரிசான்டல் வெலாசிட்டி, சம் ஸ்பீடு வீலை மூவ் பண்ணுறாங்கன்னா, தென் ரெயின் அப்பியர்ஸ் டு ஃபால் அட் அன் ஆங்கிள். பாருங்கள், ரெயின் வந்து இப்படி விழுந்துட்டு இருந்தது ஒரு ஆங்கிளில் விழுகிற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா இவங்கள மாதிரி மூஞ்சியை சுழிச்சிட்டு இப்படி கொஞ்சம் அம்பர்லாவை இப்படி திருப்பணும். ஓகேவா? ஸோ வி ஹாவ் டு டில்ட் த அம்பர்லா பை சம் ஆங்கிள். ஸோ கொஷினு எவ்வளோ ஆங்கிள் டில்ட் பண்ணணும், அவ்வளோதான். எவ்வளோ ஆங்கிள் டில்ட் பண்ணணும். ஓகே, சி திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ என்ன அசியூம் பண்ணலாம்? நம்ம எப்படி நின்றுட்டு இருக்கோம், ரெயின் வந்து மேலேருந்து கீழே ஊற்றுது, சரியா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் எப்படி இருக்கும்? ஆனால் மேலேருந்து கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அதை நான் அந்த இடத்துல வரைகிறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் ரெயின். ஓகேவா? நம்ம வெளியே நின்று பார்க்குறோம்னா அங்கே பர்சன் நிற்கிறாருன்னா ரெயின் இப்படி கீழே ஊற்றும். ஓகே, சரிண்ணா, திஸ் இஸ் யோர் வெலாசிட்டி ஆஃப் ரெயின். அண்ட் இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு? சம் வெலாசிட்டியோட ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறாரு, சரியா? ஓ, ஓகேண்ணா, திஸ் பர்சன் மூவ்ஸ் வித் சம் வெலாசிட்டி விபி. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ரெயின் எவ்வளோ டில்ட் ஆன மாதிரி இந்த பர்சனுக்கு தெரியும். ஓகே, நமக்கு தெரியும் வெளியிருந்து பார்க்குறப்ப ரெயின் கீழே தான் ஊற்றிருக்கு, அந்த பர்சன் தான் இப்படி போயிட்டு இருக்காரு. பட் அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ரெயின் கொஞ்சம் டில்ட் ஆன மாதிரி தெரியுமா? அது ஏன் தெரியுது அண்ட் எப்படி தெரியுது அப்படிங்கிறத இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், இது ரிலேட்டிவ் மோஷன். இது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? திஸ் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். ஆமாண்ணா, இது ஒரு ரிலேட்டிவ் மோஷன். ஸோ ரிலேட்டிவ் மோஷன்னா யாராவது ஒருத்தரை அப்சர்வர் ஆக்கணுமா இல்லையா? ஆமாண்ணா, இந்த இடத்துல யார் அப்சர்வர் ஆக்கலாம்? நம்மளோட பர்சன் அப்சர்வர் ஆக்கலாம். ரெயின் அப்சர்வர் ஆக்கி என்ன பிரயோஜனம்? ரெயின் அப்சர்வ் பண்ண முடியுமா? பர்சன் தானே கண்ணு இருக்கும், அவர் அப்சர்வ் பண்ணுவார். ஸோ லெட்ஸ் ட்ரை டு மேக் த பர்சன் ஆஸ் அ அப்சர்வர். ஓகே, பர்சன் இஸ் யுவர் அப்சர்வர். ஒரு பர்சனை எப்படி நம்மளால் அப்சர்வராக மாற்ற முடியும்? ஆனால் அவர் ரெஸ்ட்டில் இருந்தார்னா ஓகே, மோஷனில் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? we have to take negative velocity of the person and give it to everyone. சரியா? everyoneனா யார் யார் இருக்கா அந்த இடத்துல? ஆனால் நம்ம பர்சன் இருக்காரு, ஸோ அவருக்கே அவரோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி கொடுத்துருங்க. தென் நம்மளோட ரெயின் இருக்குது, ரெயினுக்கும் அந்த பர்சனோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லையே. ஸோ ரெயின் வந்து இப்படி ஊற்றிட்டு இருக்கு. வச்சுக்கோ, ரெயின் வந்து இப்படி கீழே ஊற்றிட்டு இருக்கு. ஸோ ரெயினுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பர்சனோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷனில் யாராவது ஒருத்தரை நம்ம அப்சர்வர் ஆக்கி தான் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்படி பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த விபியும் இந்த விபியும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ தட் இந்த பர்சன் வந்து என்ன ஆகிடுவார்? ரெஸ்ட்டுக்கு வந்துடுவார். ஓகே, this person will be at rest. நம்மளோட ரெயினை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்கும், இங்கிட்ட ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ அல்டிமேட்லி ரிசல்டன் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிளில் வரும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ புரியுதா? ஏன் இவரை பொறுத்த வரைக்கும் டில்ட்டான மாதிரி தெரியுதுன்னு? நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து பார்த்தா ரெயின் கீழே தான் விழுது. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன யோசிப்பார்? நான் ரெஸ்ட்டில் இருக்கேன் தான் யோசிப்பார் இல்லையா? ஸோ அவர் ரெஸ்ட்டில் பார்க்கும்போது அவரையே அறியாமல் அவரோட வெலாசிட்டியை நெகட்டிவ் பண்ணி ரெயினுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ரிசல்டன் வெலாசிட்டி இப்படி வருது இல்லையா? ஆமாண்ணா, இப்போ இப்படி வருது.
This is your V resultant. ஸோ அதனால தான் அவருக்கு ஒரு ஆங்கிளில் ரெயின் விழுகிற மாதிரி தெரியுது. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். now let me draw this neatly on your next page. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளோட பர்சன் வந்துட்டு இப்படி நிற்கிறாரு, சரியா? அண்ட் he is currently at rest. ஓகே, இவர் வந்து இப்போ ரெஸ்ட் பொசிஷனில் நிற்கிறாரு. ஓகே, அண்ட் இந்த இடத்துல தான் ரெயின் இருக்கு. ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு விபி velocity of person, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆக்சுவல் ரெயினோட velocity of rain, and your resultant is simply along this direction. ஓகேவா, your resultant is along this particular direction. okay, velocity of rain resultant. ஓகே, ஸோ இவர் எவ்வளோ ஆங்கிள் டில்ட் பண்ணணும் அவரோட அம்பர்லாவை? ஓகே, இப்போ வந்துட்டு ரெயின் இப்படி தான் ஊற்றுது அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட அம்பர்லாவை அவர் என்ன பண்ணணும், ஆனால் இப்படி தானே டில்ட் பண்ணணும், இப்படி தான் அம்பர்லாவை வந்து அவர் பிடிச்சிருக்கணும். ஓகே, லெட் மீ ட்ரா அம்பர்லா. நான் இது அம்பர்லாவெல்லாம் கேட்கக்கூடாது. லெட்ஸ் அசியூம் திஸ் டு பி அன் அம்பர்லா. ஓகே, பரவாயில்லையே, நல்லா வரைஞ்சிட்டேனே. ஆனால் நீங்கள் சொல்லாதீங்க நல்லா இருக்குன்னு, நாங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஆனால் நானே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ அம்பர்லா அவர் எவ்வளோ டில்ட் பண்ணணும், ஆனால் இங்கேருந்து ரெயின் எவ்வளோ டில்ட் ஆகிருக்கோ, இங்கேருந்து ரெயின் வந்து எவ்வளோ டில்ட் ஆகிருக்கோ, ஓகே, அந்த ஆங்கிள் தானே அவர் இங்கே அம்பர்லாவை டில்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ரெயின் எவ்வளோ இப்படி டில்ட் ஆகிருக்கோ, ஹரிசான்டல்லேருந்து இப்படி எவ்வளோ டில்ட் ஆகிருக்கோ அதே ஆங்கிள் தான் அவர் வந்து அங்கே டில்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன? ஆனால் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். சி, யூ டேக் தீஸ் வெக்டர்ஸ் அண்ட் யூஸ் த ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். என்ன பண்ணலாம், இந்த வெக்டர் எப்படி தூக்கிட்டு வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் இதோட லென்த் என்ன, விபின்னு தெரியும். ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ கேன் சிம்பிளி சே தட் tan theta is equals to opposite VP divided by VR. ஸோ அவர் எவ்வளோ டில்ட் பண்ணணும், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளும் ஏன் ஈக்குவலாக இருக்குன்னு புரியுதா? ரெயின் வந்து இப்படி அடிக்குதுடா. ஓகே, இங்கே இவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது. ஓகேவா, ஓகேண்ணா, அதாவது வெர்டிக்கல்லேருந்து இவ்வளோ ஆங்கிள் டில்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்களே பாருங்கள், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால தான் இது தீட்டாங்கிறதுனால இதுவும் தீட்டா. ஓகே, ஜஸ்ட் நோ தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா, சரிண்ணா. ஸோ இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது, we can simply write that tan of theta should be equals to VP by VR. இந்த இதை எப்படி எழுதுறேன்? ஸோ இங்கேருந்து I can write tan theta equals to VP divided by VR. Hence இந்த person வந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் இப்படி டில்ட் பண்ணணும் அவரோட அம்ப்ரெல்லாவை? ஆனால் the person should tilt at least, or else tilt the umbrella. The person should tilt the umbrella at an angle of theta is equals to tan inverse velocity of person divided by velocity of rain, river கிடையாது, rain from vertical. ஓகே, வெர்டிக்கல்ல இருந்து இவ்வளோ டில்ட் பண்ணணும், சரியா? ஹரிசான்டல்ல இருந்து கிடையாது, வெர்டிக்கல்ல இருந்து ஒரு இவ்வளோ ஆங்கிள் டில்ட் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் வெர்டிக்கல், சரியா? ஓகேடா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? எந்த டவுட்டும் இல்லையே? ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா ஆனால் நம்ம பர்சனை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரோம். அதுக்காக என்ன பண்ணுறோம், ரெயினுக்கு வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் பர்சனை நெகட்டிவ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ நமக்கு ஒரு ரிசல்டன்ட் வருது, அது வெர்டிக்கல்லேருந்து தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ இவரும் அதே தீட்டா ஆங்கிளில் அம்ப்ரெல்லாவை திருப்பினா மட்டும்தான் ரெயின்லேருந்து தவிக்க முடியும். ஓகேவா, ஸோ தீட்டா ஈக்குவல்ஸ் டு tan இன்வர்ஸ் VP by VR. அந்த ஆங்கிளை வெர்டிக்கல்லேருந்து ஒரு திருப்பணும். ஓகே, தீட்டா ஷுட் பி ஈக்குவல்ஸ் டு tan இன்வர்ஸ் VP by VR from vertical. இதுதான் இம்பார்ட்டன்ட், சரியா? நாட் ஃப்ரம் ஹரிசான்டல், வெர்டிக்கல்ல இருந்து அவர் இவ்வளோ தூரம் திருப்பணும். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, நான் எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டுங்க, ரொம்ப சிம்பிள். லெட் அஸ் டூ திஸ் ப்ராப்ளம். ஓகேடா, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A man standing on ground observes that rain is falling at an angle of 30 degree with the vertical. ஓகேவா, அதாவது நம்ம வெளியே நின்று பார்க்குறோம், கிரவுண்ட்ல இருந்து பார்க்குறோம், நமக்கு என்ன தெரியுதா, அந்த ரெயின் வந்து
30 டிகிரி ஆங்கிளில் விழுகுதான். ஓகேவா, அங்கே இருக்கவங்க மேலே. ஓகே, நமக்கு வெளியிருந்து பார்க்குற நமக்கு. ஓகே, ஆன் தி கிரவுண்ட் அப்சர்வ் தட் தி ரெயின் இஸ் ஃபாலிங் அட் 30 டிகிரி ஆங்கிள் வித் வெர்டிக்கல். ஓகே, இந்த மாதிரி விழுகுது. 30 டிகிரி வித் வெர்டிக்கல்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா, ஆனால் எப்படி தோ எப்படி லெட் திஸ் பி 30 டிகிரி. ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அட் வாட் ஸ்பீட் த பர்சன் இங்கே நிற்கிறார்ல, he must run horizontally so that the rain appears to fall vertically for him. ஓகே, அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு ரெயின் வந்து 30 டிகிரியில் விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பர்சன் இருக்கார்ல, நின்றுட்டு இருக்கார்ல, இவர் எவ்வளோ ஸ்பீடில் ஓடினார்னா, எவ்வளோ ஸ்பீடில் இவரால் ஓட முடியும், அதாவது எவ்வளோ ஸ்பீடில் அவர் ஓடணும், ஸோ தட் த ரெயின் ஸ்டார்ட்ஸ் அப்பியர் டு ஃபால் வெர்டிக்கலி. இப்படி விழுந்துட்டு இருக்குல்ல, இவரோட கண்ணில் இருந்து பார்க்கும்போது ரெயின் வந்து இப்படி வெர்டிக்கலாக விழுகிற மாதிரி ஆயிடணுமா. ஓகேவா, அப்போ அவர் எவ்வளோ ஸ்பீடில் ரன் பண்ணணும்னு கேட்குறாங்க. லெட்ஸ் அஸ்யூம் he should run with the speed of VP. சரியா, VP ஸ்பீடில் அவர் ரன் பண்ணணும்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த VPயை கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்ம பொறுப்பு. ரொம்ப சிம்பிள். இட் இஸ் நாட் ஈவன் அ ரெயின்மேன் ப்ராப்ளம், கிளாசிக்கல் ரிலேட்டிவ் மோஷன் தான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது ரெயினோட வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் அது எப்படி நமக்கு தெரியுது இல்லை, கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது 30 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு. ரிசால்வ் பண்ணிவிடுங்க இந்த ரெயினை. ஓகே, ஸோ இப்படி ரிசால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ரெயினோட வெலாசிட்டி என்ன, ஆனால் 10 மீட்டர் per செகண்ட் இல்லையா. ஆமாண்ணா. ஸோ ரிசால்வ் பண்ணோம்னா இந்த சைடு 10 cos 30 டிகிரி. ஓகே, எந்த டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் ஜே கேப்பில் இருக்குது. ஓகே, தென் இந்த சைடு பாருங்கள், ஆனால் இப்படி ரிசால்வ் பண்ணோம்னா 10 sin 30 டிகிரி. ஓகே, 10 sin 30 டிகிரி. இது எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆனால் இங்கிட்டு போனால் பாசிட்டிவ் ஐ கேப், இப்படி போனால் நெகட்டிவ் ஐ கேப். ஓகே, ஸோ மைனஸ் ஐ கேப். ஸோ கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் எவ்வளோ இருக்குது, ஆனால் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் ஃப்ரம் கிரவுண்ட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 10 sin 30 ஐ கேப், பட் மைனஸ் ஐ கேப் மறந்துடாதீங்க, ப்ளஸ் ஓகே 10 cos 30 இன்ட்டு மைனஸ் ஜே கேப். அவ்வளோதான். லெட்ஸ் சிம்பிளிஃபை திஸ். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், ஆனால் ரொம்ப சிம்பிள். we know sin 30 is 1/2. ஸோ 10/2 is 5, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 5 ஐ கேப். ஓகே, and cos 30 root 3/2. so 10/2 is 5, so 5 root 3. okay, so minus இருக்கு, minus 5 root 3 j cap. This is your velocity of rain with respect to ground da. okay வா. I hope it's clear. இது புரிஞ்சது இல்லை. ஓகே, கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த ரெயினோட வெலாசிட்டி இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பர்சனோட வெலாசிட்டி கிரவுண்ட்லேருந்து பார்க்குறப்ப என்ன மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம கிரவுண்ட்லேருந்து பார்க்குறோம், இந்த பர்சன் வந்து இப்படி ஓடுறாரு விபி வெலாசிட்டியோட. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பர்சன் ஃப்ரம் கிரவுண்ட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு விபி இன்டூ ஐ கேப் இல்லையா. ஆமாண்ணா, விபி இன்டூ ஐ கேப். நவ் சிம்பிளி நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, the rain should appear falling down vertically. ஓகே, இவருக்கு இங்கே நிற்கிறார்ல, ஓடுறார்ல, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ரெயின் வந்து வெர்டிக்கலி இருக்கணுமா. ஓகே, சாரி ஃபார் த பேட் லாங்குவேஜ் ஓவர் ஹியர். இந்த இடத்துல அவங்க சரியாக கொடுக்கல, பட் இதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா, இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் யுவர் ஹச்சி வர்மா. ஓகே, ஹச்சி வர்மாலே இப்படி தான் எழுதியிருப்பாங்க. சொல்யூஷன் பார்த்தா தான் தெரியும். ஓகே, என்ன தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்யூஷன் பார்த்தா தான் தெரியும். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. கிரவுண்ட்லேருந்து பார்க்குறப்ப ரெயின் 30 டிகிரியில் விழுகுதான். ஓகே, பர்சன் வந்து இப்படி ஓடுறாராம். நவ் இந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவர் என்ன ஸ்பீடில் ஓடினா ரெயின் வந்து வெர்டிக்கலி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறப்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும், we have to calculate velocity of the rain with respect to person. இதுதான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அந்த பர்சனோட கண்ணில் இருந்து பார்க்கும்போது ரெயின் வெர்டிக்கலாக விழுகிற மாதிரி இருக்கணுமா. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், velocity of rain with respect to person. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து velocity of rain என்ன. ஓகே, ஸோ தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு velocity of rain with respect to ground. ஓகே, மைனஸ் velocity of person with respect to ground. ஏன் இப்படி பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் பர்சனை ரெஸ்ட்டு கொண்டு வரோம், அதனால் வெலாசிட்டி ஆஃப் பர்சனை நெகட்டிவ் பண்ணி வெலாசிட்டி ஆஃப் ரெயினோட ஆட் பண்ணுறோம். ஓகேவா, அந்த ஃபார்முலாவும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். நவ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு சிம்பிளிஃபை திஸ். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் with respect to person
is simply equals to what is velocity of rain with respect to ground? ஆனால் minus 5i minus 5 root 3j. Okay, minus 5i minus 5 root 3j minus of velocity of person with respect to ground என்ன? ஆனால் that is simply equals to vp into I cap. சரியா? ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? velocity of rain with respect to person is simply equals to minus 5 minus vp I cap, okay, because இங்கே minus, so minus of 5 root 3 j cap. ஸோ இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? The rain should appear falling vertically downwards. அந்த ஆளோட கண்ணில் இருந்து பார்க்கும்போது ரெயின் vertically downwards விழுகிற மாதிரி இருக்கணுமா? ஸோ தி I component must be 0 இல்லையா? ஆமாண்ணா, ஒன்லி ஜேல மட்டும்தான் ரெயினோட வெலாசிட்டி இருக்கணுமா? பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஐயில் வெலாசிட்டி இருக்கக்கூடாது. ஸோ திஸ் ஷுட் பி 0, ரைட்? அவ்வளோதான். ஐ கேப் 0 ஆச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன் பார்க்கும்போது ஒன்லி நெகட்டிவ் ஜே டைரக்ஷனில் கீழே உழுகிற மாதிரி இருக்கும் ரெயின். அவ்வளோதான்டா. ஸோ திஸ் ஷுட் பி 0, விச் மீன்ஸ் minus 5 minus vp should be equals to 0, which means that the velocity of person is simply equals to minus 5 meter per second. சரியா? I hope this is clear. இதில் எந்த டவுட்டும் இல்லையே, புரிஞ்சதில்ல? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, ஓகேடா. ஸோ வித் திஸ் வி ஹாவ் அஃபிஷியலி கம்ப்ளீட்டட் யுவர் 2D மோஷன். ஒரே ஒரு கொஷின் மட்டும் உங்களுக்காக நான் ஒரு ஹோம்ஒர்க்கில் வச்சுருக்கேன். யூ கேன் டேக் திஸ் ஒன் கொஷின், ஓகே, விச் இஸ் ரிட்டன் ஓவர் ஹியர் ஆஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஷின். ரொம்பவே சிம்பிள் தான், சரியா? இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நேராக கீழே டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த நோட்ஸுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஷீட் கொடுத்துருப்பேன், விச் கண்டெய்ன்ஸ் மோர் தென் 50 கொஷின். அதை போட்டுருங்க. தென் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷின் வந்தாலும் உங்களால் போட முடியும்டா. ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் லெக்சர். இஃப் யூ டிட் ஸோ தென் மேக் ஷூர் டு ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸோ தட் அடுத்தடுத்து போடுற கண்டென்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஓகேடா பசங்களா, ஐ வில் மீட் யூ கைஸ் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். டாடா, பை பாய்.